ரயல்கள் காதில் சத்தமிட, புயல்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீனி வேகம் சீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீனி வேகம் சீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை. தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும். இயங்குங்கள், தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுங்கள். இந்த ஒரு இனிய கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஏப்ரல் 11
1865ஆம் ஆண்டு ஆப்ரகாம் லிங்கன் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார். ஏப்ரல் 11, 1905ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது சார்பு கோட்பாட்டை வெளியிட்டார். ஏப்ரல் 11, 1921ஆம் ஆண்டு விளையாட்டு வர்ணனை முதன்முறையாக வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது. ஏப்ரல் 11, 1957ஆம் ஆண்டு பிரித்தானியா சிங்கப்பூரின் சுயாட்சிக்கு ஒப்புதல் தந்தது. ஏப்ரல் 11, 1970ஆம் ஆண்டு அப்போலோ 13 விண்ணில் ஏவப்பட்டது. ஏப்ரல் 11, 1979ஆம் ஆண்டு தான்சானியா படைகள் உகாண்டாவை கைப்பற்றியதை அடுத்து இடியமின் தப்பினார். ஏப்ரல் 11, 2002ஆம் ஆண்டு வெனிசுலாவில் அதிபர் ஹியூகோ சாவேஸுக்கு எதிரான இராணுவ புரட்சி வெடித்தது. ஏப்ரல் 11, 1869ஆம் ஆண்டு கஸ்தூரிபாய் காந்தி பிறந்தார். ஏப்ரல் 11, 1906ஆம் ஆண்டு தமிழ் இதழாளர், கவிஞர், எழுத்தாளருமான கி.வா. ஜெகநாதன் பிறந்தார். ஏப்ரல் 11, 1755ஆம் ஆண்டு நடுக்குவாத நோயை கண்டுபிடித்த ஜேம்ஸ் பர்கின்சன்ஸ் பிறந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் தமிழ் இசை. ஆம், கேட்போரை இசைய வைப்பது இசை. இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. தமிழில் யாப்பு மரபு இசையோடு தொடர்புடையது. இசைக்கலைக்கு தொன்மை காலத்தே இலக்கணம் வகுத்த பெருமை தமிழருக்கு உண்டு. இசையோடு இரண்டர கலந்து வாழ்ந்த தமிழ் நிலம் இசை நிலமாக விளங்கியது. தமிழ் இசை ஆழ்ந்த தொன்மையும் நீண்ட வரலாறும் உடையது. இசைக்கலை என்பது ஒலிக்கலை. ஒலிக்கலைக்கு அளவு கொடுத்து இசைக்கலையை அமைத்தனர். இசையொலிக்கு சுரம் என்பர். சுரங்களின் அடிப்படையில் ராகங்கள் என்னும் பண்கள் தோன்றின. இப்பண்களுக்குரிய இலக்கண அமைதி இசைத்தமிழ் எனப்படும். சிலப்பதிகாரம் இசைத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அற்புதமான காப்பியமாகும். மறைந்து போன அரிய இசைத்தமிழ் செய்திகள் சிலம்பில் வேரோடி கிடக்கின்றன. சிலம்பை அடுத்து பெருங்கதையில் இசை செய்திகள் ஏராளம் உள்ளன. வயப்படுத்தும் கலைகளுள் ஒன்றான இசை மனிதனின் அமைதிக்காக, பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருந்துள்ளது. தமிழ் தேவாரப் பாடல்கள் பக்தி இசையின் சாரமாக விளங்குகின்றன. ஒளியின் பல்வேறு ஏற்ற இறக்க கூறுகளை இனிதாக இணைத்து காட்டுகின்ற போது இசைக்கலை பரிணமிக்கிறது. இசை செவி வழி புகுந்து இதய நாடிகளை தடவி உயிரினங்களை இசையவும் பொருந்தவும் வைக்கின்ற இனிய ஒளிகளே எனலாம். மன இறுக்கத்தையும் கவலையையும் போக்கும் அருமருந்தாகவும் இசை பயன்படுகிறது. பழந்தமிழரின் இசையுணர்வு இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. மனித மனத்தின் உணர்வை கவர்ந்து தன்வயப்படுத்துவது தமிழ் இசை கலையாகும். உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலுடைய ஒப்பற்ற ஆன்ம மொழியே தமிழிசை என்பர். பாமர இசையாய், பண்டித இசையாய் தமிழ் மண்ணில் தமிழர் வாழ்வில் மிளிர்கிறது. இசை தெய்வீக தன்மை கொண்டது. இசை இன்பமயமானது. தமிழ் மக்கள் இசையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டிருக்கின்றனர். தமிழரின் இசை அவர்களுடைய மரபு செல்வங்களில் முக்கியமானது. இறைவனே இசை வடிவாக உள்ளான் என்பதை ஏழிசையாய் இசைப்பயனாய் என வரும் தேவாரப் பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பார் அப்பர் பெருமான். தமிழிசை பாடல்கள் பழந்தமிழகத்தில் அகத்திணைக்குரிய 5 திணைகளின் கருப்பொருள்கள் பற்றி கூறும். ஐவகை நிலப்பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள்
இசைத்த பாடல்களே தமிழ் இசை எனலாம். குறிப்பாக அகப்பாடல்களின் வழி அறியப்படும் இசையே தமிழ் இசை எனலாம். தமிழர்கள் பிற துறையைப் போலவே இசையிலும் சிறந்து விளங்கினர். தமிழ் இசை பண்பாட்டோடு மிகுந்த தொடர்புடையது, தொன்மையானது. தமிழ் இசை என்பது இன்றைய தினத்தின் திறவுகோல் ஆகும். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனிஷா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும் போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்தியா அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பாத்திரலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய் வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாமா. அது எப்படின்னா, சுகாதார முகாம்கள் அமைக்கப்படும், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கருத்தரங்களும் நடக்குமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக சுகாதார அமைப்பு படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,95,000 பெண்கள் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் மூலம் இறக்கிறார்கள். மேலும் இந்த இறப்புல 99% வெறும் வளரும் நாடுகளில் நடக்குதாமா. இந்த ஒரு நாள் நாட்டு தாய்வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய்வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றி வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜானிஷன். மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் மண் வாசனை. நம்ம இந்த மண் வாசனை நிகழ்ச்சியின் மூலமா விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், விவசாயத்துல என்னென்ன விதமான விவசாயம் நம்ம பாதுகாப்பா பண்றது, இன்னைக்கு மாறுபட்ட இந்த காலத்துல விவசாய தொழில் முழுவதுமா நலிவடைஞ்சிட்டு இருக்கு. இருந்த போதிலும் அதை எப்படி நம்ம எடுத்து நிறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த மண் வாசனையில நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, மரம் வளர்ப்பு. மரம் வளர்க்கறதுலயும் சாதாரண மரம் இல்லைங்க, சந்தன மரம். சந்தன மரம் இன்னைக்கு காடுகள்ல வெட்டப்படுறது தேசிய குற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா காடுகள்ல இருந்து வெட்டப்படுறது தான் தேசிய குற்றம். ஆனா நம்ம அரசு அனுமதியோட 75% சப்சிடியோட அவங்க கிட்ட இருந்தே மரம் வாங்கி அரசுக்காக வளர்த்து கொடுத்தோம்னா நமக்கு நல்ல லாபம் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மண் வாசனை நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம். சந்தன மரத்தை பொறுத்த வரையிலும் எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது. ஆனா ஒன்று, ரொம்ப மெதுவா வளரும், ஆனா ரொம்ப பசுமையே தரக்கூடிய மரம். இந்த மரத்துல இருந்து சந்தனத்தூள், எண்ணெய் மற்றும் இதர மருத்துவ பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இந்த முக்கியத்துவத்தின் மூலமா இந்த மரமானது உலக மற்றும் இந்திய சந்தையில அதிக விலையும் மதிப்பையும் பெற்றிருக்கு. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் முறைகேடாக சந்தன மரத்தை வெட்டுறதால, கடத்தல் போன்ற செயல்களால இதன் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருச்சு. சந்தன மரத்தை பொறுத்த வரையில இந்தியாவில் விளையும் சந்தன மரத்துக்கு நல்லாவே மதிப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழகம் மற்றும் கர்நாடகா பகுதிகளில் வளரும் சந்தன மரங்கள் சந்தையில நல்ல விலை போகுது. பண்டைய காலங்களில் சந்தனத்திற்கு நம் காடுகள்லேயே நம்பியிருந்தோம். ஆனால் இந்திய வனக்கொள்கை 1988 படி
பாதுகாக்கப்பட்ட காடுகள்ல மரங்களை வெட்டுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. எனவே பாதுகாக்கப்பட்ட காடுகள்ல இருந்து சந்தன மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி இல்லை. மிகவும் அழிந்து வரக்கூடிய தாவர இனங்கள்ல சந்தன மரமும் ஒன்று. எனவே அதை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். மேலும் இதை வளர்ப்பதற்கு இந்திய அரசு 75% ஊக்கத்தொகையை தேசிய மருத்துவ தாவர கழகம் மூலமா தராங்க. தமிழகத்தின் மண் மற்றும் பருவ சூழ்நிலைகள் இம்மரத்தின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கிறதால தமிழகத்தில் ஆங்காங்கே சந்தன மரங்கள் வளர்க்கப்பட்டு வருது. இந்தியா தான் சந்தன மரத்தின் தாயகம். இருந்த போதிலும் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் 90% சந்தன மரங்கள் இருக்கிறது. முக்கியமாக செந்நிற வண்டல் மண், நஞ்சை மற்றும் புஞ்சை வயல்களில் அடிவார பகுதிகளில் சந்தன மரத்தை வளர்க்கலாம். இதன் வளர்ச்சி மற்றும் தரம் குறைவாக இருந்தாலும் நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய மண்ணில் நன்றாக வளரக்கூடியது. இத்துடன் மழை அளவு குறைந்த அளவாக இருப்பினும் 800 முதல் 90 மில்லிமீட்டர் தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக வெப்பநிலையாக 22 டிகிரி முதல் 35 டிகிரி சென்டிகிரேட்டை தாங்கி வளரும். சந்தன மரமானது ஒரு சாருண்ணி மரம். இதன் தூரித வளர்ச்சிக்கு மற்ற மரங்களை நம்பி உள்ளது. நாற்றுக்களை வயலில் நட்டு 1 முதல் 2 வருடங்களாவது நைட்ரஜன் மற்றும் ஊட்டச்சத்து கண்டிப்பாக கொடுக்கணும். குறிப்பாக சவுக்கு, துவரை, புங்கன் போன்ற துணை மரங்களின் மூலம் நைட்ரஜன் என்ற ஊட்டச்சத்து சந்தன மரத்துக்கு நேரடியாக கிடைக்கிது. இவற்றில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, விதை சேகரிக்கும் மாதம் மற்றும் சேகரிக்கும் முன் தாய்ப்பாத்தி தயார் செய்ய வேண்டும். தாய்ப்பாத்தியானது 10 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் இருந்தால் போதுமானது. இதிலிருந்து 3 மாதங்கள் தாய்ப்பாத்தியில் வளர்ந்த தரமான கன்றுகளை பாலித்தீன் பைகளில் நட வேண்டும். இந்த பாலித்தீன் பையானது 1:1 என்ற விகிதத்தில் மண், மணல் மற்றும் சாண எருவினால் ஆனால் மிகவும் நல்லது. நடவு முறைகளை பொறுத்த வரையிலும் சுமார் 6 மாதம் வளர்ந்த பெருங்கன்றுகளை பயன்படுத்தப்பட்ட நிலங்களில் நடவு செய்யலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல விவசாய நிலங்களில் வரப்பு ஓரங்களிலும் தேவைப்பட்டா தனி தோட்டமாக கூட சாகுபடி செய்யலாம். தண்ணீர் வசதியுள்ள பகுதிகளில் வருடத்தின் எந்த மாதத்திலுமே இக்கன்றுகளை நடவு செய்யலாம். சந்தன மரத்தை பொறுத்த வரையில் இதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இதனுடைய பாதுகாப்பும் ரொம்ப அவசியமாக இருக்குது. அவ்வப்போது களைகளை வெட்டிகிட்டே இருக்கணும். நல்ல உழுத நிலத்தில் இதை நடவு நட்டுறதுனால களைகள் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு அந்த பயம் தேவை. மற்ற மரங்களைப் போல் இல்லாமல் சந்தன மரத்தின் வேரில் அதிக எண்ணெய் இருப்பதால் சந்தன மரத்தை வேருடன் தோண்டி எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. 2 அடி அளவு தடிமண் வேரை தோண்டி எடுக்க வேண்டும். அப்போதான் அந்த வேர்லேருந்து நம்மளால் எண்ணெய் எடுக்க முடியும். சந்தையிலையும் அதிக விலைக்கு நம்மளால் விற்க முடியும். பொதுவாக தமிழகத்தில் சந்தன கொள்கைன்னு ஒன்று இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் சந்தன வளர்ப்பிற்காக 1882 தமிழக வனச்சட்டம் உருவாக்கப்பட்டது. தனிநபர் சந்தன மரம் வளர்ப்பிற்காக இச்சட்டம் வரையறுக்கப்பட்டது. அடுத்தபடியாக 2008 தமிழகத்தில் பட்டா நிலங்களில் சந்தன மரம் வளர்ப்பு கொள்கை உருவாக்கப்பட்டது. இதன்படி எந்த ஒரு தனிநபரும் அவரவர் விவசாய நிலங்களில் சந்தன மரத்தை வளர்த்து கொள்ளலாம். மரத்தை நட்டப்பின் கிராம நிர்வாக அலுவலர் VAO கிட்ட பதிவு செஞ்சுக்கணும். இதை ஒன்றும் செஞ்சோம்னா நம்ம முறையான முறையில் சந்தன மரத்தை வளர்த்து நல்ல முறையில் வருமானம் பெற முடியும். இன்றைக்கி மண்வாசனை நிகழ்ச்சியில் நல்ல லாபம் தரக்கூடிய சந்தன மரம் வளர்ப்பை பற்றி பார்த்தோம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் காகம் பற்றிய அறிவுசார் தொகுப்போடு அஸ்வினி. காகம் அல்லது காக்கை என்பது கார்விடை குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனமாகும். காகம் என்பது பொதுவாக கரிய நிறம் கொண்ட பறவையாகும். லத்தீன் மொழியில் கார்வுச் என்ற சொல்லுக்கு பெரிய உடலமைப்பு கொண்டவை என்று பொருள். காகங்களில் 40 இனங்கள் உள்ளன. சிறிய புறா அளவிலிருந்து பெரிய ஜாக்டா எனப்படும் இனம் வரை இவற்றில் அடங்கும். காகம் பறவைகளில் கூடுதல் அறிவுத்திறன் பெற்றதாக கருதப்படுகிறது.
இது மக்கள் வாழும் இடங்களில் கூட்டமாக இருந்து கொண்டு அவர்கள் வெளியிடும் குப்பையையும் மற்ற வீண் பொருட்களையும் உண்டு வாழ்கிறது. இதன் காரணமாக சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பில் ஒரு பங்கு வகிக்கிறது. காகங்களில் ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய, ஆசிய இனங்கள் உள்ளன. கரியன் காகம், வீட்டுக்காகம் ஆகியன ஆசியக்கான இனங்களாகும். உலகெங்கும் உள்ள மக்களின் பண்பாட்டில் காகத்திற்கு ஓர் இடம் உண்டு. காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார் என்பது தமிழர் நம்பிக்கையாகும். மேலும் ஒற்றுமைக்கும் பகிர்ந்துண்ணலுக்கும் காக்கை எடுத்துக்காட்டாக காட்டப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் பூர்வ குடிமக்களின் கருத்துப்படி காக்கைகள் கலாச்சாரத்தின் சின்னமாகவும் முன்னோர்களின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. காக்கைகளை பற்றி எழுதப்பட்ட கில்காமிஷ் என்ற நூல் உலகின் பழமையான இலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்நூல் மெசபடோமியா நாகரிகத்தை பற்றி கூறும் 5 கவிதைகள் கொண்ட இதிகாசமாகும். திபெத்திய கலாச்சாரத்தில் தர்மபாலா பூமியில் எடுத்துள்ள அவதாரங்களில் ஒன்றாக காகம் கருதப்படுகிறது. ஐரிஷ் புராணங்களின்படி காகங்கள் போர் மற்றும் இறப்பிற்கான மாருகின் என்ற கடவுளாக கருதப்படுகிறது. காகைகள் எந்த பருவநிலை உள்ள கண்டங்களிலும் வாழும் திறன் பெற்றவை. தென் அமெரிக்கா மற்றும் பெருங்கடல்களுக்கு அப்பால் காணப்படும் சிறு தீவுகளை தவிர உலகெங்கும் காக்கைகள் காணப்படுகின்றன. மத்திய ஆசியாவில் முதலில் தோன்றியதாக கருதப்படும் காகங்கள் வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. மரங்களில் வாழும் காகங்கள் பொதுவாக 20 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியவை. பெண் காகங்கள் 3 வருடங்களிலும் ஆண் காகங்கள் 5 வயதில் பருவத்தை அடைகின்றன. கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இதுவரை உலகில் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகமாக கருதப்படுவது அமெரிக்க காடுகளில் வாழ்ந்த காகமாகும். இது 30 வருடம் வரை வாழ்ந்துள்ளது. காகங்கள் சேர்ந்திருக்கும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்தின் அலகு, உடல் போன்ற பகுதிகளில் உள்ள கடினமான ஓடுடைய பேன்களை சுத்தம் செய்யும். இச்செயல் ஆண் காகங்களுக்கும் பெண் காகங்களுக்கும் இடையேயான ஒரு ஈர்ப்பு செயல் ஆகும். அண்மையில் காகங்களை குறித்து செய்யப்பட்ட ஆய்வுகள் அவை முக வடிவமைப்பை கொண்டு மனிதர்களை வேறுபடுத்தி காணக்கூடிய திறன் படைத்தவை என்பதை மெய்ப்பிக்கின்றன. மேலும் கிளிகளைப் போல காகங்களும் மனித குரலில் பேசும் திறன் பெற்றவை. இவ்வாறு பேசுவதற்கு பழகப்பட்ட காகங்கள் கிழக்கு ஆசியாவில் நல்வாய்ப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் இருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு பசிபிக் கடலில் அமைந்துள்ள நியோ கலிடோனியா தீவில் வாழ்கின்ற காகங்கள் தன் அலகையும் பிற உடல் உறுப்புகளையும் பயன்படுத்தி தன் இரையை மிக திறமையாக பெறுகின்றன. கடினத்தன்மையுள்ள பற்களை இலையை கத்தரிப்பதற்கும் இரையை குத்தி கிழிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்தில் உள்ள ஒரு வகை காக்கை நச்சுத்தன்மையுள்ள தேரைகளை பிடித்து அவற்றின் தொண்டையை கிழித்து அதன் நஞ்சை நீக்கிவிட்டு மற்ற பகுதிகளை உணவாக உட்கொள்கின்றன. காக்கைகள் பொதுவாக அனைத்துண்ணிகள் ஆகும். தானியங்கள், புழுக்கள், விதைகள், கொட்டைகள், தவளை, நண்டு போன்றவற்றை உண்ணும். வயல்களில் உள்ள பூச்சிகளையும் உணவாக உட்கொள்வதால் இது உழவர்களின் நண்பன் எனப்படுகிறது. இறந்த உடலையும் தின்னும். அறிஞர்களின் கருத்துப்படி பறவைகளில் அதிக அறிவுத்திறன் பெற்ற பறவை காகம் ஆகும். இவற்றின் அறிவுத்திறனுக்கு காரணம் அதன் மூளையில் அமைந்துள்ள நிடோபோடலியம் ஆகும். ஜாக்டா எனப்படும் அமெரிக்கா மற்றும் கனடாவில் காணப்படும் காக்கை இனம் சிம்பன்சி மற்றும் மனிதனின் மூளைப்பகுதியில் அமைந்துள்ள நியோகார்டெக்ஸ் பகுதிக்கு கிட்டத்தட்ட சமமானதாகவும் சிம்பன்சிகளில் உள்ள நியோகார்டெக்ஸ் பகுதியை விட பெரிய அளவிலும் நிடோபோடலியத்தை பெற்றிருப்பதே ஆகும். நிடோபோடலியன் என்பது பறவைகளின் அறிவுத்திறனுக்கு காரணமாக உள்ள மூளையின் செயல்பாட்டு பகுதியாகும். ஜோஷா கிளெயின் என்ற அறிவியல் அறிஞர் காகங்களை நம் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் என ஆய்வு மேற்கொண்டார். அதில் காகங்களை தானியங்கு இயந்திரங்களின் துணை கொண்டு தெருக்களில் குவிந்துள்ள குப்பைகளை பொறுக்க வைக்கலாம் என்பதே ஆகும். இயந்திரத்தில் குப்பைகளை பொறுக்கி போட்டவுடன் அவைகளுக்கு விருப்பமான உணவு வகைகள் இயந்திரத்திலிருந்து வருமாறு செய்யலாம். அமெரிக்க மீன் மற்றும் வன உயிரினங்கள் சேவை மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹவாயன் காகம், மரியானா காகம் ஆகிய இனங்கள் உலகில் அழிந்து கொண்டு வருகின்றன என ஹவாய் தீவுகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 1999ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்த இனத்தில் 45 விழுக்காடு காகங்கள் வெடிசனல் வைரஸ் எனும் ஒரு வகை நுண்ணுயிர் நோயினால் பாதிக்கப்பட்டு அழிந்துவிட்டன. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் காகம் பற்றிய அறிவுசார் தரவுகள். வழங்கியவர் அஸ்வினி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls,
This is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some information about WAV files. WAV is an audio format used to store sound data. It is similar to the AIFF format but is based on the Resource Interchange file format, a container format designed to store data in chunks. Therefore, each WAV file contains one or more chunks that store audio data or other information. A typical WAV file includes a format chunk and a data chunk. The format chunk describes how the waveform data is stored and specifies the number of channels, sampling rate, and the compression type. The data chunk contains the actual audio data and is separated into channels such as the left channel and the right channel for stereo audio recording. Optional chunks include the silent chunk, which defines silent parts of the audio, and the wave list chunk specifies the location of silent sections. Wave files may also include several other optional chunks, such as Q chunk, which marks specific points in the audio, and the info chunk, which is used to store metadata that describes the file. Wave format supports several types of media compression, including Microsoft ADPCM, Yamaha ADPCM, A-Law, MuLaw, GSM, and MPEG compression. However, most WAV files store data in an uncompressed PCM format. For example, most Windows programs that rip audio from CDs export the data as uncompressed WAV files. These files maintains the original CD quality audio, which includes 2 audio channels, a sample size of 16 bits, and a sample rate of 44.1 kHz. This is identical to the uncompressed AIFF files exported by most Macintosh audio ripping utilities. Since the WAV and AIFF formats are so similar, most audio programs can read and write both formats. The common file extensions for WAV format files are .wav and .wave. You've heard about WAV files at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் அனுபவ மேடை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் நபர் கலாம்ஜி அகாடமி நிறுவனர் திரு சையத் காசிம் அவர்கள் வந்திருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல விஐடி பண்பலை 90.8 மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றியான ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்கள். கலாம்ஜி அகாடமி சார்பான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேட்டிவ் வேலூர் தான். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்காக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். இதுக்கு நடுவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சர்வீஸ் செக்டாரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்தோம். ஸோ நான் படித்தது எல்லாமே டன்பஸ்கோ ஸ்கூலிங் எல்லாம் வேலூர் தான். ஸோ டிகிரி எல்லாமே சென்னையில் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எடுத்தது விஸ்காமு, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் போயிட்டேன். ஸோ விஎஃப்எக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் எல்வி பிரசாத் ஃபிலிம் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலூர் வந்துட்டேன். சம் சுச்சுவேஷனுக்காக என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேலூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ நேட்டிவ் வேலூர் தான், அப்பா அம்மாலாம் வேலூர் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வேலூர் தான். ஓகே சார், இப்போது உங்கள் கலாம்ஜி அகாடமி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இது 2014 ஸ்டார்ட் பண்ணோம். 14 ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த நேமை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணோம். ஏன்னா கலாம்ஜி அகாடமி 2016 தான் ஆத்தரைஸ்டாக நம்ம அது ரெஜிஸ்டர்ட் எல்லாம் பண்ணோம். டிஎம் வாங்கினது எல்லாமே ப்ராசஸிங் 2016. பட் 14 அதுக்கு நேம் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்டடி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம கலாம்ஜி அகாடமியோட நேமு.
அந்த ஸ்டடி வைரஸ் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கலாம்ஜி சார் வந்து எனக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம 10th படிக்கும் பொழுது வேலூர் வந்திருந்தார், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டாக் கொடுக்கறதுக்கு வந்திருந்தார். அப்போ நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் வந்து நான் அவருக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டும் ஒரு போயட்டும் எழுதி கொடுத்தேன். ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர். அப்போ எனக்கு ஒரு 1 month கழித்து அந்த கிஃப்ட்டும் வாங்கி நான் எழுதின ஒரு போயட் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு ரிப்ளை அமைச்சிருந்தார். ரிப்ளை என்னுடைய வீட்டு அட்ரஸ்க்கு இந்த மாதிரி ராஷ்டிரபதி பவன்லேருந்து அதே லெட்டர் பேடில் அவருடைய சைன், அதாவது சைன் வந்து பிரிண்டட் கூட கிடையாது, நேராக வந்து ஹேண்ட் சைனே வந்து பண்ணியிருந்தார். அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய ஆள், ஒரு இந்தியாவோட முதல் குடிமகன், அவர் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. உடனே என்னுடைய இன்ஸ்டியூட் நேம் கலாம்ஜி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன். இதான் ஃபஸ்ட்டு கலாம்ஜி அகாடமியோட தோற்றமே அவர் கொடுத்தது தான். என் லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய ஹேர் தான் லோகோவாக இருக்கும், அவருடைய ஃபேஸ் தான் பென் நிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவர் மேலே இருந்த என்னுடைய இன்ஸ்பிரேஷன். சரிங்க. இப்போது ஸ்டடி ஃபீல்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகணும், இந்த மாதிரி இப்போ எஜுகேஷன் ஃபீல்டில் வரணும்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணீங்க? அதுக்கான ஏன்னா நீங்கள் படித்தது எல்லாமே வந்து விஸ்காம் அந்த மாதிரி தான் படிச்சிருக்கீங்க. இது எப்படி இந்த டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கு இல்லையா? இது நிறைய பேர் கேட்குற கொஷின் தான். ஆக்சுவலாக நான் படித்தது எல்லாமே சினி ஃபீல்டு போகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நான் படித்தது எல்லாமே. ஏன்னா ஸ்கூலிங்லேருந்தே எனக்கு அது ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் டிசைனிங்கு, இந்த மாதிரி கிராஃபிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இதுதான் வந்து மெயின் ஃபீல்டு எனக்கு. ஆக்சுவலாக இது நான் பிஸ்னஸாக சொல்ல மாட்டேன். கலாம்ஜி அகாடமின்றது பிஸ்னஸ் இல்லை. ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். பட் ஆக்சுவலாக இது ஃபீல்டே கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த காலத்தில் வந்து நிறைய எஜுகேஷன் செக்டார்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பெரிய ஒரு செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எஜுகேஷனும் மெடிக்கல் செக்டார் தான். மெடிக்கல்லையும் எஜுகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. ஸோ நான் அந்த ஸ்டேஜில் இருந்து வரல. ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்னென்ன டிமெரிட்ஸ் அவனுக்கு இருக்கும் அப்படின்றது என்னால் கிளியராக வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் என் ஏஜில் இருக்க பசங்க நான் இன் ஃப்யூச்சரில் பெரிய ஆள் ஆகும்பொழுது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ஸோ அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பெரிய ஆளுங்களுக்குலாம் ஈஸியாக டைரெக்ஷன்ஸ் கிடைக்கிது. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, எஜுகேட்டட் நிறைய இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. பட்டு அந்த ஒரே ஒரு வீட்டில் அவர் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறார் அப்படின்னா அது கரெக்டான டைரெக்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த டைரெக்ஷன் வந்து கிடைக்காம நிறைய பேர் வந்து குவாலிட்டியாக இருந்தால் கூட வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்டான ஃபீல்டு என்ன, ஆப்டான ஒரு செக்டார் என்ன அப்படின்னு பண்ணும்போது ஆல்ரெடி கலாம்ஜி சாரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்டடி வைரஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக டியூஷன் சென்டர் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயே எல்லாமே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு டியூஷன் சென்டர்லேயே ஒரு மோட்டிவேஷன் கிளாஸஸ்ஸு. நான் வந்து இந்த கலாம்ஜி அகாடமி கீழே ஒரு 23 சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நாட் ஓன்லி எஜுகேஷன், ஒரு எக்ஸிபிஷன் வந்து டைரக்ட் பண்ணுறது, ஸோ பசங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாஸஸ் எடுக்கிறது, நிறைய இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இந்த நடுத்தர மக்கள் வந்து ஈஸியான ஐடியாஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமான ஐடியாஸ் வந்து பெறணும் அப்படின்றதுக்கு ஒரே காரணம் தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது. இப்போது இதுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நீங்கள் ப்ரைமராக வந்து நீங்கள் ஸ்கூல் நடத்திட்டுருக்கீங்க இல்லையா, அது எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து கலாம்ஜி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு ஒரு பிரான்ச் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி வரைக்கும் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரீசனபிளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன். அதாவது ஒரு புக்கு நான் செலக்ட் பண்ணுறேன், ஒரு இன்ஸ்டியூட்டில் புக் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அது வந்து பெரும்பாலும் வந்து அது பண்ணுறது தான் மெயின். அதில் என்ன அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, இது வந்து அந்த குழந்தைக்கு போகும்பொழுது அந்த குழந்தைகிட்டேருந்து என்ன அவுட் வரும் அப்படின்றத பேஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப குவாலிட்டியான டீச்சர்ஸ் வச்சு குவாலிட்டியான ஒரு சிலபஸை வச்சு நான் வந்து ஒரு சிலபஸில் ஒரு 4-5 சிலபஸ் கம்பைன்டு பண்ணி ஒரு ஐசிசி சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட் பண்ணி அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 10th, 11th and 12th இதில் வந்து போர்டு சிலபஸ் இருக்குது. இப்போ எஜுகேஷனில் ஸ்டேட் சிலபஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது. ஸோ இது எல்லாம் 3 சிலபஸும் இப்போ ஐஜிசிஎஸ்சியும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு மோட்டிவேஷன் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கலாம்ஜி அகாடமி கீழே இது நிறைய பண்ணிகிட்ருக்கோம்.
இது என்னுடைய டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து வேறு ஸ்கூலில் ஹெச்எம்மாவோ இல்லை பிரின்ஸிபலாவோ இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்னை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 10th எழுத போகிறாங்க, 12th எழுத போகிறாங்க, நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுங்க, ஒரு டாக் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கீழே நிறைய இருக்குது. ஓகே, இப்போ டீச்சர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும் போது இப்போ உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேறு. இப்போது ப்ரொஃபஷனலாக அவங்க வந்து எஜுகேட்டராக வரும்போது அவங்களோட எஜுகேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அது எப்படி வந்து நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போது ஸ்கூலுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. இப்போ ஸ்கூலில் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்களா, பிஹெச்டி முடிச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு டெமோ கிளாஸ் கொடுப்பாங்க. டெமோ கிளாஸில் பிரின்சிபல் இல்லை யார் மேஜர் சப்ஜெக்டோ அவர் வந்து எடுப்பாங்க. ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அவங்க பசங்க கொடுக்குற அந்த வே ஆஃப் டீச்சிங் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து ஒரு பிஎஸ்சி முடித்த ஸ்டாஃப் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க. இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த 10th ஸ்டூடெண்ட்டுக்கு இறங்கி சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி 12th 12th அளவுக்கு இறங்கி இப்போ ஒரு காலேஜ் ஸ்டாஃபை கூட்டின்னு வந்துட்டு நான் 10th எடுக்க சொன்னால் அவங்க மேலோட்டமாக தான் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பசங்களுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே எடுப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி எடுக்கிறது இதுதான் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கும் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் டீச்சர்ஸுக்கும் எஜுகேஷனை வந்து இப்படி தான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எஜுகேஷன்றது அவங்க வே ஆஃப் டீச்சிங் தான். அவங்க பசங்க மேலே எப்படி அந்த எஜுகேஷன் எப்படி கொண்டு போவாங்க, அவங்கள்ட்ட எப்படி ரிசல்ட் கொண்டு வருவாங்க. அது வந்து 8 hours டியூட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் 8 hours ரிசல்ட் கொடுக்கலாம். பட் இது வந்து இருக்கிறது 2 hours தான். ஸோ டெய்லி ஹையஸ்ட்டே வந்து 1.5 hour தான். ஸோ இதில் வந்து குவாலிட்டியாக இது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி, ஸ்கூல் நடத்துறது ஒரு பெரிய ஃபிலிம் எடுக்கிற மாதிரி, டியூஷன்றது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்லுங்கள். எத்தனை ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக என்னுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 4 branches இருக்குது. இதில் வந்து ஒரு 20+ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ 20க்கு மேலே ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்ட் டைம் டீச்சர்ஸ். நிறைய பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவங்க ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் இப்போ ரீசெண்டாக நான் இப்போ எப்படி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா என்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறேன். குவாலிட்டியாக இருக்காங்க. நான் வந்து சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு ஸ்டாஃபை போட்டேன். ஆக்சுவலாக ஒரு சார் வந்து லீவ், ஒரு ப்ரொஃபஸர் லீவு. ஆக்சுவலாக அவர் பிஹெச்டி ஸ்டாஃப், அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு டாக்டரேட் ஃபிசிக்ஸில். அவர் ஆப்சென்ட் ஆனார்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை வந்து அந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட் கொடுத்தேன். ஸோ அப்போது தியரிட்டிக்கலாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான். ஸோ இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இப்போ என் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20ல் ஒரு அப்ராக்சிமேட்டாக 20 ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னாக்கா அதில் 10 ஸ்டாஃப் இன்ஜினியர்ஸ். ஓகே, இப்போது இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வரும்போது ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபேமிலி சப்போர்ட் நான் சின்ன வயசுலேருந்தே எது பண்ணாலும் சப்போர்ட் தான். ஏன்னா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் எதுவுமே வந்து பேரண்ட்ஸ் நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ சின்ன வயசுலேருந்தே படிக்கும் பொழுதும் சரி, இல்லை நான் படித்து முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன், சினி ஃபீல்ட் போகிறேன், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் சரி, எல்லாமே ஹோப் தான். ஸோ எங்கள் அண்ணாவும் நல்ல ஹோப்பு. ஸோ இந்த எஜுகேஷன் ஃபீல்டு எடுக்கும் பொழுது இன்வெஸ்ட் பண்ணாத வரைக்கும் எதுவும் சொல்லலை. இன்வெஸ்ட் பண்ண பிறகு இவ்வளோ இன்வெஸ்ட் தேவையா இதுக்கு, ஏன்னா வந்து பெரிய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த இதில் நீங்கள் வர முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. மற்றபடி வந்து டிமோட்டிவ் எல்லாம் பண்ண முடியும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க. இந்த ஃபீல்டில் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போது நிறைய பிக் ஷாட்ஸ்லாம் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. கண்டிப்பாக. என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க இனிஷியல் ஸ்டேஜில்? இப்போது மெயினாக இப்போது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அவங்களுக்கு பெரிய டிமெரிட்ஸாக இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இது எல்லாருமே வந்து கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஒரு சேட்டலைட் சேனல்ஸ் பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஒரு பிராண்டடான நியூஸ் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் பிராண்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, லைக் வந்து ஒரு சினிமா தேட்டரில் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஹோர்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ண முடியும். பட் ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக அவங்களால வந்து பேப்பர் இன்செட் நோட்ஸ் போட முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். இது மற்றபடி வந்து அவங்க அளவுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்க முடியும், என்னால் முடியும், டெஃபினட்டாக முடியும், அதை விட பெஸ்ட்டாகவே பண்ண முடியும். எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போது ஒரு ரொம்ப பெரிய லேகிங்காக இருக்குது. ஓகே, இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்திருக்காங்க, சிலபஸ்லாம் மாறி இருக்குது. இது எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது புதிய கல்விக் கொள்கை ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம
பீப்புள்ஸ் வந்து ஒரு புது விஷயம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ வந்து நான் இயர் ஆக ஆக வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சின்ன செக்டாரே வந்து இருந்த மெத்தடில் வந்து பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து மாறிச்சு, பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஒரு சின்ன ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னாக்கா பேப்பர்லெஸ் இன்ஸ்டியூட்டாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் இப்போ கொண்டு வந்த இந்த எஜுகேஷன் சிலபஸ் ரொம்ப நல்ல சிலபஸ். ஸோ அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி சிலபஸை விட ரொம்ப நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. இதை படிச்சுட்டு நம்ம டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து அடிக்க முடியும். பெஸ்ட்டு. எப்படி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது அப்டேட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து புதிய சிலபஸில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு எப்படி அப்டேட் பண்ணுறீங்க இதெல்லாம்? இல்லை, அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த டீச்சர்ஸ் வந்து அப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இல்லை மெட்ரிக் ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஏஓ எம்ஏஓ பிஎட் அப்படி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நான் என்னுடைய ஸ்டாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எடுக்கிறது எல்லாமே எம்எஸ்சி பிஹெச்டி. நான் ஸ்கூலிங் பார்ப்பேன், எடுத்தோடனே அந்த ஸ்டாஃபோடைய ஸ்கூலிங் பார்ப்பேன், சிபிஎஸ்சி ஸ்கூலிங்கா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்க்கு இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அது என்ன ரீசன் தெரில. ஏன்னா வந்து ஒரு எம்எஸ்சி ஸ்டாஃப் வந்து இது காம்ப்ளிகேட்டடுன்றது என்னை பொறுத்தவரை அது கரெக்ட் கிடையாது. ஸோ வந்து சிலபஸ் நல்லா இருக்குது, அதை வந்து இன்ஜினியரிங் ஸ்டாஃப்க்கு இப்போ ஆப்டாக இருக்குது. எனக்கு டிஃபிகல்ட்டி இல்லை, என்னுடைய இன்ஸ்டியூட்லேயும் தனியாக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய ஸ்டாஃப் எடுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிஷியலாக சொல்லும் போது நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் கோச்சிங் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. வெள்ளூரில் எப்படி இருக்குது நீட் எக்ஸாமுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆர்வமாக வராங்க? ஓகே, வேலூரில் இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு, ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். சென்னை பெங்களூர்லலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன் மார்க்கெட்டு. இப்போது எத்தனை பேர் உங்கள்கிட்ட நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க? எத்தனை வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க? லாஸ்ட் இயர் ஆரம்பித்தோம் நாங்கள். லாஸ்ட் இயர் தான் ஃபுல் டைம் கோர்ஸாக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது கிராஷ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது 30 நாளில் எப்படி வந்து ஒரு நீட் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட் இயர் ஆரம்பிச்சது. அண்ட் தென் செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கனாக்கா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 இயர்ஸ் கோர்ஸும், 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 இயர் கோர்ஸும், 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 இயர்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ வந்து கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு அட்மிஷன்ஸு. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு? எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின் எதிர்பார்த்தேன் நான். பேரண்ட்ஸ் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமை சிலபஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ பேரண்ட்டு தான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி பசங்க வந்து குறை சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்காங்க. சின்ன விஷயம்னாலும் ஒரு ஸ்கூலில் வந்து தண்ணி வரல, குடிக்கிறது தண்ணி இல்லைனாலும் அது பெரிய இஷ்யூ ஆக்கி பேரண்ட்ஸ் சைடில் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் வரைக்கும் வருது. ஸோ இது வந்து எஜுகேஷனை வந்து சிலபஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் வந்து பேர்டன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது வந்து சடனாக வந்து 10th நியூ சிலபஸ் வந்திருக்கு, அதே மாதிரி 12th நியூ சிலபஸ் வந்திருக்கு இந்த வருஷம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் புக்கு மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் எழுதும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 6thலேருந்தே அவங்க வந்து நியூ சிலபஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பசங்களை திட்டாமல், என்ன நியூ சிலபஸ், ஏன்னா இப்போ அவங்களே படிக்கல அந்த சிலபஸ், ஸோ அவங்க படிச்சிருந்தாலே தெரியும் அது. ஸோ நியூ சிலபஸ்ன்றதால ஏன் நான் வந்து 400 500க்கு 450 எடுத்திருக்கேன், இது லாஸ்ட் இயர் படித்த பையன் வந்து 450 480 எடுத்திருக்கான், நீனா இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற கண்டென்ட் வேறு. அன்றைக்கி ஒரு 10th பையன் படிச்சுட்டானாக்கா அவனுடைய ஜிகே வேறு இருக்கும், இன்றைக்கி 6th பையன்கிட்ட இருக்கிற ஜிகே வேறு. ஸோ நம்ம நாலேஜை தான் பார்க்கணும் தவிர மார்க் பார்க்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு புக்காக பார்க்காம ஒரு நாலேஜாக பார்க்குற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். நாலேஜாக பார்க்கணும் அந்த புக்கை. ஓகே, இப்போ பேப்பர்லெஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஆகிட்டுருக்கு, டிஜிட்டலில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது எப்படி நல்லதா? இது வந்து ஆக்சுவலாக இப்போ டிஸ்டன்ஸ் லேர்னிங் சொல்லுவாங்க, அதாவது நம்ம கிளாஸ்க்கே போகாமல் ஆன்லைன்லேயே நம்ம கொஷின்ஸ் கேட்குறது, இது நடைமுறை. இப்போ நம்ம எஜுகேஷன் கல்வியே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில செக்டார்ஸ் இருக்குங்க. இப்போது எஜுகேஷன்றது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இது ஆல்ரெடி வந்து குருகுலங்கள் இருந்தது அந்த காலத்துலேயே. குரு சிஷ்யர், இறைவன் வந்து அடிகளாருக்கு தன்னுடைய சிஷ்யர்களை போதிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை வழியில் வந்தது. ஸோ இதில் வந்து ரொம்ப டெக்னாலஜி கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க முடியும்.
ஸோ எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டால் அது வந்து கரெக்டாக இருக்காது. மேக்ஸிமம் பேப்பர்லெஸ்ன்றது நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி தெரியும் பேப்பரால் வந்து எவ்வளோ மரங்களை நம்ம வெட்டுறோம் அப்படின்றது. அது எல்லாமே ஓகே, பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ மாடர்ன் டேஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு பசங்களுக்கு. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து டீச்சர் சைட்லேருந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அது எந்த அளவுக்கு தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இது இப்போது கரெக்டான கொஷின். ஏன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மன அழுத்தம் வந்து இப்போது அதிகமாக இருக்குது. ரிசல்ட் வந்த பிறகு வந்து தப்பான முடிவுகளை எடுக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து அது வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்குறது மட்டும் கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் மேலே வைக்கிறது, பேரண்ட்ஸ் வந்து பையன் மேலே பொண்ணு மேலேயும் வைக்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுதான் முக்கியம்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பார்க்குற இடத்துலலாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இப்போ கையில் மொபைல்ஸ் இருக்குது, பசங்க கையில் மொபைல்ஸ் இருக்குது. இப்போ பசங்க ஏன் படிக்கலை, நீ இப்படி படிக்கணும், இந்த முக்கியமான கொஷின்ஸ் படிக்கணும், இந்த புக்கெல்லாம் நீ ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறத விட்டுட்டு இப்போ வந்து பேலன்சிங் சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி வந்து பவர்னு ஒன்று இருக்குது. அது பவரில் 2 டைப் ஆஃப் பவர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பவர், இன்னொன்று டிஸ்ட்ராக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பசங்களுக்கு பவர் கிடைச்சிச்சு. ஸோ பவர்ன்றது இந்த சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை நம்ம பவராக பார்க்குறோம். ஆனால் பட் அதை பிரித்து பார்க்கணும் நம்ம. அது வந்து ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பவராக பார்க்கணும், இன்னொன்று வந்து டிஸ்ட்ராக்டிவ் பவராக பார்க்கணும். இதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அதை எப்படி பேலன்சிங் பண்ணணும். இப்போ வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணுங்கன்றாங்க. அது முட்டாள்தனமான விஷயம். ஏன் அப்படின்னாக்கா பேன் பண்ணணும்னு நினச்சா எல்லா சோஷியல் மீடியாவும் பேன் பண்ண வேண்டியதாக இருக்கும், எல்லா டெக்னாலஜியும் பேன் பண்ண வேண்டியதாக. ஸோ அவங்க பேலன்சிங் சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இதில் இவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணோம், ரிலாக்ஸ் ஆகுது. ஃபோன் எடுத்தாலே திட்டுறது. இப்போ படிக்கிறப்பையும் ஒரு 4 hours படிக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு 1/2 hour ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு உடனே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ஃபோனே வாங்கி கொடுக்குறது தப்பு. ஸோ ஃபோனே வந்து வாங்கி கொடுத்துட்டு நீ ஃபோன் எடுக்காத அப்படின்றது கரெக்டு கிடையாது. ஸோ இந்த மன அழுத்தம் அப்படின்றது பசங்களுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்க அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லணும். எஜுகேஷன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா ஒரு எக்கனாமிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஸோ இப்போ டிக்டாக்ல நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸே நிறைய சமுதாய கருத்துக்கள் டிக்டாக்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பெரிய ரீச். இப்போ சோஷியல் மீடியா வச்சு பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டே அதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பேன் பண்ணுறது முடியாது. ஸோ அந்த மன அழுத்தம்ன்றது பேரண்ட்ஸ் தான், அந்த பேரண்ட்ஸு டீச்சர்ஸு அவங்க மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து இப்போ 10th தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுதான் லாஸ்ட்டு, நமக்கு இதை விட்டால் வேறு லைன் இல்லை, வேறு ஸ்டெப் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நிறைய இருக்குது. 10th முடியல அப்படின்னாக்கா 12th முடிக்கலாம். 12th முடிக்க முடியல அப்படின்னாக்கா அட்டெம்ப்ட் நிறைய இருக்குது. இன்றைக்கி 12th அட்டெம்ப்ட் எழுதி பெரிய ஆள் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் வந்து திட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு பசங்களை வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்கள வளர்க்குற விதம் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அடிக்கிறதாலையும் திட்டதாலையும் பிரயோஜனமே இல்லை. ஓகே சார், இப்போது இந்த ஃபீல்டில் வந்து உங்களோட எய்ம் என்ன? இப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த கோலை நான் ரீச் பண்ணணும் அப்படி இருக்கும் இல்லைங்களா, அது என்ன? ஓகே, இதில் வந்து இப்போ எய்ம் அப்படின்றது அதை விஷன் சொல்லுவாங்க இது. ஸோ இதில் வந்து அப்படின்னாக்கா மிஷன் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது வந்து பேராசையாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ரேஞ்சுக்கு வரணும். அதுதான் வந்து பெரிய எங்களுடைய மிஷன் எல்லாமே. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, ஏன்னா எஜுகேஷனோ ஹாஸ்பிட்டலோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு சாமானிய மக்களுக்கு கிடைக்கணும். ஸோ இது வந்து நானே இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தான், நீங்கள் ஃபீஸ் வாங்காமல் படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். இருந்தாலும் வாங்குகிற ஃபீஸுக்கு குவாலிட்டியாக எஜுகேஷன் நான் கொடுக்குறேன், அதில் என்னால் நம்பிக்கையாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து 10,000 ஆரம்பித்து 10 lakhs வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. ஸோ எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணுறாங்களான்றது கொஷின் மார்க்கு. பண்ணுறவங்க இன்றைக்கி நம்பர் 1 இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் வரணும். அதே மாதிரி இதில் வர இன்கம்மை வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பங்கை வந்து இந்த முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணணும். அத்லெட்டிக்கில் போகிறவங்களுக்கு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் தேவையான ஃபீஸு, இல்லை மாஸ்டர் ஃபீஸு, அதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். இதுதான் மெயின் என்னுடைய மிஷன் எல்லாமே இதுதான். கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணோம், ஒரு சாமானிய மக்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஆளாக சொசைட்டியில் வறுமையிலேருந்து வெளியே வரணும்.
சார் ஓகே, இந்த ஃபீல்டில் ஃப்யூச்சரில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன மாதிரி வந்து இந்த ஃபீல்டில், அதாவது சர்வீஸ் மைண்டோடு வரவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ சர்வீஸ் மைண்டோட இந்த ஃபீல்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணாமல் இல்லாத இடங்கள் நிறையா இருக்குது. ஒரு வில்லேஜ் சைட்லேயோ இல்லை ஒரு டெவலப் ஆகாத ஒரு இடத்துலையோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம அந்த விஷயத்த வந்து கொடுக்கணும். இதுதான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, அந்த ப்ராசஸிங் சொல்லுவாங்க, அதாவது அவங்க நம்ம மீட் பண்ணுறது, இதால் என்ன நடக்கும், இந்த மாதிரி அவேர்னஸான கேம்ப்ஸ் வந்து நிறைய வச்சா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வர ஃபீல்டில் பிஸ்னஸும் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் வந்து அவேர்னஸ் கேம்ப்ஸும் வந்து நாலேஜ் இல்லாத ஒரு வில்லேஜ் சைடில் வந்து ரொம்ப ரூலிங்காக இருக்கிற பிளேசஸில் போய்ட்டு இந்த அவேர்னஸ் கேம்ப் வச்சு அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரமாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இது கேட்குறவங்களுக்கு பல பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு விஐடியின் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி. நேர்களே, இவ்வளோ நேரமாக கலாம்ஜி அகாடமி நிறுவனர் திரு சையத் காசிம் அவர்கள்ட்ட அவரோட வாழ்க்கை அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தார். மீண்டும் ஒரு அனுபவமுடைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Muhammad Ali, George H.W. Bush, and Ozzy Osbourne. You may be wondering what all these well-renowned people had in common. Let's find the answer. You're listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. Now, what all those three had in common was the fact that they were all diagnosed with Parkinson's disease. But what exactly is it? And why is it important to raise awareness of this particular condition? Well, today, April 11th, just happens to be the apt day to talk more about this, as it is World Parkinson's Day. And in fact, April is Parkinson's Awareness Month. Affecting over 10 million people globally, Parkinson's disease, the second most common neurodegenerative disorder after Alzheimer's, is caused by the loss of neurons that produce the happy chemical dopamine. What this means is that the people affected by it face tremors, difficulty with balance of movement, speech problems, and stiffness of the limbs, all due to this lack of dopamine. The first World Parkinson's Day took place on April 11th, 1997, and this year marks the 25th anniversary since the date was first established. Parkinson's disease is neither fatal nor transient, but is incurable. And as it affects individuals differently based on their unique identities, it is of utmost importance that we raise awareness about this day. What can you do on your part? For starters, you could donate to the cause through NGOs, check in on friends or family, and research about various organizations contributing to this cause. Awareness is key. You are listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. It's time for the word of the day with your delightful RJ Dia. Our pick from VIT Community Radio's glossary box today is oxymoron. An oxymoron is a figure of speech in which contradictory terms are combined. For example, jumbo shrimp, which basically are contradictory terms for something extremely large and extremely small. The intriguing part about this word is that oxymoron is an oxymoron itself. It is the combination of two Greek words, oxys, which means sharp, and moros, which means foolish. Synonyms for oxymoron are paradox or contradiction. Try to implement today's word in your conversation, and I'll be back with more from VIT Community Radio's glossary box. अठारह की
हूँ कोई बच्ची नहीं, नहीं हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही, भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। क्या तेरा क्या मेरा सब तुझ पे ही बारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। अपनी यारों की खाओ कसम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो कश्मीर से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं। हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार यही, संस्कार यही। अपनी यारी की खाओ कसम, करेंगे अपना पहला वोट देश के लिए हम। ये जीवन फर्स्ट टाइम जी सर। सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்ல, இது விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் திரையுலகின் சிறப்புமிக்க நகைச்சுவை நடிகர் பல பேர் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார். கவுண்டமணி சாருக்கும் இந்த திரைக்கடலோடி நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இப்ப? அதான உங்களோட மனசுல ஓடிட்டு இருக்க கேள்வி. சொல்றேன். அதாவது ஊரை விட்டு ஊர் வந்து அப்படின்னு தமிழ்ல வந்த ஒரு திரைப்படம். அதுல நம்ம கவுண்டமணி சார் ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊருக்கு போயிட்டு, இது என்ன ஊர்? சிங்கப்பூர் அப்படின்னு. ஆமாங்க, சிங்கப்பூரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதோட அதிகாரத்துவ பெயர் ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர். தெற்கு கிழக்காசியாவில் ஒரு தீவு நாடு அப்படின்னு இதை சொல்லலாம். மலேசிய தீபகற்பத்துக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம திரைக்கடலோடி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம்.
ஜோகூர் நீர்சந்தி. இந்த நீர்சந்தி தாங்க மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பிரிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரியே தெற்கு பக்கம் சிங்கப்பூர் நீர்ச்சந்தி இந்தோனேஷியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் ஓடுது. அர்பனைசேஷன் நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம், அதாவது நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கல் எந்த அளவுக்கு நல்லது எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்ற ஒரு சில விவாதங்களை தாண்டி சிங்கப்பூர்ல இது ரொம்ப பிரசித்தம். ஏன்னா இந்த நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் சிங்கப்பூர் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நகரமயமாக்கல்ல சிங்கப்பூருக்கு முதலிடமே கொடுக்கலாம். மழைக்காடுகள் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர்ல விவசாய நிலம் ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி சிங்கப்பூர் வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்க, சிங்கப்பூர்னு இதோட நிறைய தடவை சொல்லியாச்சு. சிங்கப்பூர்ல யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி வந்தாங்க, என்ன பண்றாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டுல தான் முதல்ல சிங்கப்பூர்ல ஒரு குடியேற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சிங்கப்பூருடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 1819ஆம் ஆண்டு ஜோகூர் சுல்தானகத்தின் அனுமதியோட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சிங்கப்பூரை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. 1824ஆம் ஆண்டு நேரடியான ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷோடைய ஒரு காலனியா இந்த சிங்கப்பூர் மாறுனுச்சு. 2ஆம் உலகப்போர் காலத்துல ஜப்பானுடைய கையில இந்த சிங்கப்பூர் மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்தது. அதே மாதிரி 1945 இந்த ஆண்டுல மீண்டும் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே போச்சு. 1963ஆம் ஆண்டு மற்ற காலனி நாடுகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து விடுதலைக்கு போராடி 1965 ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடுதலை பெற்று ரிப்பப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு இந்த நாடு உதயமானது. இதுதாங்க சிங்கப்பூருடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இதை பத்தி நீண்ட வரலாறு பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேரில் இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். 1963ஆவது வருஷம் பிற காலனிகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து தன்னுடைய விடுதலைக்காக போராடின சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் மக்களாட்சி முறை. இது ஒரு ஓரங்க நாடாளுமன்ற முறை. இது குடியரசு ஆட்சி முறையா இருக்குது. 1959ஆம் ஆண்டு மக்கள் செயல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி துவங்கப்பட்டது. சிங்கப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் மக்கள் செயல் கட்சி தான் ஆட்சியில் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தனி நாடா விடுதலை பெற்று தனி ஆட்சி முறைக்கு கீழே இந்த சிங்கப்பூர் நடைபெற்று வருது. இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதாரம் பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். பொருட்கள் வாங்கும் திறன், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பொருட்களை வாங்கி விற்று தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு நாடும் பொருட்களை வாங்கி விற்று அதோடைய திறனை நிர்ணயம் செஞ்சுக்கும். இந்த திறன் சமநிலையில இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சரியான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா தனி நபருடைய வருமானம் உலக அளவுல 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருடைய வருமானமும் மற்ற நாடுகளுக்கு கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னா தனி நபருடைய வருமானம் 3வது இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. 2011ஆவது ஆண்டோட கணக்குப்படி 5 மில்லியன் மக்கள் தொகையா சிங்கப்பூர்ல கணக்கெடுத்திருக்காங்க. 5 மில்லியன் மக்கள் இருந்தாலும் கூட இதுல ரொம்ப கணிசமான அளவு, அதாவது 2.91 மில்லியன் மக்கள் அங்கேயே பிறந்தவங்க, அதாவது அடுத்த தலைமுறைக்காரங்க. அவர்கள பெரும்பாலானவங்க சீனர்களா இருக்காங்க. அடுத்ததா மலாய் மொழி பேசக்கூடிய மலேசியாவிலிருந்து குடியேறியவர்களோட அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க. அடுத்ததா சிங்கப்பூர் இந்தியர்கள், அதாவது இந்தியாவிலிருந்து போய் அங்க தங்கி அங்க குடியேறின
மக்களுடைய அடுத்த தலைமுறையினர். சரிங்க, சிங்கப்பூருடைய வரலாறு, பொருளாதாரம், அதே நேரத்தில் மக்கள் என்னென்ன இனங்களா இருக்கிறாங்க, இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஆட்சி அமைப்பை தாண்டி சிங்கப்பூர்ல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டீங்கன்னா, சார்க் அமைப்பு, ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த சார்க் அமைப்புடைய தலைமையகம் சிங்கப்பூர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆப்ஸ் ஏபிஇசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஆசியா பெசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் கூட்டமைப்புடைய தலைமையகமும் சிங்கப்பூர்ல தான் அமைஞ்சிருக்குது. சிங்கப்பூரோட அலுவல் மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாதுங்க, பல அலுவல் மொழிகள் இருக்கு. அதாவது ஆங்கிலம், சீனம், மலாய், அப்புறம் தமிழ். இந்த மாதிரி 4 வித்தியாசமான மொழிகளை கொண்ட ஆட்சி முறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மொழிகளா இத்தனை மொழிகள் இருக்கிறதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட இனங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த பகுப்பு முறை எப்படி உண்டானது அப்படின்றத பத்தி பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடா இருக்கக்கூடிய சிங்கப்பூர் விடுதலைக்கு அப்புறமா பல்வேறு பொருளாதார மாற்றங்களாலையும் அரசுடைய துணையோட தன்னுடைய உள்கட்டுமானத்தை தரப்படுத்தி கொண்டதாலையும் இந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை முறை மிகவும் பன்மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, வரலாறு ரொம்ப முக்கியம்தான். அதை விட முக்கியம் ஒரு நாட்டுடைய பெயர். அந்த நாட்டுடைய பெயர் எப்படி உருவானுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுக்கு மண்டைய வெடிச்சிடும்ல. சரி, இப்போ சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊருடைய பெயர் எப்படி உருவானுச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2-3 விதமான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்குது. தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த சிங்கப்பூர் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா சிங்கம் கூட்டல் ஊர், அதாவது சிங்கப்பூர் அப்படின்னு தமிழ்ல நேரடியான ஒரு பொருள் தரக்கூடிய விஷயமும் அங்க இருக்கு. ஆனா மலாயில வேற மாதிரியான ஒரு புரிதல் முறை இருக்கு. சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து தான் இந்த சிங்கப்பூர் வந்துச்சுன்றாங்க. இந்த சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல் மலாய் மொழியில சிங்கா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் பூரா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் இணைக்கப்பட்டது தான். சிங்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய அதே சிங்கம் தான். பூரா அப்படின்றது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய ஊர் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடியது. சிங்கம் கூட்டல் ஊர், அதே தாங்க அங்கேயும் பொருள்படுது. மலாய் வரலாறு மூலமா இந்த வரலாறை கொஞ்சம் மீட்டெடுத்து பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா சுமாந்திரா அப்படின்னு சொல்றாங்க. மலாய் இளவரசர் சாங் நீங் உத்தமா அப்படின்ற ஒருத்தர் பெரும் கடும் புயல் ஒன்று ஏற்பட்டதுனால எங்க கரை ஒதுங்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு தீவுல போய் கரை ஒதுங்குறாரு. இப்படி ஒதுங்கின அந்த கரையில ஒரு சிங்கம் மாதிரியான உருவம் கொண்ட ஒரு மிருகத்தை பாக்குறாரு. இவரு தவறுதலா அது சிங்கம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு சிங்கப்பூரா அப்படின்னு அவரு ஒரு பேர் கொடுத்துட்டாரு. அந்த சாங் நிலா உத்தமா அப்படின்ற ஒரு இளவரசருடைய தவறான உச்சரிப்புனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் உருவாயிருக்கு, இந்த பேர் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு மலாய் வரலாறு மூலமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் இன்னொரு வரலாறு தனியா சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த மலாய் வரலாறுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க தமிழ் வரலாறுல. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இது எல்லாத்துக்குமே தமிழ்ல இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அதாவது கடாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடாரம் அப்படின்ற ஒரு சொல் என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோழர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு இடத்தை தான் குறிக்குது. அந்த சோழர்களுடைய ஆட்சி முறை அங்க இருந்ததுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்குது. மலாய் வரலாறு மூலமா 14ஆம் நூற்றாண்டுல துமாசிங் நகரம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. துமாசிங் நகரம் வேற எதுவும் இல்லைங்க, சிங்கப்பூரை தான் அவங்க துமாசிங் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சுமாந்திராவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சியில ஸ்ரீ விஜய பேரரசு கீழே வர்த்தக மையமா இது இயங்கிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி மலாயிலையும் அதே நேரம் தமிழ்லையும் பல்வேறு விதமான வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஸ்ரீ விஜய பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்னாடி ஜாவால இருந்து மஜா பாஹித் பேரரசு, தாய்லாந்துலேருந்து அயுத்தியா அரசு, இவங்களுக்கு கீழே சிங்கப்பூர் ஆட்சி பெற்று வந்தது. அயுத்தியா அரசு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா துமாசிக் நகரம் சிங்கப்பூர்னு பேர் மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதெல்லாம் பழைய வரலாறு. புது வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்த பிறகு புதுசா இன்னொரு வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்றாங்க. அந்த குறிப்புகள் ரொம்ப ஆதாரத்தோட இருக்கிறதுனால அது புதிய வரலாறு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷோடைய பிரித்தாளும் ஆட்சி முறை அது சிங்கப்பூர்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அறிமுகத்துக்கு அப்புறமா அந்த சிங்கப்பூர் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அடைஞ்சது அப்படின்றத இந்த ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த்.
உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிகளுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடியில ரொம்ப சுவாரஸ்யமா சிங்கப்பூருடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். புதிய வரலாறை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனமா இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்ட சிங்கப்பூர்ல பிரித்தாளும் ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. இனவாரியா மக்களை பிரிச்சு வேற வேற இடங்கள்ல குடியமர்த்தினாங்க. சிங்கப்பூர் ஆறு அனைவருடைய ஆதாரமா இருந்த ஆறு. அந்த ஆற்றுக்கு கீழே இந்தியர்கள் பெரும்பாலானவங்க கூலி தொழிலாளிகளாகவும் மலேசியர்கள் மீனவர்களாகவும் கடலோடிகளாகவும் இருந்தாங்க. இந்த பிரித்தாளும் ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப வலுவா தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு இருந்தது. 1942 பிப்ரவரி 15ஆம் தேதி. என்ன அப்படி அந்த தேதியில முக்கியமான விஷயம் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? 2ஆம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டங்க அது. 2ஆம் உலகப்போர்ல பிரிட்டிஷுக்கு பெருத்த அடியா இருந்தது அன்றைக்கு. அதாவது ஜப்பானியர்கள்ட்ட அடிபணிஞ்சு போற அளவுக்கு ஒரு சரணாகதி ஏற்பட்டது. அத பெரும் இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது பிரிட்டிஷோடைய வரலாற்றிலேயே பெரும் இழப்பு அப்படின்னு சொன்னது வேற யாரும் கிடையாது. 2ஆம் உலகப்போர் அப்ப தன்னுடைய பிரிட்டிஷ் ராணுவத்தை தன்னுடைய கைக்குள்ள வச்சிட்டு இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான். ஜப்பானியர்களுக்கு கீழே சிங்கப்பூர் கைப்பற்றப்பட்டு ஒரே ஒரு மாதம் தான் ஆட்சி நடத்தியிருப்பாங்க ஜப்பானியர்கள். அதுக்குள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் திரும்பவும் அந்த ஆட்சியை கைவசம் படுத்திக்கிச்சு. சிங்கப்பூர் பிரிட்டிஷோட கைக்கு திரும்பவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு தன்னாட்சி நாடா தன்னுடைய கீழே இருந்த இந்த காலனியை பிரிட்டிஷ் அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம நாட்டு தலைவரா யூசுப் பின் இசாக் பதவியேற்றாரு. அதே மாதிரி பிரதமரா லீ குவான் யூ பதவியேற்றாரு. 1963ஆம் ஆண்டு முழு விடுதலை பெற்ற நாடா தன்னை தானே அறிமுகம் பண்ணிக்கிடுச்சு இந்த சிங்கப்பூர். 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் மலேசிய கூட்டமைப்போட மலேசியா, சிங்கப்பூர், சபா, சர்வாக் இந்த 4 நாடுகளும் இணைந்து மலேசிய கூட்டமைப்பா உருவானாங்க. 1963 செப்டம்பர் மாசம் இந்த மலேசிய கூட்டமைப்பு உருவானாலும் வெறும் 2 வருஷம் தாங்க இது நீடிச்சது. 2 வருஷத்துக்குள்ள கோலாலம்பூர்ல இருந்த மக்கள் செயல் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு கொள்கை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஏற்பட்டது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிங்கப்பூர் தன்னுடைய தனி இறையாண்மை கொண்ட நாட்டை உருவாக்கி தன்னுடைய நிரந்தரமான ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த நாட்டிலையும் தன்னுடைய நாட்டு தலைவரா யூசுப் பின் இசாக்கும் லீ குவான் யூவும் பிரதமரா பதவியேற்றிருந்தாங்க. அவங்களுடைய தொடர்ந்த பணி நீடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த நிலைமையில வேலையின்மை, வீடு பற்றாக்குறை, நில இயற்கை வள பற்றாக்குறை, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த குழப்பங்களுக்கு இடையில தன்னுடைய ஆட்சி முறையில பலவிதமான மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைச்ச பிரதமர் லீ குவான் யூ
என்ன பண்ணாரு அப்படின்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சி மூலமா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய யார் வேணாலும் இங்க தொழில் தொடங்கலாம், அப்படி தொடங்கக்கூடிய தொழில்களுக்கு பலவிதமான வரி சலுகைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாரு. அந்நிய சந்தை, அந்த முதலீடு, இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சிங்கப்பூர் ஒரு பெரிய பொருளாதார அடிப்படை கொண்ட நாடா மாறுனுச்சு. அது மட்டும் இல்லாம கட்டாயம் அப்படின்ற ஒரு சொல் அந்த நாட்டுக்கு கீழே எப்படிதான் இவ்வளோ நல்லா வேரூன்றுச்சு அப்படின்னு தெரியலங்க. கட்டாய படை சேவை அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாம கட்டுப்பாடுகள் சுத்தத்தை மையப்படுத்தியும் அந்த சுத்தத்தை மீறினா, அதாவது அசுத்தம் செய்பவர்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகளும் வழங்கப்பட்டது. இது மாதிரி புது புது தண்டனைகளும் சட்டங்களும் இந்த கட்டுப்பாடுகளும் தான் சிங்கப்பூரை இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார வளமிக்க நாடா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, பொருளாதாரம், மருத்துவ சுற்றுலா, விளையாட்டு, ஊடகம், கல்வி, போக்குவரத்துன்னு பலவிதமான துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடா இன்னைக்கு சிங்கப்பூர் விளங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி, திரைக்கடலோடியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அதாவது சுற்றுலா. இந்த சுற்றுலா தலங்களை பத்தி உங்களுக்கு இன்னும் நான் எதுவுமே சொல்லன்னு தான் நினைக்கிறீங்க. அடுத்த பகுதியில அதை பத்தி சொல்றேன். அது வரைக்கும் காத்திருங்க. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சிங்கப்பூரை பத்தின தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் உங்கள் KP ஆனந்த். இன்னைக்கு சிங்கப்பூரை பத்தின பல விஷயங்கள் வரலாற்று பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பகுதியில் சுற்றுலா தலங்கள், அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலங்களை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர்ல நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய சுற்றுலா தலம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ். இது 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த கட்டடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிம்னிகளும் அதுக்கு மேல ஒரு ட்ரெயின் போற மாதிரியும் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு கப்பலை தலைகீழ வடிவமைச்ச மாதிரி இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கே பல பேர் அங்கே கூடிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது 5.7 பில்லியன் US டாலர்கள், அமெரிக்க டாலருடைய விலை மதிப்புல 5.7 பில்லியன் டாலர்கள்ல இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டதுல என்னங்க அப்படி சுவாரஸ்யம் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? இதோடைய விலை இவ்வளோ அதிகமா இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் சுற்றுலாக்கு வராங்கல்ல அவங்களுடைய வரியிலேருந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. வெறும் சுற்றுலாக்கு வந்தவங்கள்ட்டேருந்து வசூலிச்ச வரியிலேருந்து ஒரு பெரிய கட்டடத்தையே நிர்மாணிக்க முடியுதுன்னா அது சிங்கப்பூர் அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். இந்த கட்டடத்தில் திரையரங்கம், மியூசியம், ஸ்கேட்டு, அதாவது உள்ளேக்கையே ஒரு ஸ்கேட்டிங் அரங்கத்தையே உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மெரினா பே சாண்ட்ஸில் இருக்கு. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்து சிங்கப்பூர் ஃப்ளையர்ஸ். இது ஒரு ஜெயிண்ட் வீலுங்க. நம்ம சாதாரணமாக கண்காட்சி போனோம்னா ஜெயிண்ட் வீலில் ஏறி சுற்றுறது வழக்கமாக இருக்கும். ஆனால் சிங்கப்பூர் போயிட்டு இந்த ஜெயிண்ட் வீலில் சுத்தாமல் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கே அர்த்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2008 திறக்கப்பட்ட இந்த ஜெயிண்ட் வீல் சிங்கப்பூர் ஃப்ளையர் 28 பேரை மட்டுமே தன்னுடைய கொள்ளளவில் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் 541 அடிகள் உயரமுள்ள இந்த ஃப்ளையரில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமில்லைங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சலுகை. இது சலுகைன்னு சொல்றதோட அவங்களுடைய உரிமைன்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர் அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காக பலவிதமான சேவைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதனால இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்லையும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வீல் சேரோட நேரடியாக உள்ள போயிட்டு உட்காந்து அந்த ஃப்ளையர்ல, அதாவது அந்த ஜெயிண்ட் வீல்ல முழுசா 541 அடியும் சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. இது சிறப்பான விஷயம் தானே. அதனால இந்த இடத்தையும் நீங்க மறக்காம போய் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் சாமி பக்தி இல்லைன்னா இறையாண்மை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்பிக்கை உடையவங்களா இருந்தீங்கன்னா புத்தருடைய பல் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா டவுன்ல, அதாவது சென்ட்ரல் சைனா டவுன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரணும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ராத்திரி ஆயிடும்.
ராத்திரியான பிறகு என்ன சிங்கப்பூரில் போய் படு தூங்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நைட் சஃபாரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 1984 இதை கட்டிட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் சஃபாரி பெரிய பார்ட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்னு நினச்சிங்கன்னா இல்லை, கிடையாது. ஏன்னா இது ஒரு மிருக காட்சி சாலை. இங்கே மிருகங்கள் மட்டும் இல்லை, மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. ராத்திரி பூரா நீங்கள் அந்த நைட் சஃபாரியில் சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கன்றது ஒரு துளி கூட வரவே வராதுன்றது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மிருகங்களுக்காக ஒரு இடத்த சொல்லியாச்சு, அடுத்தது என்ன, மரங்களுக்கான ஒரு இடத்த சொல்லணும்ல. சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன் இது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஒன்றா இருக்குது. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கையிலேருந்து காசு செலவாகாது. ஆனால் இங்கே சுவாரஸ்யமான இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படி சுவாரஸ்யம்னுட்டு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கேன். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யங்க. ஏன்னா 60,000 வகையான மரங்களும் விலங்குகளும் இந்த கார்டனில் இருக்குது. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நீங்கள் போனீங்கன்னா 60,000 வகையான இனங்களை பார்க்க முடியும். மரங்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளையும் பார்க்கலாம். சரி, பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று தான் சிங்கப்பூரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. கார்டன்ஸ் ஆஃப் த பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே மொத்தம் 3 தோட்டங்கள் இருக்குது. சென்ட்ரல் பே அப்படின்ற இடத்துல ஒரு தோட்டம். அங்கே வெறும் நீராகவே இருக்கும், தண்ணியாகவே இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் தண்ணியில் நடந்து போகலாம். அதுலேயே தோட்டமும் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பே ஈஸ்ட், பே சவுத் அப்படின்னு 2 இடங்கள் இருக்குது. இந்த பே சவுத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 50 அடி அளவுக்கு மரம் மாதிரியான ஒரு கட்டமைப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. கார்டன்ஸ் பை த பே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இப்போது பொருட்கள் வாங்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஹோட்டல் தங்கறதுக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வேணும். அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் அதுக்காகவே இருக்குங்க ஆர்ச்சர்ட் ரோடு. ஆர்ச்சர்ட் ரோடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மால்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, கஃபேஸ் இருக்குது, காஃபி ஷாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருக்குது. உங்களுக்கு முழுமையான ஒரு ஷாப்பிங் பண்ண மாதிரியான ஒரு சூழல் அமையும். அது மட்டும் இல்லை, அங்கேயும் கூட ஒரு பார்க்கறதுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் த சிங்கப்பூரோட வீடும் அங்கே தான் இருக்குது. அவருக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துருங்க. சிங்கப்பூரில் எல்லா இடத்தையும் பார்த்துருங்க. இது மாதிரி சிங்கப்பூரை சுற்றி பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. வரலாற்று ரீதியாகவும் சரி, இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் சுற்றுலா தலங்களை சம்பந்தப்படுத்தியும் சரி, எல்லாத்துலேயும் சிங்கப்பூர் ரொம்ப அருமையான ஒரு இடமா அமைஞ்சிருக்குது. சுற்றுலாவுக்கு மறக்கவே முடியாத ஒரு இடமா அமையக்கூடிய இடம் சிங்கப்பூர். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுற்றுலா பற்றிய விஷயங்களையும் சேர்த்து வரலாறு மற்றும் பொருளாதார ரீதியா சிங்கப்பூரை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி மீண்டும் ஒரு வித்தியாசமான அந்த இடத்தோடைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். இது திரைக்கடலோடி VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே VIT festivity, festivity, oh festivity.
நாம் எல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம், விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை, பொங்கும் பாட்டி நலை. நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் சமூக ஆர்வலரும் தமிழக அளவில் சுற்றுச்சூழலுக்கான பசுமை விருது பெற்றவரும் உத்தமர் காந்தி விருது பெற்றவரும் சுற்றுச்சூழல் துறை வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான காட்டுப்புத்தூர் கே. விஸ்வநாதன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா. ஐயா வணக்கம். சுற்றுச்சூழலை பற்றி நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஐயா, எங்களுடைய முதல் கேள்வி, மனிதகுலத்தின் மிக பெரிய எதிரி என்று ஆய்வாளர்கள் எதை கூறுகிறார்கள்? ஐயா, மனிதகுலத்தின் மிக பெரிய எதிரி சுற்றுச்சூழல் மாசுதான். இதற்கு காரணமும் நாமேதான். இதற்கு தீர்வு காண வேண்டியதும் நாமேதான். கருத்தரங்கங்கள் நடக்கின்றன, செயல் திட்டங்கள் உருவாகின்றன. நிறைவேற்றினால் மட்டுமே எதிர்கால மனிதகுலத்தை காப்பாற்றப்படும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். பூமியின் தற்போது சராசரி வெப்பநிலை என்ன? இதை பற்றி உங்களை போன்ற ஆய்வாளர்களின் கருத்துக்கள் என்ன? ஐயா, ரொம்ப அற்புதமான கேள்வி. உலகமே எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஆய்வாளர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணங்கள் என்னவென்று பார்க்கலாம். ஐயா, நமது உடலின் வெப்பநிலை 98.4 டிகிரி சென்டிகிரேட் என்பது போல
பூமியில் சராசரி வெப்ப அளவு 57.2 டிகிரி சென்டிகிரேட். இந்த சராசரி என்பது கடும் குளிர் நிலவும் துரவ பகுதிகளின் உலகில் மாபெரும் பாலைவனங்களின் அனைத்தும் உள்ளடங்கியதையா. இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. கடந்த நூற்றாண்டில் 1.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு உயர்ந்திருந்தது. இதனாலேயே பெரிய விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலநிலை மாற்றம் பசுமையில்ல விளைவு என்கிறார்களே, உலகின் மிக சிக்கலான பிரச்சனை உருவாகிவிட்டது. உலக நாடுகளின் தலைவர்களும் ஐக்கிய நாட்டு சபையும் உயர் அதிகாரிகளும் வல்லுநர்களும் சமாளிப்பது எப்படி என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குதுங்கய்யா. நன்றிங்கய்யா. தண்ணீரை பேக்கெட்ல அடைச்சி விற்க போறோம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா இன்றைக்கு நாம அது மாதிரி பயன்படுத்திட்டு வரோங்க. அதுபோல காற்றை கடையில் வாங்க வேண்டிய காலம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஐயா, தண்ணீரை பாக்கெட்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இலவசமாக நாம் சுவாசிக்கும் காற்றை நாளை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இல்லை. இன்றைக்கே காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. இன்றைக்கு பார்த்தினால் தொழிற்சாலைகள் வெளியிடும் சல்பர் டை ஆக்சைடு சுவாச கோளாறுகளையும் கண் எரிச்சலையும் உருவாக்குகிறது. வாகனங்கள் வெளியிடும் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரோ கார்பனும் ஆக்சிஜனை குறைத்து மூச்சிறைப்பு நோயை ஏற்படுத்துகிறது. எனவே உலக நாடுகள் அமெரிக்கா, துருக்கி, கொரியா, காம்சட்கா, அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் பல வளைகுடா நாடுகளிலும் இந்திய நாட்டிலும் கூட காற்றை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது திண்ணம். அப்படின்னா ஐயா, காற்றை எங்கு விற்கிறார்கள், எவ்வளவு ரூபாய்ங்கய்யா? ஐயா, இப்பொழுது பார்த்தீங்கன்னா உலக அளவில் பல நாடுகளில் 20 நிமிடத்திற்கு 250 ரூபாய் வாங்கி கொண்டு இருப்பதாக தகவல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சில இடங்களில் மலேசியாவில் இந்த காற்றை எப்படி விற்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காற்றை இயற்கையாகவே சுவாசித்துக் கொண்டிருக்கிற மனிதன் மரங்களை கபலீகரம் செய்தார்கள். இன்றைக்கு காற்றை விலை கொடுத்து காசு கொடுத்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஐயா, அப்படின்னா அடிப்படையான ஒரு கேள்வி, காற்று மாசு என்றால் என்னங்கய்யா? காற்று மாசு என்பது கரிமில வாயுவை தான் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை உற்பத்தி செய்து காற்றை சலவை செய்யும் மரங்களை வெட்டிவிட்டோம். காற்றில் பலவிதமான சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை குறைத்துவிட்டு மிக மோசமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய பல்வேறு கலப்பு கலவையை காற்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டது. எனவேதான் இதையெல்லாம் காற்று மாசு என்றுதான் இன்றைக்கு தொழிற்சாலைகளால் ஏற்படுகின்ற காற்று மாசுதான் அதிகமாக இருக்கிறது. அச்சம் தரக்கூடிய ஒரு செய்திங்கய்யா. இந்திய நகரங்கள் எப்படி தற்போது காற்று மாசினால் பாதிப்பு அடைந்து வருகின்றன? இந்திய நகரங்கள் மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. உலகத்துல 10 நகரங்களை காற்று மாசு கொண்டுள்ள நகரங்களாக கணித்திருக்கிறார்கள். இந்தியாவில் கூட டெல்லி, பாம்பே, சென்னை போன்ற இடங்களில் சுவாசிக்கின்ற காற்றில் அந்த டயரு தேஞ்சி கூட ஒவ்வொரு அணுக்களிலும் டயர் துகள்கள் இருப்பதாகவும் பல்வேறு மாசடைந்து இருப்பதாகவும் பல்வேறு நோய்களை உருவாக்கி கொண்டு இருப்பதாகவும் முகமுடி அணிந்து செல்கின்ற கட்டாயத்தை இந்த காற்று மாசு உருவாக்கி இருக்கிறது. இந்திய நகரங்களும் பாதித்திருக்கிறதையா. ஒப்பனை நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய பியூட்டி பார்லர்கள் தெருக்கு தெரு உள்ளதுங்கய்யா. ஆனா ஆக்சிஜன் பார்லர் என்கிறார்களே, அது எப்படிங்கய்யா? ஐயா, பியூட்டி பார்லர் என்பது தெருக்கு தெருவாக இருந்து கொண்டிருக்கின்ற கதை, நம்மை அழகுபடுத்திக் கொள்ள. ஆனால் ஆக்சிஜன் பார்லர் என்பது இன்றைக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது. அதாவது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றை சுதாகரித்து ஆக்சிஜனை மட்டுமே தரும் ஜெனரேட்டர்களை வைத்து காற்றை சுவாசிக்க அமைதியான சூழலை ஏற்படுத்துகிறார்கள். மெல்லிய வெளிச்சம் உள்ள அறையில் வாடிக்கையாளர்களை அமர வைத்து பிறகு மூக்கில் சின்னதாக டியூபை வைத்து அதன் ஒரு பகுதியை ஜெனரேட்டருடன் இணைத்து வைத்துகிறார்கள். டியூபை ஒரு முறைக்கு மேல் இன்னொரு நபருக்கு பயன்படுத்துவதில்லை. இதில் என்ன விசேஷனா, ஆக்சிஜனுடன் பல வகையான நறுமணங்களை சேர்த்து கொடுப்பதுதான். பழங்கள், காய்கறிகள், பூக்கள் வாசனையை சேர்த்து கொடுக்கிறார்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நினைக்கும் அனைவருமே காசு கொடுத்து 20 நிமிடம் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காக ரூபாய் 250 120 வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது முதலில் தமிழ்நாட்டில் கோபாலபுரத்தில் கூட ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரொம்ப வியப்பான செய்திங்கய்யா. ஐயா, இன்னொரு வியப்பான ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஆக்சிஜன் தடுப்பூசி வரப்போகுதாமே, அப்படின்னா என்னங்க ஐயா? ஐயா, ரொம்ப அற்புதமான செய்தி. உலகம் இன்றைக்கு எப்படியோ யோசனை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள்
இதற்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தி அவர்களை நாசம் செய்கின்ற சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. சுவாச பாதிப்புகளை தடுக்கவும் உடல் உறுப்புகளை புத்துணர்ச்சியுடன் செயல்பட வைக்கவும் போட்டுக்கொள்ளும் ஆக்சிஜன் ஊசி தயாராகிவிட்டது. பல்வேறு காரணங்களால் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருகிறது. உயிரினங்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியவில்லை. அசுத்த காற்றினால் பல்வேறு வியாதிகளும் பரவிக்கொண்டிருக்கிறது. இதை தடுக்க ஆக்சிஜன் ஊசி வந்துவிட்டது. ஆக்சிஜன் கிடைக்காத போது பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். இந்த வேளையில ஆக்சிஜன் ஊசி போட்டுக்கொள்ளும் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்கும். ஒருவேளை கூடுதல் ஆக்சிஜன் இருந்தால் உடல் உறுப்புகளின் ஊக்க சக்திக்கு டானிக்காக எடுத்துக்கொள்ளும். அமெரிக்க நாட்டில் இதை தயாரித்து அற்புதமாக சில விலங்குகளுக்கு பரிசோதனை செய்து விட்டார்கள். 15 நிமிடத்திற்கு ஒரு முயலினுடைய மூச்சை அடக்கி அந்த முயலுக்கு கொடுத்து அதை ஊக்கப்படுத்தி ஒரு அற்புதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உலக நாடுகளில் சில நேரங்களில் வந்துவிடும். ஐயா, சுற்றுப்புறச் சூழல் சிந்தனையாளரான உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. குளிர்சாதன பெட்டிக்கும் மரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னங்க ஐயா? மரங்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம். வெப்பத்தின் கேடுகளை தணிக்க தப்பாமல் காடுகளை வளர்ப்போம் என்று சொல்லப்பட்டு என்பது அதை வெளிவிடும் காற்று இருக்கிறதே, உள்ள எவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கிறதோ அதன் போன்று 4 மடங்கு வெப்பத்தை வெளியில் தள்ளிக்கொண்டு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மரம்தான் குளிர்ச்சியை கொடுக்கும். சிறப்பா சொன்னீங்க ஐயா. மரங்களை பற்றிய பொன்மொழிகள் 2 சொல்லுங்களேங்க ஐயா. மரங்கள் இல்லா இடங்கள் மனிதர்கள் வாழும் மயானங்கள். மாசும் தூசும் சேர்ந்து விட்டால் நாசம் முழுவது நமக்குதான். மாசு நிறைந்த உலகத்தில் காசிருந்தும் பயனில்லை. ஆமைக்கு ஓடு பாதுகாப்பு, பூமிக்கு காடுதான் பாதுகாப்பு. ஒரு அற்புதமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்கின்றோம். மனிதனின் நுரையீரல்கள் சொல்கின்றார்களே, ஒவ்வொரு மரமும் மனிதனின் நுரையீரல்கள் என்று அற்புதமாக கூறலாம். ஐயா, நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு காற்றை சுவாசிக்கிறாங்க ஐயா? மரங்கள் செய்கின்ற மகத்துவம் இருக்கிறதே. ஒரு மனிதனுக்கு தினமும் 3 சிலிண்டர் காற்றை மரங்கள் கொடுக்கிறது. ஒரு சிலிண்டர் 700 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 3 சிலிண்டர் காற்றை சுவாசிக்கிறார். இலவசமாக 2100 ரூபாய்க்கு மரம் காற்றை கொடுக்கிறது. ஒரு வருடத்திற்கு மனிதனுக்கு மரங்கள் 7,65,000 ரூபாய்க்கு சுவாசிக்க காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் அற்புதமான தகவல், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் மரங்கள் 65 வயது வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காற்றை சுவாசிக்க கொடுக்கிறதையா. இது மிகப்பெரிய சாத்தியம். மரங்கள் தான் மனிதனை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, அப்படின்னா 50 ஆண்டுகள் ஒரு மரம் உயிருடன் பூமியில் இருந்தால் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும்? ஒரு மரம் இருக்கிறதே, அற்புதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மரம் 50 ஆண்டுகள் உயிருடன் இருந்தால் மனித இனத்திற்கு 78,80,000 ரூபாய்க்கு பயனை தருகிறது என்று அண்மை கால செய்தி. பிராணவாயுவை மட்டும் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு தருகிறது. காற்றினை சுத்தமாக்குவது ஒரு 10,50,000 ரூபாய். மேல் மண்ணை சத்து குறையாமல் பாதுகாப்பதற்கு 6,40,000 ரூபாய் தருகிறது. நீர் செறிவடைந்து மழையை தருவது ஒரு 6,40,000 ரூபாய்க்கு மரம் மழையை தருகிறது. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உறைவிடமாக 5,50,000 ரூபாய்க்கு தருகிறது. இது மட்டுமல்ல, உணவு, பூக்கள், பொருள்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மரம் 50 ஆண்டுகள் உயிருடன் இருந்தால் 78,80,000 ரூபாய்க்கு மனித குலத்திற்கு மகத்துவமான பணியை செய்கிறதையா. நன்றிங்கய்யா. மனிதனையும் மரத்தையும் ஒப்பிட்டு சொல்ல முடியுங்களா? நம்முடைய முன்னோர்கள் ஒரு அறிவு ஜீவிகள். மனிதனையும் மரங்களையும் ஒப்பிட்டு விட்டு விருச்சிக ஆயுர்வேதத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது. 10 கிணறுகள் ஒரு குளத்திற்கு சமம் என்று சொல்கிறார்கள். 10 குளம் ஒரு ஏரிக்கு சமம் என்று சொன்னார்கள். 10 ஏரிகள் ஒரு புதல்வனுக்கு சமம் என்று சொன்னார்கள். 10 மனிதர்கள் ஒரு மரத்திற்கு சமம் என்று அற்புதமாக ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். ஐயா, ஐயா, இன்னும் 40 ஆண்டுகள்ல காடுகளே இல்லாமல் போகும் என்கிறார்களே, அதற்கு என்ன காரணங்க ஐயா? ஐயா, ரொம்ப அற்புதமான கேள்வி. காட்டை காக்காத நாடு கண்டுவிடும் சுடுகாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல 440 கோடி ஹெக்டர் நிலங்கள் காடுகளாக இருந்தது. அந்த காட்டு வளத்தில் தினமும் மனிதர்கள் ஒரு மாவட்ட அளவிற்கு காடுகளை அழித்துக் கொண்டு வருகிறார்கள். வளரும் நாடுகளில் மட்டும்
120 கோடி ஹெக்டேர் காடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் 150 200 லட்சம் ஏக்கர் காடுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வளரும் நாடுகளில் இருக்கின்ற அந்த காடுகள் இருக்கிறதே, பருவ காலங்களை நிர்ணயிப்பதே அந்த காடுகள் தான். தினமும் மரத்தை வெட்டி கொண்டு காட்டை அழிப்பதினால் இன்னும் 40 ஆண்டுகளில் காடுகளே இல்லாமல் ஏற்பட போகும் ஆபத்தை வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். இது பெரும் உண்மை ஐயா, பெரும் உண்மை ஐயா. அப்படின்னா பிரபஞ்சத்திற்கு எச்சரிக்கைன்னு எதை விடுக்கிறீங்க ஐயா? நம்முடைய அரசியல் சட்டத்தில் கூட இதை சொல்லிவிட்டார்கள் ஐயா. இயற்கையை நோக்கி அதிகார பரவல் நகர வேண்டும் ஐயா. இந்திய நாட்டை ஆள்கின்ற ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடிமகனும் இந்த இயற்கையை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக அதிகார பரவல் நகரக்கூடிய 3 நிலைகள் உள்ளது. ஒன்று கீழ்நிலை அமைப்புகள், அதனுடைய செயல்பாடுகளை இயற்கையை நோக்கி நகர்த்த வேண்டும். கீழ்நிலை அமைப்புகள் சொன்னா ஒரு பஞ்சாயத்து அடிப்படையில் இருக்கின்ற ஊராட்சி, சீரழிந்த சூழல், வெப்பமாகிக் கொண்டுள்ள பருவநிலை, மாசடைந்த நீர், பருவமாறி பாலைவனமாக மாறும் நிலை, நிலத்திற்கு அடியில் நீர் ஆண்டுதோறும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருப்பது. இதை மாற்றி அமைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் மிக எச்சரிக்கையாக இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு விஷயம் ஐயா, இந்த பிரபஞ்சத்தை காக்க வழிமுறை எடுக்கவில்லை என்று சொன்னால் 50 ஆண்டுகள் போனால் காசு இருக்கும், சுவாசிக்க காற்று இருக்காது, தாகம் இருக்கும், குடிக்க தண்ணீர் இருக்காது, வயிறு இருக்கும், உணவு இருக்காது, வாய்க்கு வாய்க்கரிசி போக கூட வாய்ப்பு இருக்காது ஐயா. இந்த பிரபஞ்சத்திற்கு எச்சரிக்கை விட்டு இருக்கிறார்கள் ஐயா. அப்போ பொதுவாக 33% காடு இருந்தால் தான் இந்திய அளவில் மக்களுக்கு நல்ல சுகாதாரமான காற்று கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ 33% காடுகள் உருவாக்க எவ்வளவு மரங்களை நடணும் ஐயா? வல்லுநர்கள் உலக அளவில் எவ்வளவு மரங்கள் இருக்க வேண்டும் என்று கணித்து விட்டார்கள். ஐநா சபை கூட சில விளக்கங்களை கொடுத்து விட்டது. இந்தியாவில் அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு மந்திரியார் மேடையில் இருப்பார், ஒரு ராஜா வருவாரு, மந்திரியார் ராஜாவை பார்த்து கேட்பார், நாடு சுபிட்சமாக இருக்கிறது ராஜா, மக்கள் 3 வேளை சாப்பிடுகிறார்கள், வெள்ளாமை இருக்கிறது என்று சொல்வார்கள். மரங்கள் தான் காரணம். ஆனால் இந்தியாவில் 52 கோடி மரங்கள் நட்டாகப்பட வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் 11 கோடி மரங்களை 33% பூர்த்தி செய்ய நடப்பட வேண்டும் ஐயா. ஐயா, பொதுவாக சொன்னீங்க, தமிழ்நாட்டில் 33% காடுகள் உருவாக்க எவ்வளவு மரம் நடணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்பொழுது அரசு நிர்ணயித்திருப்பது 11 கோடி மரங்கள். இது ஐநா சபையை திட்டமிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு வீட்டில் இருக்கின்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப, தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட வீட்டிற்கு எத்தனை மக்கள் தொகை இருக்கிறார்களோ அத்தனை மரக்கன்றுகளை அவர் நட்டாகப்பட வேண்டும். சிறிய செடிகளையும் பெரிய மரங்களையும் நட்டு தமிழகத்தை 33% பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க ஐயா. சுற்றுச்சூழலை பாதுகாக்க உங்களை போன்ற ஆய்வாளர்கள் கூறும் வழிமுறைகள் என்னென்ன? ஐயா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு 4 வழிமுறைகள் இருக்கிறது. கல்லூரிகளிலும் பல பள்ளிகளிலும் கருத்தரங்கத்திலும் பேசுறோம். மிக பெரிய ஆபத்து, ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்ற வேலிக்காத்தான் செடியை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கின்ற ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் மரங்களை நட வேண்டும். அடுத்து உலக அளவில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். கடல்களில் ஜிலேபி கண்டை இருக்கிறது. இதை உணவுக்காக அபிவிருத்திக்காக ஜிலேபி கண்டையை விட்டார்கள். இந்த ஜிலேபி கண்டை பெருத்து மற்ற உயிரின மீன்களை இந்த ஜிலேபி கண்டை விழுங்கி விடுகிறது. கடலில் மற்ற உயிரினங்கள் குறைந்து விட்டது, ஜிலேபி கண்டை மட்டும் அதிகம் பெருத்து விட்டது. இது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. ஒரு 4 விஷயங்கள்: வேலிக்காத்தானை எடுக்க வேண்டும், ஆகாய தாமரை அகற்ற வேண்டும், மரங்களை நட வேண்டும், ஜிலேபி கண்டையை கடல்களில் குறைக்க வேண்டும். ஐயா, கடந்த கேள்வியில முதல் காரணமா வேலிக்காத்தானை பத்தி சொன்னீங்க. வேலிக்காத்தான் செடியின் தீமை என்னென்னங்க ஐயா? ஐயா, வேலிக்காத்தான் செடி உலக அளவில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பல பத்திரிகைகள் கூட வெளியிட்டிருக்கிறது. இந்த வேலிக்காத்தான் செடி இருக்கிறதே, பூமியில் இருக்கின்ற நீரை பம்ப் செட் போடுறமே, பழுப்பை பொருத்தி பூமி நீரை உறிஞ்சிரமே, அது போல் இந்த வேலிக்காத்தான் நீரை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். இந்த வேலிக்காத்தான் தண்ணீரை விஷமாக மாற்றுகிறது. ஐயா, அந்த வேலிக்காத்தான் செடி இருக்கிறதே, அதுல மாடுகளை கட்டினா அந்த மாடு கூட கொட்டா போயிடும். அப்படி தப்பி சினை பிடித்தால் அந்த பிறக்கின்ற அந்த கன்று ஊனமுற்ற குழந்தையா பிறக்கும். அது மட்டும் இல்லையா, அந்த வேலிக்காத்தான் செடி படர்ந்து இருக்கிறத மரம் கீழ்மட்டத்துல எந்த செடியும் முளைத்திருக்காது. தூரத்தில் இருக்கின்ற நீரை அப்படியே இழுத்து பிடித்து கொள்ளும். வேர்கள் அப்படி சாத்தியமானது. நீங்க பார்க்கலாம்,
ஐயா மக்கள் பார்க்கறாங்க, ஊரே வறண்டு இருக்கும் மழை இல்லாமல் இந்த வேலிக்காத்தான் செடி மட்டும் கலகலன்னு இருக்கும். காரணம், காற்றில் இருக்கின்ற ஈரப்பதத்தை கூட எடுத்துவிடும். ஐயா இன்னொரு விஷயம், இந்த வேலிக்காத்தான் செடி விறகுகளை பயன்படுத்தினால் பல வியாதிகளை அந்த புகை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே வேலிக்காத்தான் செடியை அகற்றுவதில் முனைப்போடு மக்கள் இதில் இறங்க வேண்டும் என்பது திண்ணம் ஐயா. ஐயா அருமையா பதில் சொன்னீங்க. அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை கூட வேலிக்காத்தான் உறிஞ்சி எடுக்கும் அப்படின்னு அற்புதமான ஒரு தகவலை பரிமாறிக்கொண்டீங்க. ஐயா என்னுடைய இறுதியான கேள்வி, 150 ஆண்டுகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை இருக்காது என்று சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா? ஐயா கட்டாயமான உண்மை. இன்னும் 150 ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை இருக்காது என்று பூனேலில் நம்முடைய பூனாவில் இருக்கின்ற வெப்பமண்டல வானிலை ஆராய்ச்சியாளர் சொல்லிவிட்டது. இது ரொம்ப அற்புதமான தகவல். பூமியின் வெப்பம் அதிகமாகி வருவதால் அரபிக்கடலினுடைய வெப்பம் அதிகமாகிவிட்டது. ஏன்னா தென்மேற்கு பருவமழையே அரபிக்கடலை ஒட்டி இருப்பது நமக்கு தெரியும். கடல் மட்டத்தில் காணப்படும் வெப்பம் மற்றும் நிலப்பகுதியில் இருக்கும் வெப்பம் இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற வெப்பநிலை ஏற்றத்தாழ்வோடு இருக்க வேண்டும். அது தாழ்ந்திருக்க வேண்டும், அது குறைவாக இருக்க வேண்டும், பூமி வெப்பம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் கடல் மட்டத்தினுடைய வெப்பமும் நிலப்பகுதியுடைய வெப்பமும் சராசரியாக சமமாகிவிட்டதினால் கடலில் மேல் பகுதியில் இருக்கின்ற மேக கூட்டங்களை அழைத்து வந்து பூமியில் மழை பொழிய வாய்ப்பில்லை. இது நீடித்தால் 150 ஆண்டுகளுக்கு பிறகு மழை இருக்காத தென்மேற்கு மழை குழந்தைகளுக்கு சர்க்கஸில் தான் செயற்கை மழையை உருவாக்கி காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கலந்துரையாடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றிங்க ஐயா. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனுஷ்யா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும் போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்தியா அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பாத்திரலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய்வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாமா. அது எப்படின்னா, சுகாதார முகாம்கள் அமைக்கப்படும், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கருத்தரங்களும் நடக்குமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக சுகாதார அமைப்பு படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,95,000 பெண்கள் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் மூலம் இறக்கிறார்கள். மேலும் இந்த இறப்புல 99% வெறும் வளரும் நாடுகளில் நடக்குதாமா. இந்த ஒரு நாள் நாட்டு தாய்வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய்வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றி வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜானிஷா. கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து
காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது மயில் தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. அண்ணா, சூடா ஒரு டீ, ஒரு பஞ்சு வச்ச சிகரெட்டு. புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கும். இதை படிச்சுட்டே தான் அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? பழக்கம் ஆயிடுச்சு. சுரேஷே, அப்ப இந்த புகை பழக்கத்தை நீ விடணும்னு நினைக்கிறேன். 5 வருஷமா அப்படிதான் ரமேஷ் நானும் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, சிகரெட் பிடிக்கிற எல்லாருமே அதை விடணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா முடியலையே. இன்னைக்கு ஒரு நாள் நீ சிகரெட் பிடிக்காம இருந்து பாரு. இன்னைக்கு ஒரு நாள் இதை பிடிக்காம இருந்தா என்ன ஆயிட போகுது ரமேஷ? என்ன ஆகுமா? நீ சிகரெட் பிடிக்கிற நிறுத்தின 20 நிமிஷத்துல உன்னோட இதய துடிப்பும் உன்னோட ரத்த அழுத்தமும் நார்மல் ஆகிடும். 8 மணி நேரத்துல உன் ரத்தத்துல இருக்க கார்பன் மோனாக்சைடு குறைஞ்சு ஆக்சிஜன் லெவல் சீராகிடும். ஒரு வாரத்துல உன்னுடைய வாசனையும் ருசி உணர்வும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துல இவ்வளோ நடக்குமா? ஒரு வாரத்துக்கே எப்படின்னா நீ ஒரு வருஷம் சிகரெட் பிடிக்காம இருந்து பாரு. இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 50% அதிகரிக்கும். அடடே, இது நல்லா இருக்கே. அப்ப கையில இருக்கிறது கீழே போடு. இந்த பழக்கத்துக்கு ஒரு எண்டு காடை போடு. ரமேஷ் போல நீங்களும் புகைப்பழக்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. சமூக நலன் கருதி வெளியிடுவோர் VIT பண்பலை 90.8. Muhammad Ali, George H.W. Bush, and Ozzy Osbourne. You may be wondering what all these well-renowned people had in common. Let's find the answer. You're listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. Now, what all those three had in common was the fact that they were all diagnosed with Parkinson's disease. But what exactly is it? And why is it important to raise awareness of this particular condition? Well, today, April 11th, just happens to be the apt day to talk more about this, as it is World Parkinson's Day. And in fact, April is Parkinson's Awareness Month. Affecting over 10 million people globally, Parkinson's disease, the second most common neurodegenerative disorder after Alzheimer's, is caused by the loss of neurons that produce the happy chemical dopamine. What this means is that the people affected by it face tremors, difficulty with balance of movement, speech problems, and stiffness of the limbs,
all due to this lack of dopamine. The first World Parkinson's Day took place on April 11th, 1997, and this year marks the 25th anniversary since the date was first established. Parkinson's disease is neither fatal nor transient, but is incurable. And as it affects individuals differently based on their unique identities, it is of utmost importance that we raise awareness about this day. What can you do on your part? For starters, you could donate to the cause through NGOs, check in on friends or family, and research about various organizations contributing to this cause. Awareness is key. You are listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. कच्चे धागे रिश्तों के टूटे हाथों से तेरे फिर न आएगी मिटे लकीरें हाथों की झूठी कसमें खाई न तू मेरा रांझना मंग दी तेरे हाई न तू मेरा रांझना पुदिय आरंभम इदु पुदिय आरंभम कल्वियोड देशम वलरुम पुदिय आरंभम इदु इनिय आरंभम काற்றின் அலைகளில் ஒரு கவிதை தவழுமே விழிகள் உறங்கி மனதின் கருத்தை விழிக்கச் செய்யுமே உண்மை உறக்க சொல்லுமே புதிய ஆரம்பம் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏ பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம், ரொம்ப நன்றி. வேலூர் விஐடி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி சார். அதாவது சார், இப்போ காசநோய் டிபின்ற ஒரு நோய் பற்றி மக்களுக்கு எந்த அளவு அவேர்னஸ் இருக்கு, அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா சார்? சார், அவேர்னஸ் இன் சென்ஸ் மீன்ஸ் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு இன்னும் டிபின்ற அவேர்னஸ் விழிப்புணர்வு ரொம்ப இல்லைன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது ஏன்னா மற்ற நோய்க்கு டெங்கு, மலேரியா இந்த மாதிரி ஜுரத்துக்கு கொடுக்குற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட டிபி பற்றி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், இது ரொம்ப பழைய காலத்து நோய் தான். இப்போலேருந்து இன்னும் தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. இது இன்னும் முழுமையான யாருக்கும் மக்கள்கிட்ட ரீச் ஆகல. இதை பற்றி நோய் தன்மை என்ன, இது இன்னும் ஒரு தீண்டத்தகாத வியாதி மாதிரி தான் இன்னும் ஜனங்களோட பார்வை இருக்கு. இதுக்கு சரியான புரிதல் இல்லாதனால தான் காரணம். அந்த புரிதல் ஜனங்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிட்டா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இல்லாமல் பண்ண முடியும். சரி சார், இந்த காச நோயின்றது எப்படி மக்களுக்கு பரவுது, எப்படி வருது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ காச நோய்ங்கிறது அது டிபி, அதாவது இது ஒரு பாக்டீரியானால வர்றது. ஸோ மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு ஒரு பாக்டீரியா கிருமினால இது ஒரு நோய் வருது அது ஜனங்களுக்கு. அது எப்படி முதல்ல நுரையீரலை தான் பாதிக்கும். இது நுரையிலிருந்து மற்ற இடத்துக்கும் பரவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகம், முடியை தவிர உங்கள் உடம்புல எந்த பாட்டை வேணால் இந்த நோய் பாதிக்கும். ஆனால் இதுக்கு பரிபூர்ண இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்கவும் முடியும், அதே நேரம் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும் இந்த வியாதியை. இதனால் எந்த ஒரு பயமோ அச்சமோ தேவையில்லை. இதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கு எப்படி பரவுதுன்னு கேட்குறீங்க. இது மெயினாக காற்று மூலியமாக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நுரையீரலில் பாதித்தவங்க, நுரையீரல் டிபியால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவங்க, அவங்க இருமும் போதோ இல்லை தும்மும் போதோ இல்லை எச்சு தடிக்க பேசும்போதோ ஏத்தில் இருக்கவங்களுக்கு அது வந்து சுவாசிக்கும் போது அவங்களுக்கு டிபி தொற்று ஏற்படும். அதே வந்து மற்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கட்டியாக இருக்குது, இல்லை மூளையில் டிபி பரவ இருக்குது, இல்லை முதுகு தண்டோட்டில் இருக்குன்னா அவங்க மூலியமாக பரவாது. நுரையீரல் தொற்று இருக்கவங்க மட்டும்தான் அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ இல்லை சளி துப்பும் போதோ மற்றவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காற்று மூலியம் பரவுறது தான் இது டிபி. முக்கியமாக வந்து இது காற்று மூலியமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது 100% இது காற்று மூலியம் மட்டும்தான் பரவுது. சரி சார், இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து காசநோய் வந்திருக்கு, அவர் எப்படி வந்து அந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது, தனக்கு இருக்கிறதுன்னு எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ இது காசநோய் பற்றி அறிகுறிகள் என்னென்னா, இது வந்து நான் இப்போ பேச போகிறது நுரையீரல் சம்மந்தப்பட்டது. நுரையீரல் டிபி வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், நுரையீரல் தாண்டி வேற மற்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் டிபி எக்ஸ்ட்ரா பல்மனரி சொல்லுவாங்க. நுரையீரல் மட்டும் பாதிச்சுன்னா அது பேர் பல்மனரி டிபி, நுரையீரல் தாண்டி எங்கே பாதிச்சு வந்தாலும் அது பேர் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபின்னு சொல்லுவாங்க. அது நுரையீரல் டிபியிலான வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, தொடர் இருமல், அது 2 வாரங்களுக்கு மேல் தொடர் இருமல், சளியோ சேர்ந்தோ சளி இல்லாமலோ வரலாம், ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சளியோட ரத்தம் கலந்து வரலாம், ப்ளஸ் மாலை நேர ஜுரம், ஈவினிங் டெம்பரேச்சர், அப்புறம் அதிகப்பட்ட வியர்த்தல், ஈவினிங்கில் வியர்த்தல் வர்றது, அதுக்கப்புறம் பசியின்மை, தூக்கமின்மை, உடல் எடை குறைதல், இது மாதிரி சில சிம்டம்ஸ், மூச்சு இறைத்தல், இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் வந்துன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு டிபிஆ இருக்க டவுட் பண்ணினா உடனே கவர்மெண்ட் எனி அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அதுக்கு உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து. ஆமாம் சார், பல பேருக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஜுரம்னாலும் ஒரு 2 நாள் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜுரம் தான் வந்திருக்கு, இல்லை ஒரு வாரம் கண்டினியூஸாக இருமலாக வந்தால் ஒன்று சூடாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது நான் வந்து குளுமையான பொருள் சாப்பிட்டுட்டேன் அதனால தான் எனக்கு வந்திருக்குன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க மக்கள் வந்து. ஸோ இப்போ வந்து இந்த டிபி வராமல் இருக்க எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கிறது? நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க, அதாவது வருவதற்கு முன்னாடியே பாதுகாக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபி நோய் வராமல் இருக்க நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? முதலாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும். 3 வேளை சாப்பாடு நேரம் தவறாமல் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமான உணவு. அதில் சாப்பிட்றது நல்ல டைம் சாப்பிட்றதோட நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். நம்ம இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி எப்பயுமே நல்லா வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே போல் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பஸ்லேயோ இல்லை கூட்ட நெரிசல்லையோ இல்லை எங்கே பார்க்கு பீச் இந்த மாதிரி எங்கே போனாலும் அங்கே வந்து இரும்புறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து வாயில் துணி வச்சு இரும்ப சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது மூலிமா டிபி ஸ்ப்ரெட் ஆகுது நம்மளால் தடுக்க முடியும். ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் நல்லா சாப்பிட்டுக்கணும். நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே டைமில் காசநோய் இருக்குது டவுட் பண்ணுறோம், அவங்க வந்து இருமும் போது வாழை துணி வச்சு இரும்ப சொல்லலாம். இது மூலிமா நம்மளுக்கு டிவி வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. சரி சார், இப்போ வந்து காசநோய் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து காசநோயால் அஃபெக்ட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் அவருக்கு தேவை, எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுத்துக்கணும்? தனக்கு வந்து காசநோய் ரொம்ப நேரம் இரும்பிட்டு இருக்காரு, போய் செக் பண்ணுறாரு, தனக்கு வந்து டிபி இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுக்கணும்? முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சில என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கு தென்படுதுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனை, அது பிஎஸ்சி பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், இல்லை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி எல்லா அரசு சார்ந்த மருத்துவமனை அனைத்துலையுமே இந்த இலவச சளி டெஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கப்படும். அவங்க முதலாவது அங்கே போய் மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய என்னென்ன உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே சளி டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அது சளி டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். சளி டெஸ்ட் வந்து பண்ணால் நல்ல இருமிச்சு அவங்களுக்கு நுரையீரல் டிபி இருக்குன்னா கண்டிப்பாக சளி டெஸ்ட் மூலியமாக பரிசோதனை அங்கேயும் இலவசமாக செய்து தரப்படும். சளி டெஸ்ட் 2 நாள் சளி டெஸ்ட் கொடுக்கும். இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு போகிறீங்க, டாக்டர் பார்க்குறீங்கன்னா அப்போ ஒரு சளி டெஸ்ட் கொடுக்கணும். மறுநாள் ஒரு டப்பா கொடுப்பாங்க. அதில் வந்து காலையில் வந்து சளி டெஸ்ட் வெறும் வயிற்றில் எடுத்து நல்லா இரும்பி நல்லா சளி மொத்தமாக எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கும் அடுத்த நாள் 2 சளி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிபி கிருமி இருக்கு அதுலேயே தெரிஞ்சிடும். இருந்ததுன்னா அடுத்தது என்னென்ன தேவையான பரிசோதனை, எக்ஸ்ரேலேருந்து உங்களுக்கு மற்ற இதர ரத்த டெஸ்ட்டுகள், சர்க்கரை இருக்கா, மற்றது வந்து மற்ற வியாதிகளாக இருக்கா, அந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை ஆரம்பிச்சிடுவோம். சரி சார், இப்போ காசநோயை தடுக்க தேவையான மருந்துகளை பயன்படுத்துகிறோம், அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இல்லை ஒரு நார்மலான ரீசனபிள் மருந்துகளா? அதனுடைய செலவு எப்படி ஆகும்? ஸோ இது வந்து பொதுமக்கள் இந்த மருத்துவ செலவு இதுக்கு மருந்து செலவாகும் அப்படின்ற ஒரு அச்சமே தேவையில்லை, ஒரு பயமும் தேவையில்லை. அனைத்து மருந்து மாத்திரைகளும் எவ்வளோ காசுலேருந்து அது அத்தனையும் கவர்மெண்ட் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ சாதாரண டிபிலேருந்து முத்தின டிபி அதுக்குன்னு எல்லா வகையான மருந்து மாத்திரைகளும் கவர்மெண்ட்டில் இலவசமாக தரப்படுகிறது. 6 மாதம் சில முத்தின டிபி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 2 வருட காலங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் கவர்மெண்ட்டு செலவில் ஏற்று எல்லா விதமான மருந்துகளும் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ அந்த 6 மாதம் வைத்தியன்னா 6 மாதம் நாங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா போதும்.
நீங்கள் ஒன்றும் வேண்டாம். அதுவும் உங்களுக்கு வந்து வீடு தேடி வரப்படும் உங்களுக்கு மருந்து. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் எங்கள் வரணும் GH. மித்தபடி வீட்டில் வந்து உங்களுக்கு வீட்டில் வேறு எந்த வியாதிக்கும் தராத ஒரு முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் இதில் ஒரு தருது. எதுக்குன்னா இதுக்குன்னு சில பணியாளர்கள் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு செக் பண்ணுவாங்க. எத்தனை வேளை சாப்பிடணும், எப்படி சொல்லணும், உங்களுக்கு கவுன்சிலிங்லேருந்து எத்தனை வேளை சாப்பிடணும், எல்லா விஷயமும் இதில் இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அந்த மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும். அது மட்டும் தான். மித்தபடி அனைத்தும் இலவசம் தான். அதுவும் இதில் முக்கியமான விஷயம்னா உழவர் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டம் இருக்குது. உழவர் சார்ந்த தொழில் வச்சுருக்கவங்க அவங்க வந்து உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இந்த டிபி இருக்கிறவங்க மாதம் 1000 ரூபா உதவி பணம் தரப்படுகிறது. டிபி இருக்கவங்களுக்கு அது மக்கள் பயன்படுத்த. டிபி இருக்கவங்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் உதவி கிடைக்குது. இது ஒரு பல பேருக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்மலாக வேலை செய்கிறவங்க வந்து வேலைக்கு போகலாம். சில உழவர்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாத காரணங்களால் ஒரு உதவித்தொகை அந்த திட்ட கார்டு இருக்கணும். உழவர் பாதுகாப்பு திட்ட கார்டு இருந்து அரசு மருத்துவரை தெரிவிச்சிங்கன்னா அது வந்து உங்களை வீடு தேடி வர்ற பணியாளர் தெரிவிச்சிங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து அரசு மருத்துவர் மூலிமா கையெழுத்து போட்டு உங்களுக்கு அந்த 1000 ரூபா பண உதவி தரப்படும். அடுத்ததாக ஒரு கேள்வி சார், அதாவது காச நோயாளிகள் வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டூரேஷன் இருக்கா? இவ்வளோ நாள் இந்த காச நோய் இருக்கும், ஒரு 6 மந்த்து தான் இருக்கும், 2 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏதாவது கால நிர்ணயம் இதுக்கு இருக்கா? அந்த நோய்களுக்கு ஏதாவது இருக்கு இல்லை ரொம்ப வருட காலமாக வந்து இருக்கும், மருந்துகள் சரியாமல் எடுக்காமல் இருக்கலாம், சில பேர் கண்டினியூவாக சாப்பிட்லாம், சில பேர் பாதியிலே நிறுத்திடலாம். ஸோ இதுக்கு ஏதாவது டூரேஷன் ஏதாவது இருக்கா சார்? அதாவது எப்படின்னா இந்த டிபின்னு வந்துட்டா இது வந்து கிருமி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மருந்துக்கு வேலை இது கட்டுப்படுறது கொஞ்சம் சிரமம். அதுக்காக தான் மற்ற மருந்து ஜுரத்தோட இந்த மருந்து இந்த வியாதிக்கு வந்து 6 மாதம் வைத்து எனக்கு சொல்கிறோம். குறைஞ்சபட்சம் 6 மாதம். முன்னெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம்லாம் பழைய காலத்தில் இருந்தது. ஸோ 2005க்கு அப்புறம் இது வந்து முழுசாக வந்து 6 மாதம் டாட்ஸ் தெரப்பின்ற ஒரு தெரப்பி வந்துருச்சு. ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட காசநோய் தடுப்பு திட்டத்தில் மூலிமா இது வந்து 6 மாதம் வைத்தியன்னு சொல்லி வந்துருச்சு. அதுலேயும் என்னன்னா வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா கூட போதும், அவ்வளோதான். இந்த திட்டத்து மூலிமா வாரத்துக்கு 3 நாள் ஒரு அட்டையில் இத்தனை மாதம் கணக்கு இருக்கும். அது வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் இந்த அட்டை சாப்பிட்டா போதும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு தான். இது சாதாரண டிபி, இந்த மருந்து கட்டுப்படுற டிபியாக இருந்தால் கண்டிப்பாக 6 மாதத்தில் போதும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மருந்து சரியாக எடுக்காம விடுறவங்க, பாதிலேயே விட்டுறவங்க, நல்லா ஆச்சுன்னு நினச்சிட்டு ஆக்சுவலாக இந்த மருந்து இல்லைனா என்னன்னா 2 மாதத்துலேயே சில ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் இருமல் குறைய ஆரம்பிச்சிடும், ஜுரம் குறைய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 1 மாதத்தில் 2 மாதத்துல அவங்க நல்லா ஆச்சுன்னு நினச்சிப்பாங்க. ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் அவங்களே சொந்தமாக நிறுத்திடுவாங்க. நான் வேலைக்கு போகணும், அங்கே போகணும், எங்கே போயிட்டேன் அப்படி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி பல காரணங்கள் சொல்லி குடும்ப கஷ்டம், வேலைக்கு போகணும், அந்த சில காரணங்கள் பாதிலே மாத்திரை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டா என்ன ஆகுதுன்னா அந்த கிருமி மறுபடியும் வீரியம் அடைஞ்சு அது வேற சாதாரண மருந்து கட்டுப்படாத டிபியாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் திருப்பி டெஸ்ட் பண்ண போகும்போது அது வேற மாதிரி டிபியை மாறி இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அப்போ வந்து என்னன்னா சம்டைம்ஸ் 8 மாதம், சில டைம் என்ன ஆகுதுன்னா இது வந்து சாதாரண மருந்து கட்டுப்பட டிபியாக மாறதுக்கு வாய்ப்பு. அது பேர் MDR டிபி சொல்லுவாங்க, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. அந்த மாதிரி வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 24 மாதம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிபி. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கணும்னா டாக்டர் பரிந்துரைப்படி உங்களுக்கு அந்த 6 மாதம்னா 6 மாதம் கரெக்டாக வைத்தியம் பண்ணி சளி டெஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லை 4 மாதம் நாங்கள் சொல்கிற டைமில் வந்து சளி டெஸ்ட் கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து அந்த கரெக்டான ஃபாலோஅப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் முற்றிலும் சுகம் கிடைக்கும். சரி சார், அடுத்ததாக ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் சொன்னீங்க, அதாவது கொஞ்சம் நம்ம சரியாயிட்டாலே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறது நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது அடுத்ததாக உணவு பழக்க வழக்கங்கள், ஏதாவது நம்மளுக்கு டிபி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், நம்ம ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோம், ஸோ அதனால வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா சார்? சார் இந்த மற்ற வியாதிக்கு இந்த வியாதிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த வியாதியில் மட்டும் எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நல்ல சத்துள்ள உணவு, இல்லை ப்ரோட்டீன் சத்துள்ள உணவு நீங்கள் நிறைய கொண்டக்கடலை, சோயாபீன்ஸு, பாசிப்பயிறு, இந்த மாதிரி நல்ல கீரை, காய்கறி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், முட்டை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக டெய்லியும் 2 முட்டை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஸோ எல்லா வகையான உணவும் சாப்பிடலாம். ஒன்று என்ன விஷயம்னா இந்த காரம் கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா போதும். ஏன்னா அது மாத்திரனால சில பேருக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்னோட பேஷண்ட் எங்களோட GHல பொதுவாக எங்கள் மருத்துவர்கிட்ட இந்த மாத்திரை சாப்பிட்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா சில பேர் அந்த வயிறு எரிச்சல் ஏதோ வரலான்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை. அதனால இந்த வந்து ஒரு அல்சர் மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த காரமான உணவுகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டா போதும். மித்தபடி எல்லாமே நீங்கள் வந்து மாத்திரை மட்டும் கரெக்டாக உட்கொண்டா எல்லாமே நல்லா இருக்கும். கூட வந்து இந்த சத்துள்ள ஆகாரங்கள் அனைத்தும் சாப்பிடலாம், எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது, எல்லா வகை உணவும் நீங்க சாப்பிடலாம். டிபி பாதிச்சவர் வந்து மருந்துகள் எடுப்பதன் மூலமா அவருக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? ஸோ இந்த மாதம் சொன்ன மாதிரி இந்த வயிறு எரிச்சல் இது வரலாம். சில பேர் அந்த ஒரு இனிஷியல் ஆரம்ப காலத்து ஸ்டேஜில் தான் இது ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாளில் சில பேருக்கு புதுசாக மாத்திரை போடுறவங்களுக்கு சூற கொமட்டுற மாதிரியோ இல்லை ஒரு வயிறு எரிச்சல் வர்ற மாதிரியோ, சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு அசதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நோயின் தன்மை தான். அது வந்து அதுக்காக தான் இந்த டைம் சாப்பிடாம இத்தனை நாள் ஒன்றும் சாப்பிடாம இருந்து இப்போ கொஞ்சம் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு அந்த மாதிரி வயிறு எரிச்சல் இது மாதிரி வரலாம்.
அதை தடுக்கும் முறைகள் தான் நீங்கள் வந்து இந்த அது மாதிரி இருக்காமல் அந்த மாத்திரான எந்த எக்காரணத்தை கூட டிபி மாத்திரமே நிப்பாட்டிடவே கூடாது. அது பெரிய தவறாயிரும், அது நம்மளுக்கு வினையாக மாறிடும். ஸோ அதுக்கு அந்த டிபி மாத்திரம் நிப்பாட்டாமல் அது சாப்பிட்டுட்டே இருக்கணும். கூட வந்து இந்த வயிறெச்சல் இருக்குது, ஏதாச்சும் இந்த மாதிரி தொந்தரவு சைடு எஃபெக்ட் இருக்குன்னா நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து உங்களுக்கு என்ன ஒரு இது மாதிரி இருக்கோ, இது மாதிரி வயிறெச்சல் இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு அசதியாக இருக்குது, ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இருக்குதுன்னா நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதுக்கான மருந்து முதல்ல அதுவும் வந்து அரசு மருத்துவம் இலவசமாக தரப்படுகிறது. அதை மக்கள் பயன்படுத்திக்கிறது. நாம் ஏதாச்சும் தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே மருந்து மாத்திரை நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு அங்கே லோக்கலில் ஒரு டாக்டர் பார்த்தேன், அங்கேப்பா இந்த மாத்திரை நிப்பாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி ஜனங்க வந்து வழி தவறி போயிடக்கூடாது. அந்த மருந்து மாத்திரையில் கரெக்டாக 6 மாதம் சாப்பிடணும். சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக அதான் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோர்ஸ், அதாவது 6 மந்த்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து எடுக்கிறதுனால வந்து பூர்ணமாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கண்டிப்பாக மக்கள் வாய்ப்புகளோட கண்டிப்பாக சுகம் உண்டு. வாய்ப்புகளோட இது கண்டிப்பாக 100% கியூரபிள் அண்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ். தடுக்கும், நல்லா வராமல் தடுக்கவும் முடியும், வந்த நோயை முழுசாக குணப்படுத்த முடியும். இதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஓகே சார், அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து அரசு மருத்துவமனையை வந்து எப்படி வந்து இந்த காசநோய் நோயாளிகள் வந்து எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அரசு மருத்துவமனை? அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஒரு டிபிக்கான அறிகுறிகள், டிபி அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருமல், 2 வாரத்துக்கு தொடர் இருமல், சளி, ரத்தம் கலந்து வருதல், மூச்சிரைத்தல், மாலை நேர காய்ச்சல், ஒரு பசியின்மை, ஒரு உடல் இளைத்தல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நேராக நீங்கள் அரசு மருத்துவம் நாடலாம். அங்கே அரசு மருத்துவமனைக்கு போனீங்கனாவே இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொன்னீங்கனாவே உடனே நாங்கள் வந்து சளி பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ இது 2 பரிசோதனை பண்ணாவே உங்களுக்கு டிவி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டிவி இருக்குன்னா மேற்கொண்டு என்னென்ன பரிசோதனை செய்யுமோ செஞ்சு உங்களுக்கு இலவசமாக அத்தனை மாத்திரம் எங்களுக்கு என்னென்ன தரணுமோ தந்துடுவோம். பல விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்து, அதாவது காசநோய் எப்படி வராமல் தடுக்கிறது, எப்படி எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுக்கணும், பல விஷயம் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புகையிலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஏ பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை, அங்கிருந்து வந்திருக்காங்க. காசநோய் பற்றிய பல முக்கியமான விஷயங்கள், அதாவது தெரியாத விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ ஒருத்தருக்கு டிபி அட்டாக் ஆயிருக்குன்னா அவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய நோய் மாதிரியும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உண்மை. எந்த வகையில அவரை ட்ரீட் பண்ணா நோயும் குணமாவும் அவரை ஒதுக்கி வைக்கிறது தவறு இல்லையா? கண்டிப்பாக அதை மக்கள் இன்னும் அது அறியாமையினால தான் அது அந்த தவறு இன்னும் தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. டிபி பற்றி சரியான புரிதல் இல்லாதனால தான். டிபின்றது ஒன்றும் இல்லை, இது நுரையீரலில் பாதிச்சா மட்டும்தான் மற்றவங்களுக்கு பரவும். ஸோ நுரையீரலில் பாதிச்சா அதுவும் அவங்க எப்பயும் மாஸ்க் போடுறது நல்லது. ஸோ வாய் கவர் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்க், இல்லை இருமும் போது வாயில் கர்ச்சீஃப் வச்சிரும்போது, இல்லை சளி துப்புறதுக்குன்னு தனியாக ஒரு குடுவை மாதிரியோ ஒரு டப்பாலையோ மண்ணு கொட்டி சளி துப்பி அது கொண்டு குழி தோண்டி புதைச்சிடணும். ஸோ கண்ட இடத்துல எச்சு துப்புறதோ இருக்கக்கூடாது. வாயில் கர்ச்சீஃபோ துணியோ மாஸ்கோ இல்லாமல் இரும்புறது தவறு. ஸோ இந்த பழக்கத்தை அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுனாலையோ அவங்க கூட ஒன்றா உணவு இருந்ததுனா ஒன்றா ஒரே ரூமில் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிபி வந்தவங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துக்கிட்டாங்கன்னா இதை ஒரு ஒதுக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க நார்மலாக எப்பயும் போல் நம்ம மாதிரியே நம்ம கூட இருக்கலாம். இது மற்ற வியாதி மாதிரியும் மற்ற ஒரு இந்த தீண்டத்தகாத வேறு மாதிரி யாரும் பார்க்க வேண்டாம். இது அவங்களுக்கான மாத்திரைகள் ஒழுங்காக எடுத்துக்கணும், உணவு பழக்கம் நல்ல முறையாக செஞ்சுக்கணும், அவங்கள திரும்பும் போது மட்டும் வாயில் துணி வச்சுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். இதுதான் அவங்களோட பண்ண வேண்டியது. சரி சார், அடுத்ததான் இப்போ ஒருத்தவருக்கு டிபி பாதிச்சிருச்சு, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? கண்டிப்பாக இது நல்ல ஒரு கேள்வி. இது என்னன்னா அதே வேளை நோய் அத்தனை பேர் மாஸ்க் சாப்பிட்றது அவசியம். ஸோ தொற்று டிசீஸ் என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கு மேண்டோ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. தோல்ல ஒரு மருந்து செலுத்தி அது 2 நாளிலோ இல்லை 3 நாளிலையோ 42 72 நேரத்துக்குள்ள அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இது உங்களுக்கு தொற்று இருக்கா இல்லையான்னு. ஸோ இன்னொரு விஷயம், உங்களுக்கு இருமல் இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான சளி பரிசோதனையும் எக்ஸ்ரே பரிசோதனையும் அடுத்து கவர்மெண்ட் மருத்துவமனையில் உங்களுக்கு செய்து தரப்படும், இலவசமாக செய்து தரப்படும். அது டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் யாருக்காச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்க வீட்டில் டிபி இருக்கவங்களுக்கு 6 வயசுக்குள்ள எந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பார்த்து நோய் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நாம் தடுப்பு நோய் இல்லை ஆனால் தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் 6 வயசுல இருக்க குழந்தைங்க. அதனால அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஐஎன்ஹெச்னு ஒரு மாத்திரை இருக்குது, ஐசோனேசன் மாத்திரை அவங்க டெய்லி தரணும் ஒரு 6 மாதத்துக்கு. அது 6 வயசு கீழே இருக்க குழந்தை கம்பல்சரி தந்தாலும் வீட்டில் யாருக்க டிவி இருந்தாலும். நோய் இருந்ததுன்னா முறையான சிகிச்சை, அதே 6 மாத சிகிச்சை, அது வேற மாதிரி. இப்போ இவங்களுக்கு எல்லாம் டிபி எல்லாம் என்ன மருந்து தருமோ அது தருவோம். இது தடுப்பு மாத்திரை வேற, நோய்க்கான மாத்திரை வேற. சரி சார், அடுத்ததா பெண்கள், அதாவது இப்போ ஒருத்தவருக்கு டிபியில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, அதாவது கர்ப்பமாக இருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடுது, இந்த பால் கொடுக்குற நேரமாக இருக்கலாம், அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிபி மருந்துகள் எடுப்பதன் மூலமாக ஏதாவது பின்விளைவுகள் குழந்தைகள் சந்திக்க நேரிடுமா, இல்லை கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தைகளை அதை அஃபெக்ட், பல சந்தேகங்கள் பெண்களுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. உண்மை, இது நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். இது இன்னும் ஸ்டில் நிறைய படித்தவர்கள் மத்தியிலும் சரி படிக்காத எல்லாருக்கும் இருக்கிற மெயினான டவுட்டு. ஏன்னா சின்ன மாத்திரை கூட மாசமாக இருக்கும் போதோ இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது தரலாமான்னு 1000 தாட்டி யோசிப்பாங்க. எத்தனை தான் மருத்துவம் சொன்னாலும் ஜனங்களுக்கு அந்த அவேர்னஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அது எல்லா படித்தவர்கள் மத்தியும் படிக்காம எல்லாருக்குமே. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஒரு டிபி ஒருத்தங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா தாராளமாக மருந்து சாப்பிட்லாம். அது குழந்தைக்கு போகாமல் தடுக்க முடியும். அந்த நாங்கள் தர்ற மருந்து கவர்மெண்ட்லேயோ இந்த டிபிக்கான மருந்து அந்த ஒரு ஊசி தவிர்த்து மித்தபடி மாத்திரைக்கு நாங்கள் தர்ற மாத்திரை சரியான முறையில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைக்கு பரவுகிற வாய்ப்பே இல்லை. மாசமாக இருக்க தாய்மார்களும் சரி, குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களும் சரி, இந்த மாத்திரை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் இதனால குழந்தைக்கு பாதிப்போ இல்லை தாய்மாருக்கு அவங்களுக்கு பாதிப்போ ஒன்றுமே கிடையாது. இதனால 2 பேருக்குமே நல்லா சுகம் கிடைக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். ஸோ எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், தாராளமாக நீங்கள் நாங்கள் தர்ற மருந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், டாட்ஸ் மருந்து. ஓகே, அப்போ ஒரு சந்தேகமே வேண்டாம் இனிமேல் நம்ம கர்ப்பமாக இருக்கோமோ இல்லை குழந்தை பிறந்துருச்சு இப்போ நம்ம மருந்து சாப்பிடலாமான்ற சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக. அடுத்ததாக சார், உங்களோட பணியில் நீங்கள் பல நோயாளிக்கு சிகிச்சை அளிச்சிருப்பீங்க. உங்களோட பேஷண்ட்ஸ் யாராவது பூர்ணமாக டிபியிலேருந்து குணமடைஞ்சு இன்னைக்கு நார்மலான லைஃப்பில் வாழ்கிறாங்களா, எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும் சார். இதில் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரிவென்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள். அதாவது இதில் என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக இது தடுக்க முடியும்.
வந்த நோயை முழுசாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து எல்லாருக்குமே குணம் உண்டு. இது சரியாக மருந்து மாத்திரை எடுக்காமல் போனவங்க இல்லை ஒரு சாதாரண மருந்து கட்டுப்படாத டிபி வந்தவங்களால தான் நாள்பட்ட தொந்தரவுலேருந்து அதுவும் விடுபடுறாங்க. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ்னால இது வந்து ஃபுல்லாக குணப்படுத்தவங்களால கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நேரில் சொல்லிட்டு போவாங்க, அவங்க யாருக்காவது பக்கத்தில் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் எத்தனையோ லட்சம் பேர் வந்து இதனால் எத்தனையோ லட்சம் பேர் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த டாட்ஸ் இந்த தெரப்பினால் இது 6 மாதம் வைத்தியத்தினால பல பேர் பரிபூர்ணமாக சிரமம் அடைஞ்சிருவாங்க. இதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பங்கள் நிறையா வளர்ந்துருச்சு சார். ஸோ இப்போ இந்த டிபி சிகிச்சைக்காக ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கா? ரொம்ப எளிமையான விஷயங்கள், பரிசோதனை முறைகள் ஏதாவது வந்திருக்கா சார் இப்போ காலகட்டம்? உண்மை, இதை வந்து இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயந்தான் அது. இது எப்படின்னா இப்போ வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு சளி பரிசோதனை டெஸ்ட் உண்டு. இப்போ ஜீன் எக்ஸ்பர்ட் தான் CBNAT சொல்லுவாங்க, CBNAAT இந்த ஒரு டெஸ்ட் இருக்குது. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்குது. இப்போ இது ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா இப்போ சளி டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சாதாரண டிபி இருக்கா இல்லை முத்திரை டிபியானது உடனே தெரிஞ்சிடும். சாதாரண மருந்து கட்டுப்படுற டிபியா இல்லை கட்டுப்படாத டிபியானு உடனே கண்டுபிடிச்சிட முடியும். இது பேர் வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ எல்லா அரசு மருத்துவமனையிலும் அரசு வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பரிசோதனை முறை கண்டிப்பாக ஜனங்க அனைவரும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக இதனால் வந்து அது ஏர்லியராகவே முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து சாதாரண டிபியா இல்லை மருந்து கட்டுப்படக்கூடிய டிபியா இல்லை கட்டுப்படாத டிபியா கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு சிகிச்சை முறையில் மாறுபடும். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு இது என்ன சொல்ல ரெவலேஷன் சொல்லுவேன். நடத்த மருத்துவத்துறையில் இங்கே டிபி சம்மந்தப்பட்ட இந்த மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இது ஜனங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு. அடுத்தது என்ன விஷயம் என்னென்னா இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஆல்ரெடி வந்து HIV அதாவது எய்ட்ஸ் வித் டிபி ரெண்டுமே சேர்ந்து இருக்கவங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்குலாம் வந்து வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்டா போதுன்னு இருக்கு. பட் இந்த HIV டிபி பாதிச்சவங்களுக்கு மட்டும் இப்போ தினந்தோறும் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் FDCன்னு சொல்லிட்டு ஒரு ATT. ஸோ இந்த டிபி மாத்திரை தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. இதே தான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரீசெண்டாக இன்னும் கொஞ்ச நாளிலேயே வந்து அந்த மற்ற சாதாரண டிபிக்கும் டெய்லி சாப்பிட்ற மாதிரி வரப்போகுது. அதுக்கான பரிசோதனை முயற்சியை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இன்னும் கொஞ்ச நாளையில் அது வந்து இப்போ அந்த வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்றதும் வந்து டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிடும் போது இன்னும் சைட் எஃபெக்ட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஜனங்க வந்து அதை இன்னும் அதை பயன்படுத்தி இன்னும் சீக்கிரம் நல்லா சுகமாகிறதுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகம். சரி சார், அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து வேர்ல்டு டிபி டே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க March 24. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு கருப்பொருள் இருக்கும், அதாவது தீம் இருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு சார்? ஸோ யுனைட் டு ஹை அண்ட் டிபின்றது இந்த வருஷத்தை கருப்பொருள். அதாவது நம்ம அனைவரும் சேர்ந்து டிபி ஒழிப்போம் தான். ஸோ இது கண்டிப்பாக இது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு மருத்துவர்னாலேயோ ஒரு செவிலியர்னாலேயோ இது வந்து இந்த டிவி முழுசுமாக இல்லாமல் பண்ண முடியாது. ஒவ்வொரு குடிமக்களும் வந்து இதை வந்து இதனுடைய டிவியினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அதை வந்து அதுக்கான சிகிச்சை முறைகளை உங்களுக்கு வந்தாலோ இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிற வந்தாலோ அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இது இப்படி சாப்பிட்டா சரியாயிரும், இது ப்ரிவென்டபிள் அண்ட் க்யூரபிள் டிசீஸ்ன்ற திருப்பி அதை அழுத்தமாக சொல்கிறேன். அந்த ட்ரீட்டபிள் அண்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ்ன்னு தெரிஞ்சதுனால இது கண்டிப்பாக சுகப்படுத்த முடியும் போது எதுக்கு தாமதிக்கிறீங்க? உங்களுக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அந்த தொந்தரவுகள் இருக்குது. அந்த இருமல், சளி, ஜுரம், பசி இல்லை, வெயிட் குறையுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா உடனே அரசு மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சிகிச்சை முழுசும் இலவசமாக தரப்படுது. இதில் வந்து உங்களுக்கான எந்த செலவுமே கிடையாது. இது வந்து அனைத்து முற்றிலும் இலவசமாக தரப்படுறதுனால ஜனங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறதுனால பல நன்மை இருக்காது. அதனால் உங்களுக்கு வர நோய் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் பாதிக்காது. நீங்களுமே சீக்கிரம் குணம் அடைஞ்சு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்புனால தான் செய்ய முடியுது. ஸோ ஜனங்க வந்து கண்டிப்பாக இது பயன்படுத்து. ஓகே சார், இன்றைக்கி மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது காசநோய் ஒருத்தவருக்கு வந்துருச்சுன்னா எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் பண்ணணும். அதாவது ஒருத்தவருக்கு நோய் வந்துருச்சுன்னா அவருக்கு மருந்து மட்டும் இல்லை, ஒரு அன்பும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலியில் அவரை ஒதுக்கி வைக்காம கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது 6 மாதன்றது 5 மாதத்தில் கூட குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது சீக்கிரமாக ஒரு நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸாக வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இன்கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, ஸோ நம்ம இருமும்போது வந்து வாயில் துணி வச்சு இருமணும், மற்றவங்களுக்கு பரவ விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ்கள் செய்யும்போது வந்து இது பரவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் மக்களுக்காக சொன்னீங்க. அது பயனுள்ள விஷயமா இருந்தது. நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.
விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கிய காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கள் தாம்பே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு பழமொழியே இருக்குது. கூட்டு குடும்பத்தில் என்னென்ன நன்மை இருக்குது? ஏன் கூட்டு குடும்பத்தை விட்டு தனி குடும்பம் நோக்கி போகிறாங்க? உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க? இது போன்ற சில கேள்விகளுக்கு மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபௌசியா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரிசர்ச் ஸ்காலர். சரி, நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியா? நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி தான். நியூக்ளியர் ஃபேமிலியில் வாழறது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். தனியாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது, சண்டை அதிகமாக இருக்காது. எப்படி இருந்தாலும் சுற்றி சுற்றி வீட்டில் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா தான் இருக்கிறதுனால ஸோ ப்ராப்ளம் நிறைய இருக்காது. என்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவோம், ஈகோ இருக்காது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பிடிக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் பிடிச்ச விஷயம் என்ன? நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. எல்லாருமே கூடவே இருக்கிறதுனால எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நம்ம வெளியே போக தேவையில்லை. எல்லாரும் ஒன்றா போகலாம், எல்லாம் ஒன்றாவே வரலாம். நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் குழந்தைங்கள்லாம் நிறைய இருப்பாங்க, ஸோ ஜாலியாக விளையாடலாம். அவங்களோட தனியாக இருக்கிற ஃபீல் இருக்காது மொத்தத்தில். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? அது நிறைய ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்போது அந்த காலத்து பெரியவங்க வந்து நிறைய ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. இப்போ இருக்க கேர்ள்ஸ் கிட்ட அதுவே தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது இல்லை, இருப்பாங்க பட் கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் அது செட்டே ஆகாது. அதே மாமியார் மருமக அந்த ப்ராப்ளம் தான் வரும். அதே போல் சொந்தத்தில் சித்தப்பா சித்தி பெரியம்மா அவங்க எல்லாம் இருந்தாலும் அவங்களும் அதே காலத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், பொண்ணு வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இப்போ வர வர ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ வெளியே போகணும், உலகம் என்னன்றதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு தான் செட் ஆகுறது இல்லை நிறைய. அதனால தான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க. ஸோ சின்னவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் யார் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு? நியூக்ளியர் ஃபேமிலினா அப்பா தான் பார்க்கணும், அப்பா இல்லை அம்மா தான் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேர் தவிர யாரும் பார்க்க முடியாது. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க ரிலேஷன்ஷிப் இல்லாமல், அதை சொல்லுங்கள். தனியாகவே இருக்காங்க. ஸோ அப்படியே இன்டர்நெட்டுக்கு வீடியோ கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அவங்க தனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படிக்கலாம், பட்டு ரொம்ப நேரம் யாராலையும் புக்ஸு படிக்க முடியாது, ஒரு அரை மணி நேரம் கூட படிக்க முடியாது. ஸோ ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் தான் போகிறாங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் நல்லது விஷயம் நிறையவே இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே வந்து கெட்டது தான் நிறைய வரும். அதனால தான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது குழந்தைங்க, முக்கியமாக குழந்தைங்களும் சரி யங் ஏஜில் இருக்கிறவங்களும். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வராங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கலாமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கலாமா, நீங்கள் வந்து என்ன
என்ன சொல்வீங்க? அவங்க ஏற்கனவே இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியிலே இருக்காங்க, அப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க இதிலே கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியில் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலி தான் வேணும்னு தான் நினைப்பேன். நான் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கலாம், கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக இருந்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்கணும், எதுக்காக தனியாக போகணும்? இவ்வளோ பெரிய வீடு இத்தனை பேர் இருக்கும்போது தனியாக போய் எதுக்காக கஷ்டப்படணும்? அதுதான். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேமபிரியா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் படிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிங்க. ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எல்லாருமே சேர்ந்து இருக்கோம், அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் குட்டீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அண்ணா தங்கச்சி எங்கே போனாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போவோம், யாரும் ஒருத்தர் விட்டு போக மாட்டோம், அதனால ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ண. சரி, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல முடியுமா? அட்வான்டேஜஸ்னால் எதுனா ப்ராப்ளமாக எல்லோரும் நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு எதாவது செஞ்சாலும் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம், எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இது பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்கு. அப்புறம் சாப்பிடும்போது கூட எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், அவங்கவுங்க ஃபேமிலி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஷேர் பண்ணிப்போம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்போது மம்மி ஸ்கூல்லே எதனா சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது கொஞ்சம் சின்ன பெரிய ப்ராப்ளமாகும், அவ்வளோதான், வேறு எதுவும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு நோக்கி போகிறாங்களே நம்ம நிறைய மக்கள் இல்லையா? ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கரெக்டாக. ஆனால் எங்களது அப்படி இல்லை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் எங்களுக்குள்ள தாத்தா பாட்டி பிரச்சனையும் இல்லை, அவங்களும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க எங்கள் கூட. சரி, உங்களுக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா? ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெட்டர், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலினா நம்ம தனியாக இருக்க ஃபீல் இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் இருப்பாங்க ஜாயின்ட் ஃபேமிலின்னு எடுத்தா? குடும்பமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஆபத்துனால இன்னொருத்தர் பார்த்துக்குவாங்க, இன்னொருத்தருக்கு இதனால பிள்ளைங்களோ மருமகளுங்களாம் எல்லாரும் மருமகளும் நம்ம பொண்ணு மாதிரி தான், பிள்ளைங்களும் நம்ம இது மாதிரி இருக்குது. நல்ல கூட்டு குடும்பம் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அதை பற்றின உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். தனி கொடுத்தோன்னா அவங்க வேலைக்கு போகிறவங்க கூட்டு குடும்பத்தில் எல்லாமே அனுசரித்து போகணும். தனி கொடுத்தனமா இருந்தால் அவங்கவுங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, எப்படியோ அவங்க முடிஞ்சால் சமையல் பண்ணுவாங்க, இல்லை ஹோட்டலில் வர வச்சு சாப்பிட்றதோ எப்படியோ அவங்க தனி இஷ்டமாக அவங்க ஃப்ரீயாக போயிடுவாங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படியெல்லாம் இருந்தால் முடியாது. என் மாமனார் மாமியார் மற்றவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைங்களாம் இதாகும், அதனால் அவங்க தனி கொடுத்தனம் போகிறாங்க. அது அவங்க சௌரியத்தை பொறுத்துது. கூட்டு குடும்பம் வந்து நம்ம எங்களாட்டம் வயசானவங்களுக்கு எங்களுக்கு கூட்டு குடும்பம் எல்லாம் நல்லதாக தெரியுது. சரிம்மா, கூட்டு குடும்பமாக இருந்துட்டு தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? தனி கொடுத்தனம் போனால் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதான். ஒரு குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டில் ஒரு சமையல், கூடுமான வரையில் வயசான மாமியார், ஒரு அளவுக்கு இருக்கிற மாமியாருங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க, வீட்டில் ஏதோ முடிஞ்ச இவங்க விட்டுட்டு போகிற இதுவெல்லாம் அனுசரித்து பார்த்துக்குவோம். ஒரு பிள்ளைங்கள மருமகள் யார் வந்தாலும் அவங்கள கவனிக்க செய்ய வயசாக வீட்டில் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ சௌரியம், அது அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக போகணுன்றது அவங்க மனசில் தோணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உறவுங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தனியாக போகிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியுது. இப்போல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி கூட்டு குடும்பம் இந்த மாதிரிலாம் வந்து அது அவ்வளோ முன்ன காலத்தில் அது ஒத்து வந்தது. இப்போ வந்து யார் சிலருக்கு பிடிக்கிறதில்ல அந்த மாதிரிலாம் போகிறது. ஏதோ அவங்க முடிஞ்சால் அவங்க புருஷன் பஞ்சாதியெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கணும் போது அவங்க ரெண்டு பேருமே ஒத்துட்டு போயிட்டாங்கனாக்கா ஹோட்டலில் சாப்பிட்றதோ கடையில் சாப்பிட்றதோ வீட்டில் சமைக்கிறதோ சமைக்க முடியலன்னா போயிட்டாங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாது. எல்லாருக்குமே சமையல் பண்ணணும் செய்யணும். ஒருத்தருக்குனாலும் மாமியார் வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்க கவனிக்கணும். அப்புறம் அவங்க குழந்தைங்களெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா எழுந்தால் அவங்க வேலைங்களை முடிச்சுக்கின்னு வேலைக்கு போகணுன்னு போகிறதாங்க. அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது கூட இப்போ எடுத்து இதில் விட்டுடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அது சௌரியமாக தெரியும். இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லாமல் இருக்காங்கல்ல, அதை பற்றி அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பெரியவங்க நம்ம சொந்தம், அதுக்கு தாத்தா ஆயா மாமா அண்ணா அண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவரும் அது பாசத்தோடு கவனிச்சுக்குவாங்க. ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு போகிறது வந்து கடமைக்கு தான் பார்த்துக்குவாங்களே ஒழியா காசுக்காக அவங்க பாடு எடுக்கணும். நம்ம வந்து அந்த பாசத்துக்காக செய்யணும். ஒரு சின்ன தவறு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட நம்ம பெரியவங்க பார்த்துக்குவோம், நம்ம உரிமையாக பார்த்துக்க முடியும். மற்றவங்ககிட்ட விட்டுட்டு போகிறது அது கொஞ்சம் அது அவங்களுடைய மனசை பொறுத்தது தான். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாக பார்த்து கவனிச்சிக்கிறது தான் மனசுக்கு நல்லது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறத விட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு
போய் இவங்க வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கிறாங்கன்ற அந்த மாதிரி இதில் இருக்குது. இப்போ கூட்டு குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி உறவுகள்லாம் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் தம்பி பெரிய வீட்டுக்கு பெரிய பிள்ளையா இருந்தால் அடுத்தாப்புல இருக்கும் தம்பி பொண்டாட்டிங்க, அப்புறம் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க இவங்களுக்கு இருக்காங்க. அக்காவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டுக்கு வர போவோம். எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லாம் நல்ல ஒரு 4 கிழமைன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இதுவாக இருக்கும். தனி கொடுத்ததில் அந்த மாதிரி வராது. எங்கள் குடும்பத்திலேயே இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ 3 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக பொழுது போச்சு. அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் எங்களை பொறுத்தவரை இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இது தேவையில்லை, வேலைக்கு போகணும், நம்ம அர்ஜென்ட்டாக வரணும், டைமோடு வரணும் போது அவங்க வேறு இது நினைக்கும். இது கஷ்டமாக நினைக்கும். ஒரு நேரம்லாம் அவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லணும். தம்பி குழந்தைங்க அண்ணன் குழந்தைங்க இந்த மாதிரி வரும்போது எல்லாம் நிறைய அவங்களுக்கு தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் சகிச்சுன்னு போனால் கூட்டு குடும்பம் நல்லது, இல்லைன்னா தனி குடும்பம் தான் அவங்களுக்கு சேவை. இந்த கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு தலைவர் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பத்தில் தலைவராக இருக்கிறவர் கூடுமானவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு வயசாகிட்டாலும் கூட ஒரு வருமானம் இல்லைன்னா கூட பிள்ளைங்கள கண்ட்ரோலில் கொண்டாடுறதுக்கோ புத்திமதி சொல்கிறதுக்கோ மருமகளுங்கள மகளாக நினச்சி அவங்கள கண்ட்ரோலில் பண்ணி அவங்கக்கிட்ட பேச உறவாட எல்லாம் இந்த மாதிரி தப்பு செய்தாலும் திருத்துறதுக்கு, நல்லது செய்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு அவங்க எல்லாமே எடுத்துக்குவாங்க. கூடுமானவரில் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்ன்றது பெரியவங்களாக இருக்கிறவங்க பலு எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க, அவங்களால இதெல்லாம் வீட்டில் பார்த்துக்க முடியாது, நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரியவங்களா இருக்கிறவங்க செய்வாங்க. இப்போது தனி குடும்பத்தில் வந்து சுதந்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படி ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்களா? அந்த மாதிரியெல்லாம் தனியாக வந்து இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான். கூட்டு குடும்பத்தில் அப்படி இல்லை. யாராயிலும் ஒருத்தர் இது பண்ணுவாங்க செய்வாங்க. அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருத்தர்னா ஒருத்தர் குழந்தைங்க இருக்கும், தம்பி குழந்தை இருக்கும், அவங்க மச்சன் மருந்து குழந்தைங்க இருக்கும், நான் அக்கா தங்கி யாருதுனா குழந்தைங்க இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயும் சாப்பாடு செய்யுது, அவங்களுக்கு கட்டி கொடுக்குவோம் செய்வோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ தனி குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு எழுந்திரிச்சுக்குவாங்க, அவங்க குளிச்சுட்டு ஏதோ டிஃபன் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு வருது அவ்வளோ பாக்ஸில் போட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் தெரியும். அது வந்து அவங்க மனசை பொறுத்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம் நல்லதா இல்லை தனி குடுத்தனம் நல்லதுன்னு சொல்வீங்களா? எங்களை பொறுத்த வரையிலும் கூட்டு குடும்பம் தான் நல்லதுன்னு எங்கள் மனசுக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தர்கள்லாம் இன்றைக்கி அவங்க தனிப்பட்ட முறையில் குழந்தை விட்டு போகிறவங்க ஸ்கூல் போயிட்டு வாங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு நாளைக்கு லேட் ஆகிடும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து எங்கே நிற்கும், அந்த பிறகு குழந்தைங்கள கூட்டுன்னு வரணும். மத்தியானத்திலிருந்து பார்த்துன்னு அம்மா வரல அப்பா வரலன்னு இருக்கும். இல்லை கொண்டாந்து விட்டுட்டாலும் அடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. இப்போ கூட்டு குடும்பத்தில்னா இதெல்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டாங்கன்னா அவங்க ஒருத்தருங்களாம் ஒருத்தர் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அம்மா வருவாங்க அப்பா வருவாங்க, நீங்கள்லாம் இருங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஞாபகமே ஃபீலிங்கே இல்லாத போய்டும். நம்ம தாத்தா இருக்கிறாங்க, ஆயா இருக்காங்க, பெரியப்பா இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க, இப்படி இருக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு இருக்காங்க. அது வரைக்கும் கூட்டு குடும்பம் நல்லதுன்னு தான் தெரியுது. ஆனால் இந்த காலத்தில் வந்து அது மாதிரி நினைக்கல. ஃப்ரீயாக இருக்கணும், சாப்பிட்றோமோ இல்லையோ வேலைக்கு போயிட்டு வந்து அந்த குழந்தை இதில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வச்சுன்னு சாப்பிட்றாங்களே செய்கிறாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு சிலர். கூட்டு குடும்பம் தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட்டு குடும்பம் நல்லது, இல்லை தனி குடுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு தனியாக இருக்கும். என்னதான் நம்ம வந்து படிப்பு ரீதியாக நல்லது கேட்ட தெரிஞ்சுக்கினாலும் பெரியவங்க சொல்லி தர்றதுன்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவங்க வாழடி வாழியாக அவங்க பரம்பரை விஷயம்லாம் பெரியவங்க சொல்லி தான் தெரியும். இந்த மாதிரி தனியாக வந்துட்டா அவங்க எப்படி கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம். இப்போ இது வந்து அதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் பழக்க வழக்கத்தெல்லாம் வந்து அதெல்லாம் ஊர் நாட்டு பழக்கம். அந்த படிக்காதுங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் நாகரிகம் எவ்வளோ இது ஆகிப்போச்சு. நாகரிகமாக அனுப்பினால அதெல்லாம் இப்போ நம்மளே இங்கே சொல்ல வரும்போது என் பேர் மாதிரி கூட அந்த காலத்தில் எப்படியோ பண்ணிட்டீங்க, இந்த காலத்தில் அதெல்லாம் எவ்வளோ நாகரிகம் முத்தி போச்சு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பசங்க அப்படி இருக்குது. அந்த பழக்க வழக்கம் வந்து சொல்லி கொடுக்குறது அவங்க அப்பங்க அம்மா சொல்லணும். என் பிள்ளைங்களோ என் மருமகளுங்களா தன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. நம்ம தாத்தா எல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும், எல்லாம் நமக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு அந்த பாச உணர்வு ஏற்படும். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அதை பிரிஞ்சு தான் போகும் குழந்தைங்க. அந்த பாசமெல்லாம் வராது, அந்த பழக்க வழக்கமும் வராது. இப்பயும் மாறி போச்சு. பழைய ஜெனரேஷனுக்கு புது ஜெனரேஷனுக்கு எவ்வளோ வித்தியாசமெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாறி போச்சு. அதனால் அவங்க இந்த பழக்கம் சொல்லி கொடுத்து அவங்க தாய் தாப்புல பொறுத்து தான்.
என் பிள்ளைங்க உணர்வாங்க, நம்ம அம்மா எல்லாம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நினைக்கும் போது நம்ம சொல்கிறது இதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துது. அவங்க அனுபவத்தை வச்சு தான் பார்க்கணும். கூட்டு குடும்பத்தில் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக உதவி பண்ணாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, இப்போ ஒரு நேரம் ஆகிட்டு அப்படியே விட்டுட்டு பெரியவங்க கிட்ட விட்டுட்டு போனால் அவங்க பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் அவங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்க இங்கே வரவங்க பாருங்களா. இப்போ அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலன்னா இது குழந்தைய தூக்கி அப்படி போடுவாங்க, புஸ்தகத்தை தூக்கி அப்படி போடுவாங்க, சாப்பாடு தூக்கி அப்படி போடுவாங்க. நேரம் ஆகி போச்சு போக முடியலன்னு குழந்தைங்கள 2 கஷ்டப்பட்டு அடிக்க வேண்டியதாகவும் வரும். அந்த சூழ்நிலை ஒரு வெறுப்பு மேலே செய்ய வேண்டியதாக இருக்கும். இது எத்தனையோ பிரச்சனைங்க இருக்குது. அது அவங்க உணர்ந்தால் தான் அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள உணரணும். நமக்கு கூட்டு குடும்பத்தில் பெரியவங்க இருந்து நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது, அந்த உதவி தனிப்பட்ட முறையில் கிடைக்கலையா நமக்கு அப்படின்றது இருக்கணும். நமக்கு என்ன இந்த காலத்தில் கூட அந்த பெரிய குடும்பத்தில் இருக்கிறது தான் நிறைய. அந்த குழந்தை இவங்க ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் அந்த குழந்தை வந்து நிற்குதுன்னா இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டா கூட என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியல, குழந்தை வரலையா, அங்கே போச்சு வந்ததுன்னு நம்ம இந்த மாதிரி கவனிக்கும். அவங்க வீட்டுக்கு வந்தப்பனால தான் அது கவனிப்பாங்க, வந்துச்சா இல்லையா போச்சா அப்படின்னு அந்த மாதிரி கவனிக்கும். அது கஷ்டமாக தான் தெரியுது. எங்களாட்ட இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு அது எப்படி இருக்குமோ தெரியாது. அவங்க மனசு பொறுத்தது தான் அதெல்லாம். சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் எப்பயாவது ஒரு சூழ்நிலையாவது ஒன்றா சேரலாம் இல்லையா? நல்ல இது அது மாதிரியே ஒத்துக்கிட்டு போகும்போது 4 கிழமை ஒரு மாதிரி திருவிழா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இந்த பொங்கல் வந்தது, தீபாவளி வருது, இந்த மாதிரி வர நேரத்தில் குடும்பம் எல்லாருமே வந்து ஒன்றா செல்லும்போது அதனுடைய இதுவே தனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்குவாங்க அவங்கெல்லாம் நம்ம அங்கங்கே போயிருக்கிறோம், இப்போ வந்து பாரு நம்ம இருக்கணும். சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து தனிப்பட்ட முறையிலேயே இருக்கணுன்ற ஒரு பழக்கம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதுதான் இதுவாக இருக்கும். இது கஷ்டமாக தான் தெரியாது. சரிம்மா, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரளா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் தனி குடும்பமாக இருக்கீங்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? தனியாக இருக்கேன்னு சொன்னீங்க. அதில் இருக்கிற நல்லது கெட்டது சொல்கிறீங்களா? நல்லதுன்னு சொல்கிறது முடியாது. என்னென்னா மிஸ் பண்ணுவோம் எல்லாரையும் ரொம்ப. எனி ஒரு ஃபங்க்ஷன்ஸோ எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். தனியாக இருக்கும்போது எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறது எல்லாரையும். ஒரு ஃபங்க்ஷன்ஸு, ஒரு பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எல்லாரையும். கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, அதை சொல்லுங்கள். எல்லோரும் ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து பேசுகிறது. இல்லை ஒருத்தருக்கு ஜுரம்னாலும் ஐயோ நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஒரு ஆறுதல். தனியாக இருந்தோன்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான். நம்மளுக்கு ஃபீவரே இருந்தாலும் பாதி நமக்கு சொந்த பத்தம் யாரும் இங்கே இல்லை, அந்த கஷ்டம் தான் அதிகமாக இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி தனியாக வாழறது, தனி குடும்பமாக வாழறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெட்டர். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சண்முகவல்லி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? குடும்பம் இது தான் பண்ணுறோம். சரிம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம்னா என்ன? அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நல்லா வசனமாக இருக்குது. நல்லா எந்த ஒரு கவலையும் இல்லாத நல்லா எல்லாம் ஒன்றா இருக்கணும். எதனா தனியாக ஒரு ஆள் இல்லைன்னா கூட ஒரு ஃபீலிங் ஆயிடுது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லதா. சரிங்க, நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா? முதல்லலாம் கூட்டு குடும்பமாக இருந்தோங்க. அதுக்கப்புறம் சில வாழ்க்கையில் பிள்ளைங்க படிப்பு அப்படி தள்ளி வர சூழ்நிலையால் இப்போது தனி குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன, தீமை ஏதாவது இருக்குங்களா? கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான வார்த்தை தாங்க அது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தாச்சுன்னா மக்கள் வந்து கூட்டு குடும்பத்தை விட தனிமையை தான் விரும்புகிறாங்க. அது எதனால் அப்படின்னு யோசித்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் வந்து கூட்டு குடும்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டரான ஒரு லைஃபு. பெரியவங்க நம்ம கூட இருந்து நமக்கு தெரியாத சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் போதும் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஆனால் ரொம்ப பேர் விரும்புகிறாங்க தனியாக வாழணும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, தனிமையைப்படுத்தி தனியாக போயிடுறாங்க. அப்போ பெற்றவங்க தனியாகவும் பிள்ளைங்க தனியாகவும் வாழற சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது பிள்ளைங்க ஏற்பட்டு வெளியில் போகணும்னு நினைக்கும் போது தானே தவிர எந்த ஒரு அம்மா அப்பாவும் வந்து நம்ம பிள்ளைங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதனால் அந்த இடத்துல வந்து கூட்டு குடும்பம் வந்து தனி குடும்பமாக போயிடுது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோகிலா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். நீங்கள் தனி குடும்பமாக இருக்கீங்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க நீங்கள்?
எல்லாம் சுக துக்கங்கள்லாம் அவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம், எல்லாம் எதுவாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஜாயின்ட் ஃபேமிலி தான் எப்பவுமே பெஸ்ட்டு. தனி கொடுத்துட்டு போனோம்னா எதுவாக இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், கொள்ளணும். எதனா ஒரு ஃபீவர் இருந்தால் கூட அவங்க வரணும், கொள்ளணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதே வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா யாருக்குனா சொல்லிவிட்டு யாருனா கூட்டிகிட்டு போகலாம், எதுனா பண்ணலாம். அது நம்ம எப்பவுமே ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலே தனி கொடுத்தனம் போயிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனி கொடுத்துட்டு போய் அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷமாகவும் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சந்தோஷமாக இருப்பாங்க, பின்னாடி தான் கஷ்டப்படுவாங்க. எதுக்கு வந்தாலும் பெரியவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு வர முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கூட ஐயோ எங்கள் மம்மி டேடி இல்லையே, எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா இல்லை, தம்பி இல்லை, அண்ணா இல்லை, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தனி கொடுத்தணும் போயிட்டாங்கன்னா. அதே ஜாயின்ட் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. ஏதோ சின்ன சண்டை பெரிய சண்டை அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக போகும். அதெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியாது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே கூட்டு போகணும்னா தான் பெரியவங்க இருக்கிறாங்க, அண்ணா இருப்பாங்க, அண்ணி இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க. அதனால அது பார்த்துக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, முன்னேற்று இருக்கிறாங்க ஆள் பார்த்துக்கு. அதே தனி கொடுத்துருமானா அவங்க தான் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரா, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை பார்த்துப்பாரா, பொண்டாட்டியை பார்த்துப்பாரா, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். சந்தோஷமாகவும் இருக்கும், இதுவும் கஷ்டமாகவும் இருக்கும். ரெண்டுமே அனுபவிக்கணும். ஆனால் தனி கொடுத்துட்டு போனாங்கன்னா தனி குடுத்தமில் வாழுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதுவுமே இல்லை, ரெண்டுமே பார்த்துக்கணும். அவங்க சந்தோஷமாகவும் பார்த்துக்கணும், துக்கத்தையும் பார்த்துக்கணும். கூட ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. சரி, நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்களா? நான் வந்து வீட்டுக்கு பெரிய மருமகளாக இருக்கிறேன். அதான் எது வந்தாலும் எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க, கொள்வாங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு. அது ஒரு சந்தோஷம். ஆனால் தனியாக போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட எதுவும் கேட்க முடியாது, கொள்ள முடியாது. இப்போ எங்கள் சின்ன மாமியார் இருக்கிறாங்க, அவங்க வந்து தூரமாக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் 3 மாமியாருங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் எது வந்தாலும் நாங்கள் பேசிக்கிற கொள்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அவங்க தனியாக போயிட்டு அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். கூட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க தனியாக போயிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சுதந்திரம் இருக்குது, நம்ம இங்கே கூட்டு குடும்பத்துலேயும் இருக்குது. நம்மக்கிட்ட அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லாமல் பண்ணோம்னா தான் பிரச்சனை. தனி கொடுத்தனம் போகிறவங்க அனுபவிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் தான் ஏதோ சின்ன விஷயத்துக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வரும். அதே கூட்டு குடும்பம் தான் பேசி தீர்த்துப்பாங்க. இது பண்ணாத அது பண்ணாத சொல்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. தனி கொடுத்துட்டு போனாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். சந்தோஷமாக ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்புறமாட்டு சின்ன விஷயத்தில் தான் கொஞ்சம் சண்டை வரும். பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அது பார்த்துக்கணும், அதில் தான் கொஞ்சம் கஷ்டம். மீதிபடி அவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சரிங்க, உங்களுக்கு தனி கொடுத்தனம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா போவீங்களா? அது மாரியெல்லாம் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறோம். மச்சினுக்கு தங்கச்சியை கொடுத்துக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் எனக்கு நல்லா போயின்னு இருக்குது லைஃப். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயின்னு இருக்கிறோம். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். லோகநாதன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பில்டிங் கான்ட்ராக்டர். சரி சார், நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக இருக்கீங்களா? குடும்பமாக தான் இருக்கிறோம். கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையும் கிடையாது. சந்தோஷம்னாக்கா அதுதான் முக்கியமான சந்தோஷம். ஒன்றா உட்காந்து டெய்லி சாப்பிட்றது. நைட்டில் எப்படியா இருந்தாலும் 8 பேர் 3 பேர் 9 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியே மிஞ்சி போச்சுன்னா இந்த வீட்டில் அண்ணன் வீட்லேயும் இன்னொரு அண்ணன் வீட்டில் ஒன்றா உட்காந்து 3 குடும்பம் ஒன்றா சேர்ந்து கூட சாப்பிடுவோம். 3 பேர் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் இந்த 3 பேர் ஒன்றா இருக்கிறோம். 3 பேருக்கும் ஃபேமிலி தனித்தனி. அவங்களுக்கு பசங்க ஒரு 10 பசங்க இருக்குது, எங்களுக்கு ஒரு 7 பசங்க. டோட்டலாக எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இதுதான் சந்தோஷம். அதே சந்தோஷம் தனி குடும்பத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அது பொண்டாட்டி பேசிக்கிட்டு பொண்டாட்டிக்கு அடிமையாக அவங்க அம்மா வீட்டு சைட்டுக்கும் நம்ம அம்மா வீட்டு சைட்டில் சண்டை தான் நடக்குது. கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் இவங்க அம்மா வீட்டுக்கு பக்கம் எங்கள் வீட்டு சொந்தக்காரர் வந்தாக்கா சண்டை, அவங்க அம்மா வீட்டுக்கார பக்கம் வந்தால் நம்ம சண்டை போடுவோம். இது கண்டினியூஸ் சண்டை தான் நடக்கும். இது வந்து சந்தோஷம் இருக்காது. கூட்டு குடும்பம் தான் சந்தோஷமாக தரும். கூட்டு குடும்பம் தான் நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் தனி கொடுத்தனம் நோக்கி போகிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் வர மனைவி அதிகமாக படிச்சுட்டு வராங்கல்ல, படிச்சுட்டு வரும்போது நாங்கள் தனி கொடுத்துட்டு போனோம். ஏன்னா அடுத்தவங்க துணி துவைக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய இது நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, தட்டு கழுவக்கூடாது, ஒரு போட்டி போகாமல் தான். அடுத்தவங்க வந்து இப்போ படிச்சுட்டு வராங்க. சில பேர் படிக்காத இருக்காங்க. படிக்காதவங்க என்ன பண்ண வீட்டு வேலை செய்கிறாங்க. படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவள் வேலையை நான் செய்ய முடியாது, அதனால் நாங்கள் தனியாக போகிறோம். இது ஒரு கருத்து வேறுபாடு. படிச்சிருக்கிறவங்களுக்கும் படிக்காத மருமவ என்ன பண்ணுவா, வீட்டிலே இருந்து துணி துவைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், மாமியார் கட்டளை போடுவாங்க. படிச்சுக்கிற மருமவோ கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் டிஃபன் பண்ணிவிட்டு
பேக் தூக்கி மாட்டிட்டு அவங்களுடைய 2 பசங்களையும் படிக்காத ஒரு மருமக தான் வீட்டில் வச்சு பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், போட்டி பொறாம தானே வரும். அதனால தான் தனி கொடுத்துன்னு போகிறதுக்கு விரும்புகிறாங்க. பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி தனி குடும்பத்தில் வாழறாங்களா அது பெஸ்ட்டுன்னு நினைக்கலாம்? கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட். அதில் இருக்கிற நல்லது கெட்டது சொல்கிறீங்களா? கூட்டு குடும்பத்தில் இருக்க நல்லது கெட்டது சொல்லுங்கள். கூட்டு குடும்பத்தில் இருக்கணும்னாக்கா இப்போ ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கனாக்கா ஒருத்தர் அரிசி பருப்பு ஒருத்தர் பார்த்துக்கலாம், ஒருத்தர் கேஸு காய்கறி இந்தமாரி பார்த்துட்டு அவங்க வருமானத்தை மிச்சம் பண்ணலாம். மிச்சம் பண்ணால் சேமிப்பாக வாழலாம். கூட்டு குடும்பமாக இருந்தால் சேமிப்பு வாழ்க்கைக்கு நல்லது. அதை விட வேறு என்ன? கூட்டு குடும்பத்தில் ஆர்கனைஸ் பண்ணால் யாராவது ஒரு ஹெட் இருக்கணும் இல்லையா? அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் குடும்பத்து மேலேன்னு சொல்லுங்கள். அவருடைய பொறுப்பு ஒருத்தர் மேலே டிமாண்ட் பண்ணி ஒருத்தரெல்லாம் ஏமாற்றி வாழக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்தால் தான் கூட்டு குடும்பமாக இருக்கும். நீ தான் லேட்டுனா நீ தான் வாங்கி போடணும், நீ தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே அவங்களுடைய பொறுப்பு எல்லாருடைய பொறுப்பு அவங்க வேலை செஞ்சால் கூட்டு குடும்பமாக இருக்க முடியும். தலைவர்னு சொல்லிட்டு தலைவர் நீயே செய் தலைவரை சொல்லிட்டு இன்னொருத்தர் நல்லா இருந்தால் அது நல்லா இருக்கு. எல்லோரும் சேர்ந்து சமத்துவமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்துட்டு தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக இருந்து வெளியே போகிறவங்களா போனாங்கனாக்கா அடுத்த கட்டமே பொண்டாட்டி பக்கம் வர சண்டையை தான் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி என்ன ஓதுனாலும் அந்த சண்டையை தீர்க்கவும் முடியாது. பொண்டாட்டி பக்கம் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கவே முடியாது எந்த காரணத்து கொண்டும். ஆத்தா அப்பா மாமியார் இந்த கூட்டு குடும்பம் தான் நல்லாயிருக்கும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எம்கே லோகேஷ்குமார். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? 7th ஸ்டாண்டர்ட் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிச்சுன்னு. நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக இருக்கீங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறேன். சரி, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் எல்லாருக்கூடையும் ஒரு சந்தோஷமாக பேசின்னு இருக்கலாம். யாரை வேணால் கூட்டின்னு போகலாம், எங்கே வேணால். எங்கள் தாத்தா பாட்டி கூட என்ன பேசின்னு இருக்கலாம். அவங்க கடை சொல்லுவாங்க, அவங்க மடியில் தூங்குறது அது ஒரு என்ஜாயாக இருக்கும். அதான் நல்லா இருக்கும். எங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது பிடிக்கிறது. நீங்கள் பெருசாகிட்டு தனியாக போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போவீங்களா? எதா இருந்தாலும் எங்கள் மம்மி எல்லாரையும் கூட்டின்னு தான் போவேன். கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8 தொகுத்து வழங்குவது சாந்தினி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். की हूँ कोई बच्ची नहीं, नई हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही। भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। क्या तेरा क्या मेरा सब तुझ पे ही बारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। अपनी यारों की खाओ कसम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो कश्मीर से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं।
हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार यही, संस्कार यही। अपनी यारी की खाओ कसम, करेंगे अपना पहला वोट देश के लिए हम। ये जीवन फर्स्ट टाइम। जी सर। सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। Srijani from VIT Community Radio 90.8 FM. We are here for a CAL feedback session from the BTech and MTech students of the Sense department. Let us see what they have to say about CAL and how it has helped them. Hello VIT, this is RJ Srijani and we are here for a CAL feedback session from 7 batches, and the first batch is ECE with specialization in IoT and sensors. So could you please introduce yourselves? My name is Anusha Subramanian. Hi, I am Kishan Kumar. Hello, my name is Shilin Saraswat. So you guys are the first batch in IoT. So how has CAL exactly helped you with application-based learning? See, we have certain applications in the subjects which we are learning which cannot be covered in detail as a part of the syllabus. So they give it to us as digital assignments, and that helps you to research and write on your own and self-learning. We also get digital assignments, and the digital, whatever we get in digital assignments is not actually exactly related to theory, but it's an application of the theory. So that gives us a more broad knowledge of that particular topic. So basically whatever you're learning, you also get to apply it in a real-time scenario. Yes. What do you think about embedded labs, which include theory as well as labs? How do you think they help you? The best part of embedded labs is that whatever we are taught in theory, the same thing is done in the lab with some practical approach. We get to know about how actually things work. In theory, we know the theory part, okay, but actually making it done is a different task. So we get to know that thing there in the embedded labs. So whatever you're learning, you're immediately applying it as well. Yes. All right. So how do you think CAL has helped you to think out of the box and come up with new ideas? Like we have the J component in the projects, so the studying all the theories, getting into the practicals, and after that getting some ideas like in which we are interested. So with the help of that ideas and the support of the teachers and all, so and CAL we are exposed to the outside world with the ideas and all. So we are capable enough to do our project on our own, and hence we are improving our skills on doing the practical knowledge as well. If we have an idea that is not strictly related to the topics we have in the syllabus but still related to the subject, we have a platform where we can apply those ideas and do something on our own, and teachers always help us. So that's how CAL and J component So helps we us. see that CAL is helping the students to apply what they are learning, and also it increases the interaction between the faculty and the students. So that was all from ECE with IoT. Thank you so much. Thank you. I have here with me 4 students from the branch BTech ECE. Could you please introduce yourselves? Hello everybody, I am Shruti and I am from BTech ECE second year. Hi guys, I'm Damodaran, BTech ECE second year. My name is Krishna Aditya. I'm from BTech ECE second year. Hello, my name is Anubhav Priya and I'm also from BTech second year.
So all of you are from second year, so I'm guessing that it's been 2 years since you followed the CAL curriculum and you've had a lot of ideas and thoughts about it. So we have digital assignments, we have 3 of them per semester. So what do you think? How does that help in exploring your own boundaries? I think digital assignments have opened up a new arena of thinking rather. It has helped us broaden our horizon, making it first digital. So we have a lot of like MATLAB codings and Simulink which we can do digitally, which we cannot make it with hand. It's difficult for us. So I think that helps us to figure out and learn more softwares, come up with better ideas and present it in a much better way than the traditional ones that we used to do before. Okay, so you're learning a lot more because of the assignments. Yeah. I heard that you recently also had a makeathon. How did that help you? The Makeathon is a very good concept where you get your project ready in 24 hours. And personally, I've been to a lot of hackathons before, and I've always thought, why is not school having it? But then from the past 1 year, Sense schools have started Makeathon, and a lot of other schools are taking the concept of Makeathon, and it's always helping students to build a project in a 24 hours. They can't complain that I do not have the time, because that's the whole point of a Makeathon, and you get to do it in 24 hours. And Sense School has also reached out to other big companies like Johnson Controls to have one of their Makeathons, and it was actually helpful for us. We were able to get an internship and a couple of other things, which is actually helping our it's like projects based on curriculum, which is the whole point of CAL. So it's a very good thing which is happening. The concept of Makeathon should be taken up to the next 2 years also, so that the other juniors can also start working on projects sooner. So basically it teaches you about time management as well as gives you a hands-on experience. Yeah. So, okay, so tell me something about how labs have changed. Like before we used to have experiments. Nowadays they call them tasks. So what is the difference? Yeah, if you take a little while to figure out what CAL has been doing with us, the new curriculum that has been established, you'll figure out that it's actually making us use the concepts rather than, testing the concepts. We test them in the theory classes, or we generally assume that those concepts work, and then we directly put it to use. So these tasks or the Makeathon or digital assignments, they're all a way of, making use of those concepts. So nowadays we have challenging tasks in the labs other than predefined experiments that have been, followed in universities for around, I think, after a major academic change that might have happened during independence of India. But after that we've changed, and that is a big step. Now we have challenging tasks and students actually put their brains into it. So you're learning something in theory and then you get to check it out whether you actually have interest in it and whether it works, the concept. All right. So the teachers also pay visits to industries regularly. So how do you think that helps in the development of curriculum as a whole? Okay, these industrial visits are a huge boon because we see teachers and other people arguing for application-oriented thinking and application-oriented questions, and they argue for universities to start promoting education that promotes application and research and all that. So these industrial visits help the students get an actual live idea of what they learn and how it is put to use. They see that if I learn something in network theory, this is how it's used. If I learn something in linear integrated circuits, this is how it's used. And I get to see that if I learn something, this is how I will be able to put it to use. And these are the things that are lacking. I can try to fix these. I can try to innovate. I can try to ideate and get more innovation through the projects and the research that I do. And these industrial visits help the student gauge what the present scenario in their field is. Okay, so from their feedback, we realize that CAL systems help students realize that what they are studying can be actually applied in some field when they actually go out of college. So that was BTech EC. Thank you so much. Thank you. I have here with me MTech VLSI. Could you please introduce yourselves? Hey guys, my name is Sabrish. I'm from MTech VLSI. Hi, I'm Ketan. I'm from MTech VLSI Design. Hello everyone, I'm Jivita NM from MTech VLSI Design. Hi everyone, this is Kirtika Chakrabarti from MTech in VLSI Design. So let's see what you have to say about the CAL system. I recently heard that you guys had an industrial academia conclave. So how did that help you? Yeah, that was a great experience, and that was one of a kind and basically a first of a kind event in VIT when there were
15 people from the industry, prominent people from from industries like Intel and IBM and Global Foundries. They were on a single platform in VIT, and they were discussing about the current issues and current scenes. And the second half of the event was extremely new and extremely innovative in such a way that it was an open discussion where all the 15 people were on one platform, and they were discussing with students. So they were trying to discuss the gap that needs to be bridged between the industry and the students coming out of it. Okay, so basically you got to know what is the current scenario in the industries, and you also could ask them questions if you had any. Yes, that's right. Okay, so CAL is all about hands-on learning. So has it helped you in learning how the machines actually work and what goes on inside them and actually apply it? Yes, actually let me give you a few scenarios where this actually is helpful. So for us, it's VLSI is morely based on computer aided tools, right? So we have subjects where we have the facility to have labs, and there are few subjects where we don't have labs as such. So let me come to a scenario where we have subjects with labs, right? So the labs, that experiments that we perform are very limited and very narrow with respect to the academics. That's probably one of the reason being that it's a short span of 4 months. So if we need to explore something outside this, it's very difficult to do so. So these CAL projects give us an opportunity to take up topics which are not covered in our academics. So we can explore these topics, widen the horizon in a particular subject. And these tools help us to learn these concepts better. So that's one application of learning these tools via CAL. And one more scenario is where we have these particular tools available, but we don't have the facility to have labs because there's a shortage of time, right? So these tools, we learn the concepts theoretically in class. So we have a 3-hour lecture, 2-hour lecture per week, and we have few theory concepts taught to us, but most of us lack in applying these concepts practically. So what industry wants nowadays is not just learning the concepts, but trying to apply these concepts to solve real world problems. So that's where these tools comes in. And if you have a grip over these tools, so you'll be able to stand apart in the crowd. And not only that, it helps you understand the basics. And if you know these tools really well, up to a certain extent, you can actually claim to know these tools, and in the industry you can start working on these projects hands-on instead of them spending time on you teaching the tools. So this is one of the advantages that we actually could take from CAL tools and all that. So since it is actually part of a curriculum, you actually learn something, and it is not something which is extra. Yes. Right. So you guys are MTech students. So how do you feel it is different from what you've done in BTech? Like, how do you think things have changed, and what is better now? I think that CAL is going to help to think real-time issues in a different angle and different manner. These real-time scenarios can be easily overlooked in labs, assignments, and in classes. Actually, in lab, we are not having a particular set of experiments to do with. They will teach us some of the concepts in particular lab. After that, they will give some of the tasks, which is having a different kinds of issues, different types of problems. That task we are going to perform in the lab itself. So in that 2 hours, we are going to learn how to approach a particular problem and how to think that particular problem in a different manner. And one of other experience is that in assignments, we are not getting like, they won't give the assignments like to copy and paste some particular theory or something else. They will give a challenging experiments in that also. So those assignments also we have to perform in lab. So we are going to think how to write a code for the particular real-time scenarios that we are going to learn in this CAL system. So these labs, these assignments, and these projects are helping us to think a particular problem in a practical manner, which are going to help in the interview further. Okay, so you know how to deal with it if it actually comes in real life. So being MTech students, you might have colleagues in other colleges as well. So how do you think that you are like one step forward them, or how is it different, like with regard to the application?
Here, in my opinion, I would like to add a very strong point to the CAL curriculum. That is, we regularly have at regular intervals of time, we have these guest lectures and industry people coming, and we have a face-to-face interaction with them. And astonishingly, we get such kinds of news that we are not knowing if we are in a monotonous kind of curriculum. So CAL curriculum is different in this way that we get to know what is actually happening in the industry, and what we can strengthen, how we can strengthen our skills in and what we can learn in the labs. And also there is another important aspect of CAL curriculum, that is our faculty sometimes goes to the industry, and there they evaluate and see how our seniors are doing there, and if there are some kind of improvements that can be actually incorporated into the CAL curriculum, they again come here and give us a feedback regarding the CAL curriculum, and we get to know more new things, and this is how we get updated. So CAL curriculum is really helpful. So since MTech students are just one step away from actually going into the industries and working, so the CAL system is very helpful for you since you actually know the current industrial scenario, right? Yes. So that was all from MTech VLSI. Thank you so much. Thank you so much. I have here with me MTech Communication Engineering. Could you please introduce yourselves? Hi, I'm Praveen, doing my MTech first year in Communication Engineering. I'm Shilpa. I'm from first year MTech Communication. I'm Harshita Tiwari, Communication first year. I'm Shruti Sinha from the same branch. Alright, so you guys have industrial guest lectures. So how does that help you in actually approaching the guest lecturer for internships or for an external project guide? Yeah, we are attending many guest lectures here, and for different subjects they are divided. The faculties are approaching the guest, and they are going to the industries, and they are bringing up new guest in front of us, just for the sake that we should be aware what is going on outside. Theory knowledge is one thing, but other than theory, what is going outside is basically possible with the help of guest only. So what my experience is, earlier I attended one guest lecture recently only. It was IoT based, and Dr. Morris came from Malaysia, and he has given many points on sensors. Basically, I'm interested on manufacturing of sensor. I interacted with him. He has given me card also, and he told me to be in touch always. So he's approaching means he's helping me to aware what is going on in the Malaysia and what companies are there who are working on the same thing. So it's basically helping for all of us to be aware and to be in touch with the interns people. And basically what the major thing is, the students are interacting with them, their complexities, and they are feeling some hesitation kind of things are reduces, and they are feeling more friendly to interact with some other kind of people. Okay, so you basically get to realize what your interests are, and so you can interact with the current guest lecturer. So what actually happens is, you get to meet a lot of people from various industries. When approached individually, you don't get a chance to, directly have a discussion with them. Right. So this is a platform wherein we can interact with eminent people from different industries at a time, at a place, at a single place, at our own convenience. So we get to talk on a personal basis. We can have personal interactions, and we can get to know better, because I've experienced this. When approached individually, the response from the industry wouldn't be much effective, because it's not channeled properly. We don't channel our communication properly. So this is actually a better platform, and we get to meet people on a personal basis. That's effective than Alright, so it's much easier for you to make contacts as well. That's right? Yeah. So what do you think about self-learning? How does CAL promote self-learning? Actually, the thing is that they have reduced the 3 credit subject, that means 3 hours per week to 2 hours per week. Okay. So what happens that we get more time to study ourselves. So they're promoting self-learning that ways. And also in labs and all, they tell us that what experiment we are going to do next week, so that we learn about it beforehand and come, so that we can perform much more than what is required. So we will learn more practical things about that. So that is how they are promoting self-learning. So you're thinking more. Yeah, it helps us, get industry ready. Yeah, actually. Because out there in the company, there's no one going to be,
spoon feeding you. They're not going to be teaching you stuff out there. You'll have to learn by yourself. So that starts here in Cal. So Right. So what do you think about the J component or the compulsory project-based learning? Yeah, now we are doing for every subject one project, and like that we can know about every subject what is doing in practical level, and for a final product we require one multidisciplinary. We know about many subject at a time. By doing J component we get the knowledge about that, and we can extend our J component as a paper and we can publish in our conference. Like that we can do. Right. So it also helps for you to know where your actual interest lies. Yeah. Right. So in fact, as master students, like we have final thesis. So if it's going to be a complete product, we can have that in our mind, and we can split the contribution of each and every subject, and we can take those simple contributions, we can split them up in our J components, and as a whole we can combine all these J components together to build a final product, rather than having a discrete set of projects which make no final which bring no final output. So this makes sense when you actually structure your J components in such a way that all put together, all these subjects J components put together, they can give you a final product, industry ready product. You can go ahead market those products. So there is a possibility for that. So as students we should make sure that we have a plan in mind. In fact, as master students we should make sure that we have a plan in mind and we have a final goal as to where we'll have to, like, what is our final design product, whether we're going for a product or a research work, and we'll have to make sure that what are all the subjects involved in that particular project, and we'll have to make sure that we divide those parts during the coursework. In the meantime, so that we can slowly get a start through the J components, and finally we can put all this together and give a complete set. When it comes out good. So you're learning step by step, and it promotes modularity, like breaking it down into different modules, right? So also for assignments, you have this thing where you need to do an online course, and that is your assignment. So how does that help you? That's actually an add-on, I would say. That's not compulsory. So that's a freedom that the teachers give for the students. So wherein there is an option wherein you can take up various online courses offered by universities abroad. So there's one such university, Hong Kong University. So it's one of the top universities in the world. So all these courses come through a platform called edX. So I did my online course through edX, and so what happens here is you get to do a course. It's actually a complete course. You have assessments again for the online course. You have lab components in the online course. So you'll have to go through all this exposure, and all this comes again under the course in VIT. So you get to do a course within a course. So it's a double benefit. At the same time, you get evaluated for that, and you're marked, for the assignments. You get to learn more through the assignments. So the learning is a lot more extensive as well as inclusive at the same time. Right. So that was all from MTech Communication Engineering. Thank you so much. Thank you. Thank you, sir. I have here with me BTech Biomedical. Could you please introduce yourselves? Hi, my name is Miriam. Hi, my name is Kashish. Hi, my name is Christopher Raphael. Hi, I'm Rohit. All right. So I got to know that you guys had this series called Alumni Guest Lecture Series. So how did that help you in getting to know how biomedical actually works after you finish your course? Okay, so for us, one part of CAL is guest lectures. So for one of these guest lectures, we had an alumni from VIT coming, and why this was really helpful was because they were in our position and our place, so we can relate to them very easily. And so she spoke about what to do after BTech. Like for us, we're unaware of what to do for this course. So she spoke about what she's doing in Johns Hopkins University, and this sort of inspired us and motivated us to explore these kind of fields and what to do after this. So it is good to hear from someone who's been through what you are going through, right? So how do you think CAL has helped you in making your resume even better? So the thing that happens a lot is in a lot of colleges, the engineering students end up just doing one project in their whole year. Right. So the point of projects is that it helps you understand like what the industry expects and all that, right? So because of CAL, we end up doing at least 3 to 4 projects a semester. So by the end of our 4 years, we'll have a large variety of projects in almost every field. So that way, it gives us exposure and it helps us understand like what we're actually interested in. So
it sets us apart from the rest of the colleges because we get something that others don't. Right, so you have much more experience than the others, and that's why you're a step ahead. Yeah. All right. So, what do you think about the Makeathons, Ideathons, and the workshops which keep happening? Okay, so recently we had an Ideathon which was conducted by the Digital Signal Processing Department. So the basic concept was to come up with a solution for the existing real-world problems. So this definitely pushed us to our limits because we were forced to explore the fields of digital signal processing as well as image processing, and come up with efficient and affordable solutions for real world problems. So it definitely helped us tackle the problems in a industry sort of approach, in an industrial approach. And we also had a telemedicine workshop which was organized by the Telemedicine Society of India. So that definitely helped us because they showed us how we could deliver healthcare to remote locations. And we also had guest lectures from scientists from different organizations. So that again helped us a lot. So you get to know about the current industrial scenario and what is going on. Yes, so you exactly. prepare accordingly. Yes, exactly. So biomedical is a multidisciplinary subject. So how do you think CAL promotes that? Okay, that's really a relevant question nowadays because in the current industry, the people want people who are more multidisciplinary rather than interdisciplinary. So biomedical is the actually application of engineering concepts and designs to medicine and biology. So 10 years ago, nobody would have ever thought that engineering and medicine would go hand in hand. But nowadays, engineering has become an integral part of medicine. Now, if you take non-CAL system courses, they just concentrate on their own subjects. Like if they have electronics like EMG machine or EEG machine, they just concentrate on that. But here in CAL system, it's not like that. We learn the basics of entire electronics. Okay. For example, right now, me and my friend is doing a research paper on mechanical and engineering. So without CAL courses, I wouldn't know anything about mechanical courses and programming. So I wouldn't be able to do such a research program. So CAL has helped us a lot in that subject. So CAL basically promotes holistic learning, and you can actually get to know a lot more apart from your syllabus. Yes, exactly. Right? So that was BTech Biomedical. Thank you so much. I have here with me MTech Sensors and System Technology. Could you please introduce yourselves? This is Satish Kumar from Sensor System Technology. I'm Helen Bivara from Sensor System Technology. I'm Konika Pimprapure from Sensor System Technology. Alright, so all of you have been having guest lectures regularly. So how do you think it helps you in identifying your areas of interest which you want to pursue later in your life? We are always doing that practical theory studies. We are not covering the practical knowledge that much. If we are having guest lectures from the industrial person, means it will be more helpful to understand the real-time applications, what they are doing, how they are implementing that codings and all in real-time application, and it will be very useful to grasp that things. All right. And what about your projects? How does it involve in better interaction of students and teachers? And for projects, in my BTech, I'm not having any this kind of J component projects and all, but in my MTech, I'm having this J component. It is very useful to give my innovation, whatever I have innovative ideas and thoughts, I will apply that innovative ideas in my J component in my project, and it will be more useful if I am doing any J component as a product. Means in future I will do that as a product. I will apply for patent and I will get into a business using my J component. It is very useful to us. All right. And how do you think CAL system has actually helped you in doing different projects and also involving the interaction between yourselves and the teachers? And how is it basically different from BTech, what you've done? Yeah, so in BTech, we did not have so much exposure to the projects which we are doing. Right. In CAL system, apart from the normal lectures and lab tasks, we also have the J components, assignments, and industry exposure from the outside. The people from industry will come and they will deliver lecture on the contemporary issues which are faced by the industry. So from that, we can get the idea of the problems faced by the industry. We
can take the projects depending on that, and as he mentioned, we can apply, we can continue some research in that or apply for patents. And so the exposure is important, and also the through CAL system and like the projects in the J component, we will come to know where our interest, in which particular field our interest lies. All right, so the projects have helped you immensely. What about the actual, like, how much are you working? Like, how much effort are you putting in? How much are you thinking out of the box? How does that help in CAL system? Actually, CAL system help us to think out of the box, because teachers also guide us to think out of the box. We don't stick on to some particular idea. We just think out of we thought of bringing up new innovations which help us to think of out of the box, which teachers also help us in doing it. Like that, it helps us in many ways. So it promotes the teacher-student interaction and the relationship as Yes. well. And also So helps we you. interact with teacher every time. Right. And They you can identify your areas of interest as to what project you want to pursue further. Right. Yes. So that was MTech Sensor System Technology. Thank you so much. Thank you. I have here with me MTech Embedded System students. Could you please introduce yourselves? Hi, my name is Pallavi Sudhir Gulamani and I'm from Maharashtra, and I'm here for MTech Embedded Systems. Hi, I am E. Kiran Mahesh and I am from School of Science. I am from MTech Embedded Systems. Hi, I'm Aishwarya. I am from Embedded Systems branch. All right. So I've heard that in embedded systems you have lab-only courses. So how are they different from the other courses, and how do they actually help you? The main difference is you don't have any theory, so like no stress in terms of exam, and like in lab exams also not there. So you can really concentrate on the projects, and in practical way you can concentrate. So it like stress free and you can learn more. That's the main point. All right. So it basically focuses more on learning than Yeah, giving exams. Yeah. Right. And what do you think about poster presentations, both inter and intra campus? Has CAL helped in any way? Yeah, actually for every module, every course that we take up, we have every J component. So for every J component, and we are making every paper on every J component, so that it's not a paper like ordinary paper we are doing. We are doing on the IEEE format. Right. So we are doing on different IEEE formats, so that for every poster, if they give the format, we in prayer we'll be ready with our own format. So in such a way that we will be good in that practicing the things, alignment. Easily we can easily edit that. So compared to other participants, we will be ready with our set of inputs, so that we can deliver more. So that preparation time will be less by us, so that we can concentrate on more on preparing stuff than other theoretical stuff. Then we can give the presentation good. Right. So you guys are MTech students and you're almost ready to go into the industry. So how do you think CAL is actually making you prepared for the industry, for what is to come? How does it help you to deal with real-time scenarios? If I take my core subjects, I have every core subject with theory, lab, and J component. Right. So whatever they're teaching in theory class, every lecture is updated. They are giving the updated knowledge, and even we have industry guest lectures. Even they are giving the updated things what happening in industry. Right. So we are just learning that things in theory. Whenever we get a free time in labs, we'll go to the lab and we'll execute that type of programs related to the real-time problems. And even we have a J component. So we can, if I have the more knowledge on the theoretical stuff and I know what I'm doing in my lab, so I can choose as the topic as my J component. So I can succeed myself. So in my resume, I can powerful align that I'm implemented so many projects which comes the real-time process what currently the industry is doing like. Right. So in that way, I will be helpful. Right. So due to CAL, you are able to identify your area of interest so that you can pursue it later as a career. Yeah. Right. So how do you think does CAL help in holistic development, overall development of a student? See, CAL basically, in the CAL curriculum, we have to do many projects. Right. In the projects, we have to make form teams. You can't have a project like standalone project also you can do, but most of the people do it as a group project. So and we don't do it like sitting at home or sitting at the hostel room or something. We usually sit in the library or lab, and there we can interact with other students on what they are working on. So peer-to-peer interaction basically increased. And the thing is, we came here as an MTech student. We are here only for 1 year. Before coming here, we didn't know many people around here. So because of those interactions, we got to know many other peoples, and we actually found some really good friends. And along with that,
the group members as the group members, as we didn't know like how the people are, we had to choose the group members randomly. So like even there are some groups where the people didn't actually like each other, but they have to be there, like they have to do that project. They have to finish that project for 6 months, so they have to work together for 6 months. So that actually increased our tolerance level and our interaction with other people, like understanding other people's point of views. So yeah, that will really help in the industry, because in industry this is what going to happen. We'll be thrown into some random teams and we have to adjust with them and we have to work with them. Being professionally, even if you don't like them on the personal level. So this helped because of like this exposure we got because of CAL. Right. So apart from helping you academically, it also helps in growing other skills such as how to manage time and work as a team. Right. So there are a lot of benefits of CAL system, as we see from both the MTech and BTech students. So that was MTech Embedded Systems for you. Thank you so much. So as we saw from the feedback from various students from BTech and MTech, that CAL is actually helping them a lot, and there are innumerable benefits of the CAL system. They are not only developing academically, but also they know how to talk to other people and interact with them. So they know they're ready for industries, and they're actually ready to go out into the real world and solve some real-time problems. So that was the CAL feedback session for all of you. This was RJ Srijani from VIT Community Radio 90.8 FM. Thank you. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lectures, we have a lecture on quantum computers delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow from the School of Advanced Sciences, VIT University. Hope this lecture will provide a basic understanding about quantum computers. Dear friends, I am very delighted to present this lecture on quantum computer. The subject of quantum computer is multidisciplinary in nature. The subject includes physics, chemistry, computer science, mathematics, and of course electrical and electronical engineering. There is a plenty of scope for research in this emerging field of science and technology. I would like to narrate a story from the point of view of physics. Let us start the story with this following sequence. Nature always fascinates human being. By observing the nature phenomena, mankind started the subject of physics. A typical example from the history of science is falling apple inspired Sir Isaac Newton and led him to explain the concept of gravitation. We all know about gravitation. Gravitation is nothing but the force exists between the heavenly bodies. Observation of many natural events helped Sir Isaac Newton to devise 3 fundamental equations which are sufficient to explain the mechanics of macroscopic objects. We know how to explain the falling object as well how to launch a rocket. All these phenomena can be explained with the help of Newton's equation of motion, a fundamental domain in physics named after him as Newtonian mechanics, which deals with certain kinds of dynamical phenomena of macroscopic objects. Newtonian mechanics is also known as classical mechanics. As the Newton's equation of motion can explain everything, scientists thought that the physics had reached the end of the road. But that is not the case, because in the 19th century, scientists were so curious to understand the basic building blocks of materials. We are all very well that the fundamental building block is atom. But what is an atom? How to describe it? Atom, we are all know that the properties of any element is decided by atomic structure. However, the structure of an atom was puzzling to the scientist then. The very first element in the periodic table is hydrogen atom, and the energy levels of hydrogen atom is found to be discrete. But this could not be explained by the classical mechanics. So this is the very first fundamental drawback with classical mechanics. Another stumbling block for classical mechanics is blackbody radiation. By the way, what is blackbody radiation? To explain the blackbody radiation, we have to consider a simple example from our day-to-day life. We are all familiar with glow of a hard piece of a metal which gives off light from red to white depending upon the temperature. As you heat the material, more it will glow and more you will get from your eyesight. In fact, other frequencies to which our eyes do not respond
correspond are also present. All objects radiate such energies continuously. Scientists say that a body at constant temperature is in thermal equilibrium with its surrounding. We are all in thermal equilibrium with our environment. Such body has the absorbing and emitting radiation with equal amount. Those bodies have same amount of emitting and absorbing rate. An ideal black body absorbs all radiation incident upon it irrespective of frequency. The spectrum of black body was observed and it was first explained by two gentlemen. They are Rayleigh and Jeans. In reality, the energy should go to zero as the frequency of incident radiation tends to higher value. But Rayleigh and Jeans found that energy reaches the infinite value as the frequency increases. This discrepancy became known as ultraviolet catastrophe of classical physics, and people thought that would be the end point for classical mechanics. Another instance where classical physics faced the failure is specific heat of solids. What is meant by specific heat? Specific heat is the property associated with solids which tells about the amount of energy required to increase the temperature either at constant pressure or at constant volume. The variation of heat of solids at constant volume with respect to temperature is measured for various number of elements. It is found that at high temperature, specific heat reaches a constant value, but the specific heat reaches zero slowly as the temperature tends to zero. Classical physics was able to explain the variation of specific heat only at higher temperature but not at the lower temperature. Therefore, classical mechanics could not explain the energy spectrum of hydrogen atom, black body radiation, as well as specific heat of solids. However, all these issues were successfully resolved with the help of new theory known as quantum theory. By 1930, quantum mechanics was fully developed with the efforts of numerous researchers. We are all familiar with some of the names, and they are Max Planck, Einstein, Niels Bohr, Heisenberg, von Neumann, Paul Dirac, Max von Leu, Feynman, David Hilbert, and some others. And note that some of the scientists were given Nobel Prize for their excellent contribution in the field of physics, in particular quantum mechanics. What is meant by quantum mechanics, by the way? Quantum mechanics is a fundamental mathematical framework to define or construct any physical theory. Though the rules of quantum mechanics are simple, even experts find them counterintuitive. So-called greatest genius in the 20th century, Albert Einstein, in fact, did not accept quantum mechanics. By the way, what is the difference between classical and quantum mechanics? Both of them describe the nature, but they look at the nature in a different way. While the classical theory is based on determinism, quantum mechanics rests on probabilistic theory. Over the years, quantum mechanics has been tested in all possible ways in all experiments, and it is shown to be a powerful theorem ever devised by mankind. Now, physics consider classical mechanics as a special case of quantum mechanics. In other words, classical mechanics is an approximation of quantum mechanics. Now, quantum mechanics has become indispensable part of science and has been applied with numerous success to everything inside the sun, including the structure of atom, nuclear fusion, DNA structure, and elementary particle of nature. This is not an end of quantum mechanics. Quantum mechanics has done a lot of beautiful, interesting experiments in science as well technology. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, now let us turn our attention from quantum mechanics to another intellectual triumph in the 20th century. What is the triumph of mankind? The triumph is none other than computer science. Yes, the origin of computer science are lost in the depth of history. We have evidence that the Babylonians during the period of Hammurabi had developed some fairly sophisticated algorithm ideas, but some of them have lost in the history. The modern incarnation of computer science was announced by great mathematician Alan Turing in the year 1936. Turing developed in detail an abstract notion of what we call a computer. The computation named after Turing is known as Turing machine. Turing showed that there is a universal Turing machine that can be used to simulate any other machine. The universal Turing machine completely captures what it means to perform a task by algorithm means. That is, if an algorithm can be performed on any piece of hardware like our present-day computer, then there is an equivalent algorithm for universal Turing machine. This assertion is known as Church-Turing thesis, and Turing is nothing but another scientist who did a lot of work along with Turing. By the way, Turing is considered as a father of computer science. The broad acceptance of this thesis laid the foundation for the development of rich theory of computer
computer science, and now we cannot imagine our life without computer. Later, Turing's paper, first computer constructed from electronic components, were developed. John von Neumann developed a simple theoretical model for how to put together in a practical fashion all the components necessary for a computer. But the hardware development really took off in the year 1947 when John Bardeen, Walter Brattain, and Will Shockley developed the transistor. Yes, the present-day integrated chip consists of millions of transistors, and that was developed by these three gentlemen in the year 1947. Computer hardware has grown in power at an amazing pace ever since. So much growth was codified by Gordon Moore in the year 1965, and the law is named after him, known as Moore's law. What is the law states that? The law states that the computer power will double for constant cost roughly once in 2 years. Amazingly enough, Moore's law has approximately held true in the decades since 1960s. Nevertheless, most observers expect that this stream will run end sometime during the first 2 decades of 21st century. Conventional approach to the fabrication of computer technology are beginning to run up against the fundamental difficulties of size. Yes, the quantum effects are beginning to interfere in the functioning of electronic devices as they are made smaller and smaller. The present-day computers, what we have in front of us, is a classical computer, and in the future we will realize a quantum computer. As we decrease the size of the computer, the quantum effects, namely the microscopic effects, will dominate. Yes, one possible solution to problem posed by the eventual failure of Moore's law is to move to different computing design. One such design is provided by theory of quantum computation, which is based on the idea of using quantum mechanics to perform computation. It turns out that while an ordinary computer can be used to simulate a quantum computer, it appears to be impossible to perform simulation in an effective way. Yes, the quantum computers offer essential speed advantages over the classical computer. The speed up advantage is so significant that many researchers believe that no conceivable amount of progress in classical computation would be possible to overcome the speed up posed by quantum computer. Yes, quantum computer has a lot of advantages over the classical computer, and one day in the future such a computer will be realized. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, what is so important or what is so surprising about quantum computer? What made scientists to involve so much in designing quantum computer? The first breakthrough came in the year 1994 through Peter Shor. Peter Shor demonstrated two enormously important problems that could be solved efficiently on a quantum computer. What is that problem? The problem is finding a prime factor of an integer. The another one is so-called discrete algorithm. This attracted widespread interest because these two problems were and still are widely believed to have no efficient solution on a classical computer. Shor's results are powerful indication that quantum computers are more powerful than Turing machines. Further evidence for the power of quantum computer came in the year 1995 when Lou Grover showed that another important problem. What is that problem? The problem of conducting a searching through some uninstructed search space could also be sped up on a computer. While Grover's algorithm did not provide as a spectacular speed up as Shor's algorithm, the widespread applicability of search-based methodologies has excited considerable interest in Grover's algorithm. Grover's algorithm is so famous so that we can do the search engine in a perfect way. At about the same time as Shor's and Grover's algorithm were discovered, many people were developing an idea posed by Richard Feynman. Richard Feynman, a Nobel laureate from USA, proposed an interesting concept. Feynman had pointed out that there seemed to be essential difficulties in simulating quantum mechanical systems on a classical computer, and suggested that building computers based on principles of quantum mechanics that would allow us to avoid very many difficulties. In the year 1990, several teams of researchers began to flesh out this idea, showing that it is indeed possible to use quantum computers to efficiently simulate systems that have known efficient simulation on a classical computer. It is likely that one of the major applications of quantum computers in the future. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals.
Dear listeners, you may ask this question: what would one have if a quantum computer is devised? We have an answer for this question already. Yes, we have Shor's algorithm for fine factorization that can be break the most secured crypto system known as RSA crypto system. To elaborate this story, let me switch over to cryptography. Cryptography is an ancient technique of sending information in a secret way. Broadly speaking, cryptography is the problem of doing communication or computation involving two or more parties who may not trust one another. The best known cryptographic problem is the transmission of secret messages. Suppose two parties wish to communicate in a secret way. We are doing it daily. We know very well you want to pay your money through your credit card without knowing the secret number. There are two types of crypto systems. One is private key crypto system, the other one is public key crypto system. Rather remarkably, public key cryptography did not achieve widespread use until mid-1970s. A little later, Ronald Rivest, Adi Shamir, Leonard Adleman developed the crypto system known as RSA crypto system, which at the time of writing is the most widely developed public key crypto system, which is believed to be the most secure and practically usable. The key to the security of public key crypto system is that it should be difficult to invert the encryption stage if only the public key is available. Let us consider an example. It turns out that inverting the encryption stage of RSA is the problem closely related to factoring. Much of the presumed security of RSA comes from the belief that factoring a number is a hard problem on a classical computer. Yes, the classical computer, what we have present day, cannot solve RSA crypto system. However, Shor's fast factoring algorithm can be used to break RSA. The most secured system is under threat by the invention of quantum computer. Similarly, there are other public key crypto systems which can be broken if a fast algorithm for solving discrete problems. This practical application of quantum computer to breaking the cryptographic codes has excited much of the interest in quantum computation and quantum information. These results inspired scientists throughout the world to work on quantum computer. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now it is the time for us to learn another story. The story is known as information theory. Having come up to the frontier of quantum computation, let us switch to the history of another important aspect known as information theory. At the same time computer science was exploding in the year 1940s, another revolution was taking place in our outstanding communication. In 1948, Claude Shannon published a remarkable paper of papers laying the foundation for the modern theory of information and communication. Perhaps the key step taken by Shannon was to mathematically define the concept of information. In many mathematical sciences, there is a considerable flexibility in the choice of fundamental definition. Try thinking of naively for a minute about following question. How would you go about mathematically defining the notion of an information source? How to quantify it? This question was posed and it has many answers from all the scientists throughout the world. However, Shannon came up with very good answer and that laid the foundation. The laws of information theory indicate that information transmission is governed by laws of quantum mechanics. Hence, quantum mechanics based information processing has attracted much attention. Therefore, information and computation blend with quantum mechanics. Their combination has led to unexpected new ways that information can be transmitted and processed in unusual limits. Dear listeners, you may have a question in your mind that what is meant by a quantum computer? What is meant by that? How to design a quantum computer? A typical computation is implemented through an algorithm in a computer. We are all know very well about hardware and software of a computer. Following this roadmap, one can design a quantum computer. What is that roadmap? The algorithm, which is meant for usual computer, is now regarded as a physical operations. And the standard registers of quantum computer are nothing but the quantum states. The familiar operation of initializing the data for the program to run is replaced by the preparation of initialization of quantum states. And the usual task of writing programs and running is formulated by means of appropriating quantum mechanical equations and solving them.
This output is retrieved by quantum mechanical measurement of the register. You might be wondering that what does really prevent us from realizing quantum computer? Having known so much about quantum computer, what is the difficulty in creating or devising such a beautiful device? Though we know the architecture for constructing quantum computer, it is not so easily achievable because of the fact that quantum mechanical systems cannot be handled so easily. In particular, initializing the quantum mechanical system is very difficult and retaining its quantum mechanical feature is always tedious. Decongruence is the phenomena of interaction of system with environment. Due to the decongruence, certain quantum mechanical features are lost, but those features are quite important for the quantum information and computation. Therefore, decongruence is considered as the killing aspect of quantum computing. Hence, quantum mechanical operation has to be performed before decongruence takes place. And also, measuring and reading the output is not so straightforward as we do in our classical computer. Having known these difficulties, many physical implementations are proposed throughout the world. However, every proposal has its own merits and demerits. Nevertheless, efforts have been made by scientists all over the world to build a quantum computer. Perhaps the most striking aspect is the study of quantum entanglement. Quantum entanglement is an interesting feature exhibited by microscopic objects. This unique feature cannot be explained by classical mechanics. By the way, what is meant by entanglement? Entanglement is a special kind of correlation that exists between quantum mechanical systems. Such correlation does not exist in the macroscopic world. Entanglement is a quantum mechanical resource that plays a key role in many of interesting applications of quantum computation and information. In recent years, there has been tremendous effort trying to better understand the properties of entanglement. Although there is as yet no complete theory of entanglement, some progress has been made in understanding this strange property of quantum mechanics. It is hoped by researchers that further study of properties of entanglement will yield insight that facilitate the development of quantum computation and quantum information. Though many advantages of quantum computer have been identified theoretically, the experimental realization is only at the infancy stage. Hence, dear listeners, we have to go a long way to realize quantum computer. However, mankind will realize it with their enormous effort in one day. It is appropriate to conclude this lecture with the saying of Niels Bohr: prediction is difficult, especially if it is about the future. Listeners, in today's Noble Lectures, we heard a lecture on quantum computers delivered by Dr. S. Balakrishnan, a postdoctoral fellow from the School of Advanced Sciences, VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT-யின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனுஷ்யா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும் போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்தியா அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பாத்திரலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய் வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாமா. அது எப்படின்னா,
சுகாதார முகாம்கள் அமைக்கப்படும், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கருத்தரங்களும் நடக்குமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக சுகாதார அமைப்பு படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,905,000 பெண்கள் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் மூலம் இறக்கிறார்கள். மேலும் இந்த இறப்புல 99% வெறும் வளரும் நாடுகளில் நடக்குதாமா. இந்த ஒரு நாள் நாட்டு தாய்வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய்வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றிவிடும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜே அனிஷா. நீங்க சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான், இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ நில்லாதது ஒரு முடிவில்லாதது, உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது. இடை நில்லாதது ஒரு முடிவில்லாதது, உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது. தீமை தாவும் கண்ணுக்குள் தாண்டி பாயும், மாயலோகம் மண்ணுக்குள் மாய்ந்து சோறும், விரைந்து மடியும் சோகம் நல்வழியின் மீது மோகம், துள்ளி தாவிடும் பாடிடும் அன்புள்ள நெஞ்சங்களே. கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது, உன்மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது. மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது, உன்மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது. விதைகள் பாரும் விரிட்டு மண்ணை கீரும், சொற்கள் போதும் மௌனத்தின் ஓசை கேளும். பரிவில் வாழும் கூட்டம் பூனை நிழலை போல காக்கும், பதில் கூறிட ஓடிடும் ஆகாத எண்ணங்களே. அதோ அதோ சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான், இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலைப் பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹஸ்னா ஃபாத்திமா. Baba bless you, honey and you. Yes, sir, 3 bags food. 1 for my master, 1 for my dad, 1 for my little boy who used down the line. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth, ha ha ha. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சீமா கௌசர். मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह जहाँ में उनसा चेहरा है यही खंदा जबी कोई अभी तक जम सकी ना औरतें उनसा सी कोई नहीं रखी कुदरत ने मेरे आका कमी तुझ में जो चाहा आपने मौला वो रखा है सभी तुझ में बदी का दौर हर सोए जहालत की गदाई थी फजारों जुल्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के हुक्मों से ना आशना मक्का की बहती थी गुनाहों जर्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के दीन को बच्चों का एक खेल समझते थे खुदा को छोड़ कर हर चीज को माबूद कहते थे वो अपने हाथ ही से फातरों के पुत बनाते थे उन्हीं के सामने झुकते उन्हीं के हम्द गाते थे किसी का नाम उज़्ज़ा था किसी को औलाद कहते थे हुबल नामी बुरे पुत को पुतों का बाप कहते थे अगर लड़की की पैदाइश का जिक्र घर में सुन लेते तो उस मासूम को जिंदा ज़मीन पे दफन कर देते जरा सी बात पर तलवार चली जाती थी आपस में तो फिर ये जंग होती थी नहीं दो चार के बस में गर्ज जो भी बुढ़ाई थी सब इनमें पाई जाती थी न थी शर्मो हया आँखों में घर घर बेहयाती थी मगर अल्लाह को जब उन पर अपना रहम फरमाया तो अब्दुल्ला के घर में खुदा का लाडला आया अरब के लोग उस बच्चे का जब एहसास करते थे तो अब्दुल मुत्तलिब किस्मत से अपनी नाज करते थे खुदा के दीन का फिर बोला भाला होने वाला है मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है मोहम्मद से जहां में फिर उजाला होने वाला है। अस्सलाम वालेकुम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சோனபர் சுல்தானா. Twinkle twinkle little star how I wonder what you are up above the whole sky like a diamond in the sky மலவண்ணா நெல்ல வாருங்க மூணு படி அரிசி குத்தி மறுக்கு சுடுங்க ஏழு வட்ட மாமனுக்கு எலி வைங்க சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்க குத்தடி குத்தடி ஜெயிலக்கா குஞ்சு குத்தடி ஜெயிலக்கா பந்தனிலே பாவக்கா தங்குதடி டொலாக்கு அன்னவராம் பார்த்துக்கோ பணம் கொடுத்தா வாங்கிக்கோ சில்லறையே மாத்திக்கோ சில்லுக்கு பையில போட்டுக்கோ சில்குன்னு ஆடிக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் உம்மி குல்சும். ஹராகும் பத்
हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे अगर तैबा को जाओगे अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे नहीं तराओ ज्यादा चाँद तारो अपनी रंगत पे नहीं तराओ ज्यादा चाँद तारो अपनी रंगत पे मेरे आका को देखोगे मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे मेरा दावा है तुम गाना मेरा दावा है तुम गाना बजाना भूल जाओगे हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे मदीने का कबूतर हूँ पकड़ सकते नहीं मुझको मदीने का कबूतर हूँ पकड़ सकते नहीं मुझको अगर गोली चलाओगे अगर गोली चलाओगे निशाना भूल जाओगे अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत तो अपने बच्चों को इंग्लिश तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे अस्सलाम वालेकुम நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே மனிதத்தை வளர்த்திடுதே சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே செவிகளை வருடுதே கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளில்
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை கூற வருகிறார் ஆலியா. Red say stop, stop, stop. Yellow say get ready, ready, ready. Green say go, go, go. All signals say safe, safe, safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாசியா. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகள மடை பெஞ்சுது நாவைகள மடையே மடையே ஏப்பேஞ்ச புல்ல வளர்ந்த நான் பேஞ்ச பிள்ளை பிள்ளை ஏ வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்த மாடு மாடு ஏ தின்ன மாட்டுக்கார அவுத்து விட்டா நான் தின்ன மாட்டுக்கார மாட்டுக்கார ஏவுத்து விட்டா பிள்ளை நாட்டு விட்ட பிள்ளையே பிள்ளையே ஏழ எறும்பு கழிச்சது நான் எறும்பு எறும்பு ஏ கழிச்ச புட்டுக்குள்ள கையில்தான் நான் சுமக்கிறோமா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ABCD பற்றி கூற வருகிறார் அஃபீஃபா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடல்களை பாட வருகிறார்கள் ஹாசியா, ஹாஜிரா. Bits of paper, lying on the floor, lying on the floor. Make the place and tidy, make the place and tidy. Pick them up, pick them up. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. கட்டரும்பே கட்டரும்பே இங்கே போறீங்க கற்கண்டி இருக்கும் இடம் தேடி போறீங்க சிட்டரும்பே சிட்டரும்பே எங்க போறீங்க சீனி மிட்டாய் இருக்கும் இடம் தேடி போறீங்க சுள்ளரும்பே சுள்ளரும்பே எங்க போறீங்க சுவையான பண்டங்களை சுவைக்க போறோம்ப எறும்புகளே எறும்புகளே எல்லாம் இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் வைத்து விட்டு எடுத்து செல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. Teddy bear, turn around. Teddy bear, sit down. Teddy bear, polish your shoe. Teddy bear, go to school. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. Chappy, chimpanzee, Rosie, pretty. Elephant, elephant, eyes are blue, lovely too. Teacher best, is that you? Yes, yes, yes. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. Sweet, sweet, what sweet milk, sweet, what milk, cow's milk, what cows, white cows, what white, teeth white, color, color, what color, peacock color, what peacock, bird, peacock, what bird, nation, bird. What nation mine it in India? நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன் இந்துதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு முட்டோடி உடையும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் உலகத்தை பார்க்க போகிறேன் இந்துதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு ரெக்கையே பிடுங்கும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு துண்டு துண்டா வெட்டும் என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு மசாலாவை தடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு எண்ணெயில போடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் ஆயில் பாத் எடுத்துக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு தொண்டைக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு நான் பிக்னிக் போக போகிறேன் இன்றுதான்
சொல்லிச்சா கோழி குஞ்சு 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பைய பைய ஊதவே பந்து போல ஆனதும் பலமாய் நானும் ஊதினேன் பலமாய் ஊதவே பானை போல ஆனதும் காண ஓடி வாருங்கள் விரை வந்தால் பார்க்கலாம் இல்லை வெடிக்கும் சத்தம் கேட்கலாம் தேன் என்ன தேன் கொம்பு தேன் என்ன மான் கொம்பு என்ன மான் காடு என்ன காடு காடு என்ன ஆறு பாலாறு என்ன பால் என்ன களி வாழை என்ன வாழை இலை வாழை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் 1000 தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. Health habits. We should learn good health habits. Good health gives us happiness. Happiness gives us success in life. By our good health habits, we grow strong and active. Cleanliness is very important for health. Therefore, we should keep our bodies and clothes clean. We should keep our living places, working places, and playgrounds neat and tidy. We must eat nutritious food. Eating too much or too little will spoil our health. Eating much of sweets will spoil our teeth and stomach. We must use hot water for the drinking purposes. Regular cold baths in the morning will make us fresh. We must have open air exercise daily in order to get plenty of fresh air. Games like football will improve our health both of body and mind. We must have a sound sleep at night at least for 7 hours. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. ஆத்துல 2 முட்டை தத்தளிக்குது தாளங்குனி சாமி வந்து எட்டி பார்க்குது மழை பாய்ச்சி மாவலிக்குது எங்க அம்மா உங்க அம்மா டீச்சரு எங்க அப்பா உங்க அப்பா போலீஸு எங்க அண்ணன் உங்க அண்ணன் டோலாக்கு எங்க அக்கா உங்க அக்கா முருங்கக்கா எங்க தங்கச்சி உங்க தங்கச்சி கொட்டாங்கிச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சப்னம். மாம்பழமா மாம்பழம் மலகோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அல்வா போர் மாம்பழம் தங்களிலே மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. Hot husband, one a penny, 2 a penny, hot husband. If you had no that, then do them to your sons. 1 a penny, 2 a penny, hot husband. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாயிஷா ஃபாத்திமா. Out in the garden each fine day with my ball I like to. I bounce my ball, I bounce my ball, I bounce my ball each fine day. Out in the garden each fine day with my kite I like to play. I fly my kite, I fly my kite, I fly my kite each fine day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சாஃபியா சுல்தானா. மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி மெய் சொல்ல நல்லதப்பா கண்டதை சொல்லின்றும் சொன்னாலும் நீ உண்டதை சொல்லின்றும் சொன்னாலும் மண்டை உடைத்திட வந்தாலும் பொருள் கொண்டு வந்து உன்னிடம் தந்தாலும் மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி மெய் சொல்ல நல்லதப்பா பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும் அன்று முன்னவன் கெஞ்சியும் நின்றாலும் மன்னவரை எதிர் நின்றாலும் புலி தின்னவரை எதிர் சொன்னாலும் நீ மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி மெய் சொல்ல நல்லதப்பா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஆலியா மரியம். Gentle Thomas me,
your dreams. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹுஸ்னாரா மற்றும் ருஃபீனா. உஸ்னா உனக்கு பாம்பு பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியுமே, கவனமாக கேட்டுக்கொள். உலகம் முழுக்க 2750 வகையான பாம்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டும் 744 வகையான பாம்புகள் இருக்கின்றன. பாம்புக்கு காது இருக்காதா? பாம்புக்கு காது அவ்வளவாக வளர்ச்சி அடையவில்லை. பாம்பு பால் குடிக்குமா குடிக்காதா? குடிக்காது. ஏன்? பாம்பு, விலங்குறி, எலி, தவளை உடம்பில் உள்ள நீர்ச்சத்து அதற்கு போதும். பாம்பு கடிக்குமா? பாம்பு யாரையும் தேடி போய் கடிப்பது இல்லை. மனிதர்கள் தனக்கு ஏதாவது ஏனூறு ஏற்பட்டதால் தான் கடிக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார் சுமையா மற்றும் சானிசா. நாட்டுப்புற பாட்டு. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகளே, அடுப்பு எரியலே நாவைகளே, அடுப்பே அடுப்பே ஏரியலே, மழையே பெய்தது நான் எரியலே, மழையே மழையே ஏன் பெய்தே, புல்லு வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்தே, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடு மாடு ஏன் தின்றே, மாட்டுக்கரை வித்துவிட்ட நான் தின்றேன், மாட்டுக்கரை மாட்டுக்கரையே அவித்து விட்டேன், குழந்தை அழுதது நான் வித்துவிட்டேன், குழந்தை குழந்தை ஏன் அழுதே, எறும்பு கடிச்சது நான் அழுதேன், எறும்ப எறும்ப ஏன் கடிச்சே, எப்பூற்றுக்குள்ள காலேஜ நான் சும்மா இருப்பேனா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹர்ஷியா கவுனன். My name is Vayarsha Kaunen, 4th standard. 2 little mangoes hanging on a tree. 2 little mangoes smelling down at me. I shoot the tree as I go down, and the mangoes never go. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் யாஸ்மின், ஃபாத்திமா. பெண் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள். அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனிதர்க்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் நசியா காத்தோன். My name is Nazia Khatun. Field, what field, what game, ball, what tennis ball, what tennis table, what table, round table, what round the merry-go-round. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ரெஹனா, ஃபர்ஹின், ஹாசியா, அன்ஜும். Good morning teacher. How are you? I am fine. I am asking you some question, answer me. Okay teacher. Who invented paper? Chinese invented paper. Which part of the paper is used for paper making? From bark of a tree called papyrus. Which place is known as the Queen of Hill Station? Ooty is as the Queen of Hill Station. What are the interesting sport in Nilagiri? Telescope House, Jalampuri Waterfall, Nature Park, Munganar Lake, Sami Malai. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹாஜிரா, ஹாலியா. Keeping clean. Every morning we get up. There are things that we must do. Keeping clean can be much fun for you and everyone. We wash your hands, we rub and rub. We wash your face as you can see. Brush up and down, up and down. Come brush your teeth with me. Anonymous, thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ருக்சானா தபுசும். திருவடி தொழுகின்றோம் அன்போடு, திருவடி தொழுகின்றோம் தருமம் தழைத்திடவே, சத்தியம் ஓங்கிடவே, பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்திடவே, திருவள்ளர் கலையெல்லாம் தினமும் வளர்ந்திடவே, அருள் வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே, திருவடி தொழுகின்றோம் அன்போடு, திருவடி தொழுகின்றோம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் தாசின். Little drop of water, little drop of water, little grains of sand, make the mighty ocean and the present land. Little rays of kindness, little rays of love, make the earth and maiden like the heaven above. And the little movement humble to the bee, make the mighty ages of eternity. Mrs. J. Gana KT45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹாஜிரா ஆலியா. Hi Alia. Hi Hajira. When did you return from the Himalayas? Just this morning. Have you been to the Himalayas? No, I have a plan to go next year. Why did you ask me? I felt very bad to see the Himalayas fall. How people throw rubbish everywhere. Clothing covers added to the worst. How about your Gangas? Should have enjoyed taking bath and admitting the power of her flow. Yes, I did, but the holy rivers also polluted. What can we do if we Indians don't take care of our nature? Well, fools do then. Let us take an oath to do something to save our nature resources. All of us do it in every day in our school. Yes, Hajira, that's right. Well, tell your teacher. Bye then. Bye, Alia. Bye, Hajira. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சீமா கௌசர், ஆதிகா பானு. Hi Sima. Hi Atika. How are you? I am fine, thank you. What are you doing? I am planting a new plant. Very fine, Sima. I also have many plants, so many plants. What are all? Rose plant, cotton, coconut, sapling and family. Very good. Like me, you two, trying to save our earth. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சானிசா புஸ்னாரா. Is there any money order for me? No. There is a registered parcel sign here. Can I sign using my ballpoint pen? Yes, you can sign using your ballpoint pen. Do you know Varadan? Yes, I know Varadan. Where does he live? He lives at door number 15. What is he? He is a retired teacher. Bye Ravi. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சீமா கௌசர். My name is Sima Kausar. Rule of student in the nation. Student has self-consciousness, self-sacrifice, initiative, heroism of courage. All this character of them should be utilized for the progress of our nation. Student of today are the citizen of tomorrow. Character making among student is easier than among older people. Student must cultivate the spirit of service when they are young. In India, there is a great need for social service. Student can do service by joining the Scout movement and Red Cross. They can be of help the village. People to clean the streets. They can teach the villagers how to be good citizen. They can give good education to the poor children of the village. Student of agriculture can help the farmer. Medical student can improve the village. Sanitation generally, all the students should try to remove the social evils such as untouchability and dowry system. This the student can play an important role in the progress of a nation. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. हेलो, नमस्कार, सत श्री अकाल, आदाब और नमस्कारम सारे दोस्तों। आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन। तो ठीक है, मैं आपको दोबारा दोहरा देती हूँ कि हम जर्मन में हमारे शो को कैसे इंट्रोड्यूस करेंगे। तो मैं बोलूंगी हेलो फ्रॉन्डे,
Dies ist VIT Community Radio 90.8 FM. Ihre Seed, so hört, so Learning German. Und ich bin Shravya. Und ich bin हिमांशु मंघानी। तो इसका मतलब क्या हुआ, हिंदी में भी बोल देते हैं। हेलो फ्रेंड्स, ये VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और आप सुन रहे हैं लर्निंग जर्मन और मैं हूं आपका हिमांशु मंघानी और ये भी थी आपकी होस्ट श्राव्या। चलो ठीक है, तो आज क्या पढ़ने वाले हैं श्राव्या? पहले का रिवाइज करवा दो, पहले क्या पढ़ा था पिछले चैप्टर में? पहले हमने किया था पोसेसिव प्रोनाउंस किए थे और हमने देर दी दास भी किया था। एकदम रिसेंटली लास्ट था वो था पॉजिटिव प्रोनाउन, जिसमें हमने 6 रूट वर्ड्स देखे थे, जिसमें एक रूट वर्ड 2 जगह काम आ रहा था, एक शी में और दूसरा थर्ड पर्सन प्लूरल में। मतलब कि तुम क्या बोलना चाहते हो हिमांशु? मतलब मैं आयर को बताना चाहता हूँ। अच्छा, वो जो रूट वर्ड था, वो जो हर यानी कि थर्ड पर्सन सिंगुलर और थर्ड पर्सन प्लूरल में काम आता। थर्ड पर्सन सिंगुलर यानी कि जब हम किसी लड़की को एड्रेस कर रहे हैं तभी हम आयर यूज करते हैं, वरना हम जब हम थर्ड पर्सन में किसी लड़के को या किसी वस्तु को एड्रेस कर रहे हो तब हम यूज करेंगे साइन। तो इसको ऐसे कर सकते हैं ना, जैसे कि क्योंकि अपन ने देखा था कि जी जो है कॉमन वर्ड है, लड़कियों के लिए भी यूज करते हैं और दूसरा रिस्पेक्ट देने के लिए या फिर उन सभी को मतलब देर बताने के लिए भी बोलते हैं। तो एक जी क्या है, वर्ड कॉमन है, तो उसके साथ तो एक ही पैरोडी बैठेगी। वो पैरोडी किसकी है? एयर की। तो यानी इश्क के साथ माइन, विर के साथ उनसेर, दू के साथ दाइन, ईयर के साथ ईयर यानी यहाँ की प्लूरल, यू इन प्लूरल, उसके साथ जाएगा यूअर। और एस और एयर, एर और एस के साथ जाएगा साइन और जी के साथ जाएगा ईयर। चलो कूल, बहुत अच्छा था। तो आज हम पढ़ने वाले हैं आर्टिकल्स। ओके। इंग्लिश में श्राव्या 2 तरह के आर्टिकल्स होते हैं, डेफिनिट और इनडेफिनिट आर्टिकल। डेफिनिट आर्टिकल मतलब द का यूज करना, जो कि डेफिनिट है, किसी डेफिनिट चीज के लिए बोलेंगे। इनडेफिनिट आर्टिकल ए और एन का यूज करना। यानी अगर मैं बोलूं दैट इज माई बुक, और क्यों द बुक बोलोगी ना अपन, दैट इज माई। अच्छा ठीक है, एक और एग्जांपल लेते हैं। मैं बोलूंगी आई हैव अ बुक। आई हैव अ बुक। बुक इज अ न्यूट्रल। हाँ। तो उस केस में अ है, तो अ को बोलते हैं आइन। ठीक है, सबसे पहले ये बोल लो कि यहाँ पे जो हमने यूज किया है ये इंडेफिनिट आर्टिकल है। यहाँ पे ए इंडेफिनिट आर्टिकल है क्योंकि मैंने स्पेसिफाई नहीं किया कि मैं कौन सा बुक यूज कर रही हूँ, मैंने बस ये बोला कि मैं सिर्फ एक बुक यूज कर। तो चलो सबसे पहले हमेशा रूट वर्ड्स की बात करी जाती है, तो द को बोलते हैं, क्योंकि यहाँ पे मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल तीनों के लिए अलग केस है। द को बोलेंगे देर दी दास वाला देवदास, जो तुम बोलती रहती हो। ठीक है। तो और इनडेफिनिट आर्टिकल ए और एन को क्या बोलेंगे? उनका एक कॉमन वर्ड होता है, आइन ही बोलते हैं उसको। और अगर तुम एप्पल की बात कर रही हो, अ एप्पल, तो तुम बोलोगी आइन। और अगर तो उस केस में भी क्या है, ई लगा दो, जैसे कि अपन ने पॉजिटिव प्रोनाउन में देखा था कि फेमिनिन और प्लूरल के केस में रूट वर्ड के पीछे ई लगा देते हैं। तो सबसे पहले रूट वर्ड क्या है? रूट वर्ड अ और ए एन का एक ही रूट वर्ड है, जो कि है आइन। और अगर फेमिनिन और प्लूरल है तो ई जोड़ देंगे आइने। हाँ, तो अभी हमारे पास आर्टिकल्स के टोटल 5 शब्द हैं, देर दी दास, आइन और आइने। राइट। और अभी आप लोग को थोड़ा बहुत कंफ्यूजन रहा होगा क्योंकि हिमांशु ने ये स्पेसिफाई नहीं किया कि हम आइन और आइने कैसे यूज करेंगे। वो हम अभी मैंने बोला अ बुक, मैंने आपको एक एग्जांपल दिया आई हैव अ बुक। तो बुक यहाँ पे एक्चुअली यहाँ पे मेरा सब्जेक्ट है बुक, तो सब्जेक्ट का कौन सा जेंडर है? आई हैव अ बुक। बुक ऑब्जेक्ट है यार, आए तो तुम सब्जेक्ट हो ना। ठीक है, आई मीन सॉरी, हाँ बुक ऑब्जेक्ट है यहाँ पे, मतलब मैं द सब्जेक्ट ऑफ द टॉपिक, वो मेरा मीनिंग था। मुद्दा मतलब हाँ, मुद्दा। हाँ, तो वहाँ पे तो बुक मेरा हुआ न्यूट्रल जेंडर। तुम बुक पढ़ती भी हो? जी हाँ। मुझे तो लगा सिर्फ बातें ही करती हो, पढ़ती नहीं हो। वो तो मैं करती हूँ वैसे भी। तो हाँ, तो यहाँ पे मेरा बुक हुआ न्यूट्रल जेंडर, तो दास बुक। तो इसलिए मैं बोलूंगी इश हैव अ आइन बुक। आइने आइन 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 इश हैव अ आइन बुक। इश हैव आइन बुक। राइट। कूल, मतलब आई हैव अ बुक। तो अब चलो आज आपको हम तुम्हारे पास बुक्स कहाँ से होंगे? हाँ कहाँ से होंगे, तुम्हारे यहाँ से लूंगा बुक, और क्या करूँ। लाइब्रेरी नाम की चीज होती है, पता है तुम्हें? हाँ लाइब्रेरी नाम की चीज होती है, आई नो। इश वैसे लाइब्रेरी चीज नहीं है, वो एक बिल्डिंग है। सबसे पहले तुम नहीं बोला लाइब्रेरी नाम की चीज होती है? मतलब मैं जो कुछ ही बोलूं तुम हाँ में हाँ मिला दोगे मेरे से? अरे अब मिलाना पड़ता है यार, हम टीम वर्क कर रहे हैं। टीम वर्क कर रहे हैं मतलब मैं डूबूंगी, तुम मेरे साथ डूब जाओगे, मुझे उठाओगे नहीं। चलो उठा देते हैं, चलो उठा देते हैं। आज हम एक हमारा लेसन नंबर 8 उठा रहे हैं,
तो उठाते उठाते बात करेंगे हम मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के लिए भी। तो आपको काफ़ी कंफ्यूजन हो रहा होगा पहले से कि मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के लिए हम बोलते रहते हैं कि हमेशा अलग अलग चीज़ें, पर आखिर कौन है मस्कुलिन, आखिर कौन है फेमिनिन और आखिर कौन है न्यूट्रल, श्राव्या? तो आज हम आपको ये सब आपके कंफ्यूजन्स को हम आर्टिकल्स के साथ लेते हुए आप सभी का कंफ्यूजन दूर करेंगे। तो क्या तुम तैयार हो श्राव्या? जी हाँ। या पहला सवाल। अगर मैं अब सबसे पहले सवाल से पहले हम थोड़ी बहुत सीख लेते हैं। ठीक है, अगर मुझे बोलना हो अ सूटकेस का वर्ड है कॉफर, और कॉफर जो है यानी कि सूटकेस मस्कुलिन में है, तो श्राव्या मैं क्या यूज करूंगा? देयर कॉफर। अगर मैं बोलूंगी इट्स द सूटकेस, जब मैं बोलूंगी अ सूटकेस तो मैं बोलूंगी आइन कॉफर। एक और शब्द ज़्यूटुंग का मतलब है न्यूज़पेपर, और न्यूज़पेपर है फेमिनिन। तो तुम मुझे बताओ द न्यूज़पेपर को क्या बोलेंगे और अ न्यूज़पेपर को क्या बोलेंगे? द न्यूज़पेपर को बोलेंगे दी ज़्यूटुंग और अ न्यूज़पेपर को बोलेंगे आइना ज़्यूटुंग। कूल। और अगर रेडियो को रेडियो ही बोलते हैं श्राव्या? हाँ ठीक है, दास रेडियो चलो ठीक है, या फिर आइन रेडियो। और अगर मैं बात करूं टैक्सी की, टैक्सी भी दास टैक्सी ही होती है, टैक्सी न्यूट्रल की होती है। तो अगर मैं बोलूँ द टैक्सी तो मैं बोलूंगी दास टैक्सी। अगर मैं बोलूंगी अ टैक्सी तो मैं बोलूंगी आइन टैक्सी। गेल्ड का मतलब होता है मनी, और वो है न्यूट्रल। हाँ, गेल्ड न्यूट्रल पैसा। तो मैं अगर बोलूंगी द मनी, आई हैव द मनी, तो मैं बोलूंगी इश हैव अ दास गेल्ड। और अ मनी तो ऐसा कुछ होता नहीं है, तो आई हैव अ मनी। ठीक है चलो, इश हैबे आइन गेल्ड। कूल। तो चलिए, तो हम एक पैरोडी बना देते हैं, हम वर्ड्स बोलेंगे। भाई तुम ये भूल गए, रुको। अगर मैं बोलूंगी किंडर तो उसके लिए तुम क्या बोलोगे? आईने किंडर, ई लगाना है उसके इसमें। हम पहले भी बात कर चुके हैं इस बारे में। आपने बताया नहीं। बताया था तुम्हें और मुझे पता है, पर लिसनर्स को नहीं पता। बताया था श्राव्या, बताया था। तो द चिल्ड्रन को क्या बोलेंगे? दी किंडर बोलेंगे। चलिए ठीक है, तो आज हम एक बहुत ही इंपॉर्टेंट चीज़ सीखने वाले, जो अधिकतर फॉरेनर्स को जो जर्मन में रहते हैं काफ़ी दिक्कत आती है इन डाइने और इन सब को यूज़ करते हैं। कोई लड़का को लड़की कर लेता है, कोई लड़की को लड़का कर लेता है, तो कोई प्लूरल को न्यूट्रल कर लेता है, तो कोई न्यूट्रल को भी लड़का या लड़की कर लेता है। और कुछ ना इन कुछ सारी चीजों से बहुत सारे लोग बुरा मान जाते हैं। सही है, और फिर मजाक भी उड़ जाता है। ऐसी चीजें ना हो किसी के साथ, तो ठीक है, हम लोग अभी थोड़ा बहुत प्रैक्टिस स्टार्ट करें श्राव्या? डन। चलो ठीक है। द फादर, देयर फाटर। अ फादर बनेगा आइन फाटर। द ब्रदर, देयर ब्रूडर। अ ब्रदर आइन ब्रूडर। द अंकल, देयर उंकल। एन अंकल आइन उंकल। द टेबल, देयर टिश। अ टेबल आइन टिश। द ट्रेन, देयर जुग। अ ट्रेन आइन जुग। द बस मतलब देयर बुस। अ बस आइन बुस। द जूस, देयर सॉफ्ट। अ जूस आइन सॉफ्ट। द जूस मशीन, देयर सॉफ्ट ऑटोमाट। अ जूस मशीन आइन सॉफ्ट ऑटोमाट। द सूटकेस, देयर कॉफर। अ सूटकेस आइन कॉफर। द एम्बुलेंस, द एम्बुलेंस बनेगा देयर क्रैंकन वैगन, और एन एम्बुलेंस बनेगा आइन क्रैंकन वैगन। द एप्पल, देयर एप्पल। एन एप्पल आइन एप्पल। द ट्विन, देयर व्हीलिंग। अ ट्विन आइन व्हीलिंग। भाई बहुत हो गया सिंगुलर, अभी चलो ओके, अब फेमिनिन पे चलते हैं। हाँ। तो दाई मूटर मतलब द मदर। हाँ, अ मदर यानी कि आइना म्यूटर। द सिस्टर, दी श्वेस्टर। और अ सिस्टर आइना श्वेस्टर। अब द वुमेन, दाई फ्रॉ। अ लेडी बनेगा आइना फ्रॉ। द फ्लावर, दाई ब्लूमे। अ फ्लावर आइना ब्लूमे। द बैंक, दी बैंक। अ बैंक आइना बैंक। द पुलिस वुमेन, दी पॉलिसिस्टिन। अब द डॉटर, दी डॉक्टर। अ डॉटर आइना डॉक्टर। दी अगर मैं बोलूँ ट्विंस, जैसे कि मैंने ज्वीलिंग पहले बोला था, पर ट्विंस के लिए मैं बोलूंगा ज्वीलिंगे, ई लगा दिया पीछे। तो उस केस में द ट्विंस को बोलूंगा मैं दी ज्वीलिंगे। आइना ज्वीलिंगे। कूल, वेरी गुड, क्योंकि ये प्लूरल था। एक्सीडेंट को बोलते हैं अनफॉल, द एक्सीडेंट को बोलेंगे दी अनफॉल। अनफॉल नहीं, उनफॉल। उनफॉल, ठीक है। अ कुछ नहीं होता है, यू को उन बोलते हैं, जैसे कि उनसेर बोलते हैं, अनसेर नहीं बोलते। हाँ। इंग्लिश सबटाइटल्स या हिंदी सबटाइटल्स, जैसा कि आपको जो अच्छा लगता हो। और याद रखिए, कोड है सीखने का, जीवीपी मतलब ग्रामर, वोकैबुलरी और प्रैक्टिस। ये कोड नहीं है, क्योंकि हम कोई शो तो रखे नहीं है जिसमें हम वोट्स मांग रहे हों। तो ये एक सॉर्ट ऑफ
एक मतलब एक क्या बोलते हैं, एक मॉड्यूलेशन है इस शो में जो आपको बोरिंग होने से बचाएगा। और साइन जैसे कुछ बोल सकते हो, इसका सिग्नेचर। हाँ ठीक है, तो हमारे शो का सिग्नेचर है जीवीपी, लर्निंग जर्मन वाया जीवीपी। लर्निंग जर्मन वाया ग्रामर वोकैबुलरी एंड बॉम्बे वाया गोवा। हाँ ठीक है, कोई लोग अगर जर्मन जाएगा तो वाया कोई प्लेन जाएगा, हम बोल रहे लर्निंग जर्मन वाया जीवीपी रूल्स। ठीक है भाई, माना कि बहुत आउट ऑफ द ट्रैक है, पर जो भी है हाँ है, चलो जो भी हमारा है वापस ओरिजिनल है। वापस ट्रैक पे आते हैं हिमांशु। ठीक है, अगर मैं बोलूं अच्छा ठीक है, मैं अभी बोलूंगी कि दैट इज अ लेडी। Das ist eine Frau. राइट। और अगर मैं अब चलिए ठीक है, अब न्यूट्रल रह गया था, अगर मैं बोलूं द चाइल्ड मतलब das Kind, Das Kind, बोलो das Kind मतलब द चाइल्ड, अ चाइल्ड मतलब ein Kind, das Buch the book, द बुक। अगर अ बुक बोलूंगी तो वो बनेगा ein Buch। the money यानी कि das Geld, ऑलरेडी हम बोल चुके हैं ये कि ein Geld, अ मनी। the baby das Baby, अ बेबी ein बेबी। the telephone das Telephone, अ टेलीफोन ein टेली। the hotel das Hotel, होटल अ होटल, होटल नहीं बोलते, इंग्लिश में बोलते हैं होटल, बोलते हैं होटल। होटल, हाँ होटल, हाँ तो अ होटल बनेगा ein होटल। फिर the taxi das Taxi, अ टैक्सी ein टैक्सी। the girl das Mädchen, Mädchen सही बोला मैं? हाँ मैशन। ठीक है, और अ गर्ल बनेगी ein मैशन। कूल। देखो गर्ल यहाँ न्यूट्रल है। कितना अजीब है ये जर्मन। यार जर्मन लोग बहुत अजीब है, पता पर नहीं ये गर्ल सब को चीजें न्यूट्रल क्यों बना रखा है। ये सब चीजें प्रैक्टिस से ही आएंगी दोस्तों। फ्राउ को तो वुमेन बनाया ही है, पर गर्ल को प्लूर उसमें डाल दिया है न्यूट्रल में। तो अब ठीक है हो गया उड़ाना, अब करो काम। द टिकट दास फाहर कारते, ओके अ टिकट ein फाहर कारते। द रेडियो दास रेडियो। अब अपन ऐसे बोलेंगे जैसे अपने स्टार्ट तो ऐसे किया था कि दाइस ईस्ट वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। तो अब बोलेंगे दिस इज द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। तो क्या बोलेंगे? दाइस इज दास वीआईटी रेडियो 90 कम्युनिटी रेडियो 90.8 एफएम। कूल कूल कूल। और बाद में एक और है, टेलीफोन को बोलते हैं टेलीफोन ही, तो द टेलीफोन दास टेलीफोन। और अ टेलीफोन बनेगा ein टेलीफोन। ओके तो चलिए वापस से इसको और रिवाइज करा देते हैं। आज हमने वोकैबुलरी, क्योंकि हमारा सेशन आज वोकैबुलरी का भी था, तो अब मैं पूछता हूँ वोकैबुलरी पूछता हूँ तुमसे, ठीक है ना श्राव्या? वोकैबुलरी ठीक है। डॉक्टर यानी डॉक्टर यानी डॉटर। ब्लू में फ्लावर। सॉफ्ट ऑटोमाट जूस मेकर। गेल्ड ऑटोमाट एटीएम मशीन। गेल्ड पैसा। बेबी। बेबी मतलब किंड नहीं, बेबी बोलते हैं, बेबी को बेबी बोलते हैं। हाँ बेबी को बेबी बोलते हैं, चाइल्ड को किंड बोलते हैं। हाँ तो ठीक है। और ज्विलिंग को ट्विन बोलते हैं। और ज्विलिंगे ट्विंस। टांटे आंटी। टांटे अंकल। अंकल। और अनफॉल उनफॉल एक्सीडेंट। क्रैंकन वैगन। एम्बुलेंस। एक और मैं पूछूंगा जो मैंने तुम्हें बताया नहीं है, स्टेशन। स्टेशन बाहनहोफ। अच्छा मुझे तो ये बस पता है कि जूग मतलब ट्रेन होता है। कूल तो कूल। वाहनकॉफ, ओके जूग वाहनकॉफ मतलब रेलवे स्टेशन। ओके और फिर बाद में एक और चीज पूछूंगा, एप्पल। एप्पल। फाहर काटते। फाहर काटते मतलब फेयर टिकट, टिकट। और एक और चीज कॉफर। बैग। सूटकेस। अरे सिट हाँ, कॉफर मतलब सूटकेस और टिश मतलब बैग। टिश मतलब टेबल। टेबल। अरे श्राव्या। तो चलो ठीक है, जो भी था पर सही था। ऊहर। ऊहर क्लॉक। हाँ ऊहर मतलब क्लॉक। क्लॉक बेसिकली ये किचन की क्लॉक होती है, जो किचन में अपन जो राउंड वाली क्लॉक लगाते हैं ना, उसको बोलते हैं। क्यों तुम्हारे हाथ का वॉच क्या राउंड नहीं? अरे वो क्लॉक नहीं है, वो वॉच है। पर हाँ वॉच है, पर क्लॉक और ये मतलब जो भी टाइम दिखाता है हम उसको और बोल सकते हैं, बट यार मैंने वीडियोस हैं उसमें देखा है जो अपन जो सर्कुलर वो पुरानी किस्म की जो नहीं होती है पेंडुलम क्लॉक। नहीं नॉर्मल जो सिंगल होती है, जो हैंगिंग क्लॉक बेसिकली हैंगिंग ही होती है। वॉच होती है रिस्ट वॉच, वो रिस्ट के लिए होती है। तो ओहर बोलेंगे क्लॉक के लिए। हाँ। तुम बोलोगे कि मैंने वॉच पहन रखी है, तुम ऐसे थोड़ी ना बोलोगे कि आई वोर क्लॉक। ठीक है तो हम वॉच को क्या बोलेंगे? अब वो पता नहीं, वो नेक्स्ट टाइम देखेंगे क्या बोलते हैं। और
मोबाइल को मैं बता सकता हूँ क्या बोलते हैं, दास हैंडी, यानी द मोबाइल हाँ, फोन, हैंडी। दास हैंडी। अपना प्रभाव डाला कि मेरा सेंटेंस उस मीनिंग में चला गया, मैं पंचुएशन देना भूल गया। तो टांटे कॉमा श्राव्य, क्या बोलोगी टांटे को? आंटी बोलूंगी। ओके, कूल कूल कूल, वेरी कूल, एक्सीलेंट। तो चलिए ठीक है, अब हम क्रंची क्रिस्पी हमारा रिकैप बता देते हैं। तो आज पूरा रिकैप तुम लोगी श्राव्या। रिकैप में देर दी दास यानी देवदास, और एक और चीज आइन आईने और किंडर वाला केस, और ये सब तुम बोलो आज। 1 2 3 गो। ठीक है, सबसे पहले आज हमने डिस्कस किया था आर्टिकल्स के बारे में। नॉर्मली हमारे पास दो तरीके के आर्टिकल्स है, डेफिनेट और इनडेफिनेट। तो डेफिनेट के अंदर आते हैं जो हम सब आर्टिकल्स यूज करते हैं द, और इनडेफिनेट के अंदर आते हैं ए और एन। तो अभी सबसे पहले मैं द अगर बोलूंगी कि द को जब मैं एड्रेस करना चाहती हूँ, मैं मैस्कुलिन जेंडर में बोलूंगी देर, फेमिनिन के लिए यूज करूंगी दी, न्यूट्रल के लिए यूज करूंगी दास, और प्लूरल फॉर्म के लिए यूज करूंगी दी। जब मैं इंडेफिनिट आर्टिकल्स यानी कि ए और आइन यूज करना चाहती हूँ किसी एक ऑब्जेक्ट के साथ, तो मैस्कुलिन केस में मैं यूज करूंगी आइन, फेमिनिन में यूज करूंगी आइना, न्यूट्रल में यूज करूंगी आइन, और वापस प्लूरल में यूज करूंगी आइना। तो हाँ, हमने आज यही किए थे और हमने आज काफी नए शब्द भी सीख लिए थे। तो ठीक है, चलिए। और आज हमने बेसिकली, चलो अब पिछले वाला लेक्चर और ये वाले लेक्चर को मिला के रूट वर्ड्स हमने बेसिकली 10 रूट वर्ड सीखे हैं। तो वो रूट वर्ड्स बता देते हैं। पहला रूट वर्ड्स माई का रूट वर्ड है माइन, और विर यानी कि प्लूरल का वियर मतलब आवर, आवर का मतलब उनसर, और दू के लिए यूज होगा डाइन, और फिर आहिर के लिए यूज होगा यूर, और एस और एयर के लिए यूज होगा एस, और एर के लिए यूज होगा साइन, और जी के लिए यूज होगा आयर, और द के लिए 3 शब्द हैं, देर दी दास, और ए और एन के लिए आइन। तो 10 शब्द हो गए, 10 शब्द हो गए। यानी कि दू के लिए डाइन, माई के लिए माइन, आयर के लिए उनसर, यूर, विर के लिए उनसर, जी के लिए आयर, द के लिए देर दी दास, और आइन, और ए और एन के लिए आइन, और एक और शब्द रह गया है, वो है उनसेर, वी के लिए यानी विर के लिए। तो चलिए अब हम साइन ऑफ करते हैं। तो डाइस इस्ट हिमांशु मंघानी, मतलब दिस इज हिमांशु मंघानी, ich bin हिमांशु मंघानी, und ich bin Shravya, that means this is Shravya, and you are listening to VIT Community Radio 90.8 FM. Listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனிஷா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும் போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்திய அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பாத்திரலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய் வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாமா. அது எப்படின்னா, சுகாதார முகாம்கள் அமைக்கப்படும், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கருத்தரங்களும் நடக்குமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக சுகாதார அமைப்பு படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,95,000 பெண்கள் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் மூலம் இறக்கிறார்கள். மேலும் இந்த இறப்புல 99% வெறும் வளரும் நாடுகளில் நடக்குதாமா. இந்த ஒரு நாள் நாட்டு
தாய்வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய்வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றி வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜானிஷா. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. నేను మీ హోస్ట్ సృజన అండ్ వెల్కమ్ టు అవర్ షో విజయ బాట. ప్రతి ఒక్కరి జీవితానికి ఒక అర్థం ఉంటుంది. ఆ అర్థాన్ని తెలుసుకున్న వారికి విజయం తప్పక వరిస్తుంది. ఈరోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి చాలా ఫేమస్ అండి. కాబట్టి దాన్ని తెలుసుకునే ముందు మనం ఇంకొన్ని విషయాలు చూద్దాం. బతుకు భారాన్ని మోస్తూ బలాన్ని కోల్పోతున్న లేలేత మొగ్గలు, దుమ్ము ధూళి తొక్కి కళాకాంతులు లేక కాలాన్ని దూరంగా గడుపుతున్న అభాగ్యులు, అంతుపట్టని ప్రశ్నార్థకాలుగా ఈ నేలపై దర్శనమిచ్చే శరీరాలు. అవును, ఆ బాలల బాల్యం నలిగితేనే మీర్జాపూర్ తివాచీలు మృదువుగా మన పాదాలను స్పృశిస్తాయి. మసిబారిన స్కూల్ ముందు బూట్లు పాలిష్ చేస్తూ తన వయస్సు ఉన్న బాలుణ్ణి చూశాడు. ఎంతో బాధపడ్డాడు. నేను స్కూల్కి వెళ్తుండగా ఈ అబ్బాయి ఎందుకు నా బూట్లను పాలిష్ చేస్తున్నాడు అని బాధపడ్డాడు. ఒక వారం తరువాత ఆ బాధను భరించలేక వెళ్ళి తన తండ్రితో మాట్లాడాడు. అప్పుడు ఆ తండ్రి చెప్పాడు, మేము పనిచేయటానికే పుట్టాం, మా కులం అదే అని. నిర్ఘాంతపోయాడు కైలాష్ శర్మ. తన మనసులో కదలాడుతున్న ఈ ఆలోచనలను ఏదో ఒకరోజు నిజం చేయాలనుకున్నాడు. అదే చైల్డ్ లేబర్ను నిర్మూలించాలనుకున్నాడు. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది. ఇందుకు సరైన ఉదాహరణ కైలాష్ సత్యార్థి. చదువు లేకపోతే బానిసత్వం, బానిసత్వం ఎక్కువైతే పిల్లలు డబ్బులు లేక దొంగతనానికి ఒడిగడుతారు. కాబట్టి ఈ బానిసత్వాన్ని నిర్మూలించాలనుకున్నాడు సత్యార్థి. అందుకే చదువును పెంపొందించాలనుకున్నాడండి. రిజల్ట్స్ వచ్చే రోజున రిక్షాను అద్దెకు తీసుకున్నాడు కైలాష్. ఆ రిక్షాలో వేరే పట్టణాలకు వెళ్లి ఉత్తీర్ణులైన విద్యార్థుల వద్ద పుస్తకాలు తీసుకున్నాడు. ఆ పుస్తకాలతో మరికొన్ని జీవితాలు బాగుపడతాయని వాళ్ళకి వివరించాడు. ఆ విధంగా ఎన్నో పుస్తకాలు సేకరించి చదువు లేని విద్యార్థులకు ఆ పుస్తకాలను ప్రసాదించాడు కైలాష్. ఆనాడు నుండి కైలాష్ ఎంతో ఉన్నత మనస్సు ఉన్న వ్యక్తిగా మారుమోగాడు. ముఖ్యంగా ఆసియా దేశాల్లో చైల్డ్ లేబర్ ఎక్కువ. అది మన భారతదేశంలో ఇంకా ఎక్కువ. 1969 అక్టోబర్ 2 ఈ పేరు గుర్తొచ్చింది కదండి, గాంధీజీ గారి శతజయంతి. ఈనాడే కైలాష్ గారి జీవితం మారిపోయింది. తన కులం పేరు తీసేస్తున్నట్లు బహిరంగంగా ప్రకటించారు. ఆనాడు నుంచి కైలాష్ శర్మ కైలాష్ సత్యార్థి అయ్యారు. డిగ్రీ చేసి వోల్టేజ్ ఇంజనీరింగ్లో ఎంటెక్ చేసిన కైలాష్ సత్యార్థి కొన్ని రోజులు లెక్చరర్గా పనిచేశారు. తన జీవిత ఉద్దేశం ఇదేనా అని ఆలోచించారు. కాదు, నా జీవిత ఉద్దేశం బాలులను శ్రామికులుగా కాకుండా భావి భారత పౌరులుగా చూడాలని తన కోరిక అని నిర్ణయించుకున్నారు. అందుకే లెక్చరర్ పోస్టు విడిచి బాలల కోసం ఏదో ఒకటి చేయాలని ముందుకు సాగారు. ఈ ప్రయత్నంలోనే సౌత్ ఏషియన్ కోalition అగెయిన్స్ట్ చైల్డ్ సర్వీస్ SACACSని స్థాపించారు. అంతర్జాతీయ ఉద్యమాలకు కార్యాలకు ఈ సంస్థ వేదిక. మనకంతా తెలుసు కదండి, రాత్రికి రాత్రే అద్భుతాలు జరగవు. దూకుడుతో ఉన్న ఉపన్యాసాలతోనే లక్ష్యాలు సిద్ధించవు. ఇవి తెలుసుకున్నాడు కైలాష్. అందుకే దీనికోసం ఎంతైనా ముందుకు వెళ్లాలని నిర్ణయించుకున్నాడు. న్యూఢిల్లీలో ముక్తి ఆశ్రమాన్ని స్థాపించారు. మహారాష్ట్ర, ఉత్తరప్రదేశ్ రాష్ట్రాలలో బాలులకు దాస్య విముక్తి పొందించి ఆ బాలులకు ఉపాధి శిక్షణ ఇస్తున్నారు కైలాష్. బాలికలకు బాలికాశ్రమం, బాలలకు బాలాశ్రమం. ఇదిలా ఉండగా ఇండస్ట్రీస్కి వెళ్ళి బాలులతో పనిచేయించకండి అంటే ఎవరూ వినరు. నువ్వు ముందు వెళ్ళవయ్యా బాబు, మాకు తెలుసు అంటారు. అందుకని వీళ్ళ పని ఇలా కాదు, ఇంకొక విధంగా చేయాలి అని ఆలోచించాడు కైలాష్. ఒకవేళ కస్టమర్సే లేకపోతే ఇంకా ఇండస్ట్రియలిస్ట్ ఏమవుతారండి? కాబట్టి కైలాష్ ఒక కొత్త ఆలోచనతో ముందుకు వెళ్ళాడు. ఎన్నో బహిరంగ ప్రదర్శనలు చేసి కస్టమర్స్కి చెప్పాడు, మీరెవరూ బాలులు చేసిన తివాచీలను కొనకండి అని. బాలులు చేసిన తివాచీలను, గాజులను, బాణాసంచాలను బహిష్కరించాలని కస్టమర్లలో చైతన్యం తెచ్చారు. బాల కార్మిక వ్యవస్థను నిర్మూలించారు. ఈ విధంగా
ఇండస్ట్రియలిస్ట్ బాల కార్మికుల చేత పనులు చేయించుకోవడానికే భయపడ్డారు. ఒక చిన్న ఉద్దేశం ఉద్యమం అయింది. ఇదే 1990లో రగ్మార్క్ అనే సంస్థగా ఆవిర్భవించింది. అమెరికా, యూరోప్లలో చైల్డ్ లేబర్ లేని వస్తువులే కొంటామని ప్రకటించారు. భారత్, పాకిస్తాన్, నేపాల్లలో ఏ తివాచీలు చేసినా, ఏ రగ్గులు చేసినా భారత్, పాకిస్తాన్, నేపాల్లో తయారైన తివాచీలు రగ్మార్క్ వద్ద సర్టిఫికేషన్ పొందుతాయి. అదేనండి, వీటిలో చైల్డ్ లేబర్ ఇంక్లూడ్ కాలేదని. అప్పుడు ఇలా సర్టిఫై చేసిన తివాచీలనే వీళ్ళు ముందుకు పంపిస్తారు. దీని ఫలితంగా శ్రమదోపిడీ చేయడానికే భయపడ్డారు ఇండస్ట్రియలిస్ట్. ఇలా ఎన్నెన్నో ఉద్యమాలు, యాత్రలు, ప్రతి హృదయాన్ని కదిలించారు కైలాష్ సత్యార్థి. మీడియా ప్రమేయంతో ఇంకా ఎంతో సాధించగలిగారు. లేత మనసులకు బాల్యం లేకుండా చేసిన చట్టాలను, నేతలను, స్వార్థాన్ని చూసి సత్యార్థి బాలలకు అర్థాన్ని తెచ్చారు. 1980లో బచ్పన్ బచావ్ ఆందోళన్ అని స్థాపించి చైల్డ్ రైట్స్ కోసం ఎంతో చేశారు సత్యార్థి. వీరి కోసం వినూత్న పోరాటం చేశారు. దీని ఫలితంగా 67,000 మందికి విముక్తి పొందగలిగారు. కర్మాగారాలపై, అదే ఇండస్ట్రీస్పై సీక్రెట్స్ విజిట్స్, దాడులు నిర్వహించారు. బాలులకు విముక్తిని పొందించారు. బాల్యాన్ని పరిరక్షిస్తున్నానని ఎంతో సంతోషపడ్డారు కైలాష్ సత్యార్థి. సుప్రీంకోర్టు, హ్యూమన్ రైట్స్ కమిషన్తో పాటు ఈ సంస్థ జ్వలించింది. తివాచీలు చేస్తున్న వారికి, గాజులు చేస్తున్న వారికి, తారాజువ్వలు చేస్తున్న వారికి వీరేనా విముక్తులు కావాల్సింది? కాదు. రాతి గనులలో బండలుగా మారుతున్న బాల్యాన్ని గమనించారు సత్యార్థి. హర్యానాలో ఫరీదాబాద్, రాజస్థాన్లో రామ్గంజ్ ఈ ప్రదేశాలను చూసి సత్యార్థి చలించిపోయారు. నిర్దయలేని ఓనర్లకు బలహీనత ఉన్న బాలులే కదండి కావాలి. రెక్కలు ముక్కలు చేసుకొని పనిచేస్తున్నారు బాలులు. వేతనం అడగలేరు, లెక్కలు అడగలేరు, యూనియన్స్ ఫామ్ చేయలేరు ఈ బాలలు. ఇక వీరే ఎరగా వీరిని చాలా వాడేసుకుంటున్నారు ఇండస్ట్రియలిస్ట్. వీరిని విముక్తి చేయడానికి కైలాష్ సత్యార్థి స్టోన్ క్వారీ వర్కర్స్ యూనియన్ని స్థాపించి ఉద్యమాలు చేశారు. దీని ఫలితంగా వీరిని ఎంతో మందిని విముక్తి చేసి ఎన్నో కొత్త రైట్స్ తీసుకురాగలిగారు. ఇప్పుడు స్టోన్ అయిపోయింది. ఇక ఇటుక. 1981లో హర్యానా, వెస్ట్ బెంగాల్, రాజస్థాన్ ఈ ప్రదేశాల్లో ఇటుక బట్టీలలో కాలుతున్న బాల్యాన్ని చూసి సత్యార్థి చలించిపోయారు. ఈ వైనాన్ని చూసిన సత్యార్థి చలించిపోయారు. దీన్ని ఎలాగైనా నిర్మూలించాలని నిశ్చయించుకున్నారు. ఇటుక బట్టీల్లో బాలుల కోసం 6 ఏళ్ల పాటు ఉద్యమాన్ని కొనసాగించారు. వీరి కోసం ప్రత్యేక రైట్స్ తేగలిగారు. ఇప్పుడు మనం ఇండియాలో ఉన్న చైల్డ్ లేబర్ గురించి మాట్లాడుతున్నాం కాదండి. సౌత్ ఏషియాలో 8.5 కోట్ల బాల కార్మికులు ఉంటే భారత్లో 6 కోట్ల మంది ఉన్నారు. తక్కువ జీతం, కోర్ట్స్కి వెళ్ళలేరు. ఇక ఇదే ఎరగా భావించి ఇండస్ట్రియలిస్ట్ వీళ్లను ఎంతో దారుణంగా హింసిస్తారు. చైల్డ్ లేబర్ వల్ల పేదరికాన్ని నిర్మూలించలేం. ఎందుకంటే పేరెంట్సే తక్కువ జీతం తేగలుగుతున్నారు కాబట్టి పిల్లల్ని కూడా పంపిస్తున్నారు చైల్డ్ లేబర్కి. కాబట్టి పేదరికాన్ని నిర్మూలించలేం. పిల్లలు పనులు చేస్తుంటే వారికి విద్యను ఇవ్వలేము. దీనివల్ల ఇల్లిటరసీని తొలగించలేం. వయోజనులకు, అదే అడల్ట్స్కి, అన్ఎంప్లాయర్స్కి ఉద్యోగాలు సమకూర్చలేం. ఇక తమిళనాడు శివకాశి 1.5 లక్షల బాల్యాలు అక్కడ మగ్గిపోతున్నాయి. వారికి వారే తాకట్టు. వారి బాల్యం పాతాళంలో కూరుకుపోతుంటే తారాజువ్వలు నింగిలో వెలిగిపోతున్నాయి. దీనికోసం సత్యార్థి సుప్రీంకోర్టులో సూట్ వేశారు. శివకాశిలో బాలులు పనిచేయకూడదని. దీనికి ఫలితంగా 1983లో సుప్రీంకోర్టు సత్యార్థికి పాజిటివ్గా రిప్లై ఇచ్చింది. ఈ ఉత్సాహంతో మరింత ముందుకు సాగారు సత్యార్థి. ఈయన న్యాయ పోరాటం ఇంటర్నేషనల్ అటెన్షన్ని తీసుకొచ్చింది. ఎన్నో యాత్రలు, ఉద్యమాలు, న్యాయస్థానాలు, బాలులకు విముక్తి, మళ్లీ వాళ్ళకి ఉపాధి, చదువు ఇవన్నీ చేశారు కైలాష్ సత్యార్థి. వీటన్నిటికీ విద్యే కీలకమని భావించారు. 1992 సంవత్సరంలో బీహార్ టు ఢిల్లీ 200 కిలోమీటర్లు, 1994లో కన్యాకుమారి టు ఢిల్లీ 5,000 కిలోమీటర్లు, 1996లో కోల్కతా టు కాఠ్మండు భారత యాత్ర చేశారు. సౌత్ ఏషియన్ చైల్డ్ వర్కర్స్ ఫ్రీడమ్ మార్చ్ అంటారు దీన్ని. ఇదొక చారిత్రాత్మక ఘట్టం భారతదేశంలో. గ్లోబల్ మార్చ్ అగేన్స్ట్ చైల్డ్ లేబర్ పేరుతో ఈ గ్లోబల్ మార్చ్ ప్రపంచమంతటా తెలిసిపోయింది. ఇంత చరిత్రకు రూపశిల్పి మన సత్యార్థి. సత్యార్థి ఊదిన శంఖారావం యుఎన్ఓలో ప్రతిధ్వనించింది. 1999లో జెనీవాలో ప్రత్యేక సదస్సు జరిగింది. ఆ సదస్సును నిర్వహించింది మన సత్యార్థి గారే. బాలుల కోసం ఎంతో చేయాలని తన స్ఫూర్తిని యుఎన్ఓలో ప్రవేశపెట్టారు. దీనికి అబ్బురపోయిన యుఎన్ఓ వాళ్ళు తమకు తగినంత సాయం చేస్తామని హామీ ఇచ్చారు. చైల్డ్ లేబర్ని నిరోధించాలంటే విద్యే ఆయుధం అని గుర్తించారు సత్యార్థి.
దీనికోసం ప్రాథమిక హక్కుగా విద్య ఉండాలని గవర్నమెంట్ని ఒత్తిడి చేశారు. అందుకేనండి ఇప్పుడు మన ఫండమెంటల్ రైట్స్లో రైట్ టు ఎడ్యుకేషన్ ఒక రైట్గా ఉంది. 2001లో 93వ రాజ్యాంగ సవరణ, అదే కాన్స్టిట్యూషనల్ అమెండ్మెంట్, రైట్ టు ఎడ్యుకేషన్తో సవరణ చేయబడింది. ఇది భారత రాజ్యాంగంలోనే ఒక అరుదైన ఘట్టం. 2002లో బాలమిత్రగ్రామ్ BMG, ఈ పేరు వినగానే మనకేమర్థమవుతుందండి? అవును, అదే పిల్లల్ని పాఠశాలలో చేర్పించడం. బాలమిత్రగ్రామ్, బాలులను గ్రామాలలో అదే పాఠశాలలో చేర్పించడం. ఇలా సాఫీగా సాగుతున్న ఆయన జీవితంలో ఒక విషాద సంఘటన. 2004వ సంవత్సరం జూన్ 14న రోమన్ సర్కస్ జరుగుతుంది. నేపాల్ వాళ్ళు పిల్లల్ని దుస్సాహస క్రీడల్లో వాడుకుంటున్నారు. దీనికోసం సత్యార్థి గారు న్యాయ పోరాటం చేయడానికి దిగారు. బాలల పాలిట దేవుడైన సత్యార్థిపై కిరాతకంగా దాడి చేశారు ఆ నేపాల్ వాళ్ళు. రక్తమోడిన ముఖంతో హాస్పిటల్ చేరాడు సత్యార్థి. ఎంతో బాధపడ్డారు. క్రూర మృగాల కంటే సర్కస్లో ఉన్న మానవ మృగాలే ప్రమాదం అని బాధపడ్డారు. ఆ నేపాల్ వాళ్ళు కుమారుని బెదిరించారు. అయిన సత్యార్థి భయపడలేదు. ఆత్మస్థైర్యంతో ముందుకు సాగారు. నమ్మగలరా? 67,000 మందికి కొత్త జీవితాన్ని ప్రసాదించారు సత్యార్థి. బాలల హక్కుల గురించి ప్రతివేదికపై ఎలుగెత్తి చాటారు. యునెస్కోలో ప్రసంగించారు. అప్పటి అమెరికా ప్రెసిడెంట్ బిల్ క్లింటన్ సత్యార్థి గారి ఉన్నత సేవలకు సత్కరించారు. ఆకాశంలో చందమామను చూపించడం కాదు, భూమిపై వారికి భవితను చూపించండి అని సత్యార్థి గారు తూటాలు విసిరారు. అలు పెరుగని యాత్రికుడు మన సత్యార్థి. 144 దేశాల్లో సత్యార్థి జీవితం గురించి తెలిసింది. సత్యార్థి ఓ ఉద్యమ దీప్తి, అందరికీ నిరంతర స్ఫూర్తి. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ ఫ్యూచర్, లెట్ దెమ్ లివ్ యాజ్ న్యూ బోర్న్ లీవ్స్ అన్నారు సత్యార్థి. ఈ స్వప్నాలకు సత్యార్థి గారి జీవితం అంకితం. సమాజపు స్వప్నాలు బాలులే. ప్రపంచవ్యాప్తంగా బాలల కోసం ఎంతో శ్రమించిన సత్యార్థి గారికి నోబెల్ పీస్ ప్రైజ్ వరించింది. సత్యార్థి గారు నాటిన బీజాలు దేశమంతటా ప్రవహించాయి. ఇదిలా ఉండగా మన VITలో, అదే మన వెల్లూరు ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీలో మన బాలులంతా ఫెప్సీ, మ్యాట్, టీచ్ ఫర్ ఇండియా అనే NGOsలో తమంతట తాము సహాయం చేస్తున్నారు పిల్లలకి. ప్రతి వారం బయటకు వెళ్ళి వాళ్ళ కోసం ఏదో ఒకటి తీసుకెళ్తూ వాళ్ళను ఆనందపరుస్తూ వారికి చదువు చెప్తూ సత్యార్థి గారి జీవిత ఆశయాలను నిలబెడుతున్నారు. ఇంత ఉన్నత మనసున్న మనిషి మన దేశంలో పుట్టడం మన అదృష్టం. సత్యార్థి ఆశయాలు ఎప్పటికీ ఆవిరవ్వవు. తన ఉద్దేశానికి ఆత్మస్థైర్యాన్ని జోడించి ఎవరూ ఎక్కలేని శిఖరాలను అధిరోహించిన సత్యార్థి గారికి యావత్ ప్రపంచం సెల్యూట్ అని ఎలుగెత్తి పలికింది. రండి, మనం సత్యార్థి గారు చూపిన బాటలో నడుద్దాం. బాల్యాన్ని కోల్పోయిన వారికి జీవితాన్ని ఇద్దాం. మనం బాల కార్మికులను విడిపించలేమేమో, కనీసం ఉన్న బాలలను దాసులను చేయకుండా ఉండగలం కదా. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ నేషన్స్ ప్రైడ్, వారే మన సంపద. వారి బాల్యాన్ని దోచకండి. బాలల రక్తాన్ని, చెమటలను తాగేసే వారికి మన కంట్రీ డెవలప్మెంట్ గురించి మాట్లాడే హక్కు లేదు. ఆ కళ్ళలో స్వప్నాలను చూడండి, మీ లాక్కర్లలోని డబ్బులను కాదు. ఇప్పటికైనా అందరూ మారాలి. సాటి మనిషిని సంతోషపెట్టడం కూడా ఒక విజయమే. ఇదండి ఇవాల్టి మన విజయ బాట. ఇలాంటి విజయ రహస్యాలను తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి VIT కమ్యూనిటీ రేడియో 90.8. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. நேர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா
அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே வந்து நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க வந்து தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துலலாம் வாழை மரம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் உணவு பரிமாறுறது வந்து நம்ம விருந்தோம்பலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய வாழை இலையில வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயாசத்தை வந்து வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி வந்து நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்புணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதுல வந்து அந்த காலத்துல மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா வந்து மரக்கறி உணவு இருக்கு. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல வந்து சேரும். சிறப்பு உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாசம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு சரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல் அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோன்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமாக இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து மெல்லல்னு சொல்கிறாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்போ பண்ணுவோன்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து தருவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்தில் வந்து இந்த 12 வகையாக உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்கள் இப்போ சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலையும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லேயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்களில் வீட்டில் செய்கிற உணவு எப்படி செய்கிறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போகிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷினில் தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமாக வீட்டு வரைக்கும் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க வீட்லேயே மிக்சியில் அரைச்சி வச்சுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து அதிரசம் கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பாக அந்த ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊற்றணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது.
கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவை அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோம்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்துல இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம், அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Muhammad Ali, George H.W. Bush, and Ozzy Osbourne. You may be wondering what all these well-renowned people had in common. Let's find the answer. You're listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. Now, what all those three had in common was the fact that they were all diagnosed with Parkinson's disease. But what exactly is it? And why is it important to raise awareness of this particular condition? Well, today, April 11th, just happens to be the apt day to talk more about this, as it is World Parkinson's Day. And in fact, April is Parkinson's Awareness Month. Affecting over 10 million people globally, Parkinson's disease, the second most common neurodegenerative disorder after Alzheimer's, is caused by the loss of neurons that produce the happy chemical dopamine. What this means is that the people affected by it face tremors, difficulty with balance of movement, speech problems, and stiffness of the limbs, all due to this lack of dopamine. The first World Parkinson's Day took place on April 11th, 1997, and this year marks the 25th anniversary since the date was first established. Parkinson's disease is neither fatal nor transient, but is incurable. And as it affects individuals differently based on their unique identities, it is of utmost importance that we raise awareness about this day. What can you do on your part? For starters, you could donate to the cause through NGOs, check in on friends or family, and research about various organizations contributing to this cause. Awareness is key. You are listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. की हूँ कोई बच्ची नहीं, नई हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही, भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। क्या तेरा क्या मेरा सब तुझ पे ही बारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। अपनी यारों की खाओ कसम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो कश्मीर से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं। हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार यही, संस्कार यही। अपनी यारी की खाओ कसम, करेंगे अपना पहला वोट देश के लिए हम। ये जीवन फर्स्ट टाइम जी सर, सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे
देश ने पुकारा। This song is presented by SparkX Music Band. This song is presented by SparkX Music Band. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு ஊடகம் இன்றைய இளைஞர்களை எவ்வாறு வழிவகுக்கிறது. இதை பத்தி பேச நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நடுவராக நான் பாண்டிலட்சுமி. நேர்மறை எண்ணங்களை பத்தி பேச நான் சிந்துஜா. எதிர்மறை எண்ணங்கள் பத்தி பேச நான் பானு. நம்ம வாழ்க்கை ஊடகம் இல்லாம முழுமையடையாது. மனிதன் எப்போது பிறந்தானோ அப்போதே ஊடகமும் ஆரம்பிச்சிருச்சு. ஊடகம்னா என்னன்னா வானொலி, தொலைக்காட்சி, நாளிதழ், வார இதழ், மாத இதழ், செய்தித்தாள், இதெல்லாமே ஊடகம்னு சொல்லலாம். பழங்காலத்துல மனிதன் அவங்களோட உணர்ச்சிகளை ஆடல், பாடல், நடனங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிட்டதுனால அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் இது ரெண்டும் தோன்றிடுச்சு. அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் மனித வாழ்வுல இரண்டரை கலந்துடுச்சு. அனைத்து துறையிலும் ஊடகம் மிகப்பெரிய பங்கு அளிக்குதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ஊடகம் தகவல் சேமிக்கிறதுக்கும் அந்த தகவலை வழங்குறதுக்கும் ஒரு கருவியா பயன்படுது. ஊடகம்னா ஒளிபரப்பு ஊடகம். ஊடகத்துல ஒளிபரப்பு ஊடகங்கள், டிஜிட்டல் மீடியா, மின்னணு ஊடகம், ஹைப்பர் மீடியா, வெகுஜன ஊடகம், மல்டிமீடியா, புதிய ஊடகம், செய்தி ஊடகம், அச்சு ஊடகம், சமூக ஊடகம், நடுத்தர பதிவு, மீடியா திட்டம், இதெல்லாம் பல்வேறு வகையான ஊடகங்கள்னு சொல்லலாம். கணினி, பிளேயர், நுண்கலை, இசை, இது எல்லாத்தையும் கூட ஊடகம்னு சொல்லலாம். ஊடகத்துல பல நேர்மறை எண்ணங்களும் இருக்கு, எதிர்மறை எண்ணங்களும் இருக்கு. அதை பற்றி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த விதமான தகவலா இருந்தாலும் நமக்கு உடனுக்குடனே அறிய வைக்கிற கருவிதான் ஊடகம். ஊடகம் மனிதனோட வாழ்க்கையில ஒரு சிறந்த பங்களிக்குது.
அது வந்து மனுஷனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. பொது செய்தியை கொடுக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா துறையில இருக்கிற எல்லா முக்கிய நிகழ்வுகளை வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. தெரிஞ்சுக்கிற செய்தி வந்து எல்லா செய்தியுமே வந்து ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பூர்த்தியாகிற செய்தியா அமைதா அப்படின்றதுல ஒரு தெளிவு கொடுக்குது. இப்ப எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில வந்து நிறைய சேனல்ஸ் ஒளிபரப்பாகுது. நிறைய துறைகளும் இருக்குது. விளையாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்க்கலாம். நாட்டு நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் சேனலை பார்க்கலாம். இதனால வந்து கண்ணுமிக்கிற நேரத்துல வந்து செய்தியை தருது ஊடகம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். கண்ணுமிக்கிற நேரத்துல செய்தி எல்லாத்தையும் இந்த ஊடகம் தந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல நினைக்கிறீங்க பானு? மனிதன் கண்ணிமிக்கும் நேரத்துல செய்தியை பெறலாம்னு சொல்றாங்களே, அப்படி பெறக்கூடிய செய்தி முக்கியமான செய்தியா தான் இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான செய்தியா தான் இருக்கும் அப்படிங்கறதுல என்னங்க உத்தரவாதம் இருக்கு? தேவையான செய்தியை இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறத விட விருப்பமான செய்தியை தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பொதுமக்கள் ஊடகம் கொடுக்கிற செய்தியை நம்புறதுனால செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஊடகத்துறையில இருக்கவங்க கவனமாக இருக்கணும். தவறான செய்தியை கொடுத்துடக்கூடாது. ஆனா நடந்ததை மிகைப்படுத்தி பரபரப்பான செய்தியை கொடுக்கறாங்க. மக்கள் மத்தியில உணர்ச்சி உணர்வுகளை உருவாக்குறாங்க. இதனால எந்த பயனும் இல்லைங்க, பாதிப்பு தான் இதனால ஏற்படுது. போலி செய்தியாக வெளியிடுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. பத்திரிகை செய்தி ரத்த அழுத்தம், எதிர்மறை எண்ணங்களை தாங்க உருவாக்கும். நல்ல செய்தியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. மக்கள் தேவையில்லாத செய்தியை தான் தெரிஞ்சுக்கிறாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில இருக்கிற சினிமா பிளஸ் செய்தியை தான் விருப்பமாக பாக்குறாங்களே தவிர நாட்டு நிலவரம் சம்பந்தமான செய்தியை தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. இதை பார்ப்பதனால அவங்க வாழ்க்கையில எந்த பயனும் இல்ல. இதனால மக்கள் நல்ல செய்தியை தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்தவித உத்தரவாதமுமே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். தேவையான செய்தியை தான் இந்த ஊடகம் கொடுக்குதா என்பதுல எந்த உத்தரவாதமும் இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது தேவையான நல்ல செய்தியா, அது கொடுக்குற செய்தி வந்து நல்ல செய்தியா இருக்கிறதுனாலதான் வந்து வாழ்க்கையில பயன்படுத்தி முன்னேற முடியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த மூலையில இருந்தாலும் செய்தியை வந்து பரிமாறிக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், பாமர மக்கள்ல இருந்து பட்டி தொட்டி வரைக்கும் செய்தியை வந்து தரது வந்து ஊடகம் ஒரு கருவியா வந்து அமையுது. அதனால தொலைவுன்றது ஒரு தடையே கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து வெளிநாட்டுல இருந்து கூட செய்தியை வந்து சாட் மூலமா பரிமாறிக்கலாம். WeChat, வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ இமெயில்ல கூட மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டா வந்து வீட்டு பாடம் அப்படி இல்லைன்னா வந்து எழுத்து வேலை வந்து கல்லூரிகள்லயும் கொடுப்பாங்க, பள்ளிகள்லயும் கொடுப்பாங்க. இணையதளம்ல வந்து கூகுள்ல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணாவே நம்ம தேவையான தகவல் எல்லாமே தெரிஞ்சிடும். வேலையை வந்து சீக்கிரமா முடியும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மக்களோட அன்றாட வாழ்வுல இந்த ஊடகம் ஒரு பெரிய உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசைன்மெண்ட் செய்யறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல உதவியா இருக்கு, ஈஸியா வேலையெல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மக்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்து இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மாணவர்களை திசை திருப்ப வைக்கிறது ஊடகம் தாங்க. எத்தனை மாணவர்கள் ஊடகத்தை நல்ல முறையில பயன்படுத்துறாங்க. இணையதளமும் ஒரு ஊடகம் தாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இணையதளத்துல இருக்கிற யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதை தான் பாக்குறாங்க. இதனால அவங்களுக்கு தாக்கம் தாங்க உண்டாகுது. யூடியூப்ல பாட்டு இல்ல வீடியோ பார்த்து அவங்க நேரத்தை வீணாக்குறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்லயே 24 மணி நேரமும் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேலை செய்யணுமோ அதையே மறந்து அதுக்கு அடிமை ஆகிடுறாங்க. கணினி முன்னாடியே தவம் கிடக்குறாங்க. இணையதளத்தை நல்ல முறையில பயன்படுத்தாம கெட்ட வழியில பயன்படுத்துறதுனால இளைய சமுதாயமே பாதிப்புக்கு உள்ளாதுதாங்க நான் சொல்லுவேன். இந்த இணையதளத்தால இளைய சமுதாயமே பாதிப்படையுது. அவங்களுக்கு நேரம் வீணாகுது, அதுக்கே ஃபுல்லா அடிக்ட் ஆயிடுறாங்க. அதனால இந்த ஊடகம் கெட்ட வழியில தான் எடுத்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இணையதளம் மூலமா தான் வந்து இளைஞர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரியுது. இப்ப வந்து செய்தித்தாளும் ஒரு ஊடகம் தான். செய்தித்தாளை படிச்சா வந்து மாணவர்களுக்கு வந்து படிக்கிற திறன் வந்து அதிகரிக்கும். செய்தித்தாள் அதுக்கப்புறம் தொலைக்காட்சியை பார்க்கறதுனால கேள்வி எழுப்ப முடியுது. அறிவு அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வு கிடைக்குதுன்னு தான் நான் சொல்வேன். தொலைக்காட்சி அப்புறம் செய்தித்தாள் நன்மையை தான் தருது. அதை பார்க்கறதுனால படிக்கிறதுனால அறிவு கிடைக்குது, விழிப்புணர்வு பெறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? செய்தித்தாள்னால நன்மை தான் கிடைக்குது அப்படின்னு நிச்சயமா சொல்லிடவே முடியாதுங்க. செய்தித்தாளை எத்தனை பேர் நல்ல விதத்துல உபயோகிக்கிறாங்க. சினிமா செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை வாங்குறாங்க. இதனால ஒரு பயனும் இல்ல, நேரம் தாங்க வீணாகும். தொலைக்காட்சியில நாட்டு நிலவரம் சம்பந்தமான செய்தியை தவிர பாட்டு, படம், சினிமா பற்றிய செய்தியை தான் 24 மணி நேரம் பார்க்க ஆசைப்படுறாங்க. மாணவர்களுக்கு சினிமா பாடல் மனப்பாடமாக தெரியும். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள் திரைப்படம் மற்றும் நிகழ்ச்சினால வன்முறையை தான் தூண்டுது ஊடகம். குழந்தைகள் கார்ட்டூன் சேனல்ல அடிமை ஆகிடுறாங்க. இதனால அவங்க சரிவர தினசரி வேலைகள் கூட அவங்களால செய்ய முடியறது இல்ல. வீட்டு பாடத்தை கூட அவங்களால கவனிக்க முடியறது இல்ல. பெரியவர்கள் நாடகங்களுக்கே அடிமை ஆகிடுறாங்க. இதனால எதிர்கால சீரழிவுனே நான் சொல்லுவேங்க.
தொலைக்காட்சி நிறைய வன்முறைகளை தான் தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால அதுல வர ஆடல் பாடல் மற்ற கலை எல்லாமே வந்து அவங்களோட திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது. மாணவர்களை வந்து ஊக்குவிக்குது. மாணவர்களுக்கு விருப்பமான துறையை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களோட வாழ்க்கையில வந்து முன்னேறத்துக்கான ஒரு பெரிய வழிவகுக்குது. இப்போ வந்து எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர்களை வந்து அவங்களோட வாழ்நாள் சாதனையாளர்களை வந்து பேட்டி எடுக்கும் போது அவங்கள வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டு வருங்கால இளைஞர்கள் வந்து பல நல்ல விஷயத்தை வந்து கத்துக்கலாம். செய்தித்தாள், அதுக்கப்புறம் வந்து வார இதழ், சிறுவர் மலர் போன்ற இதழ்களை வந்து படிக்கிறதுனால நிறைய வினாக்கள் பசில் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு விடையளிச்சா வந்து பரிசு கொடுத்து ஊக்குவிப்பாங்க. இதனால மறைக்கப்பட்டிருக்கிற திறமை எல்லாமே வெளிவரும் தான் நான் சொல்வேன். அறிவு, திறமை அதெல்லாம் வெளிவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஊக்குவிப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? அறிவு மற்றும் திறமை நிச்சயமா ஊடகம்னால பெற முடியாதுங்க. அது கெடுக்க தான் உதவி புரியும். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னாலே குழந்தைகள் வெளிப்புற விளையாட்டுகள் மூலம்தான் புத்துணர்வு பெறுவாங்க, உடற்பயிற்சியை செய்வாங்க. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னாலே இணையதளம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இணையதளத்தை தான் உபயோகப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மன அமைதி தரும் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. கணினி முன்னாடி செலவிடுவதே அவங்களுக்கு பொழப்பாயிடுச்சு. கணினியில் கெட்ட விஷயத்தை தாங்க அதிகமா கத்துக்கிறாங்க. ஊடகங்கள் கவனத்தை நிச்சயமா திசை திருப்பும். குழந்தைகள் வீடியோ கேம்ஸ், கார்ட்டூன், போகோ சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாதான் நான் வேலையே செய்வேன் சரிவர அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. தொலைக்காட்சியில வரும் நிகழ்ச்சியை பார்க்காம இன்றைய இளைஞர்கள் தூங்குவதும் இல்ல, சாப்பிடுறதும் இல்ல. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால இளைஞர்களோட வளர்ச்சியை அது நிச்சயமா பாதிக்குதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். தொலைக்காட்சியை பார்க்காமலே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தூங்குறதே இல்லை. கணினி அப்புறம் இணையதளம் இது எல்லாத்தையும் இளைஞர்களை கெடுக்கிறதுக்கு தான் உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால பேசுற திறன் கூட அதிகரிக்கும்னு நான் சொல்றேன். டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா வந்து உயிரியல், ஜுவாலஜி, பாட்னி பத்தி தெரியாதவங்க கூட தாவரத்தை பத்தியும் விலங்குகளை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்பிசி, பிபிசி நியூஸ் எல்லாம் பார்க்கறதுனால இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து அதிகரிக்கும். வினாடி வினா நிகழ்ச்சிகளை வந்து பார்க்கறதுனால பொது அறிவு வந்து வளர்த்துக்கலாம். எல்லா துறைகள்ல இருக்கிற பிரபலமான நபர்கள் வந்து நிகழ்ச்சியில பேசும்போது அதை பார்த்தா வந்து மாணவர்களுக்கு பேச்சு திறன் வந்து அதிகரிக்கிற வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. பட்டிமன்ற பேச்சு திறமையெல்லாம் பார்த்தா சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பேச்சு திறன் வந்து அதிகரிக்கும். பெரும்பாலும் வந்து தொலைக்காட்சினால நன்மைகளே தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். பெரும்பாலும் தொலைக்காட்சியை பார்க்கறதுனால நிறைய நன்மைகள் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? தொலைக்காட்சி பார்க்கறதுனால நிச்சயமா தீமைன்னு தாங்க நான் சொல்லுவேன். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் டிஸ்கவரி, நியூஸ் சேனல், பட்டிமன்றம் இதெல்லாம் நிச்சயமா பார்க்கறதே இல்லைங்க. 3 மணி நேரம் சினிமா, சிறந்த 10 பாடல்கள், சிறந்த 10 படங்கள், பாட்டு இதை தாங்க பாக்குறாங்க. நாட்டு நிலவரத்தை பற்றி கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையும் இல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அவங்க குடும்ப வரலாறு பற்றி தெரியாது. ஆனா நடிகர்கள் பிறந்த நாள், அவங்க வரலாறு இதை பத்தி முழுமையா தெரியும். குழந்தைக்கு பேர் வைப்பது கூட நடிகர்கள் பேர் தாங்க வைக்கிறாங்க. கோயிலுக்கு போவதை விட இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் சினிமாக்கு தாங்க அதிகமா போறாங்க. மறைந்திருக்கும் திறமை இதனால நிச்சயமா வெளிவராது. மறைந்திருக்கும் திறமை நடனம், பாட்டு நிகழ்ச்சிகள் பார்ப்பதனால வராதுங்க, தாக்கம் தான் உண்டாக்கும். ஃபேஷன் ஷோ, நடனம், இசை நிகழ்ச்சிகள் தான் இளைஞர்களை ரொம்ப ஈர்க்குது. அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று வாழ்க்கையை பற்றி நல்ல எண்ணத்துல சொன்னா அவங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு கெட்ட வழியில தாங்க பின்பற்றாங்க. சினிமால வரா மாதிரியே செல்வாக்காக ஒரு நாள்ல பணக்காரராவது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க ஆடை அணிகலன் அணிவது மாதிரியே அணிய முயற்சிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா கடைகள்ல புடவை நடிகர்கள் பெயரை பொறித்து காமிக்கிறாங்க. அவர்கள் பேரிலே இப்ப புடவை வந்துடுச்சுங்க. அவங்க போலவே பணத்தை எப்படி செலவிடணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. விளம்பரத்துல கூட இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பிடித்த நடிகர்கள் வந்தாக்க அவங்க வந்து இந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கருத்து கொடுத்தா அதையே வாங்குறாங்க. பணத்தை தேவையில்லாம செலவிடுறாங்க. தொலைக்காட்சினால நிச்சயமா இளைஞர்களுக்கு தீமை தான் உண்டாகும் நான் சொல்லுவேங்க. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால மக்கள் நிறைய பணம் செலவிடுறாங்க. இதனால நிறைய தீமை தான் உண்டாகுது, நிறைய தாக்கங்கள் தான் உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சிந்துஜா? கிடையவே கிடையாதுங்க. இப்போ வந்து தொலைக்காட்சியில வந்து கார்ட்டூன் சேனல் வந்து பார்க்கறதுனால குழந்தைங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதனால அவங்களோட வேலையை வந்து சீக்கிரமாகவும் உற்சாகமாகவும் செய்து முடிக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு சேனல் பார்த்தாங்கன்னா
அந்த விளையாட்டு வீரர்கள் மாதிரியே நம்மளும் விளையாடணும், அவங்களோட திறமை மாதிரியே நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அவங்களோட சிந்தனை சக்தி வந்து அதிகரிக்குது, அவங்களோட அணுகுமுறை நடத்தை எல்லாமே வந்து மாறுது. இப்போ வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து நாட்டு நிலவரத்தை வந்து கல்லூரிகள் தோழர்கள் தோழிகள் கிட்ட போயிட்டு பகிர்ந்துக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து பகிர்ந்துக்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்து உருவாகுது. இந்த விளம்பரத்தை பார்த்தா கூட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்குது. இதனால எந்த பொருள் தரமானது அப்படின்ட்டு ஒப்பிட்டு பார்த்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நமக்கு தெரியாத புதிய பொருள்கள் எல்லா பத்தியும் வந்து விளம்பரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விளம்பரம் வந்து யார் கொடுக்கறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, அவங்க கொடுக்கிற பொருள் வந்து நம்மளுக்கு தேவையா உபயோகமா இருக்குதா அப்படின்றது தான் முக்கியம். இதெல்லாம் வந்து தொலைக்காட்சியை பார்க்கறதுனாலதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதனால தொலைக்காட்சி வந்து ஒரு நல்ல நண்பனா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். தொலைக்காட்சியை பார்க்கறதுனால குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொலைக்காட்சியில வர விளம்பரங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க பானு? விளம்பரம் மூலமா நல்ல செய்தி நிச்சயமா கிடைக்காது. நடிகர்கள் காசு வாங்கிட்டு விளம்பரத்துல நடிக்கிறாங்க, அதனால என்ன விளைவு வரும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க விளம்பரத்துல அவங்க நடிக்கிற பொருள் மக்களுக்கு உதவியாதான் இருக்கா, பயனுள்ளதாதான் இருக்குமா அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. பொருள் தரமானதா என்று அவங்க ஆராய மாட்டாங்க. விளம்பரம் பார்க்க இளைஞர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். தொலைக்காட்சியில விளம்பரம் வந்தாலும் அதை மாத்திடுறாங்க, திரையரங்குகள்ல விளம்பரம் வந்தாலும் வெளியே போயிடுறாங்க. உபயோகமா தான் இருக்கா அப்படின்னு அவங்க நிச்சயமா பாக்குறதே இல்லைங்க. விளம்பரத்துல வர நடிகர்கள் தான் பாக்குறாங்க. இப்ப எடுத்துக்காட்டா நீங்க பாத்தீங்கன்னா செல்போன்ல நிறைய மெசேஜ் வருது, நிறைய விளம்பரம் மெசேஜாவே போடுறாங்க. 1 கோடி பரிசு தரும், உங்க பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் அனுப்புங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதனால மக்கள் இதை பார்த்து ஏமாறதாங்க செய்யறாங்க. கடைசியில பரிசும் கிடைக்கிறது இல்ல. இணையதளத்துல கூட மக்கள் பார்த்து நிறைய ஏமாறுறாங்க. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கறதுனால எந்த உதவியும் இல்லை, பயனும் இல்லை. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கறதுனால ஏமாற்றம் மட்டுமே மக்களுக்கு மிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து மொபைல்ல வர மெசேஜ், அதுக்கப்புறமா வந்து அதோட சம்பந்தமான மெசேஜ் எது வந்தாலுமே வந்து அவங்க வந்து நம்புறது கிடையாது. தொலைக்காட்சியில வர விளம்பரத்தை தான் அவங்க பார்த்து அந்த பொருள்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா வந்து ஒரு கிராபிக் சம்பந்தமா நிறைய காமிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போன உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து கிராபிக்ஸ் மூலமா வந்து நம்மளால பார்க்க முடியும். மல்டிமீடியா அனிமேஷன் சம்பந்தமான படிப்புகள் வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்குது. மல்டிமீடியா அனிமேஷன் சம்பந்தமான படிப்பு வந்து முதல்ல எல்லாம் வந்து வெளிநாட்டுல தான் இருந்துச்சு. ஆனா வந்து இப்பெல்லாம் வந்து நம்ம நாட்டிலயும் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு ஊடகத்தினால நம்ம நாடு முன்னேறி இருக்குது அப்படின்னு தாங்க நான் சொல்வேன். இந்த கிராபிக்ஸ் மல்டிமீடியா அனிமேஷன் இதெல்லாம் ஊடகம் தான். இந்த ஊடகம் நம் நாட்டிலயும் இப்ப வந்துருச்சு, அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அனிமேஷன் கோர்ஸை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அனிமேஷன் கோர்ஸ் எல்லா விதமான மக்களும் நிச்சயமா படிச்சிட முடியாதுங்க. நடுத்தர மக்களுக்கு ஆர்வம் இருந்தா கூட அதை படிக்க முடியாது. ஏன்னா நிறைய செலவு செய்யணும். நிறைய திரைப்படம் கோடியா செலவு பண்ணி வெளியிடுறாங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்க தாங்க இதை உள்ளூர்ந்து புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர படிக்காதவங்களுக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு அவ்வளோ கோடியா செலவு பண்ணி அப்படிப்பட்ட படம் எடுக்கணுமா? அந்த பணத்தை வேற நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சமூக ஊடகம் பெரிய விளைவை தாங்க தருது. சமூக ஊடகமான பிரஸ்ல இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஏற்ற இறக்கத்தோட தாங்க சொல்லுவாங்க. பெரும்பாலும் கெட்ட விஷயத்த தான் நிறைய சொல்றாங்க, நல்ல விஷயத்த கேட்டுக்கிறதே இல்ல. சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாக்குவது நிச்சயமா சமூக ஊடகம் தாங்க நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்ப சமூக ஊடகம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதர் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மனநிலைமையை சுட்டி காட்டும். ஒரு விஷயத்த பெருசா ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கணினி வந்து எல்லா இளைஞர்களுக்கிட்டையும் இருக்குது. வளரும் இளைஞர்களுக்கு வந்து கணினி வந்து உபயோகமா இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து வீட்ல எந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வீட்லயே செஞ்சுக்கலாம். நம்ம ஊடகத்துல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயம் ரெண்டுமே இருக்கு. நல்ல விஷயத்தை எடுத்து கெட்ட விஷயத்தை எடுத்துக்காததும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கையில தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு முன்னேற இளைஞர்களும் இருக்காங்க, கெட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட இளைஞர்களும் இருக்காங்க. இப்ப காயினுக்கு 2 பக்கங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் ஊடகத்திலயும் 2 பக்கம் இருக்கு. நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இதை தெரிந்து இளைஞர்கள் செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நல்லதுதான். இவ்வளோ நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மீண்டும் அடுத்த காரசாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8
காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Muhammad Ali, George H.W. Bush, and Ozzy Osbourne. You may be wondering what all these well-renowned people had in common. Let's find the answer. You're listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. Now, what all those three had in common was the fact that they were all diagnosed with Parkinson's disease. But what exactly is it? And why is it important to raise awareness of this particular condition? Well, today, April 11th, just happens to be the apt day to talk more about this, as it is World Parkinson's Day. And in fact, April is Parkinson's Awareness Month. Affecting over 10 million people globally, Parkinson's disease, the second most common neurodegenerative disorder after Alzheimer's, is caused by the loss of neurons that produce the happy chemical dopamine. What this means is that the people affected by it face tremors, difficulty with balance of movement, speech problems, and stiffness of the limbs, all due to this lack of dopamine. The first World Parkinson's Day took place on April 11th, 1997, and this year marks the 25th anniversary since the date was first established. Parkinson's disease is neither fatal nor transient, but is incurable. And as it affects individuals differently based on their unique identities, it is of utmost importance that we raise awareness about this day. What can you do on your part? For starters, you could donate to the cause through NGOs, check in on friends or family, and research about various organizations contributing to this cause. Awareness is key. You are listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். நீண்ட நெடும் காவியங்கள் ஆயிரம் ஆயிரம் கடந்து உருண்டு ஓடும் இரும்பு பெட்டிகள். எத்தனை மனிதர்கள், எத்தனை எண்ணங்கள், எத்தனை வாழ்க்கைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள். ஆண்களும் பெண்களுமாய், அர்த்தநாரிகளின் அடையாளமுமாய், உதிரி உதிரியாய் பயணப்பாதைகளில் சிதறுண்ட மனிதமுமாய். ஆண்களுமாய், பெண்களுமாய், அர்த்தநாரிகளின் அடையாளமுமாய், உதிரி உதிரியாய் பயணப்பாதைகளில் சிதறுண்ட மனிதமுமாய் உருண்டு ஓடும் இரும்பு பெட்டிகள். புத்தகமும் கையுமாய் கண்களில் எழுத்துரு ஏந்திய இளைஞன். புத்தகமும் கையுமாய் கண்களில் எழுத்துரு ஏந்திய இளைஞன். ரொட்டியை ருசி பார்த்தபடி ரௌத்ர பார்வை பார்க்கும் பார்வையாளர். அட்டாணிக்காலில் ஆதிதாளம் பிடிக்கும் அரை மூப்பெய்திய அப்பா. அட்டாணிக்காலில் ஆதிதாளம் பிடிக்கும் அரை மூப்பெய்திய அப்பா. கண்களையும் சேர்த்து முண்டாசுக்குள் ஒளித்து உறங்கும் மாமுனி. தலையில் கால்கள் உணரும் உறவோடு பிள்ளை தாயின் உறக்க நிலை பார்த்து நிற்கும் தந்தை. தலையில் கால்கள் உணரும் உறவோடு பிள்ளை தாயின் உறக்க நிலை பார்த்து நிற்கும் தந்தை. ஆலமரமின்றி அரங்கேறும் பஞ்சாயத்து புலிகளின் ஆரவார பேச்சுக்கு பயந்து ஒடுங்கும் பெண்கள். ஆலமரமின்றி அரங்கேறும் பஞ்சாயத்து புலிகளின் ஆரவார பேச்சுக்கு பயந்து ஒடுங்கும் பெண்கள். இச்சிறு குழுக்கள் இணைய உருண்டோடும் இரும்பு பெட்டிகள். அதிர்வுகளில் உதரும் ஜன்னல் கம்பிகளில் சில்லிட்ட சிலிர்ப்புகளும், அதிர்வுகளில் உதரும் ஜன்னல் கம்பிகளில் சில்லிட்ட சிலிர்ப்புகளும், மின்சார ஊக்கத்தில் ஓங்கிக் கதரும் சங்கொலியும், அவசர கதிக்கு அமைதியில் ஆழ்நிலை தியானம் செய்யும் சிவப்பு சங்கிலியும், பின்னோக்கி படரும் பாதைசாரிகளில் பூத்திருக்கும் கடைகளும், பின்னோக்கி படரும் பாதைசாரிகளில் பூத்திருக்கும் கடைகளும், பாதி வழியில் பொருட்கள் விற்று பரிகாசமும் பாசமும் கூட்டிக் கலந்த புதிர் ஊழியர்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட உருண்டோடும் இரும்பு பெட்டிகள். துரு ஏறி நின்றாலும் தொலைதூர பயணங்களில் சொகுசு மாளிகையாய் மாறிவிடும் பெட்டிகளில் பயணப்பட துரிதகதியில் ஓட்டம் பிடிக்கும் நிகழ்வுகளில் நிலைத்து நின்றன பல கண்கள். வழியில் இறங்க வாசலருகே 50 பேர். வழியில் இறங்க வாசலருகில் 50 பேர். உறக்கம் கலைந்து அரை மயக்கத்தில் 40 பேர். ஊசியும் பாசியும் நரம்பு நூலில் கட்டப்பட ஊர் சென்று சேர்வதற்குள்
விற்று காசு பார்க்கிறாள் கைக்குழந்தை தாய். ராட்சச ரதத்தின் ஒரு நாள் பயணம். ராட்சச ரதத்தின் ஒரு நாள் பயணம் ரம்ய ரீங்காரமாய் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. ராட்சச ரதத்தின் ஒரு நாள் பயணம் ரம்ய ரீங்காரமாய் ஒலித்து கொண்டே இருக்கிறது. 7 சுரங்களில் அடங்காமல் ஏதேதோ வாசிக்க தொடங்கிவிட்டார். 7 சுரங்களில் அடங்காமல் ஏதேதோ வாசிக்க தொடங்கிவிட்டார் காக்கி சட்டை போட்ட தேரோட்டி கண்ணன். இசையில் இத்தனை மாறுதல்கள் செய்தும் இம்மி இடம் கூட கிடைக்காமல் கால்களை பிரட்டி பிரட்டி துதிதாளம் போட்டான் சிறுவன். உருண்டோடும் இரும்பு பெட்டிகள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். கொண்டு சிறகை நீ விரிவானம் வசப்படுமே. இனி நம்பிக்கை கொண்டு சிறகை நீ விரிவானம் வசப்படுமே. இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. தமிழன் திணையும் தலைப்பாகையும் ரௌத்திரம் பழகி வீரம் பாடி எழுச்சி நாயகர் விடுதலை முழங்கிய பாரதி தேசம் இது. கயவர் கூட்டம் விரட்டி எழுத்திட மறுத்தமிழச்சி மானம் துறந்து இனமதை காத்து இன்னும் இணைத்த குயிலின் தேசம் இது. இன்னும் தாமதமே தன் மானம் நீ சூடு. வியர்வை உரமாக்கு விடியல் நீ எழுப்பு. பிரளயம் நீ கொள்வாகை சூடிடு ஜெயிப்போம். இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. காலச்சுவடுகள் சுமக்க புது சரித்திரம் நீயும் எழுது.
வானம் வசப்படுமே. இனி நம்பிக்கை கொண்டு சிறகை விரிவானம் வசப்படுமே. இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. இந்திய தேசம் நம் தேசம் என எழுந்திடு தோழனே. நாளை உலகு நமதே கரமுயர்த்திடு தோழனே. வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம். வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனிஷா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும் போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்தியா அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பாத்திரலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய் வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாமா. அது எப்படின்னா, சுகாதார முகாம்கள் அமைக்கப்படும், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கருத்தரங்களும் நடக்குமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக சுகாதார அமைப்பு படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,95,000 பெண்கள் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் மூலம் இறக்கிறார்கள். மேலும் இந்த இறப்புல 99% வெறும் வளரும் நாடுகளில் நடக்குதாமா. இந்த ஒரு நாள் நாட்டு தாய்வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய்வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றி வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜானிஷன். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, welcome to VIT Community Radio 90.8 FM. This is Bharadwaj on the Silver Lining Show, and today we are going to learn about self-discipline. What is self-discipline? Willpower, restraint, resolve, determination, self-control, character, drive, courage, diligence and endurance. None of these traits or characteristics occurs by accident, nor do they magically appear. They have nothing to do with luck or genetics. These traits are deliberately developed and cultivated by men and women in all walks of life in order to achieve the greatest. When a person possesses these traits, they acquire the capacity to share their destiny through wisdom and perseverance. Why should we observe the acts of self-discipline? Perhaps we should ask, what makes us human? What distinguishes us from other living beings on the earth? The true essence of being human seems to bring to mind an endless list of attributes and activities, both positive and negative. Self-awareness, speech and symbolic cognition, nimble thumbs, principles or ethics, and the capacity to imagine. These are just few of the traits that distinguish us from other species. Unlike creatures of the animal kingdom, we possess the ability to choose the path we will travel in life because we possess self-awareness and the ability to choose between the right and wrong. Animals survive by instincts, living according to their desires. They are controlled by their immediate desires. Human beings, however, are deliberate training and exercise of our free will can learn
to control destructive urges and impulses. We can transform negative behavior and attitudes into enormously creative, positive, and beneficial ones. Every man, woman, and child enjoys this incredible ability. Every action we take begins with an idea, a thought. We can train our mind through self-discipline to generate consistency, positive thought, which will always lead to positive action. The action, reaction or cause, and the effect. This is the sequence of our brain's thought. When people train themselves through self-discipline to control their thought process, as a result of their speech will project encouragement, trust, and hope, creating the same feeling in others. Because consistently exercising self-discipline takes maturity and wisdom. People that come in contact with us each day bring to think that we are reliable and honest. If we choose a little of self-discipline, then we live according to standards, principles, and ethics that put the well-being of others on the same pair, if not above our own. This takes training and adherence to a code of conduct and principles regardless of whether those around us conform or agree with us or not. If we indeed aspire to live peacefully, then we have to learn the language of peace and speak it fluently. How do we do that? Self-discipline is the answer. We need self-discipline if we hope to help resolve the conflicts in the world today. But we need to resolve our own inner conflicts first. Every individual must attain inner peace and cultivate it every day of our lives before we can ever hope to see peace envelop the world. How do we observe the rules of self-discipline? Let us look at each act of self-discipline that we need to be practicing. It would be good to examine and understand certain basic universal disciplines that apply to everyone and everywhere. Once we are aware of what is right and what is wrong, only then through self-discipline can we recognize the right one while avoiding the wrong one. Respect for the life of people and living beings. We need to respect all living things, other people as well, other living beings. You have broken the principle if you were aware that the victim was in fact alive. Respect for property of others. Respecting the property of others is vital to the successful survival of all of us in order to live in a peaceful environment. Sexual misconduct. We refer specifically to dishonorable intimacy with another person. We need to learn to control our emotions, desires, and disgraceful intimacy. It is important that when two people have a relationship, it is based on mutual respect and both people carefully and responsibly consider the possible consequences of their actions. A person should not engage in intimacy with another if there is any risk of harmful consequences. False or hurtful speech. We will not include any false or spiteful speech, but rude and coarse speech along with the gossip and talking nonsense. We must make a concerted effort to engage in only positive speech. Using intoxicants. Self-discipline is vital in consciously refusing to pollute our bodies with intoxicants, regardless of the occasion, peer pressure, social or cultural traditions, events, or special celebratory activities. If all of the conditions for the discipline are not met, then we do not fully break those disciplines. However, if we perform any one of the conditions, we still have to be willing to accept the consequences of our actions. Acceptance of these consequences makes us better people. When we confront the things that we have done through body, speech, and mind, and we do not run away from them, it makes us stronger and better people with a greater depth of genuine inner peace. That is why we must become worthy of respect. That is why we can walk with integrity. The importance of self-discipline cannot be overrated. The development of self-discipline is essential to learning new skills and becoming successful. Self-discipline is also an important mark of character and maturity. In fact, self-discipline increases happiness and also benefits relationships. In reading the lives of great men, I found that the first victory they won was over themselves. Self-discipline with all of them came first. Self-discipline is important to learning other skills. It is an important ability to develop
because it facilitates the acquisition of all other skills. Learning new skills like a foreign language or computer skills can be difficult and time consuming. Persons can accomplish these things by using incremental thinking to develop self-discipline. A person with self-discipline has the patience and persistence needed to learn and master new skills. In contrast, an undisciplined person will give up or cut corners when things inevitable get tough, limiting their ability to develop new skills. Self-discipline is an important ingredient to success. Success requires skill, knowledge, hard work, and persistence, which all require self-discipline. For instance, the best grades typically go to hardest working students, though not necessarily the most gifted ones. Success also requires the habit of setting and achieving goals which require self-discipline. We live in a world of constraints. Success requires the careful management of limited resources of time, energy, and money. A disciplined person achieves goals in part by their efficiency and focused use of resources. The famous marshmallow study, conducted over 40 years, found that children who could delay gratification longer by waiting 15 minutes to eat a marshmallow were more successful as adults than children who could not wait. Children who were able to exercise self-control did so by distracting themselves and diverting their attention away from their temptation. Self-discipline is most important in relationships. Relationships succeed more frequently with disciplined couples. This is because they exercise self-restraint at important moments. With them, small disagreements don't turn into big fights about nothing. In contrast, a couple lacking self-control is more likely to fight about everything: money, chores, parenting, because they are constantly trying to shift work to the other. In addition, they say mean things to each other as they don't control their speech. In addition, couples with self-discipline work hard to stay fit, which helps them stay healthy. Further, they will usually also live within their financial budget, helping avoid money troubles and fights about money. Disciplined couples also set and accomplish goals which brings them money and satisfaction. And finally, a disciplined couple can work together effectively as parents, enabling them to divide and conquer the difficult but important work of raising children. And where both parents have self-discipline, the children are likely to be disciplined as well. Self-discipline is an important mark of character and maturity. A person with self-discipline is usually trustworthy and reliable. They take care of important responsibilities in a timely manner. Further, they try not to let too many things slip through the cracks. A disciplined person may have problems, but they have strong character that allows others to trust them. In contrast, an under-disciplined person tends to be flaky and untrustworthy. They are often late and regular, make excuses about why they can't keep important promises. While everyone makes mistakes and forgets things, an undisciplined person acts unreliable far more often than a disciplined person. Discipline means order or code of behavior. Self-discipline refers to the ability to control one's own feelings is very important. Self-discipline leads to overcome one's own weakness. Life without self-discipline is no life. We need to be guided by rules. We have to be respectful to our elders. We must obey our seniors. Its importance. Self-discipline is most needed for success in life. Discipline is a must, whether we are at school or at home. It is equally necessary whether we are in the home or on the playground. Our life, our society, our country, or even the world will go astray without discipline. So, some sort of discipline is required everywhere. There is order in nature. Even small disorder in the world of nature leads to chaos. The formative days in schools and colleges. Self-discipline has to be learned at every walk of the life. Childhood is the best period for it. The young minds learn things quickly and easily. At schools, the students are taught to behave well. They are taught to respect their elders. Even on the playgrounds, the boys are taught to follow the rules of the game. So, the student days
are the most formative period in which the value of self-discipline can be learned. Evils of indiscipline. A man is just like an animal without self-discipline. His life and actions become aimless. In the present age, self-discipline is a great evil. It is growing in every walk of life. Both the young and the old do lawless acts. Today, crimes and thefts are on the increase. People seem to have forgotten the value of self-discipline. In India, overcrowding in buses and trains is very common. Traveling without tickets is also a very normal feature. Student indiscipline is the talk of the town. The causes of indiscipline. Lack of employment is a major cause of indiscipline and unrest. Overpopulation makes the situation even still worse. Overcrowding in schools and colleges causes indiscipline. Finally, poverty leads to top disorder, unrest and indiscipline. In fact, self-discipline is a good thing. It builds character. It develops strengths and creates unity. It creates a sense of cooperation. So, self-discipline must be taught from the very childhood. It is a key to success in life. The higher is the sense of self-discipline, the better it is for the people and the country. Self-discipline is one of the most important and useful skills everyone should possess. These skills is essential in every area of life, and though most people acknowledge its importance, very few do something to strengthen it. Contrary to common belief, self-discipline does not mean being harsh towards yourself or living a limited, restrictive lifestyle. Self-discipline means self-control, which is a sign of inner strength and control of yourself, your actions and your reactions. Self-discipline gives you the power to stick to your decisions and follow them through without changing your mind, and is therefore one of the important requirements for achieving goals. The possession of this skill enables you to persevere with your decisions and plans until you accomplish them. It also manifests as inner strength, helping you to overcome addictions, procrastination and laziness, and to follow through with whatever you do. One of its main characteristics is the ability to reject instant gratification and pleasure in favor of some great gain, which requires spending effort and time to get it. Self-discipline is one of the important ingredients of success. It expresses itself in a variety of ways. Perseverance, the ability not to give up despite failure and setbacks. Self-control, the ability to restrict distractions or temptations, trying over and again until you accomplish what you set out to do. Life puts challenges and problems on the path to success and achievement, and in order to rise above them, you have to act with perseverance and persistence, and this of course requires self-discipline. The possession of the skill leads to self-confidence and self-esteem, and consequently to happiness and satisfaction. On the other hand, lack of self-discipline leads to failure, loss, health and relationship problems, obesity, and to other major issues in life. This skill is also useful for overcoming eating disorders, addictions, smoking, drinking, and negative habits. You also need it to make yourself sit and study, exercise your body, develop new skills, and for self-improvement, spiritual growth, and meditation. As said earlier, most people acknowledge the importance and benefits of self-discipline, but very few take real steps to develop and strengthen it. However, you can strengthen this ability like any other skill. This is done through training and exercises which can find in the further show. Self-discipline helps you for sure. Here are some tips how self-discipline helps you and how you can follow it. Avoid acting rashly and on impulse. Fulfill promises you make to yourself and to others. Overcome laziness and procrastination. Continue working on a project even after the initial rush of enthusiasm has faded away. Go to the gym, walk or swim, even if your mind tells you to stay at home and watch TV. Continue working on your diet and resisting the temptation of eating fattening foods. Wake up early in the morning. Overcome the habit of watching too much TV. Start reading a book. Read it till the last page. Meditate regularly. It will be easier for you, self-discipline, if you follow the following. Understand its importance in life.
Become aware of your undisciplined behavior and its consequences. When this awareness increases, you will be more convinced of the need to make a change in your life. Make the effort to act and behave according to the decisions you make, regardless of laziness, the tendency to procrastinate, or the desire to give up and stop what you are doing. You can strengthen your self-discipline even if it is currently weak with the help of special simple exercises which you can practice at any time or any place. Discipline is freedom. You may disgrace with that statement, and if you do, you are certainly not alone. For many people, discipline is a dirty word that is equated with the absence of freedom. In fact, the opposite is very true. As Stephen R. Covey once wrote, the undisciplined are slaves to moods, appetites, and passions. And in the longer term, the undisciplined lack the freedom that comes with possessing particular skills and abilities. Example, to play a musical instrument or to speak a foreign language. Self-discipline involves acting according to what you think instead of how you feel in the moment. Often, it involves sacrificing the pleasure and thrill of the moment for what matters most in life. Therefore, it is self-discipline that drives you to do the following. Work on an idea or project after the initial rush of enthusiasm had faded away. Wake up early in the morning to work on yourself. Only check your email a few of times per day at particular times. In the past, self-discipline has been a weakness of mine, and a result, today I find myself lacking the ability to do a number of things which I would like to do. Example, to play the guitar. But I have improved, and I can say that it is self-discipline that got me out of the bed this morning at 5 a.m. to prepare the script and do the show. Believe me, I would love to be curled up in bed right now, but desire is subordinated by my inner sense of purpose. If you struggle with self-discipline, the good news is that it can be developed. For example, it is only in the past 2 years that I have trained myself to wake up early. The following are what I have found to be the 5 traits of self-discipline. Self-knowledge. Discipline means behaving according to what you have decided is best, regardless of how you feel in the moment. Therefore, the first trait is self-knowledge. You need to decide what behavior best reflects your goals and values. This process requires introspection and self-analysis and is most effective when tied to written expression. I highly recommend taking the time to write out your goals, dreams, and ambitions. Even better, write out a personal mission statement. I found that writing such a statement gave me a greater understanding of who I am, what I am about, and what I value. Conscious awareness. Self-discipline depends upon conscious awareness as to both what you are doing and what you are not doing. Think about it. If you aren't aware of your behavior is undisciplined, how will you know to act otherwise? As you being to build self-discipline, you may catch yourself being in the act of being undisciplined. Example, biting your nails, avoiding the gym, eating a piece of cake, or checking your email constantly. Developing self-discipline takes time, and the key here is you are aware of your undisciplined behavior. With time, this awareness will come earlier, meaning rather than catching yourself in the act of being undisciplined, you will have awareness before you act in this way. This gives you the opportunity to make a decision that is in better alignment with your goals and values. Commitment to self-discipline. It is not enough to simply write out your goals and values. You must make an internal commitment to them. Otherwise, when your alarm clock goes off at 5 a.m., you will see no harm in hitting the snooze button for just another 5 minutes. Or when initial rush of enthusiasm has faded away from a project, you will struggle to see it through to completion. If you struggle with commitment, start by making a conscious decision to follow through on what you are saying you are going to do, both when you said you would do it and how you said you would do it. Then I highly recommend putting in place a system to track these commitments. As the saying goes, what gets measured gets improved. Courage. Did you notice the sweat dripping from great public speakers in their beginning of their life? Make no mistake, self-discipline is often extremely difficult. Moods, appetites, and passions can be powerful forces to go against. Therefore, self-discipline
is highly dependent on courage. Don't pretend something is easy for you to do when it is in fact very difficult and painful. Instead, find the courage to face this pain and difficulty. As you begin to accumulate small private victories, your self-confidence will grow, and the courage that underpins self-discipline will come more naturally. Internal coaching. Self-discipline is often harmful, but it can also be extremely beneficial if you have control of it. When you find yourself being tested, I suggest you talk to yourself, encourage yourself, and reassure yourself. After all, it is self-talk that has the ability to remind you of your goals, call up courage, reinforce your commitment, and keep you conscious of the task at hand. When I find my discipline being tested, I always recall the following quote: "The price of discipline is always less than the pain of regret." Burn this quote into your memory and recall it whenever you find yourself being tested. It may change your life. This is the power of self-discipline. My friends, this is Bharadwaj signing off on VIT Community Radio 90.8 FM on the Silver Lining Show. Thank you. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Hello friends, this is VIT Community Radio 90.8 FM and you are listening to Experts Talk with Suresh Kumar, Vice President of Shared Services, Tata Steel Limited, and I'm your host and dost Himanshu Manghani. Sir, can you please give a brief introduction about you? Hello friends, this is Suresh Kumar, Vice President Tata Steel, Jamshedpur plant. I did my BTech from IIT Kanpur way back in 1980 and thereafter joined Tata Steel as a graduate trainee. I have worked in various capacities over the years and presently look after the entire maintenance work of Tata Steel Works at Jamshedpur. I am also responsible for maintenance of all other infrastructure facilities, the generation and distribution of byproduct gases, generation of power, as well as the power management in the plant, and the environment management is also part of my responsibility. Sir, it means you are an all-rounder person. So sir, how you started in a company? Because when we start in a company, we need to face various obstacles and we need to prove ourselves. So can you please explain your experience in the starting of your company? Himanshu, the world was very different when I passed out in 1980. Yes, sir. Today, probably things have changed big time. At that point in time, manufacturing used to be one of the major attractions for any student graduating for engineering. I selected Tata Steel at that point in time because Tatas are known brand name and it has always been that way. Anybody joining the Tata family feels really proud. I was selected through a campus interview and when I landed in Jamshedpur, I realized that why Tata is so great and why it is a household name. Steel world is a tough world, but it is quite fascinating. When you see liquid steel flowing like milk, it's really so exciting. I'm a mechanical engineer and I always love to work with machines. Okay. The steel plant has really big size machines. Yeah, like a mammoth. Yes. You read about so many mechanical components in the books. Yeah. Maybe a gear, a pump, a coupling. But when you see these things physically, then you understand how they work. And that is what used to excite me. Sir, you get into this Tata through campus interview. So can you please share your experience of interview if you remember at this moment? This was a long time back. Long time. But I think, there were 2 rounds of interview. One was, of course, in the campus. And then all of us were called to Jamshedpur for the final round of interview. I remember at that time,
the final interview was with Mr. Rusi Modi, the then managing director of Tata Steel. And we were all sitting in the boardroom, and Mr. Rusi Modi just walks in, and he had a little chit chat with us before the results were announced. Everybody was waiting for the results and really, not sure whether somebody is going to get selected or not. So everybody looked very tense. And finally the names were announced. Those who got in were obviously very excited. And that was the great day. I don't exactly remember what questions were asked, but I think sitting in that boardroom at Jamshedpur was itself a great feeling. And I realized that I was going to become part of a large family, that is the Tata Steel family. Yes, sir, that's very great. But sir, when we go for an interview and all those stuff, we need to put our skills forward. So what do you believe that you have that distinct feature of your skill that you landed in such a good company? I think while appearing for the interview, first of all, you have to be your natural self. Yes, sir. You can't put on, a different personality. If you try to do that, you'll be caught. So you must be honest to yourself and honest to the organization. Secondly, you must know what you look for, in a job. And similarly, the organization also knows that what they are looking for in the person. The basic thing, as far as Tata Steel is concerned, I think we want to find out whether the person is interested to do the hard work, what is the level of commitment. And one of the major things that Tatas stand for is the ethics. That is also tested during the interview through different kind of conversation. And once we realize that the values of the person and the organization, they are matching, that is when the person is selected. Sir, it is seen most of the time that when we get into the interview, our senior tell us every time that you need to be perfect in some coding language, because when you go for the first test for the interview or for the selection, a coding skill has to be required. So do you feel that if you are good at coding, then you can land in a good job, or coding will not matter? Only if you have a good skill, a good subject knowledge, it will matter. I think for an organization like Tata Steel, coding may not be all that important. You should have technical knowledge and depth. A good understanding of the subject matter is important. At the same time, you should have reasonably good wit. Today, the book knowledge alone is not good enough. Yes, sir. So you must know what is happening around you in the society and in the industry, and that is what will take you through. Of course, what the organization also try to find out is how passionate you are about the subject matter or the area that you have applied for. Coding may be important for maybe some other industries, but not for a manufacturing industry in my opinion. Okay, sir. So you told that experience required, you need to know about the machines apart from the book. So for this, we need to do an internship. So Tata offers what kind of internship and how a person can apply for those internships? Tata Steel has two schemes as far as internship is concerned. One is where we select these students from different campuses and they come for internship after their third year. Now, they are given a project during their internship period, and there is a evaluation at the end of this 2 months period. Those who are found to have done good job, they are offered a pre-placement offer, and they are also given a scholarship in their last year of study. So that's excellent, wonderful. Yeah, and many of them do join Tata Steel after their education. By the way, joining Tata Steel is not a must. People who are given pre-placement offer, they also have a freedom to refuse the job if they want to. So that is one scheme that we run. In addition to that, if we feel that we still have sort of candidates, then we further visit some of these campuses and do the campus selection directly also for a particular discipline. You will also realize that Tata Steel has some 18,000 odd employees, and they have their sons and daughters who are studying in different engineering colleges. Okay. And they also have to do internship. Okay. And they prefer doing internship in Tata Steel. That means there are thousands of students who do their internship during the summer time, and these are not paid. They have to arrange some project through their own connections. But Tata Steel provides them the internship, and the relative of the student, he takes care of their safety and other issues, because you will realize that the steel plant is a hazardous process industry, and therefore safety is very, very important. And that is why it is
it is important that somebody in the system takes care of the student. So this is another scheme which is not paid internship, but this internship is of great value to the student, because whenever somebody else is coming for the campus, for giving the job to this student, when he says that he did his internship at Tata Steel, probably it has a good value. Thank you, sir, for that wonderful answer. And so you told that it is hazardous so as to work in those companies. So we need to switch over green technology as well. So according to you, what a person should do as a project to promote green technology, or what is your inclination or comment over the green technology? First, I would like to just clarify that hazardous and green technology are slightly different subjects. Yes, sir. When I say hazardous, as I said, that steel plant, has big size of machines. There is liquid metal which is, flowing, literally flowing. Then there are gases, there is high temperature, and all these hazards are there. Therefore, a person has to be very, very careful and follow all the instructions so that he remains safe throughout his stay at Tata Steel. Coming to the subject of green technology, I think today the entire world is seized with this problem, and steel industry is no exception. Lot of process innovation is happening in steel industry, and steel industry is also an industry which consumes a lot of power for converting raw material into steel. Now the best steel plants consume about 4.5 gigacalorie of power, or I should say energy, per ton of steel, which is huge energy. Yeah, it's very huge. Yeah. Now all the raw material is actually coming from the Mother Earth. So that is the first place where the environment gets impacted. The big companies who do mining today, they use technologies so that they do minimum damage to the Mother Earth and the environment, and they are also supposed to plant many more times the number of trees that they have to fell to continue their mining operation. So that is mandatory in today's world for doing mining. The mining also has an impact or adverse impact on air and water quality. Now many of the plants are trying to get into zero water discharge kind of a approach, so that you don't release the polluted water into the river or any other water body. So that is gradually going to become mandatory. Similarly, the pollution laws are becoming more and more stringent, and through the stack, whatever dust is being released, that quantity is gradually being brought down. Till yesterday, 100 milligram per NMQ of dust discharge was acceptable. Today that has been brought down to 50. And I know there are many processes which use back filters to bring it down to 10 milligram per NMQ. The industry is also becoming more and more focused. In addition, recently there is a special fund that is known as Mineral Reserve Fund that has been deployed by Government of India. That means whatever mining is done, some percentage of that value has to be deposited with the district body, and they spend this money on the welfare and other schemes in that region. So these are a lot of initiatives which are being taken by the government and by the industry. In addition, we are also looking at possibility of using our waste to generate energy, so that our dependence on things like coal and all comes down. And a lot is happening in this area. Some industries which are favorably placed are also looking at use of renewable energy, especially and other non-conventional energy forms like wind energy, maybe the solar energy, ocean thermal energy. But these are still early days. I think some states have done a good job, states like Gujarat, states like Rajasthan and Madhya Pradesh. But I think other states have to really catch up. But there is immense potential for a country like India to go for these kind of technologies. So you mentioned three types of renewable things. First of all, the solar, and second, the wind, and the third, the ocean thermal energy. But all three are good. But according to you, which has a good efficiency when it comes for the power generation? Either solar, either wind, or either ocean thermal energy. I agree that all three requires in a mutual way. We cannot depend on a single source of energy, but where should we invest more?
I don't think there is one answer to this because of 2-3 reasons. One is how much energy you will generate depends on the local condition of that area. It depends on the wind velocity in some cases. Okay. How much sunshine you have and what is the intensity of that sunshine. The insolation level which is falling on the solar panels. Yes. What is the environment in that area? Like I tell you, in a steel industry where the dust intensity is quite high. So even if you have a solar panel, in very quick time it will be covered by dust. So you need to have a mechanism to keep cleaning it very frequently. So these are the challenges that people will face. Yes, sir. And one more challenge over the solar panel, there comes the shading because of the moving clouds or birds, or if some weather is not good enough, or trees, if the solar panel height is low. So in this way, the research is going on. So, sir... So as we go forward, I think, let's say the knowledgeable people are working on solutions to all these problems. And as the technology advances and as we find practical solutions to these problems, one technology will become, let's say, much more attractive as compared to the other technology. There is also an element of cost. Yes, sir. And you must have realized that as the cost of all these solar panels and all is gradually coming down, it is becoming more and more popular, because end of the day, everything is economics. So only if it makes sense to invest in, something, people will go for it. The good news is that a lot of research is happening in this area. New products are coming which are more reliable, which are much cheaper, and which are obviously more affordable. Yes, so basically I believe, according to my study of knowledge, solar panel is approximately 13% at this time, and the research is going on as you told, and even the cost is declining because of the introduction of thin film solar cells or multicrystalline solar cells. And the research are going on, which is very good enough. So, sir, my next question is, you told for the waste generation means the electricity from the waste. As far as I believe, your son started a company for this way only. So, could you please tell the startup about your son? That's a very different subject. But while he's also a pass out from IIT Kanpur like me, and he's also a mechanical engineer. He worked for ITC for a couple of years before he decided to go for a startup. Now he started with e-waste. He started in the field of e-waste, where he was bringing the buyer and the seller together and also doing inventorization of e-waste. But very soon he realized that e-waste market in India is still, is in nascent stage, and it will take time to really, come to a volume which can help a business to sustain. And that is when he and his team decided to expand this to other wastes. So this is what has happened, and now he has just launched his new application, and which is bringing the buyers and the sellers together for all kind of waste. Generating energy from waste is a very different subject, and I'm aware of some technology that has been developed by a Chennai firm where they use plasma to convert the waste into a gas which has calorific value of some 2000 kilocalories per nm cube. So we'll hold this time. We are running out of time, but we stop here. Now we'll go for a break. உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. Hello friends, welcome back to VIT Community Radio 90.8 FM. Friends, we stopped at a suspense of using plasma in the case of energy from e-waste. So we'll have this discussion taken forward by Mr. Suresh Kumar, who is the Vice President of Shared Services in Tata Steel. Welcome back once again, sir. So, sir, now you can continue with the suspense.
of plasma. Yeah, so I was talking about use of plasma technology for converting waste into energy. Now, what I came to know that there is an organization in Chennai who have developed this technology with the help of CSIR, where they use plasma and they charge any kind of industrial waste. It can be wood, it can be plastic, it can be thermocol, or it can be any other waste. And through this plasma, what happens is that most of the material is converted into the gaseous form, the calorific value of some 2000 kilocalories per nm cube. And what remains can be used for making things like tiles, or it can be used like a sand or those kind of applications. Now they have just developed some pilot plants and they are testing this with different kind of waste. They claim to be very successful. We have plans to use our waste because, just for your information, every ton of steel that we make also generates 3 times equivalent, waste also. So that is the challenge that we face in terms of disposal of this waste. And if this technology proves to be useful, then maybe, we have found a solution which is a great news for the industry. And sir, who is your inspiration behind all your work? That's an interesting question. At times it may be difficult to really find out that who your inspiration has been. But for a person like me who has grown, I actually belong to a middle class family, and I have seen my family, my teachers, my relatives really trying to do their best in whatever they do. I mean, it's the dedication, it's the commitment, it's the honesty which makes a difference. So probably I learned through my teachers that you have to be disciplined in life and you have to work hard to really earn your bread and butter. After that, I went to an institute like IIT Kanpur, which really inculcates in you the competencies which are useful to become a good professional. There, obviously, I came across some of the big names in the academics area, which of course was a great experience. And thereafter, I joined an institution like Tata Steel. That itself is a benchmark in terms of ethical behavior and one of the most professionally managed company. Now, people like J.R.D. Tata, who was the chairman at that point in time, I suppose must have left some impression on lesser mortals like me. And then Tata Steel, of course, has a history of being managed by some very great people. Some of my early bosses who taught me the let's say the tricks of the trade, so to say. I must give them credit for whatever I am today. And I have learned from each one of them. I have also learned from people who are not so educated, very down-to-earth people. But then they knew how the work is to be done. They knew the finer points. So really giving them respect, showing humility, and learning from them has really added value to my professional career. My belief has been that whatever you want to do, try to make a difference and try to achieve perfection. Success is that way guaranteed. That's point number 1. And you must respect all human beings because they are human beings. You are no great if you are holding a very high post. That doesn't make a difference. So person must be respected for his knowledge, his skill, no matter what is the age of the person, what is the background of the person. And if you respect others, others are bound to respect you. End of the day, I want to be remembered as Suresh Kumar, as a person, and not for my position that I have held in the organization. That's how I look at life. Yes, and sir. if I have made a difference to some people in this journey, I think that is my satisfaction from my profession. Sir, I believe that discussion will surely make a difference within the campus. People will come to know, because what I believe as a youth is trying to do everything. They are not going for the perfection in a particular field. They are trying to have their hands in everything. So as you told that perfection is needed and we need to find our interest. So I believe that youth will find his or her interest and do the perfection in that field. And sir... I will just like to add to that, but that is in today's world. Okay. Width is important. Okay. You cannot be a one-dimensional person. Okay. So while you should have width, but you must also have depth in some area. You can't have only width with shallow knowledge. That doesn't help. Yes, sir. Very nicely stated. Yes, so that is important. So you must know more and more things. And today the good news is that knowledge is easily available. It is on your fingertips. You have to just press a key and the knowledge is there.
but depth in some area is obviously very, very helpful, and it is necessary as well. And sir, India is a place where there are most of the villages, not the cities. So how those villages can contribute in the development of India according to you? That's an interesting question. And very recently, our Prime Minister has talked about 100 smart cities. I think at this point in time, India is going through a crisis or a kind of a contradictory or opposite thinking. There's one model which is saying that the Western way of development is the best way of development. But there's another school of thought that says that India lives in villages. So unless we make the villages self-sustainable, it will be no good for India to develop only some of the cities. Now these are two schools of thought, and probably the solution lies somewhere in between. But I fully also agree, or I should say my leaning is more towards the second philosophy, where we are saying that the villages where 70%, 80% of our population is living, if they can be made self-sustainable, they have to be provided the right amenities. Okay. Unfortunately, even today the basic amenities are not available in many of the villages, be it the electricity, be it the roads, be it proper sanitation, be it let's say education, be it drinking water. If these are not available, obviously you cannot force, especially the younger generation, running away from the villages. It is rather unfortunate that even after some 70 years odd of our independence, we have not been able to provide these basic needs to our people, our brothers and sisters. And I think the entire country has to recognize this very challenge, and we must address this first, so that the people who are trying to move from villages to the towns, that rate is slowed down, which will also result in reducing the load on the cities, and our importance, or let's say development in the field of agriculture, has to support more and more earning of the farmers and all the villagers, so that there is incentive to remain or stay back in the village. So maybe in addition to, I should say, smart cities, we should also focus our attention on smart villages. And just for your information, recently I happened to listen to one great personality, Mr. Bankar Roy, who is also the founder of the Barefoot School. I know many of the people don't know about him, and that is not surprising because such great people don't believe in publicity. But if somebody wants to really know what he has done, one should visit a village known as Tilonia in Rajasthan, where he started some 40 years ago. And today that entire village is absolutely self-sustainable. It is 100% dependent on solar energy. Every student there, even in the middle school, uses an iPad, which is powered by solar energy. And they have their own business model where they produce a lot of things which are sold in the market, and which is the basis of their earning. I have not been there, but listening to his lecture was definitely an eye-opener. And this model has been replicated in many villages in India and also in 65 countries across the globe. What I'm trying to say that probably the philosophy of Mahatma Gandhi, where he said that India lives in villages, I think we have to believe in that, and we have to develop a model which supports the livelihood in the villages. Yes, sir, that was very wonderful. You stated for that Barefoot School, started by the Bankar sir. So that's very awesome. You spoken about solar energy. Students, I would like to add something. Suresh Kumar sir was here for the inauguration of Solar Energy Research Cell in VIT, that's Vellore Institute of Technology. So we appreciate his effort to be here for the inauguration. So people and student, if you want to know about solar energy, you could visit TT235. That is the place for the SERC, where the research for the solar thing goes on. So sir, your comment on Make in India program. Do you want to comment on Make in India program? Make in India is another very, very, I must say, important issue as far as India is concerned. Today, the world economy is again going through a transformation. The European economy is in great difficulty. China bubble, I should say, has just burst. Their growth rate is coming down. People say that even what they are reporting today, maybe it is little overstated. But the fact remains
that China is going to slow down. America is the only economy which seems to be doing little better now, which is good news in a way. But among the rest of the big economies, I think everybody is looking forward to the Indian economy. Now, in this context, it is a wonderful opportunity for India to encash this. And one of the fields or areas which can support this is, of course, the manufacturing. And that is where Make in India makes a big sense. India has all the resources, natural resources. It has huge manpower. I think while world over, the average age of population is going to grow up or go up. In India, the average age is going to come down. So we have a large skilled workforce. Whether they have the right skill or not, I think that is a question that needs to be answered. And again, the government has started several programs for right skilling of its masses. We must focus on quality so that we can become the supplier to the entire world for anything and everything. I think that's the golden opportunity that we have as a country. And if we encash on this, then 7 to 8% GDP growth looks feasible. And very soon, India should be dictating terms. So I'm very optimistic about this Make in India. I also understand that most of the industries are very optimistic about this and they are ready to do their bit and participate in this whole thing in a big way. I also know that there are challenges. Things at the ground has to change. Things have to move faster. Things have to become more transparent. And we must be focusing on quality, because when you deal with the customers world over, quality becomes more important than cost. So we have to be mindful of that. Only then we can be successful. Very nice said, sir. And so when we talk about Make in India program, it comes to my mind for the startup or something, and VIT plays a vital role because it has the incubation center, and we as a student come up with an idea which VIT is always there to incubate. So any message for the startup person who want to start up something? What should be the agenda you are looking for a startup, or what should they do for making a successful startup? Because when it comes to Make in India, there are some people or there are some students in the campus who are looking forward for the startup company. I know startup is the new, what should I say, emerging world in the industry space today. And interestingly, my own son, he is into a startup today. I know, but let me also admit at the same time that I'm not an expert on a startup. But in a way, I have been kind of observing the struggle through which my son has been going, in this startup journey. So I can only share that limited experience that I have. I also know that many of the startups have been great success, and they have really, grown in a way overnight, you can say. Now, I think for a startup, and like any other thing, is the idea which is the most important thing. If you have the right idea, probably your start point is you have that advantage. Then comes that even if you have an idea, how do you transform that into something where people will actually see value? How user friendly it is, when it comes to really interacting with whatever you are developing? How accessible it is for the people who want to use it? What is your target audience that you are looking for? How excited they are? Sometimes the idea may be good, but when you see from the customer point of view, you realize that maybe you missed something, and that is why it never became, that successful. So there are a lot of finer points, in my opinion, which we must be very, very careful while getting into any startup. That's point number one. Secondly, let us admit that there is no overnight success. Okay. Like any other business, even a startup means a lot of struggle, a lot of hard work. And the challenge is, how do you make your first product, kind of defect free? That's the second. Third thing is that a startup probably has minimum barrier entry. So anybody else who wants to get into that space can quickly get into that. So if you want to be really successful, you have to be ahead in comparison to your competitors, and keep innovating and adding features in your, whatever work that you are doing, so that you are always ahead of your competitors. Only then you will be successful. So that's the third point that I would like to make. So basically 3 points. First, the idea and the customer approach, means what the customer need. And the second one is the quality thing. And the third one is the basically competition. You should be aware of the competition or your competitors in the market. Absolutely. Very nicely stated, I must say. And sir, a personal question.
what are your hobbies basically? When we go for the good designation persons, so we know only the professional field of them. But what are your hobbies, your time for refreshments? Yeah, so hobbies, you can say that I am a slightly lazy person maybe. Although I get up at 5 o'clock in the morning every day. And so that's not lazy, sir. The younger generation, it is difficult to get up at 5. But I am somebody who goes for a yoga every day. That's wonderful. And that I think gives me a lot of energy for the whole day. The other thing that I am little crazy about, you can say, is watching cricket. Okay, there's only one thing that can keep me awake even at night is cricket, a good game of cricket. So do you play cricket as well? I have never played cricket, but not everybody has to play cricket to appreciate the game, so that is where I come from. I also love watching tennis, and my son, is actually a good tennis player. Nowadays, of course, he is not playing, but tennis is another game where I am quite interested about. So these are, if you want to call them hobbies. Of course, I am a very keen follower of the Indian politics. So that's something which I keep watching on the television, and what different political parties and the leaders have to say, and try to get some sense. Okay, so get some sense of what they are saying, and how the political leadership is trying to kind of guide or misguide the country. I think that's something that I'm quite keenly I keep observing. I'm also, you can say, I love to see some good movies, and interestingly, of late I have seen that the quality of Indian movies has improved big time. These are some of the things probably from hobby point of view I can say. Thank you, sir. You have very great hobbies. I believe that everyone should have some inclination towards the sports, because sports make you fit in the world and also develop your mental skill as well as physical health. So thanks for joining. And sir, any comment which you want to add as a closing? Sure. Let me also add to that small hobby, that question you asked about. I think of late I am realizing that I love talking to the younger generation. And even today when I was at VIT, I spoke to some half a dozen or a dozen students, just trying to understand that, how they feel about the world and what is their career, inspiration, etc. So that is probably, again, if you want to call it hobby, it is my hobby. Coming to VIT, this is the third time I am visiting this campus, and it was a great experience. I must admit that the credit goes to the chancellor and founder of this institute, and he has done a wonderful job. He has a great vision. And if you have a vision, of course, with that you also need to have passion, and you need to be working hard on that. Then only you can realize your dream. And one small idea or dream can become a reality tomorrow, and it can change the world. I think VIT is a great example of that. I also realize that probably VIT facilities are top class. They are comparable to any other or the best institutes definitely in the country. So we expect a good comment for this VIT Community Radio 90.8 FM, because it is a very good initiative which has been done by VIT. No, I'm coming to that. I'm also realized that this campus also provides opportunities for the students to engage in many other activities, because I talked about, the holistic, personality development and things like this, including this community radio where I'm just, kind of sharing my thoughts and interacting with your host. It's a great opportunity for people to learn and hone their skills. Now, initiatives like this can make a big difference to the community, to the students, and to the society at large. My best wishes, I think VIT will go miles. My best wishes to the students of VIT, because the entire country is depending on this youth power, and 20,000 students at one campus is quite a large number. Okay, so the energy is here, is physically there, and it is visible when we go around in the campus, and I find a very vibrant campus. My best wishes to all the students, and it has been a wonderful experience. I have really enjoyed my couple of days of a stay at VIT. Interestingly, my son is also a student of VIT, so that is added attraction, which pulled me to VIT along with my wife, and I am sure that I will remember this trip for all times to come. By your discussion, we get to know some of your hobbies and how to start for a company, how to look for the startup company, and some of your inspiration that learning is a continuous process. And moreover, you commented on Make in India program, and moreover the renewable energy thing, solar energy thing,
and then the contribution of the villages. So in this way, it was a very productive session. We wish all the best to you, sir. Thank you, sir. Thank you so much. So friends, this was Himanshu Manghani, and you were listening to Experts Talk with Suresh Kumar, Vice President of Shared Services, Tata Steel Limited. And keep listening to VIT Community Radio 90.8 FM. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. Good evening, VIT. You're listening to VIT Community Radio 90.8 FM, and here's your RJ Arindam Chaudhary. And you're listening to the show VIT Achievers. Today we have very special guests with us here. They are not on the academic side, but nevertheless, they are the greatest musical talents right now on VIT. So guys, welcome to the show. Could you introduce yourselves, please? I'm Devanshu. I'm the vocalist for the Cheese Factory. I'm Kaustav. I'm the bassist of Cheese Factory. I'm Meghna. I'm the vocalist for Cheese Factory. I'm Mehul and I'm the drummer for Cheese Factory. Great. So here you are listening, guys, that this is the great band Cheese Factory over here. I believe you guys have seen their Facebook page. If not, please do subscribe. So the band is Cheese Factory. Now, how did you come up with this name? So it was me who came up with this name. Okay. I had a band called Cheese Factory before. Okay. And it had one of my best friends. Mm-hmm. But he dropped out of college to go to Manchester to study. Oh, great. So I thought if I was making a new band, I would name it Cheese Factory in his memory. He's not dead, but yeah. No, like, why Cheese Factory? Do you think? Yeah, see, basically the thing is that I'm not the only vocalist. Meghna's also the vocalist. Yeah, of the band. I know, So yeah. both of us like write the vocal lines. The songs are kind of poppy, kind of rock, like a kind of fusion of pop and rock. Pop kind and of okay. thing. So that's the kind of. So do you guys have any like? What is your genre? What's your band's genre? It's You pop. could call it urban pop fusion. Yeah. Urban pop fusion. Yeah. Because Yes. all of our songs are different. We don't have a definite genre. Okay. So Okay. call it urban jazz. So, like, where did you recently participate? Where did your band recently participate? We like the recent participations. The last one was MCC, Madras Christian College. Mm-hmm. It's in Chennai, and the before that was Jipmer, Pondicherry. Pondicherry, yeah. And before that was PIMS, Pondicherry Okay. Institute of Medical Sciences. So, like, did you guys won prizes, right? Yeah. Yeah. Yeah, we placed first in PIMS. Okay. And then we went to Government Vellore Medical College, which Okay. is like half an hour from here. Okay. We placed second there. Mm-hmm. And then we went to Jipmer, which is in Mhm. Pondicherry again. We placed third there. Okay. You're a drummer, right? Yeah. And you have been even given the prize for the best drummer as well. But not with this band. Okay, Not then. with this band. I had a few bands before. Mhm. And I used to play for a band called Cartel. Okay. Yeah, I do know that. I Yeah. used to play for a band called Cartel. Yeah, I've won best drummer with them a few times. Mhm. And once with the band you mentioned before, Okay. Bhalavashi. Mhm. I won best drummer with them in Manipal. Okay. So, what kind of what is your most favorite, drumming style? Drumming style, I would say, if you've heard of a band called Porcupine Tree, Mm-hmm. their drummer Gavin Harrison, I idolize him, and all my playing is based off of him. Okay. So yeah, I would say progressive rock drumming. Progressive rock Progressive drum. rock drumming. Yeah. Okay. You are a bassist, right? So, I know, like, I really love bassists. Truly to say, because I myself want to learn, how to play a bass. Okay. So how do you feel like when you play it? Like, actually people say that bass guitarists nothing much. They just just do some movements. Just it looks very simple, right? When a person normally watches it, but I believe that it holds the whole band together. What are your views on that? Yeah, exactly. I completely agree with you. The thing is, like people have this misconception about this bass guitar. Mhm. So, like I want to make some clarifications on it, because like the bass guitar just doesn't hold, like it kinds of put together the song in a way.
So my inspirations range from like John Mayung from Dream Theater. He's the bassist of Dream Theater, and then Jeddy Lee, and then there's this guy called Billy Sheehan. Okay. And then you might be know a bass slap player. His name is Victor Wooten. So these guys have kind of inspired me in learning the bass and in a more proper way. So like that's the thing. Okay, so you guys write your own songs, right? So who is the lyricist of your group? The lyricists are both of the vocalists. Okay. Meghna and You both write songs. Okay, so like how many songs have you written up till now? Till now, like we've completely written 2 songs and we're Okay. working on new compositions right now. The instrumental section of 2 songs I think is completely new, but we have to work on the vocal lines. Oh, okay. So in like, are you planning to go for any other competitions right now? Not this sem particularly because we don't have a lot of competitions lined up. Okay. But as soon as we reach next sem, we have a lot of major fests that we need to go for. And so for that, we need to gear up and we're writing new songs for that. Okay, so you guys talked about like you both are vocalists, right? Meghna and Devanshu. So like, how did you get inspired to get into singing? Like, you wanna go first? So basically, I don't know. I mean, I've been singing since I was like 5 or 6. Like I always saw my mother sing. She was a classical singer. Okay. But I never got the training, so I used to sing the Bollywood songs that used to come on TV. That's it. But like, when I came to college, I got introduced to new kind of music. Like Mayor introduced me to Porcupine Tree and other bands, progressive. So I tried to like learn how to like improve on my vocal lines and everything. So yeah, basically learning is like an ever going process. True, So, true. Started as a kid, but it's going on. Okay. Learning how to sing. What about you, Meghna? I used to watch a lot of YouTube covers as a kid, and yeah, I used to make covers, sing those, and taking inspiration from those. Okay. And then I came to college, and then I saw people actually making new music. Mhm, Then I mhm. joined the band, and everything I've learned is because of this band. I've grown a lot because of it. Oh, okay. Great. So, see, you guys have gone to such big competitions in JIPMA and MCC, right? Yeah. So, like, how is the competition over there? Like, the competition level? The level of competition varies in every fest. So a few competitions are semi-pro, a few competitions are just college bands, and a few competitions are just pro bands. Okay. And so the level of competition has varied in every competition we went to. For example, PIMS, it was not huge competition, but when we went for JIPMA, there were 14 bands playing in the same competition. Whoa. And Okay. the competition ended at 6 o'clock in the morning. It started at 1 o'clock in the night and ended at 6 o'clock in the morning. That long it went. Yeah, because there were 14 bands and every band had almost a half an hour time slot. Half an hour. Time slot, yeah. So you could do you could do a Okay. very long sound check and then you could perform as many songs as you have. Okay. So yeah, the level of competition varied and it's been a lot of exposure. It's a lot of exposure and yeah, that. So, how was your experience in the during the competition? How was your experience? It's great. I mean, like, get to see different kinds of bands, different kind of music that other people are making. You get exposed to an entire new world. It's like another class that you get introduced to. So yeah, we learn from them. So it's not only the huge bands who have seen success that you get inspired from. It's Exactly. these local bands that you get inspired from too. Mhm. Like the difference in the music, you know where you're going wrong and where they're right, and where we can improve upon. So Okay. So, have you found any band like that you can look up to in these competitions? yeah, mostly VIT bands though. Really? Mostly VIT bands. Okay. Like bands that have already passed out. There were a few amazing bands Mhm. like Paradox, Drift, Livewire, and we Mhm. drew Dog inspiration. Dog Eat Weed. Yeah, Dog Eat Weed. Yeah, that was I guess heavy rock. Yeah, that was experimental progressive. Okay. So Okay. we drew a lot of inspiration from these bands, and obviously a lot of other bands from other college bands like Nobody. There's a band called Nobody, which is Okay. from MCC. Okay. Yeah, and there's this other band called Alate, which is again from MCC. What do they play? Like, what are the genres that they play? Nobody is, you can call them very urban pop, very poppy. Okay. Very poppy, and Alate is funkish, bordering towards blues. Okay. Yeah, and we drew a lot of inspiration from them. Their music Mhm. is really easy listening and really good to listen to. Okay. Have you come across any hard rock or heavy metal bands when you performed, in some other colleges? Oh yes, we did. Again, Okay. VIT bands. VIT bands. VIT bands, yeah. Trash Talk. And Trash Talk, yes, they have been going on for a very long time right now. And they're still performing. Okay. And they're still performing.
And yeah, we met bands like Tambaram Goats Okay. in MCC. In MCC. Yeah, and they covered a band called Scrat, Mhm. which is basically very hard rock, very Okay. bordering towards metal, Mhm, peace mhm. metal. Yeah, we met a lot of hard rock bands, and they're really, really good. Like for Okay. example, Spine Karunya College. Karunya. Yeah, and Spine Shatter. They came to our college to perform, and they're really good. They're really heavy metal band. Mhm. Yeah. Okay. Actually, this question has always been on my mind. Like, what do you think about the future of jazz music as such? Actually, like I'm not the right person to answer this. Yeah, it's fine. But yeah, definitely about the jazz thing, these institutes like Musician Institute and Berklee College of Music, they are like whoever is going there to study and to pursue music in general. So they are being introduced to more jazz and bebop stuff in general. So bebop is like kind of a sub, I think like sub genre to jazz. So like the future is. Like I won't be able to say like what the future is, but currently like people, yeah, they do listen to this stuff, but like it's not much in, it's not much in, you know. All right. Okay, all of you, I just want to know, like, obviously you guys are going, playing music and everything and that. But, after all, wherever it ends, it comes again to the academics and, the job perspective that you look forward to. So could you just, all of you, could you just tell your short-term and long-term goals? My long-term goal has always been getting into music school. Okay. I don't know how feasible that is, but it's always been that, and I've been striving for that. So let's see what. Well, you're in an engineering college, so yeah, I don't know, but you sure would figure it out. Yeah, what about you, Meghna? I'm not sure about what I'm going to do Okay. because I'm still in my second year. Yeah, you have a lot of time. Yeah. What about you? Yeah, actually the thing is I'm a producer myself, so I produce music. Great. So I'm like into sound, and taking CS in this college was it was one of the reasons why I took CS in college, because somewhat it is closer to my the things I like to do. Okay. So like in future I'm planning to do something in sound engineering as well. Okay. And yeah. What about Devanshu? I'm trying to not get any more rehearse. But then again, long term would be obviously getting a job and working. But then again, I want to be in this side of business too. I want to pursue music too. It's okay. We both are on the same page of the book. Yeah. It's fine. Fine. Thank you so much for your time, for being here. All right, guys, you were listening to the VIT Community Radio 90.8 FM, and I'll be taking a short break. Do tune in and keep listening to VIT Achievers. Here's your host, Arindam Chaudhary. Little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend that goes, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man. Happiness is like a flu, if I catch it, you got it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man.
Hello VIT, welcome to the VIT Community Radio 90.8 FM, and here's your RJ Arindam Chaudhary with the show VIT Achievers. So I have brought in here two more guests from the band Cheese Factory. One is Jason, you play the keyboard, right? Yeah. And Factory, I play keyboard for the band. Yeah, okay, great. So, like, you two guys are budding musicians, and I've even seen you guys play. Like, even last time during Suicide Prevention Week, you guys had a performance, right? Man, I love the performance. It was just amazing. Thank you. So, both of you, do you have any style that you follow when you're playing in music, or any idols? Sarthak. For the band, I guess there are certain particular genres that we follow, right? More towards progressive, all right, a bit of hard rock as well. And like one song of ours, it's called Little Joey. It's a soft song, like sweet vibes, and it has Alright. sort of a retro jazz swing feel in the middle. So we take all these genres, we take all these inspirations, and we try to mold it into something really creative. So, you know, working either theoretically or instinctively, but coming out with stuff that, you know, hits the heart. That's the aim. Great. What about you, Jason? Usually when I practice, I look up to musicians like Yanni. He's like Yanni, a okay. classical pianist. Yeah, I really like him. Like, so his music is really amazing. So I try to play stuff like that, more of arpeggiations and melody type stuff. Okay. And when it comes to the band, Lil Joey is a bit towards melody and all. And even Eden Falls for that sense, but Eden Falls we mostly look into what everyone in the band wants, their musical perspective, and that's how we made this song. So do you, right now, like, have you played any pieces of Yanni? Yeah, I had played when I was young, when I was in 6th grade, 7th grade. After that, I started following Beethoven. Well, that was too young. Even I didn't play that time. Like, these kind of music. Oh, great. So, I have, like, you have told me that you are a huge fan of jazz music, right? So, I asked your friends about the future of jazz music. So, what are your views on that? See, jazz, first of all, is a genre that you cannot define by just one sentence. True. It's a multi-dimensional thing, and to explain it, everyone has a different perspective. So I think whatever we are playing right now, everything has been derived from our classical genres, being jazz and the simplified version of it, blues. And I think nowadays, even bands like, you know, if you take bands like Animals as leaders or Tesseract, the kind of stuff, the kind of progressions, the kind of chords that they are using, you would find the roots, you know, taking you back to the classical genres which are, you know, there, like jazz. So I think jazz is everywhere, and people are using the influences in order to create something different in today's world. You know, to stand out, you need to use certain musical elements that will give you, you know, that will throw light on your musicality as well. So I think jazz is there, even in indirect forms. And in direct forms, I think, you know, there are people, you know, once you reach a certain age of maturity, musical maturity, then you prefer to listen to these genres because, again, you know, that's real music out there. Yeah, true. Because what I feel is like the proper jazz, instead of like some kind of remix and stuff, the original jazz is kind of dying out right now. It is. It is, right? You do agree on that point? I do, 100%. Yeah. So, about you, like, Jason, what are your short-term and long-term goals? If you could. My short-term goals as of now is to like complete engineering within the 4 years. Yeah, you're in final year, right? Final year, so I have to complete. And long-term goals, I would like to continue in civil itself. I would like to do a business, but I want to do. So, are you going for the placements, or you're just waiting for higher studies? I'm waiting for higher studies. All right. After that, but I'm thinking of continuing music side by side. All right. Great. And all right, since you guys are musicians, and even they have told their inspirations, where they got their inspiration from, what about you guys? Well, my earliest inspirations were all these heavy metal bands, Metallica, Megadeth, you know, transcended to progressive bands like Dream Theater, Porcupine Tree, and then went all the way, you know, into the fusion world, where you have players like Guthrie Govan, Luca Mantovani, Tom Quayle, and, you know, a lot of jazz drummers, Buddy Rich, bass players, Victor Wooten. So, you know, these are my prime influences that, you know, people whom I look up to. Okay. Jason? So when I started playing the keyboard, I used to only listen to Bollywood songs earlier. Okay. So always starts with Bollywood songs. I still do, actually. Rock On was the film that, you know, started everything. Okay. So after that, when I started giving exams, I listened to classical songs by Beethoven, Bach, and all the Mozart and all those people. And afterwards, when I came to college, I started listening to more metal bands,
more rock bands like Green Day and Metallica, Iron Maiden. Yeah, so that kind of stuff. All right. As a piano player, how much do you think like people right now are into playing piano? Like there are very few people who actually go for piano nowadays. They are more drifting towards guitar or any other kind of instrument. So what are your views on that? Yeah, it's true. People go more usually for guitar and drums and all because that's more cool. Yeah, I know, compared right? to keyboard and all. Yeah. But basically, keyboard is like the basic. If you want to start learning something, it would be easier to start with the keyboard. Then you can divert it to guitar, drums, and all that. Okay. Do you guys want to share some fun stories? You know, I believe there might have been a lot of fun stories. Yeah, so there might have been a lot of fun stories like when you guys are traveling and all that. So anything like maybe during a sound check or anything like that, anything fun happened? I think the bassist of our band, whom we call DJ Stab, right? So this guy's a bit impulsive, and if he doesn't get his sound, he doesn't get anything at all. Okay. So once like our very first competition, PIMS, we are on stage and we are, a bit frantic that, let's get the sound check done really fast. This guy out of nowhere, he starts saying that I'm not getting the sound on my monitors and takes everything into his own hands. Okay. Plugs out the cable and there comes a really bad humming, out there. It was an auditorium, too much reverberation as well, and everyone is like, kind of trying to block their ears. This guy's like, takes another cable, puts it in, does some arrangement, and then he's like, yeah, I'm done. And while the sound guy's looking at him that, okay, after your gig, I'm going to give you a nice smack. Well, that was interesting. So, I would like you guys to perform a song of your own. Like, you guys have written songs, right? So, if just for 2 or 3 minutes, if you could sing a little bit, Sure, that our vocalists will take care of. Okay. So, the band is right now, like, they're just preparing a little bit. And within a few moments, you'll be listening them sing their own composition. And what's it called? The song is called Little Joey. It's about my Labrador. It's named after my Labrador. Okay. But it's about homesickness. Okay. He's still there, right? Your dog? Yeah. Yeah, okay. Yeah, because the way you're saying it, it's like he's already dead. He's a puppy. Yeah, fine. You guys can go on. The train keeps rolling by. Oh, Father, this time I won't come home. Smoke's in the distance. At this time, I'd rather be alone. Figure out what I can be. Find out my destiny. I got my heart with me. So let me go. When I was just a child, was heading to the wild. The train keeps rolling by. I hang my head and cry, whistling all the way. Roll right past through the days. The train keeps rolling by and never stopped. For me, this is my home now. Tell mother that I will be gone. Her prayers can't save me from my fate. At this time, I'd rather be alone. Figure out what I can be, find out my destiny. I got my heart with me. So let me go. When I was just a child, was heading to the wild. The train keeps rolling by. I hang my head and cry, whistling all the way. Roll right past through the days. The train keeps rolling by and never stopped. For me. Yeah, so that was Little Joey. Well, it was really nice. I was like going with the flow of the song and I felt so good. I felt actually really happy. Like thank you so much for the song, guys. It was amazing. Thank you so much for giving us the opportunity. Well, the pleasure is all mine.
Well, so you guys were listening to the Cheese Factory singing this song, and well, we have come to the end of this show. So, well, you were listening to the VIT Community Radio 90.8 FM with your favorite RJ Arindam Chaudhary, and you were listening to the show VIT Achievers. Well, good night, sayonara. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலனா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இத ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in which you can listen to a variety of literary works in English, ranging from short stories to poems. You can also learn about a writer and his works here on Literary Zone. I am Mary and I'm going to be your host for today. Let's go to today's program. Kids Zone! Kids Zone is a place where you can listen to a small story with a huge moral value. Once upon a time, there lived a rich and wealthy man in a big town. He had all sorts of wealth and led a luxurious life. He had every luxury at his footstep and could afford to feed the entire people of his town. He always boasted his luxurious life to his friends and relatives. His son was studying in a distant place, and he returned home for vacation. The rich man wanted to show off to his son how rich his father was and how he made him very proud. But his son wasn't ever fond of any luxurious lifestyle. However, the rich man wanted to make his son realize that his lifestyle was extremely rich in how the poor people did suffer. He planned for a day visit to the entire town to show him off the life of the poor people. The father and the son took a chariot and visited the entire town. They returned home after 2 days. The father was happy that his son was very quiet after seeing the poor people honoring the rich man and after seeing the suffering of the poor ones due to lack of facilities. The rich man asked his son, "Dear boy, how was the trip? Have you enjoyed it?" "Yes, Dad. It was a great trip with you," the son replied. "So, what did you learn from the trip?" the father asked. The son was silent. "Finally, you have realized how the poor suffer and how they actually are," said the father. "No, father," replied the son. He added, "We have only 2 dogs. They have 10 dogs. We have a big pool in our garden, but they have a massive bay without any ends. We have a luxurious and expensive lights imported from various countries, but they have countless stars lighting their nights. We have a house in a small piece of land, but they have abundant fields that go beyond the sight. We are served by servants, but they serve people. We are protected by huge and strong walls around our property, but they bond with each other and surround themselves. We only buy food from them, but they are so rich to cultivate their own food." The rich father was stunned to hear his son's words, and he was completely speechless. Finally, the son added, "Dad, thank you so much for showing me who is rich and who is poor, and let me understand how poor we are.
True wealth is not measured by money or property that we possess. It is the friendship and relationship and good compassion we share with the others. Well, kids, hope you have learned what true wealth is. Now let's have a break in Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Welcome back to Literary Zone. You are listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. And I am your host, Mary. Now let's listen to a short story in Short Zone. Today we're going to listen to The 7 Cream Jugs by Saki. I suppose we shall never see Wilfred Pigeoncourt here now that he has become heir to the baronetcy and to a lot of money, observed Mrs. Peter Pigeoncourt regretfully to her husband. Well, we can hardly expect to, he replied, seeing that we always choked him off from coming to see us when he was prospective nobody. I don't think I've set eyes on him since he was a boy of 12. There was a reason for not wanting to encourage his acquaintanceship, said Mrs. Peter. With that notorious failing of his, he was not the sort of person one wanted in one's house. Well, the failing still exists, doesn't it? Said her husband. Or do you suppose a reform of character is entailed along with the estate? Oh, of course, there is still that drawback, admitted the wife. But one would like to maintain the acquaintance of the future head of the family, if only out of mere curiosity. Besides, cynicism apart, his being rich will make a difference in the way people will look at his failing. When a man is absolutely wealthy, not merely well-to-do, all suspicion of sordid motive naturally disappears. The thing becomes merely a tiresome malady. Wilfred Pigeoncourt had sadly become heir to his uncle, Sir Wilfred Pigeoncourt, on the death of his cousin, Major Wilfred Pigeoncourt, who had succumbed to the after effects of a polo accident. Wilfred Pigeoncourt had covered himself with honours in the course of Marlborough campaigns, and the name Wilfred had been a baptismal weakness in the family ever since. The new heir to the family dignity and estates was a young man of about 25, who was known more by reputation than by person to a wide circle of cousins and kinsfolk, and the reputation was an unpleasant one. The numerous other Wilfreds in the family were distinguished one from another, chiefly by the names of their residence or professions, as Wilfred of Hubbledown and young Wilfred the Gunner. But this particular scion was known by the ignominious and expressive label of Wilfred the Snatcher. From his late school days onward, he had been possessed by an acute and obstinate form of kleptomania. He had the acquisitive instinct of the collector without any of the collector's discrimination. Anything that was smaller and more portable than a sideboard and about the value of 9 pence had an irresistible attraction for him, provided that it fulfilled the necessary condition of belonging to someone else. On the rare occasion when he was included in a country house party, it was usual and almost necessary for his host or some member of the family to make a friendly inquisition through his baggage on the eve of his departure, to see if he had packed by mistake anyone else's property. The search usually produced a large and varied yield. "This is funny," said Peter Pigeoncourt to his wife some half-hour after their conversation. "Here is a telegram from Wilfred saying he is passing through here in his motor and would like to stop and pay us his respects. Can stay for the night if it doesn't inconvenience us. Signed,
Wilfred Pigeon could. Must be the snatcher. None of the others have a motor. I suppose he is bringing us a present for the silver wedding. Good gracious, said Mrs. Peter, as a thought struck her. This is rather an awkward time to have a person with his failing in the house. All those silver presents set out in the drawing room, and others are coming by every post. I hardly know what we have got and what are still to come. We cannot lock them all up. He is sure to want to see them. We must keep a sharp lookout, that's all, said Peter reassuringly. But these practiced kleptomaniacs are so clever, said his wife apprehensively, and it will be so awkward if he suspects that we are watching him. Awkwardness was indeed the prevailing note that evening when the passing traveller was being entertained. The talk flitted nervously and hurriedly from one impersonal topic to another. The guest had none of the furtive, half-apologetic air that his cousins had rather expected to find. He was polite, well assured, and perhaps just a little inclined to put on side. His host, on the other hand, wore an uneasy manner that might have been the hallmark of conscious depravity. In the drawing room after dinner, their nervousness and awkwardness increased. "Oh, we haven't shown you the silver wedding presents," said Mrs. Peter, suddenly, as though struck by a brilliant idea for entertaining the guest. "Here they all are. Such nice, useful gifts. A few duplicates, of course." "7 cream jugs," put in Peter. "Yes, isn't it annoying?" went on Mrs. Peter. "7 of them. We feel that we must live on cream for the rest of our lives. Of course, some of them can be changed." Wilfred occupied himself chiefly with such of the gifts as were of antique interest, carrying 1 or 2 of them over to the lamp to examine their marks. The anxiety of his host at these moments resembled the solicitude of a cat whose newly born kittens are being handed round for inspection. "Let me see. Did you give me back the mustard pot? This is its place here," piped Mrs. Peter. "Sorry, I put it down by the claret jug," said Wilfred, busy with another object. "Oh, just let me have the sugar shifter," again asked Mrs. Peter, dogged determination showing through her nervousness. "I must label it who it comes from before I forget." Vigilance was not completely crowned with a sense of victory. After they had said good night to their visitor, Mrs. Peter expressed her conviction that he had taken something. "I fancy by his manner that there was something up," corroborated her husband. "Do you miss anything?" Mrs. Peter hastily counted the array of gifts. "I can only make it 34, and I think it should be 35, she announced. "I can't remember if 35 includes the Archdeacon cruet stand that hasn't arrived yet." "How on earth are we to know?" asked Peter. "The mean pig hasn't brought us any present, and I'm hanged if he shall carry one off." "Tomorrow, when he's having his bath," said Mrs. Peter excitedly, "he's sure to leave his keys somewhere, and we can go through his portmanteau. It's the only thing to do." On the morrow, an alert watch was kept by the conspirators behind half-closed doors, and when Wilfred, clad in a gorgeous bathrobe, had made his way to the bathroom, there was a swift and furtive rush by 2 excited individuals towards the principal guest chamber. Mrs. Peter kept guard outside, while her husband first made a hurried and successful search for the keys, and then plunged at the portmanteau with the air of a disagreeable, conscious customs official. The quest was a brief one. A silver cream jug lay embedded in the folds of some zephyr shirts. "The cunning brute," said Mrs. Peter. "He took a cream jug because there were so many. He thought one wouldn't be missed. Quick, fly down with it and put it back among the others." Wilfred was late in coming down to breakfast, and his manner showed plainly that something was amiss. "It's an unpleasant thing to have to say," he blurted out presently, "but I'm afraid you must have a thief among your servants."
Something's been taken out of my portmanteau. It was a little present from my mother and myself for your silver wedding. I should have given it to you last night after dinner. Only it happened to be a cream jug, and you seem annoyed at having so many duplicates. So I felt rather awkward about giving you another. I thought I would get it changed for something else, and now it's gone. Did you say it was from your mother and yourself? Asked Mrs. and Mr. Peter, almost in unison. The snatcher had been an orphan these many years. Yes, my mother's at Carrier just now, and she wrote to me at Trenston to try and get you something quaint and pretty in the old silver line. And I pitched on this cream jug. Both the pigeon coats had turned deadly pale. The mention of Dresden had thrown a sudden light on the situation. It was Wilfrid the Attach, a very superior young man who rarely came within their social horizon, whom they had been entertaining unawares in the supposed character of Wilfrid the Snatcher. Lady Ernestine Pigeoncourt, his mother, moved in circles which were entirely beyond their compass or ambitions, and the son would probably one day be an ambassador, and they had rifled and despoiled his portmanteau. Husband and wife looked blankly and desperately at one another. It was Mrs. Peter who arrived at an inspiration. How dreadful to think that there are thieves in the house. We keep the drawing room locked up at night, of course, but anything might be carried off while we are at breakfast. She rose and went out hurriedly, as though to assure herself that the drawing room was not being stripped of its silverware, and returned a moment later, bearing a cream jug in her hands. There are 8 cream jugs now, instead of 7, she cried. This one wasn't there before. What a curious trick of memory. Missed downstairs with it last night and put it there before we locked up, and forgotten all about having done it in the morning. One's mind often plays one little trick like that, said Mr. Peter with desperate heartiness. Only the other day I went into the town to pay a bill, and went in again next day, having cleanly forgotten that I had... It's certainly the jug I brought for you, said Wilfrid, looking closely at it. It was in my portmanteau when I got my bathrobe out this morning, before going to my bath, and it was not there when I unlocked the portmanteau on my return. Someone had taken it while I was away from the room. The pigeon-coats had turned paler than ever. Mrs. Peter had a final inspiration. Get me my smelling salts, dear, she said to her husband. I think they are in the dressing room. Peter dashed out of the room with glad relief. He had lived so long during the last few minutes that a golden wedding seemed within measurable distance. Mrs. Peter turned to her guest with confidential coyness. A diplomat like you will know how to treat this as if it hadn't happened. Peter's little weakness, it runs in the family. Good Lord, do you mean to say he's kleptomaniac like Cousin Snatcher? Oh, not exactly, said Mrs. Peter, anxious to whitewash her husband a little grayer than she was painting him. He would never touch anything he found lying about, but he cannot resist making a raid on things that are locked up. The doctors have a special name for it. He must have pounced on your portmanteau the moment you went to your bath, and taken the first thing he came across. Of course, he had no motive for taking a cream jug. We've already got 7, as you know. Not, of course, that we don't value the kind of gift you and your mother... Hush, here's Peter coming. Mrs. Peter broke off in some confusion and tripped out to meet her husband in the hall. It's all right, she whispered to him. I've explained everything. Don't say anything more about it. Brave little women, said Peter with a gasp of relief. I could never have done it. Diplomatic reticence does not necessarily extend to family affairs. Peter Pigeoncourt was never able to understand why Mrs. Consuelo Van Bullion, who stayed with them in the spring, always carried 2 obvious jewel cases with her to the bathroom, explaining them to anyone she chanced to meet in the corridor as her manicure and face massage set. Let's have a break in Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM.
Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I'm your host for today. Our next segment is called Poetry Zone. Let's listen to a poem by John Keats today. Ode on a Grecian Urn by John Keats. Thou still unravished bride of quietness, thou foster child of silence and slow time, Sylvan historian, who canst thus express a flowery tale more sweetly than our rhyme? What leaf-fringed legend haunts about thy shape, of deities or mortals, or of both, in temple or the dales of Arcady? What men or gods are these? What maidens loath? What mad pursuit? What struggle to escape? What pipes and timbrels? What wild ecstasy? Heard melodies are sweet, but those unheard are sweeter. Therefore, ye soft pipes play on, not to the sensual ear, but more endeared. Pipe to the spirit deities of no tone. Fair youth beneath the tree, thou canst not leave. Fair youth beneath the trees, thou canst not leave thy song, nor ever can those trees be bare. Fair youth beneath the trees, thou canst not leave thy song, nor ever can those trees be bare. Poor lover, never, never canst thou kiss, though winning near the goal yet, do not grieve. She cannot fade, though thou hast not thy bliss. Forever wilt thou love, and she be fair. Ah, happy, happy boss, thou cannot shed your leaves, nor ever bid the spring adieu. And happy melodist, unwearied, forever piping songs, forever new. More happy love, more happy, happy love, forever warm and still to be enjoyed, forever panting and forever young, all breathing human passion far above, that leaves a heart high, sorrowful and cloyed, a burning forehead and a parching tongue. Who are these coming to the sacrifice? To what green altar, O mysterious priest, leadest thou that heifer lowly at the skies, and all her silken flanks with garland dressed? What little town by river or seashore, or mountain built with peaceful citadel, is emptied of this folk this pious morn? And little town, thy streets for evermore will silent be, and not a soul to tell why thou art desolate can ever return. O Attic shape, fair attitude, with breed of marble men and maidens overwrought, with forest branches and the trodden weed, thou silent form dost tease us out of thought, as doth eternity, cold pastoral. When old age shall this generation waste, thou shalt remain in midst of other woe. Then ask, a friend to man to whom thou sayest, beauty is truth, truth is beauty, that is all ye know on earth and all ye need to know. Ode on a Grecian Urn is a poem written by John Keats in May 1819 and published anonymously in January 1820, number 15 issue of the magazine Annals of the Fine Arts. In the first stanza, the poet stands before an ancient Grecian urn and addresses it. He is preoccupied with its depiction of pictures frozen in time. It is the still unravished bride of quietness, the foster child of silence and slow time. He also describes the urn as a historian that can tell a story. He wonders about the figures on the side of the urn and asks what legend they depict and from where they come. He also looks at the picture that seems to depict a group of men pursuing a group of women and wonders what their story could be by asking,
What mad pursuit, what struggle to escape, what pipes and timbrels, what wild ecstasy. In the second stanza, the speaker looks at another picture on the urn, this time of a young man playing a pipe, lying with his lover beneath the glade of trees. The speaker says that the piper's unheard melodies are sweeter than mortal melodies because they are unaffected by time. He tells the youth that though he can never kiss his lover because he is frozen in time, he should not grieve because her beauty will never fade. In the third stanza, he looks at the trees surrounding the lovers and feels happy that they will never shed their leaves. He's happy for the piper because his songs will be forever new, and happy that the love of the boy and the girl will last forever, unlike mortal love, which lapses into breathing human passion and eventually vanishes, leaving behind only a burning forehead and a parching tongue. In the fourth stanza, the speaker examines another picture on the urn, this one of a group of villagers leading a heifer to be sacrificed. He wonders where they are going and from where they come. He imagines their little town empty of all its citizens and tells it that its streets will forevermore be silent, for those who have left it, frozen on the urn, will never return. In the final stanza, the speaker again addresses the urn itself, saying that it is like eternity that tease us out of thought. He thinks that when his generation is long dead, the urn will remain, telling future generations its enigmatic lesson. Beauty is truth, truth is beauty. The speaker says that that is the only thing the urn knows and the only thing it needs to know. That was a beautiful poem. Let's take a break now. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green! Welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary, your host for today. Let's listen about John Keats in our last segment, Writer's Zone. English Romantic poet John Keats was born on October 31st, 1795 in London, the oldest of 4 children. He lost both his parents at a young age. In 1816, Keats became a licensed apothecary, but he never practiced his profession, deciding instead to write poetry. He published his first volume, Poems by John Keats, in 1817. At the age of 25, on 23rd February 1821, he died in Rome. Keats' work were in publication for only 4 years before his death. His poems were not generally well received by critics during his life. His reputation grew after his death, so that by the end of the 19th century, he had become one of the most beloved of all English poets. He had a significant influence on a diverse range of poets and writers. The poetry of Keats is characterized by sensual imagery, most notably in the series of odes. The poetry of Keats is characterized by sensual imagery, most notably in the series of odes. Today, his poems and letters are some of the most popular and most analyzed in English literature. John Keats wrote many odes and sonnets. A few of his letters were also published. His famous works include La Belle Dame Sans Merci, Ode on a Grecian Urn, Ode on Indolence, Ode on Melancholy, Ode to a Nightingale, Lamia, and To Autumn. It was really nice to learn about John Keats, wasn't it? Well, I guess it's time for me to leave. This is Mary signing off from Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM.
की हूँ कोई बच्ची नहीं, नई हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही, भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। क्या तेरा क्या मेरा सब तुझ पे ही बारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। अपनी यारों की खाओ कसम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो कश्मीर से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं। हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार यही, संस्कार यही। अपनी यारी की खाओ कसम, करेंगे अपना पहला वोट देश के लिए हम। ये जीवन फर्स्ट टाइम जी सर, सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனுஷ்யா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும் போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்தியா அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பாத்திரலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய் வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாமா. அது எப்படின்னா, சுகாதார முகாம்கள் அமைக்கப்படும், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கருத்தரங்களும் நடக்குமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக சுகாதார அமைப்பு படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2,95,000 பெண்கள் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் மூலம் இறக்கிறார்கள். மேலும் இந்த இறப்புல 99% வெறும் வளரும் நாடுகளில் நடக்குதாமா. இந்த ஒரு நாள் நாட்டு தாய்வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய்வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றி வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜே.
Hello VIT, you're listening to VIT Commentary 90.8 FM. I'm your RJ Daniel, and today we are at Campus Quiz. Can you answer this? And today we are going to ask the questions to the strangers, and if they are going to answer the correct questions, and they are going to get exciting gifts from us. So right now we are near to SJD Foodies. So there is some awesome guys near sitting with me. So let us introduce ourselves. Hey guys, my name is Orko and I belong from the state of Jharkhand. Currently pursuing my BTech in CSE core, and I am a third year undergrad studying in VIT Vellore. Okay, another person is sitting with him. So what is your name and can you introduce yourself? Hello guys, I'm Samiksha and I'm currently in third year in VIT Vellore pursuing CSE core. Okay guys, okay, we are from VIT Commentary Radio and we are conducting campus quiz. Can you answer this? So we're going to ask some questions. So before asking questions, how's your day? My day is going pretty nice. From starting morning itself, we had our Accenture training, placement trainings, and I think it was one of the very good learning experience. Like we get to learn a lot about all the soft skills and everything that comes in the exams and all. And I think that's pretty much for it right now, because we just came from the placement trainings and right now we are chilling near the coffee houses of VIT. Okay, how's the placement trainings are going on? They are going on pretty nice. It was the last day of the placement training, and right now, there is a little bit pressure of the placements and the summer internships, So that's it, pretty much. It's good. It's very good. Right now, a little bit under the pressure, but it's good. Do you want to give any tips for juniors for the placement? Yeah, tips for juniors would be start preparing from your second year itself, because in the third year you'll be having a lot of DAs and your projects going on. So you'll have to managing the time would be pretty much of a issue in your third year. So if you start from your second year itself, it will be a very good for you. And one more thing, build your LinkedIn profile, build your connections. There are a lot of students in VIT. You can expand your connections from 0 to 500 plus in no time. And I think that's it. Along with that, I'll say that build projects and simultaneously also focus on DSA and lead code, like competitive coding. I am from sales department and your advice is very good for my career, I think so. Okay, fine. How is your day today? My day was good only. I said from starting morning itself, we had our placement training from 9 o'clock to till now 4:30 it was. The placement trainings are good. The weather is a pretty much bit of an issue, like hot and all. But the trainings, they teach in the classes is very good. The training faculties are quite learned and they teach us a lot that we in our previous semesters may have ignored or may have not focused on much. But yeah, it is good. You are from also third year, right? Can you also explain about the placement trainings and can you give some tips for our juniors? Yeah, so the placement trainings are pretty informative. They help us a lot. They help us in, so basically we were taught the competitive part, the DSA part, as well as the aptitude part. So it helps us a lot. As we said, we should learn the DSA, the coding part from the start itself, from the first year if you can. And second year is you have to start from the second year. Great, thank you so much for a great advice for me. I am a junior and I am a CSE background, so I will take your advice in my future careers. Okay, let us dive into the question, and I will very simple question. You can able to answer this, but you want to think your brain. Okay, if you are a more GK person, you can easily answer the question. Okay, what is the smallest country in the world? Smallest country, as far as I remember, it was I think Vatican City. Vatican City, I think so. Why do you think Vatican City is the smallest country? There's any reason? I think as far as I remember, it is like a fortress kind of country, which is governed by the church, and in Italy, I guess. Yeah. Your answer is very correct. And the smallest country in the world is Vatican City. Can you say what is the most populous country in the world? Most populous country till previous year it was I think China, but right now it's India. I am pretty sure about that. Okay, fine, good. Your both answers are correct. So do you want to say anything to our audience?
Saying to our audience, so our audience will be the students of VIT itself, right? So I'll say that don't miss out on opportunities because of your academics. Enjoy your life at VIT. It's a very good place to enjoy and live your college life. So don't take too much stress about academics and your placements and your future aspects. Focus on yourself. Yeah, thank you so much for your advice, and our students will definitely take your advice in their life. So thank you so much, and enjoy your coffee. So we'll meet later. Okay, fine, guys. You can listen to the campus quiz, and we will find another stranger and ask a question. And if they are going to ask a question, they'll get a gift. SAY. On the mic and the keys. Here we go. ஏன் இந்த இன்பச்சாரல் என்னை தொட்டது ஏன் இந்த நிதயம் நித்தம் உன்னை நினைக்குது When I met you baby என் நெஞ்சம் பறந்தது Every time when you look at me my heart just skips a beat May the sun and stars and skies be blue Let the dreams I dream please come true To hope and love just become new I do wanna propose you Hey yeah You gave my love and evenings you I couldn't find a way to get through you I just know you're my rescue Just so you knew I do wanna propose you 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 ஏனோ இந்த நினைப்போ ஏனோ இந்த துடிப்போ ஏனோ ஏனோ இன்ப துடிப்போ Hey Muhammad Ali, George H.W. Bush, and Ozzy Osbourne. You may be wondering what all these well-renowned people had in common. Let's find the answer. You're listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. Now, what all those three had in common was the fact that they were all diagnosed with Parkinson's disease. But what exactly is it? And why is it important to raise awareness of this particular condition? Well, today, April 11th, just happens to be the apt day to talk more about this, as it is World Parkinson's Day. And in fact, April is Parkinson's Awareness Month. Affecting over 10 million people globally, Parkinson's disease, the second most common neurodegenerative disorder after Alzheimer's, is caused by the loss of neurons that produce the happy chemical dopamine. What this means is that the people affected by it face tremors, difficulty with balance of movement, speech problems, and stiffness of the limbs, all due to this lack of dopamine. The first World Parkinson's Day took place on April 11th, 1997, and this year marks the 25th anniversary since the date was first established. Parkinson's disease is neither fatal nor transient, but is incurable. And as it affects individuals differently based on their unique identities, it is of utmost importance that we raise awareness about this day. What can you do on your part? For starters, you could donate to the cause through NGOs, check in on friends or family, and research about various organizations contributing to this cause. Awareness is key. You are listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Heckle, H-E-C-K-L-E. To prevent a person from speaking by shouting and making unfriendly remarks. Synonym of the word heckle is interrupt, tease. Antonym of the word heckle is praise, encourage. And use it in a sentence format. The teacher was heckled by the students when she tried to make a speech. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Hi cuties, இது VIT பண்பலை 90.8. VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு.
சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு புத்த மடத்துல அங்க இருக்கிற புத்த மட குரு ரொம்ப கவலையா இருந்தாரு. ஏன்னா ஒரு காலத்துல அந்த புத்த மடம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எங்கெங்கோ இருந்து எல்லாரும் அந்த மடத்துக்கு வருவாங்க. அதனாலேயே என்னமோ அந்த புத்த மடம் ரொம்ப ஃபேமஸாவும் இருந்துச்சு. அப்பெல்லாம் அங்க வரவங்கள அங்க இருக்கிற ஆட்கள் ரொம்ப மரியாதையாவும் நடத்துவாங்க. எல்லாரும் எல்லார்கிட்டயும் அன்பாவும் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க வரவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. அந்த மடத்தோட மதிப்பும் சிறப்பும் கூட குறைஞ்சிடுச்சு. அதுக்கு காரணம் அங்க இருக்கிறவங்க ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுத்துக்கிறதே இல்ல, அன்பாவும் இருக்கிறது இல்ல. இந்த நிலைமை இப்படியே இருந்தா கடைசியா இந்த புத்த மடமே இல்லாம அழிஞ்சு போயிடும்னு புத்த மட குருக்கு கவலை. இங்க இருக்கிற தீய சக்திகள் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. இத எப்படி மாத்துறதுன்னு ஒரு யோசனை. குரு ரொம்ப யோசிச்சு அவருக்கு ஒரு ஐடியா கூட வரல. கடைசியா பொறுக்க முடியாம அவரோட அனுபவத்துல சிறந்த ஒரு குருவை தேடி போனாரு. அந்த குரு கிட்ட தன்னோட பிரச்சனைய சொன்னாரு. அந்த குருவும் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறமா புத்த மட குரு கிட்ட உங்க மடத்துல புத்தரே வந்து தங்கி இருக்காருன்னு சொன்னாரு. அதுக்கு உடனே அந்த புத்த மட குரு அப்படியான்னு ஆச்சரியப்பட்டு அது யாருன்னு கேட்டாரு. குரு சொன்னாரு, புத்தர் யாரோட உருவத்துல வேணும்னாலும் இருக்கலாம். அவரை நீங்க மதிக்கிறதும் இல்ல, அன்பு காட்டுறதும் இல்ல. அப்புறம் எப்படி உங்க மடம் சிறப்பா இருக்கும்னு கேட்டாரு. இத கேட்ட குரு உடனே மடத்துக்கு ஓடி போய் அங்க இருக்கிற தீய சக்திகள் கிட்ட குரு சொன்னத சொன்னாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அந்த நிமிஷத்துல இருந்து நம்மள யாரோ ஒருத்தர் தான் புத்தர்னு நினைச்சு ஒருவருக்கொருவர் கடவுளாகவும் நினைச்சு மரியாதையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அன்பாவும் இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மடமும் சிறப்பா இருந்துச்சு. என்ன குட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கடவுள் நேர்ல வர மாட்டாரு, நம்மள சுத்தி யாரோட உருவத்திலேயாவது இருப்பாரு. அதனால நாம எல்லார்கிட்டயும் மரியாதையோட அன்பாவும் நடந்துக்கணும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். ஒரு டாமினோஸ் அண்ணா இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, அவங்க நம்ம கேள்விலாம் கேட்க போகிறோம். அவங்க வந்து நம்ம கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா, நம்ம கிஃப்ட் வாங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்ன? வணக்கங்க, என் பேர் தினேஷ்குமாருங்க. எத்தனை வருஷம்ண்ணா நீங்கள் டாமினோஸ் வேலை பார்த்து? 3 வருஷமா வேலை பார்க்குறேன். நீங்கள் நாள் எப்படின்னா போச்சு உங்களுக்கு? இன்னைக்கு நல்லாவே போச்சுண்ணா. நம்மளுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு மதியம் தான் வரும். வரப்போ நம்ம ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்காங்க, முஸ்லீம் ஃப்ரெண்டுங்க. அவங்க காலையில் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க பிரியாணியை. பிரியாணியில் எப்படின்னா இருந்துச்சு? நல்லா சாப்பிட்டீங்களா? அவங்க மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க, நல்லா அடிப்பள்ளியாக இருந்துச்சு. நீங்கள் ரம்ஜானுக்கு வந்து நம்ம நேரில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாண்ணா? ரம்ஜான் என்ன சொல்றதுண்ணா, அதான் ஜாதி மதம் எதுவும் பார்க்காம ஜாலியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். சில பேர் வந்து ஏதாவது நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம், ஏதாவது பிரியாணி அது மாதிரி கொடுப்பாங்க பாய்ங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் எங்ககிட்ட கொடுக்குறீங்க, பக்கத்து வீட்டில் இருந்துன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. நீங்கள் வந்து நம்ம விஐடி கம்யூனிட்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களாண்ணா? கேட்டிருக்கேன், எஃப்எம் கேட்டிருக்கேன், 93.5 கேட்டிருக்கேன், 103 கேட்டிருக்கேன். நைட்டில் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் கேட்டால் நல்லாயிருக்கும். சூப்பர்ண்ணா. சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி மாதிரி கேட்குறேன். அந்த கேள்விக்கு வந்து கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்ண்ணா. ஓகேவா? உலகத்திலே சின்ன நாடு எது? உலகத்திலே சின்ன நாடு புரியலைங்களா? ஏதாச்சும் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் கொடுக்குறேன். அதாவது சைனா, இந்தியா, ரஷ்யா, வேட்டிகன். வேட்டிகன் எப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டீங்க? அதான கரெக்டான ஆன்சர். வேட்டிகன் தான் வந்து உலகத்திலே வந்து சின்னமான நாடு. உலகத்திலே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கடல்னா எதுன்னு சொல்லுங்க? பெரிய கடல் இந்தியாவில் ஏசியா கடல் தான். உலகத்திலே பெரிய கடல். உலகத்திலே பெரிய கடலுங்களா? அண்டார்டிகா கடலுங்களா?
அண்டார்டிகா கடல் இல்லைங்கண்ணே. நான் ஒரு 4 ஆப்ஷன் சொல்றேன். பசிபிக் கடல், இந்திய பெருங்கடல், அரபிக் கடல், அட்லாண்டிக் கடல். எந்த கடல்னா பெரிய கடல்? அரபிக் கடல். அரபிக் கடல்ன்றது பெரிய கடல் இல்லைங்களே. நான் கொஞ்சம் கிட்டக்க வாங்களேன், என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. என்ன கடலா இருக்கும்? பசிபிக் கடல், அண்டார்டிக் கடல், இந்திய கடல், என்ன கடலா இருக்கும்? 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். மொத்தம் 4 கொடுத்தேன், இப்ப 3 கொடுக்குறேன். எந்த கடலா இருக்குன்னு யோசி. பசிபிக் கடல் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா, நீங்க கேட்ட 2 கேளும் கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்னா. ஸோ உங்க நாள் வந்து இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கு. ஸோ கிஃப்டை என்ஜாய் பண்ணிட்டு உங்க தொழில் வந்து தொடங்க. எங்களை ரம்ஜான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஓகே. நம்ம கிஃப்ட்டை வாங்க போறான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நாங்களும் வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். நீங்களை பார்த்தீங்கன்னா பிஞ்ச் பண்ணுங்க. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பேசணும்னா கரெக்டாக கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர். நமக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத புதியவங்களை தான் விருந்தினர்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த நூற்றாண்டுல அப்படியான ஒரு நபரை வரவேற்கிறது அவர் தகுதி மிக்கவரா இல்லாத போது முடியாது. அப்படி முடியாத பட்சத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர், நண்பர், அறிமுகமானவர்னு நினைச்சு அவங்களையாவது வரவேற்கலாம்ல. நம்மள எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? இப்போல்லாம் கலர் கலராக வருக வெல்கம்னு நிறைய பலகை, கால்மிதியெல்லாம் வாங்கி வீட்டை அலங்கரிக்கிறோம். வீட்டுக்கு வரவங்கள தங்கத்தட்டில் ஆரத்தி எடுத்து வரவேற்க சொல்லலை. ஒரு சந்தோஷத்தோட வாங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் போதும். இந்த காலத்தில் நம்ம எல்லோருமே ஒரு நாள் முதலமைச்சரை போல தான். என்ன புரியலையா? அதாங்க, ஒரு நாள் முதலமைச்சரை போல ஒரு நாள் விருந்தினர் தான். அப்படியே தெரியாமல் 2 நாள் தங்கிட்டோம்னா அடுத்து வர கேள்வி என்னவா இருக்கும்? அப்புறம் எப்போ ட்ரெயின், எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, இட்லி கெட்டி சட்னி வேணா பார்சல் பண்ணி தரட்டுமா அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை, கிடைச்ச வரைக்கும் கெட்டி சட்னி லாபம்னு கிளம்பிட வேண்டியதுதான். உண்மையை சொல்லணும்னா இப்போல்லாம் உறவினரே விருந்தினர் தான். குழந்தைங்களுக்கு உறவு முறையே தெரியாமல் போயிடுது. முதல்ல குழந்தைங்களுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க. அக்கான்னு கூப்பிட வேண்டிய என்னையே சில பேர் ஆண்டின்னு கூப்பிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். விருந்தினரை வரவேற்கிறது, அவங்களுக்கு தேவையான செய்கிறது பெரிய புண்ணியம். நம்மளோட சொத்து, பணம் எல்லாமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்லை. இது அனைத்துமே நிலையில்லாதது. நிலையில்லாத ஒரு விஷயத்தை தேடி பயணிக்கிறது தான் இந்த நாளில் நடக்கிற ஒரு சம்பவம். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சகஜமான விஷயம். ஆனால் பணத்துக்காக நம்ம சுற்றத்தார், உறவினர் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம பணத்தை மட்டுமே இலக்கா வச்சுக்க கூடாது. ஒரு பொருள் நமக்கு வேணும்னா விலை கொடுத்து வாங்கிட முடியும். ஆனால் உறவுகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காத போது அவங்களுடைய பந்தம் அருந்து போகுது. நிலையில்லா பொருளுக்கு ஆசைப்பட்டு என்னைக்குமே நிலைத்திருக்கும் உறவுகளை ஒதுக்குவது எந்த விதத்தில் நியாயம்? வர விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்று அவங்க மனசை சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி பேசுங்க. வெளியே போய் மனது விட்டு பேசுங்க. வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு மகிழ்ச்சியா இருங்க. சிரமப்பட்டு அருமாடுபட்டு நம்மளுடைய செல்வத்தை காப்பாற்றினாலும் ஒரு நாள் அது நம்ம கையை விட்டு போகும். நம்ம யாரையும் மதிச்சு வாழாதனால நம்ம கூட அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. பொருளை, சொத்தை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாமே வந்த விருந்தினரை பேணி அவங்களுக்கு உதவுவதற்காகத்தான். கடல் மணலில் வீடு கட்டிவிட்டு அலையில் அடித்து கொண்டு போன பிறகு வருந்தி என்ன பயன்? விருந்தினரை பேணி அதன் பயனை பெரும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவோம். அப்படி ஒரு நிலை வர வேண்டாம் என்று எண்ணினால் வரும் விருந்தினரோடு ஒற்றுமையாக இருப்போம். இதையே வள்ளுவர் பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர் என்று சொல்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ்ச்சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8.
வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அனுஷ்யா. இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்று இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படுகிறது. தாய்மையில இருக்கும் போது தாய்மார்கள் செய்த தியாகத்துக்கு நினைவூட்டும் ஒரு நாள் தான் இது. உலகத்திலேயே தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் கொண்டாடப்படும் முதல் நாடு இந்தியா. பாதுகாப்பான தாய்மைக்காக வெள்ளை ரிப்பன் கூட்டணி இந்திய அமைப்பின் வேண்டுகோள் படி மத்திய அரசு 2003 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தை மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி திருமதி கஸ்தூரி காந்தியின் பிறந்த நாள் தினத்தன்று ஆரம்பிச்சாங்களாம். சரி, இந்த தேசிய பாதுகாப்பு தாய்மை தினத்தின் நோக்கம் தான் என்னன்னு பாத்திரலாமா? சிறந்த மருத்துவ சேவை மேம்பாட்டு, கர்ப்பம் மற்றும் பிரசவ சிக்கல்களில் ஏற்படும் தாய்மார்களின் இறப்பை குறைக்க சரியான மருந்து, உடற்பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் செஞ்சு கொடுக்க, தாய் வழி ஆரோக்கியம் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகள், தாய் வழி ஆரோக்கியத்துக்காக அரசாங்கத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தாய் வழி சுகாதார திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக அமையும். தாய்மை என்பது தியாகத்தின் எல்லையாகவும் அன்பின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கள் குழந்தைகளுக்காக 1000 தியாகங்கள் ஆற்றி வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். தாய்மையை போற்றுவோம். நன்றியுடன் உங்கள் ஆர்ஜே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கள் தாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8, விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. This is VIT's Community Radio and I am your RJ Yashamati Krishnan. We do have a fellow student with us. First of all, a very happy Ramzan to everyone out there. To all my listeners, a very hearty Ramzan wishes. So we do have a fellow student with us. So tell us about your day. How was your Ramzan today? It was quite nice. I enjoyed my day with my friends. Well, and that was only. That was the only thing. There's nothing interesting. Is there something interesting which happened today on the occasion of Ramzan, which your day? Nothing. Nothing much. Okay, so we are here for Campus Quiz. So Campus Quiz is that one show we do every Thursdays, and today is Ramzan, so today is the special edition of Campus Quiz. We give you a question. If you answer it right, you get goodies from us. If not, you get to know the right answer. That is the give and take policy here, okay? So the question for you is, which is the longest beach in India? Longest beach in India? Marina Beach. Marina Beach. Do you think it's the right answer? Okay, so Marina Beach is absolutely the right answer. So we do have some goodies for you. You won a gift. So how was your exams? We finished CAT last week. How was your CAT exams? Would you like to talk to us about your exams? Regarding my CAT examination, I have to make a lot of notes till late in the night, and I performed well in my examination. But it was quite question was quite tricky, and I've given my best. That much only. All the best on your results. Now for your goodies, you can pick anything you want. You like okay with anything?
Okay, so you've got your goodies. So is there anyone else who wants to participate in today's campus quiz? விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Muhammad Ali, George H.W. Bush, and Ozzy Osbourne. You may be wondering what all these well-renowned people had in common. Let's find the answer. You're listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. Now, what all those three had in common was the fact that they were all diagnosed with Parkinson's disease. But what exactly is it? And why is it important to raise awareness of this particular condition? Well, today, April 11th, just happens to be the apt day to talk more about this, as it is World Parkinson's Day. And in fact, April is Parkinson's Awareness Month. Affecting over 10 million people globally, Parkinson's disease, the second most common neurodegenerative disorder after Alzheimer's, is caused by the loss of neurons that produce the happy chemical dopamine. What this means is that the people affected by it face tremors, difficulty with balance of movement, speech problems, and stiffness of the limbs, all due to this lack of dopamine. The first World Parkinson's Day took place on April 11th, 1997, and this year marks the 25th anniversary since the date was first established. Parkinson's disease is neither fatal nor transient, but is incurable. And as it affects individuals differently based on their unique identities, it is of utmost importance that we raise awareness about this day. What can you do on your part? For starters, you could donate to the cause through NGOs, check in on friends or family, and research about various organizations contributing to this cause. Awareness is key. You are listening to VIT Community Radio 90.8 Daily Talk, and this is your RJ, Aditi Subramaniam. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8 FM and I'm your RJ RNS. So here we are at Domino's and we are going through the campus quiz. So here with us today we have Pranav. So hello Pranav. So like which branch are you from? I'm from CSE Core. Okay Pranav, so how was your day today? My day was very fine, very good actually. As of today I completed my assignments and I'm here enjoying pizza at Domino's. Okay, that sounds pretty cool. So in general, what's going on in your life right now? As of now, I'm struggling with my studies, with my assignments, and I'll start to prepare for my FATs because they're upcoming, and I hope everyone does the same. Okay, that sounds really, really great. So in the campus quiz, we go around the campus and we ask people a lot of questions. So like we'll ask you a question, and if you get the answer right, we'll get you a good reward for that. So will you be able to answer the question? Yeah, bring it on. Okay, the question is, which is the largest desert in India? Thar Desert. Yeah, that's absolutely correct. And here is a goodie for you. So, and there's another question for you, if you'd like to answer. So, which is the largest populated city in India? Mumbai. Oh, bro, that's 2-on-2. So, like, here's a great gift for that. So, like, hope all your CAT exams were really well and you're preparing well for your FAT. So, yeah, so this is your RJ RNS and
Yeah, so like keep on listening for more live updates on the campus quiz. Thank you. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். ஆவை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாமன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். எங்குமான குரல் வரையில் வீரமை செய்யும் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா, நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா, நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா, அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா, நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும், திசைகள் கூட மாறும், என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். இடகடல் பலவை கண்டதும் திருவியம் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழன். ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில், தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் நான். தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்டிஸ்ட் இன்னைக்கு. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா எஸ்ஜேடி கீழ எஸ்ஜேடி ஃபுடீஸ்ல தான் இருக்கோம். நம்ம இப்போ கேம்பஸ் கோர்ஸ் கேன் யூ ஆன்சர் திஸ்ல ஒரு நேயரோட இருக்கோம். சோ உங்க பேர் என்ன? ஈஸ்வர். சோ ஈஸ்வர் கூட இருக்கோம். ஈஸ்வர், உங்க நாள் எப்படி போச்சு இன்னைக்கு? இன்னைக்கு லீவு தான், ஸோ ஓரளவுக்கு ஜாலியாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரம்ஜான்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? இல்லை, ஃப்ரெண்டு இல்லை எங்கள் ஊரில், ஸோ அவன் வீட்டுக்கு போனால் தான் தேடிங்க.
ஸோ பேசிக்கலி கேம்பஸ் குவிஸ் ஆன்சர் திஸ்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்போம். நீங்கள் அதுக்கு கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். ஸோ ஆர் யூ ரெடி? Sure. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இன் இந்தியா என்ன? Yes, civilian award, Bharat Ratna. Okay, the answer is correct. So second question, longest beach in India என்ன? ஸோ நம்ம கேட்ட 2 கொஸ்டின்ஸுக்குமே he answered correctly. ஸோ நம்ம இப்போ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். நம்ம நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நாங்க நிறைய கிஃப்ட் வச்சிருக்கோம். யாராவது வந்து கேட்கணும்னா கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சீங்களா, இல்லை எங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா SJT கீழே SJT ஃபுடிஸ்க்கு வாங்க. தேங்க்யூ. காலை வணக்கம். நாங்கள் வேலூர் வேலம்மாள் போதி வளாகத்திலிருந்து வந்துள்ளோம். என் பெயர் நவ்யஸ்ரீ. என் பெயர் சி ஜீவனா. அனைத்து மொழிகளிலும் சிறந்த மொழியான தமிழ் மொழியில் பல புலவர்கள் புத்துயிரூட்டி புதுமணம் படைத்து வந்துள்ளனர். அம்மலர்கள் ஒரு செடியிலோ கொடியிலோ பூத்தவை அல்ல, அவை ஒரு பூந்தோட்டம். அப்பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு மலரின் பாடலை நாங்கள் இங்கு குழுவாக சேர்ந்து பாட வந்துள்ளோம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பர மோனத்திலே, ஞானத்திலே பர மோனத்திலே, உயர் மானத்திலே அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. வன்மையிலே உள்ள திண்மையிலே, வன்மையிலே உள்ள திண்மையிலே மன
90.8 FM. This is RJ Kalyani, and we are at SJT Domino's here, and we have what's your name? My name is Om Patel. Okay, we have Om Patel here. So hello, Om Patel. So how's this is a campus quiz, and how's your day? Like my day was like good only. Like the morning was like very good. It's like the breakfast was occasionally, but yesterday is Ramzan, right? Yeah. So like we thought of celebrating our Cat 2 exams initiation. So like we are here having parties, small party type of thing. So that sounds good. How's your Cat 2? It was like I guess I did okay only, but I don't think I did well in 2 papers. So for the campus quiz, the procedure is like we go around the campus and then we'll ask like few questions to the people, and if you get the answer correct, you will get a small goodie from us. For like okay, ready. So your question is so which is the most sensitive organ in the body? Skin. Yeah, you got it right. So here's your goodie. Thank you, Om, for participating. Thank you. It was nice meeting you. Yeah. So this is VIT Community. Keep listening to it. This is RJ Kalyani. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! अब मैं चला उस राह पे यादें लिए मुस्कान होगी जो याद आओगे ए मेरे दोस्त ए मेरे दोस्त Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Welcome to the show Way to Success, and I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda and his disciple. As Naren loved his master, Sri Ramakrishna, very much, he started to meet him again and again. He felt that Sri Ramakrishna loved him more than anyone else did. He was always eager to see him, it seems. Sri Ramakrishna was confident that Naren would never do a mistake and Sri Ramakrishna would someday become a great man. He mentioned this to his other devotees, telling them about Naren's many good qualities. He said that other devotees were like stars, but Naren was like sun. He said that
Narain was a liberated soul who had been born to help other people. Narain also felt deep love for Sri Ramakrishna. Although busy with his studies, he often went to Dakshineshwar. Sri Ramakrishna was delighted with Narain's songs and often went into samadhis listening to them. Narain had an independent mind. He would not believe anything unless he could understand it for himself. Many times he would argue with Sri Ramakrishna itself if what he said was not logical to him. Once, Sri Ramakrishna said, "If you do not accept my views, why do you come to me?" Narain replied very calmly, "I came to you because I love you, but it doesn't mean that whatever you say I have to accept it." Instead of being annoyed, Sri Ramakrishna was pleased to hear this. He was glad that Narain was so independent-minded. And so, time went on. Narain became more and more devoted to Sri Ramakrishna, who gave him various instructions which he followed. Sri Ramakrishna taught him how to meditate, and he became more and more interested in meditation and other spiritual practices. And Narain had to pass through a time of great trouble. As Narain, in 1884, his father died, and so Narain was the eldest son and he became the head of the family. His father had never saved any money, and so Narain found it difficult even to get enough food for the family to eat. He often went without food so that his family might have more. He began to search for a job, but without success, it was very difficult to him. Later, he worked in a lawyer's office as a school teacher. They were not permanent, and he had difficulty in supporting his family. In spite of these difficulties, they at least had a house to live in, but some disputes arose over his house. Some of his relatives chose this time to claim a large part of the house as theirs. The case went to court, where it dragged on for a long time. Luckily, the case was decided in favor of Narain's family, and even though there was many difficulties, and thereafter they lived a happy life in their own house. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja, and meet you in our next episode, more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hello VIT, this is your RJ Yukta. You're listening to VIT Community Radio 90.8 FM, and I'm here with Utkarsh. I'm Lakshita. Hi guys, how is your Ramzan going on? So basically, I'm from Delhi. So a few days back, I actually got a chance to visit my hometown. So basically, as you all know, in Delhi there are many like places where you get to eat biryani and all. So during Eid, I have some of my friends with whom I went to eat biryani, which is actually famous from Delhi. So that's all. Okay, when you're talking about biryani, yeah, I'm excited for it as well. Okay, so basically, we're doing a campus quiz where we go to persons and ask them a question, and if you answer it right, you're gonna get a goodie. Are you ready for it? Yeah, of course. Okay, so the question I'm gonna ask you is, who invented computer? Invented computer. Not too sure of it, but You can guess anything, that's fine. Warren Buffett. I'm sorry, that's a wrong answer. We're sorry we can't give you a goodie because it's a wrong answer. That's all for today. This is your RJ Yukta signing off. Keep listening to VIT Community Radio 90.8 FM. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு.
முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நாட்டோட மந்திரி காட்டு வழியா வெளியூருக்கு போகும்போது அங்க புலிகிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த துறவிய புலியோடு ரொம்ப போராடி காப்பாத்தினாரு. தவம் பண்ணிக்கிட்டு இருந்த துறவி கண் திறந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம மந்திரிக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அது என்ன வரம்னா, இன்னையில இருந்து பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் உனக்கு கேக்கும். இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைச்சதுன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா உன்னோட தலை வெடிச்சு நீ இறந்து போயிடுவன்னு சொன்னாரு. இப்படி ஒரு வரம் கிடைச்ச நம்ம மந்திரி சந்தோஷமா அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு. வர வழியில குருவிகள் பறவைகள் எல்லா விலங்குகளும் பேசுறத கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. சிரிச்சுக்கிட்டே வந்த நம்ம மந்திரிய பார்த்த ராஜா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. மந்திரி ஒண்ணும் இல்ல ராஜான்னு சமாளிச்சாரு. நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட உக்காந்தாங்க. அப்போ கொஞ்சம் தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறி தரையில விழுந்தது. அங்கிருந்த எறும்பு ஒண்ணு, ஓடி வாருங்கள், கூட்டமாக ஓடி வாருங்கள், நமக்கு இனிமே உணவுக்கு பஞ்சமே இல்ல, அரண்மனையில தேன் வெள்ளமா பாயுது, பெருஞ்சோற்று மலையே நமக்காக இருக்குதுன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சான் மத்த எறும்புகள் எல்லாத்தையும். இதெல்லாம் கேட்ட மந்திரி, 2 சொட்டு தேன் வெள்ளமா, ஒரு உருண்டை சோறு, சோற்று மலையா, இந்த எறும்புக்கு அறிவே இல்லையா, இப்படியா வர்ணிப்பதுன்னு நினைச்சு தன்னையே மீறி கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அங்கிருந்த ராஜா, ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. திரும்பவும் மந்திரி ஒன்னும் இல்லன்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜாவுக்கு டவுட் வந்துருச்சு. மந்திரி நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு சரி பாத்துப்போம்னு இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு ஆண் ஈ பெண் ஈய கூப்பிட்டு, வா நம்ம 2 பேரும் ராஜா முதுகுல ஓடி விளையாடலாம்னு கூப்பிட்டுச்சு. இத கேட்ட மந்திரிக்கு அடக்க முடியாத சிரிப்பு. ராஜா முதுகு என்ன உங்களுக்கு கிரவுண்டான்னு நினைச்சு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ராஜா, இப்ப காரணம் சொல்லியே ஆகணும், ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மந்திரி திரும்பவும் ஒண்ணுல ராஜான்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜா அதை ஏத்துக்கவே இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், திரும்ப திரும்ப போய் சொல்லி சமாளிக்காதன்னு கோபமா கேட்க, உடனே மந்திரி அந்த உண்மைய சொன்னா நான் இறந்துடுவேன் ராஜா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராஜா, பரவாயில்ல எனக்கு உண்மைதான் தெரிஞ்சாகணும்னு சொல்ல, ராஜா சொல்லிட்டாரே மந்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நான் நாளைக்கு சாயங்காலம் சொல்றேன்னு சொன்னதும் ராஜா சமாதானமானாரு. மந்திரியும் குழப்பத்தோட வீட்டுக்கு போனாரு. மறுநாள் காலையில மந்திரி அவர் வீட்டு கார்டன்ல வாக்கிங் போகும்போது அவர் வளர்த்த நாய் சோகமா இருந்துச்சு. சேவல் கோழி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. இத பார்த்த நாய், ஏய் சேவலே, உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல, இவ்ளோ நாள் நமக்கு சோறு போட்டவரு சாக போறாரு, அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி இருக்குன்னு கேட்டது. அதுக்கு அந்த சேவல், அட போப்பா, நம்ம மந்திரி பெரிய முட்டாள், நானா இருந்தா இப்படி ராஜாக்காக எல்லாம் உயிரை விட மாட்டேன்னு சொல்லிச்சு. நாய் இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டுச்சு. சேவல் சொல்லிச்சான், இருக்கே, மந்திரி மட்டும் ராஜா கிட்ட போய் அந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 100 சவுக்கடி கொடுப்பேன், அப்புறமா உண்மைய சொல்றேன்னு சொல்லட்டும், அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் கேட்ட மந்திரி அதே மாதிரி ராஜா கிட்ட போய், ராஜா நான் உங்களுக்கு இந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி 100 சவுக்கடி குடுக்கறேன், அதுக்கப்புறமா நான் இந்த உண்மைய சொல்றேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ராஜாவும் சரி எனக்கு உண்மைதான் முக்கியம்னு சொன்னாரு. ஆனா அவர் 10 அடி கூட தாங்க முடியல. ஐயோ போதும், எனக்கு உண்மையும் வேணாம் சவுக்கடியும் வேணாம்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? ஒரு சின்ன விஷயத்துக்காக அடுத்தவங்களை பிரச்சனையில மாட்டி விடக்கூடாது. நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே பிரச்சனை நமக்கு வரும்போது அதனோட கஷ்டம் புரியும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடுத்தவங்களை மாட்டி விடக்கூடாது. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ்.
நான் இந்த உலகத்துக்கு பிறந்த பிறகுதான் எனக்கான ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் கர்ப்பப்பையில உருவானதுமே எனக்கான ரைட்ஸ் தொடங்குது. அதுல சேஃப்டி ரைட்ஸும் ஒண்ணு. நீங்க எல்லாரும் எல்லா குழந்தைகளுக்கும் சேஃப்டி ரைட்ஸை கண்டிப்பா உறுதி செய்து கொடுக்கணும். கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், நாங்க நம்புறோம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு அன்சேஃபா ஏதாவது ஏற்பட்டா உடனே 1098 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தைகள் பாதுகாப்பு வாரம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Conch, C-O-N-C-H, the large twisted shell of a sea animal which produces a loud sound when air is blown through it, sometimes used in Hindu religious ceremonies. And to use it in a sentence format, the conch produced a wired music. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.